sorry, really sorry. So echo ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. ஓகே சோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். கரெக்ட்டா நினைக்கிறேன். இப்போ வாய்ஸ் கரெக்ட்டா இருக்குங்களா? இப்போ வாய்ஸ் கரெக்ட்டா இருக்குங்களா? இப்போ வாய்ஸ் கரெக்ட்டா பாருங்க சொல்லுங்க. கிளியரா இருக்கா? ஓகே இப்போ எக்கோ ஆகுது. சோ சந்தி எக்கோ ஆகுதுங்களா? இப்போ எக்கோ இருக்கா? அட்டன் பண்ணலாம். சோ எக்கோ இருக்கா? ஒரே நிமிஷம். இப்போ கேக்குதுங்களா? இப்போ எக்கோ மறுபடியும். எஸ் சார். இப்போ எக்கோ ஆகுதுங்களா? ஜீவிதன் இப்போ வாய்ஸ் கிளியரா இருக்கா? இல்ல வந்து மார்க் போறோம். மார்னிங் செஷன் வந்து கொஞ்சம் போர்ஷன்ஸ் மட்டும் பார்த்துட்டு நம்ம கரெக்ட்டா செய்யறோம். மாரத்தான் சொல்றத போறோம். ஓகே வாய்ஸ் வந்து ஓகேவா சொல்றீங்க. நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னும் எக்கோ அடிக்குதுங்களா? ஸோ எனக்காண்டி இப்போ மட்டும் செக் பண்ணி சொல்லுங்க. இப்போ ஓகேவா? இப்போ ஓகேவா? கம்ஃபர்டபுளா? இப்போ எக்கோ ஆகாதுன்னு நினைக்கிறேன் இல்ல? ஸோ ரவி நீங்க சொல்லுங்க, எக்கோ ஆகுதான்னு மட்டும் பார்த்து சொல்லுங்க. அட்டன் பண்ணலாம். ஓகே சார். எனக்கு ஓகே டன். எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா? ஒரு எக்கோ ஆகுதுன்னா எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆகுது. சரி ஓகே ரைட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நான் காலையில் என்ன பார்த்துருந்தோம்னா நமக்கு 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் எல்லாத்தையும் வந்து பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணி பார்த்து முடிச்சுட்டு 4 மார்க் 5 மார்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணாமல் விட்டாச்சு. ஸோ இந்த செஷன் வந்து ஆக்சுவலாக இதுக்கு பிளான் பண்ணதுன்னா மேரத்தான் அப்படின்ற ஒரு செஷனுக்காக பிளான் பண்ணது. நம்ம கொஞ்சம் குயிக்காக ரேண்டமாக ஒரு 4 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸை பார்த்துட்டு இந்த மேரத்தான் செஷன்ஸ்க்குள்ள நம்ம போக போகிறோம். ஸோ இந்த மேரத்தான் செஷனில் வந்து நமக்கு வந்து ஓவராலாக ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ரிவிஷன் செஷனாக தான் இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன ஒரு சில 4 மார்க்ஸ், முக்கியமான ஒரு 4 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் மட்டும் நம்ம கோத்ரூ பண்ணி பார்த்துடலாம். ஓகே ஃபர்ஸ்ட் பாருங்க, லென்ஸ் இஸ் டிரான்ஸ்பரண்ட். ஓகே சார் வணக்கம், வாங்க மேக்ஸ் பிளான்ஸ். ஐ எம் ரியலி சாரி. ஓகே ஐ எம் ரியலி சாரி, கிளாஸ் வந்து கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஓகே சார். Okay, a lens is a transparent medium bounded by two surfaces with one or both surfaces being spherical. The focal length of the lens is determined by the radii of curvatures of its two surfaces and the refractive indexes of its mediums with respect to that of surroundings medium. The power of the lens is reciprocal of its focal length. If a number of lenses are kept in contact, the power of the combinations is the algebraic sum of the powers of the individual lenses. இது எல்லாமே உங்களுக்கு என்னது கதை. ஓகே இது வந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்களான்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது. இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்டாட்டிக் போர்ஷனை நீங்கள் கவர் பண்ணக்கூடியது. ஓகேங்களா? ஸோ சார் வாட் டூ யூ வில் கவர் இன் திஸ் செஷன்? மேரத்தான் செஷன் தான். ஓகே ஸோ கொஞ்சோண்டு 4 மார்க்ஸ் கொஞ்சோண்டு 5 மார்க்ஸ் பார்த்துட்டு நம்ம வந்து ரிவிஷன் செஷன் பார்க்க போகிறோம். ஓகே we are going to revise the whole chapter, whole volume, ஃபர்ஸ்ட் வால்யூம் வந்து ரிவைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, a double convex lens with each face having same radius of curvature R is made of glass of a refractive index. So n அப்படின ஒரு refractive index இருக்கு. The power is, so you show the power.
பவர் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரிஃப்ராக்ஷன் ஃபார்முலா இதை எடுத்து பேசலாம். ரிஃப்ராக்ஷன் ஃபார்முலா இது வந்து நமக்கு எடுத்து பேசலாம். ஸோ ரிஃப்ராக்ஷன் ஃபார்முலானா 1 divided by f is equal to so refractive index of the lens divided by refractive index of the surroundings minus 1 the whole bracket வந்து 1 divided by r1 plus minus 1 divided by r2. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்கள் என்ன செய்வீங்களோ தெரியாது, யூ ஹாவ் டு கீப் இன் மைண்ட். நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த லென்ஸ், அந்த லென்ஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், அந்த லென்ஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் μs அப்படின்றது வந்து அந்த சரௌண்டிங்ஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். அது ஏர் மீடியமா இல்லை வாட்டர் மீடியமா கிளாஸ் மீடியமா சரௌண்டிங்ஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். அண்ட் R1 அப்படின்றது வந்து எப்போ இந்த R1 சூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுங்க. நமக்கு எது நமக்கு R1 தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ ஜஸ்ட் எக்ஸ்பேண்ட் ரெண்டு ஸ்பியருமே நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்க. ரெண்டு ஸ்பியருமே நீங்கள் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்க. இன்சிடென்ட் லைட் வந்து ஃபர்ஸ்ட் எந்த ஸ்பியர்ல வந்து ஃபால் ஆகும்னு பாருங்க. இன்சிடென்ட் லைட் வந்து ஃபர்ஸ்ட் எந்த ஸ்பியர்ல வந்து ஃபால் ஆகும், ஃபர்ஸ்ட் இந்த ஸ்பியர்ல தான் ஃபால் ஆகும். ஸோ இதெல்லாம் என்ன செஞ்சுக்கணும்னா R1 அப்படின்னு எடுத்துக்கணும். இதான் நம்ம வந்து R1 எடுத்துக்கணும். செகண்ட் ஸ்பியரை ட்ரா பண்ணுங்க. ஸோ செகண்ட் இந்த ஸ்பியர் இருக்குல்லையா, இந்த லென்ஸை கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு செகண்ட் ஸ்பியர் நமக்கு கிடைக்க போதும். ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து நமக்கு சென்டர்ல வந்து நமக்கு R2 எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ R1 R2 எதுல இருக்குன்னு தெரிஞ்சுச்சா? ஸோ நமக்கு இதோட லென்ஸ், இந்த லென்ஸ் வந்து நமக்கு ஜஸ்ட் இந்த சைடு நமக்கு எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டோம்னா இந்த சைடு நமக்கு கிடைக்கிறது வந்து நமக்கு வந்து R1. அதே மாதிரி இந்த லென்ஸ் நம்ம என்ன, இந்த லென்ஸை மறுபடியும் நமக்கு இந்த சைடு நம்ம மறுபடியும் எக்ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துட்டோம்னா இந்த சைடு நமக்கு கிடைக்கக்கூடிய லென்ஸ் நமக்கு வந்து R2. ஓகேவா, R2. ஸோ நமக்கு R1 R2 நமக்கு டைமிங், கிளாஸ் டைமிங். சார் கிளாஸ் டைமிங் வந்து டைமிங்கே கிடையாது, வேலைன்னு வந்துச்சுன்னு நம்ம வந்து படிக்கணும்னு உட்காந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், டைமிங்லாம் கிடையாது. அது வாட்டிக்கு எவ்வளோ நேரம் போதும் போங்க பார்க்கலாம். ஓகே, ரொம்ப நாள் இருக்காது. ஸோ 2 to 3 hours நம்ம கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஓகே, இப்போ R1 and R2 இதான் நமக்கு R2. இப்போ நமக்கு இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருச்சு. சின்ஸ் இட்ஸ் பை கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்கு இல்லையா, அதனால R1 R2 நமக்கு ரெண்டுமே நமக்கு சேம் தான். R1 is equal to R2. பட் இதில் என்ன விஷயம்னா இந்த R1 and R2 நமக்கு எதுக்கு பாசிட்டிவ் எது நெகட்டிவ் கொடுக்கறதுக்கு நம்ம குழப்பமா இருக்கும். இது நம்மளோட பை கான்வெக்ஸ் லென்ஸ், இது நம்மளோட பை கான்வெக்ஸ் லென்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து இது நமக்கு R1, இது நமக்கு வந்து R2. R1 R2 R1 R2. ஸோ R1 அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் நத்திங் பட் R. பட் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ். ஏன்னா இன்சிடென்ட் லைட் வந்து எந்த சைடு ஃபால் ஆகுது, இன்சிடென்ட் லைட் வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் இதில் தான் ஃபால் ஆகும். ஓகே, இன்சிடென்ட் லைட் வந்து ஃபர்ஸ்ட் இதெல்லாம் ஃபால் ஆகும். ஸோ அந்த ஆப்டிகல் சென்டர்ல இருந்து அதுக்கு அடுத்த சைடில் இருக்கு கரெக்டுங்களா. ஸோ இன்சைட் லைட் வரக்கூடிய டைரக்ஷன்ல இருந்து அதே டைரக்ஷன் நமக்கு நம்மளோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இருக்குங்களா, அதனால இந்த R1 அப்படின்றது நமக்கு பாசிட்டிவா இருக்க போகுது. லிசன், இன்சைட் லைட் வந்து நமக்கு விழுகக்கூடிய டைரக்ஷன்ல இருந்து ஆப்டிகல் சென்டர் எப்படி இருக்க போகுது, இதோட ஆப்டிகல் சென்டர் என்ன செய்யுது, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்பியரோட ஆப்டிகல் சென்டர் எங்க இருக்கு, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வந்து இந்த சைடு இருக்கா. ஸோ ஆப்டிகல் சென்டர்ல இருந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கு. இன்சிடென்ட் லைட் எந்த டைரக்ஷன் இருக்கு, லெஃப்ட் டு ரைட் சைடுல இருக்கு. அப்போ ஆப்டிகல் சென்டர் இருந்து ரைட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாமே நமக்கு வந்து பாசிட்டிவ் எடுக்க போறோம். ஆப்டிகல் சென்டர் இருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாமே நமக்கு நெகட்டிவ் எடுக்க போகுது பை சைன் கன்வென்ஷன். ஆப்டிக்ஸ்ல கூட ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம இதெல்லாம் பார்த்துருந்தோம் இல்லையா. அப்போ இந்த சைடு நமக்கு பாசிட்டிவா இருக்கும். அண்ட் செகண்ட் இது ஃபர்ஸ்ட் ஸ்பியர் நம்ம எக்ஸ்பெண்ட் பண்ணும்போது நமக்கு பாசிட்டிவ் ஸ்பியர் கிடைக்கும். செகண்ட் ஸ்பியர் நமக்கு எக்ஸ்பெண்ட் பண்ணும்போது இது நமக்கு செகண்ட் ஸ்பியர் நமக்கு எக்ஸ்பெண்ட் பண்ணும்போது நமக்கு நெகட்டிவ் ஸ்பியர் நமக்கு கிடைக்கும். R வந்து நமக்கு நெகட்டிவா கிடைக்கும். ஓகேவா. ஸோ மோரோவர் வந்து R1 is equal to பாசிட்டிவ் R, R2 is equal to நெகட்டிவ் R. நெகட்டிவ் R. சரிங்களா. ஸோ இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு ஃபார்முலா எப்படி பார்த்தோம்னா 1 divided by f is equal to refractive index of the lens divided by refractive index of the surroundings minus 1. Okay. So 1 divided by R1 minus 1 divided by R2. இது நமக்கு எழுதுன ஃபார்முலா. ஸோ இதுல இருந்து இந்த சரௌண்டிங்ஸ் நமக்கு ஏர் மீடியம் நம்ம கன்சிடர் பண்ணோம்னா you will be having only the refractive index of the lens. அப்போ refractive index of the lens minus 1. Okay. So 1 divided by R. R1 அப்படின்றது என்ன சொல்லிருந்தோம், மைனஸ் R தானே. R1 வந்து பிளஸ் R. ஸோ பிளஸ் R minus 1 divided by minus R. ஓகே, எதுக்கு பிளஸ் மைனஸ் போட்டிருந்தோம், ஏன்னா பிளஸ் ஆர்ன்றது நமக்கு ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கு, அதனால பிளஸ் ஆர். மைனஸ் ஆர் அப்படின்றது ஆப்டிகல் சென்டர்ல இருந்து நமக்கு ஆப்டிகல் சென்டர் ஆப்போசிட் டைரக்ஷன் நமக்கு செகண்ட் ஸ்பியர் நமக்கு லை ஆகுது, அதனால இதை வந்து மைனஸ் ஆர் ட்ரீட் பண்ணியிருக்கோம். ரைட். ஸோ இதை நமக்கு சூஸ் பண்ணிட்டோம்னா ஸோ 1 divided by f. ஸோ ஆக்சுவலாக இந்த இடத்துல நமக்கு பவரே இல்லையே, நம்ம இந்த இடத்துல வந்து பவர் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. பட் இந்த இடத்துல இந்த ஃபார்முலா நமக்கு எந்த இடத்துலையும் பவரே மென்ஷன் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் இஸ் நத்திங் பட் in reciprocal of focal. கரெக்ட்டுங்களா. ஸோ இந்த இடத்துல instead of writing 1 divided by f can we write p அந்த இடத்துல மறுபடியும் can we write p. ஸோ power is equal to so and so formula. ஸோ இதை வந்து இதை ஃபர்ஸ்ட் நம்ம இதை மறுபடியும் ரெடியூஸ் பண்ண போகிறோம். divided by refractive index minus 1. ஓகே. ஸோ 1 divided by r plus 1 divided by r. ஸோ கேன்சல் பண்ணிட்டோம்னா mu minus 1. ஓகே. ஸோ r1 plus r2 2r divided by r square. ஸோ r கேன்சல் பண்ணிடலாம். R கேன்சல் பண்ணிட்டோம். பேலன்ஸ் நமக்கு என்ன கிடைக்கும், பேலன்ஸ் நமக்கு வந்து பவர் இஸ் ஈக்குவல் டு refractive index minus 1 divided by so 2 divided by R. கரெக்டா.
ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து 2n அப்படின்னு கன்சிடர் பண்ண சொல்லியிருப்பாங்க. சார் கிளாஸ் எவ்வளோ நேரம் சார் 3 கொஸ்டின்ஸ் எவ்வளவு மார்க்ஸுக்கு வரும்? ஏங்க ஆதித்யா நான் என்ன ஞானியாங்க, எனக்கு எப்படி தெரியும் இந்த கொஸ்டின்ஸ்லாம்? சரி ஆக்சுவலாக வந்து எவ்வளவு தேரி மார்க் எவ்வளவு யாராலையும் சொல்லவே முடியாதுங்க. ஓகே யாரையும் சொல்ல முடியாது. ஓகே இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து ரிஃப்ளெக்ட் இண்டெக்ஸ் எதாவது கன்சிடர் என்னன்னு கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நமக்கு கிடைச்சிருக்க ஃபார்முலா என்ன கிடைச்சிருக்கு? n - 1 2 divided by r. இதை நமக்கு கிடைச்சிருந்த ஃபார்முலா. இது எந்த ஃபார்முலா ரிசம்பிள் பண்ணுதுன்னா நமக்கு ஆப்ஷன் 1 அதை ரிசம்பிள் பண்ணுது. ஸோ ஆப்ஷன் 1 will be the கரெக்டான ஃபார்முலா. ஓகேவா? ஸோ சார் எக்ஸாமில் தியரி கொஸ்டின் எவ்வளோ கேட்பாங்க, எக்ஸாமில் தியரி கொஸ்டின் எவ்வளோ கேட்பாங்க, நீ பார்க்குற வரைக்கும் நான் டெக்ஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே சார் நியூமெரிக்கல் போடுங்க சார். நியூமெரிக்கல் தான்டா நான் போட்டுக்கிட்டு இருக்கோம். பாபு சார் ஹாய் ஹாய் தாஞ்சி ஹாய். ஓகே ஸோ சுதாகரன் சார் எவ்வளோ நேரம் போகும்? நியூமெரிக்கல்ஸ் போடுங்க சார். நியூமெரிக்கல்ஸ் தான் சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். காலைல ஃபுல்லாக நியூமெரிக்கல்ஸ் போட்டு இப்போ நம்ம நியூமெரிக்கல்ஸ் போகும். சார் நான் கிளாஸ் எவ்வளோ நேரம் போகும்? பாபு நீங்கள் எத்தனை தடவை கேட்டாலும் இதான் ஆன்சரு. கிளாஸ் டியூரேஷன் வந்து நமக்கு இப்போ ஃபிக்ஸ் பண்ண போகிறது இல்லை. ஓகே ஸோ நமக்கு வந்து கொஞ்சம் 4 மார்க்ஸ் பார்க்க போகிறோம், 5 மார்க்ஸ் பார்த்துட்டு நமக்கு மேரத்தான் செஷனுக்குள்ளே என்ட்ராக போகிறோம். ஃபர்ஸ்ட் வால்யூம் நம்ம முடிக்கிறதுக்கு எவ்வளவு ரிவிஷன் பார்க்கறதுக்கு நம்ம எவ்வளோ டைம் எடுக்குமோ அவ்வளோ டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே சார் டுமாரோ செகண்ட் வால்யூம் சார். ஆமாம் சந்திரா பிரின்சி நாளைக்கு ஃபுல்லாக செகண்ட் வால்யூம் நம்ம ரிவைஸ் பண்ண போகிறோம். சார் சார் கிளாஸ் எவ்வளோ நேரம் போகும்? டேய் எத்தனை தடவைடா? ஓகே ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்க. Double convex lens of a power P with each faces having same radius of curvature is cut into 2 equal parts perpendicular to the principal axis. Perpendicular to the principal axis. So the power of one part is. இப்போ என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மகிட்ட ஒரு டபுள் கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்கு. இது நம்மளோட ஒரு டபுள் கான்வெக்ஸ் லென்ஸ். இது நம்மளோட பிரின்சிபல் ஆக்சிஸ். இது நம்மளோட பிரின்சிபல் ஆக்சிஸ். இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலரா அதாவது நம்ம லென்ஸ் நமக்கு கட் பண்ண போறோம். பெர்பெண்டிகுலரா நமக்கு லென்ஸ்ல கட் பண்ண போறோம். ஸோ கட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட பவர் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பவர் என்ன ஆகும்னு கேட்டிருக்காங்க. கரெக்ட்டுங்களா? So double convex lens of power is with each face is having a same radius of curvature. It cut into 2 equal parts perpendicular to its principal axis. The power of one part of the lens. So நமக்கு இதுல ஒரே ஒரு பார்ட் ஆஃப் த லென்ஸ் மட்டும் என்னன்னு கேட்டிருக்காங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. பவர் அப்படின்னு மென்ஷன் பண்ணாலே பவர் அப்படின்றது என்னது? The ability of a lens to எவ்வளவு அது கன்வெர்ஜ் பண்ணி கொடுக்கும், எவ்வளவு டைவர்ஜ் பண்ணி கொடுக்கும். the ability of a lens, how much the lens is able to converge, how much the lens is able to diverge. அதான். அப்போ இப்போ நமக்கு எப்போ நமக்கு கன்வர்ஜன் எப்போ நமக்கு டைவர்ஜன் நடக்கும்னா எப்போ நமக்கு வந்து மீடியம் மாறணும் அண்டு அந்த மீடியம் மாறணும் அப்போ கர்வ்டு சர்ஃபேஸில் லைட் இன்சிடென்ட் ஆகணும். இந்த ரெண்டு விஷயம் நடந்திருக்கணும். அப்போ இங்கே நம்ம நல்லா பார்த்தீங்கன்னா கேன் வி சே இன்சிடென்ட் வந்து நமக்கு வந்து இந்த சர்ஃபேஸ் வருமா? இந்த சர்ஃபேஸில் நமக்கு என்ட்ரு ஆகும்போது நமக்கு வந்து மீடியம் மாறுது அண்டு கர்வ்டு சர்ஃபேஸில் லைட் என்ட்ரு ஆகுதா? அப்போ இந்த போர்ஷனில் வந்து ஃபஸ்ட்டு கன்வர்ஷன் நடக்கும், ஃபஸ்ட்டு கன்வர்ஜிங் நடக்கும். இப்போ இதை என்ன செஞ்சிடும், இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஓகே லைட் வரும்போது இந்த பாயிண்ட்ல இந்த சர்ஃபேஸ் என்ன செய்யும்? ஃபர்ஸ்ட் கன்வெர்ஜ் பண்ணி கொடுக்கும். லைட்டை வந்து ஃபர்ஸ்ட் கன்வெர்ஜ் பண்ணி கொடுக்கும். இந்த பிளைன் சர்ஃபேஸ் என்ன செய்யும்? ஒண்ணுமே பண்ணாது. ஓகே பிளைன் சர்ஃபேஸ் அதை வந்து கன்வெர்ஜ் பண்ணி கொடுக்காது, டைவர்ஜ் பண்ணி கொடுக்காது. அதனால பிளைன் சர்ஃபேஸ் அப்படியே இருக்கும். அண்ட் அதர் திங் இதே மாதிரி செகண்ட் சர்ஃபேஸ் பாருங்க. இந்த செகண்ட் சர்ஃபேஸ்ல மறுபடியும் லைட் என்டர் ஆகும்போது மறுபடியும் இட் வில் பி ஹேவிங் கன்வெர்ஜிங் நேச்சர். அப்போ லிட்டரலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பைகான்வெக்ஸ் லென்ஸ் நமக்கு பெர்பெண்டிகுலரா நம்ம டிவைட் பண்ணியாச்சு. டிவைட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு லென்ஸுமே நமக்கு கன்வெர்ஜ் பண்ணி கொடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. கரெக்டா? இப்போ நமக்கு ரெண்டா நம்ம கட் பண்ணியாச்சு. இந்த லென்ஸ் நமக்கு வந்து ரெண்டா கட் பண்ணியாச்சு. ஸோ ரெண்டா கட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட எவ்வளவு லென்ஸ் இருக்கும்? இந்த ஒரே ஒரு லென்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஒரு லென்ஸ் நமக்கு வந்து கன்வெர்ஜ் பண்ணி கொடுக்குமானா கண்டிப்பா கன்வெர்ஜ் பண்ணி கொடுக்கும். ஆனா இந்த பாயிண்ட்ல இருந்து உங்களுக்கு 2 டைம் கன்வெர்ஜ் ஆயிருக்கு. ஆனா இந்த ஒரே ஒரு லென்ஸ்ல இந்த பாதி ஹாஃப் ஆஃப் த போர்ஷனால நமக்கு ஒரே ஒரு டைம் தான் நமக்கு கன்வெர்ஜ் ஆக போகுது. ஓகே ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இங்க வந்து கன்வெர்ஜன் இருக்கும், இங்க கன்வெர்ஸ் ஆகும். அண்ட் இந்த சர்ஃபேஸ் வெளியில வரும்போது இன்னமும் கொஞ்சம் அது கன்வெர்ஜிங் ஆகும். ஓகே அப்போ இந்த பாயிண்ட்னா நமக்கு வந்து 2 டைம் நமக்கு கன்வெர்ஜிங் நடந்திருக்கு. ஓகே அப்பனா இதை வந்து இந்த கன்வெர்ஜிங் நேச்சர் வந்து ஹாஃபா நமக்கு ரெடியூஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லலாமா? இந்த போர்ஷன் வந்து ஹாஃபா நமக்கு ரெடியூஸ் ஆயிடுச்சு. அப்போ இந்த பாயிண்ட் வரும்போது நமக்கு ஒரே ஒரு தடவை நமக்கு கன்வெர்ஜிங் நடக்கும். அப்போ நான் சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பவர் அப்படின்றது வந்து ஹவு மச் த லென்ஸ் இஸ் ஏபிள் டு கன்வெர்ஜ் தான் நமக்கு பவர் இல்லாட்ட டைவர்ஜ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் இன்ஷியல் கூட லென்ஸ்ல நமக்கு எவ்வளவு கன்வெர்ட் பண்ண முடியுதோ அதுல இருந்து ஹாஃப் ஆஃப் த போர்ஷன் நமக்கு ஹாஃப் ஆஃப் த நேச்சர் தான் நமக்கு செகண்ட் டைம் நமக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. அப்போ இன் கேஸ் இந்த பாயிண்ட்ல பவர் P அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து P/2 போட போறோம். ஏன்னா இங்க நமக்கு 2 டைம்ஸ் கன்வெர்ஜிங் நடந்திருக்கு, இங்க ஒரே ஒரு டைம் தான் கன்வெர்ஜிங் நடந்திருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்போ நமக்கு பவர் வந்து நமக்கு ஹாஃபா ரெடியூஸ் ஆகிட்டு இருக்கும்போது ரெடியூஸ் ஆகிருக்கும். ஓகே ஸோ சரவணன் 4 மார்க்ஸ் 5 மார்க் வால்யூம் திரும்பி ரிப்பீட் பண்ணிட்டுங்களா? ஓகே பண்றேன். லிசன்
பவர் அப்படின்றது how much the lens able to converge or diverge the light. ஓகேவா? ஸோ இதான் நமக்கு வந்து பவருக்கு இருக்கக்கூடிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் டெஃபினேஷன்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து கன்வெர்ஜிங் லென்ஸ் கரெக்டுங்களா? நான் கன்சிடர் பண்ணுறது நமக்கு இது வந்து வெளியில் வந்து நமக்கு இதோட ரிஃப்ராக்ஷன் இண்டெக்ஸ் கம்மியாக இருக்குது, ஏர் மீடியம் இருக்குது அப்படின்னு கன்சிடர் பண்ண போகிறோம். இப்போ கன்வெர்ஜிங் நமக்கு எத்தனை ஸ்டேஜில் நடக்கும் பாருங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் வரும்போது நமக்கு வந்து இந்த சர்ஃபேஸ் வந்து ஃபர்ஸ்ட் லைட்டாக கன்வெர்ஜ் பண்ணி கொடுக்கும். ஓகே, ஸோ கன்வெர்ஜ் பண்ணி கொடுக்கும். அண்ட் செகண்ட் சர்ஃபேஸ் வந்து மறுபடியும் இதை கன்வெர்ஜிங் பண்ணி கொடுக்கும். ஓகே, அப்போ இந்த ரெண்டு சர்ஃபேஸ்லையுமே லைட் என்டர் ஆகும்போது நமக்கு 2 times நமக்கு வந்து கன்வெர்ஜிங் நடக்க போகுது. செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு என்ன செய்ய போகிறோம், இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். பர்பிள் வந்து நமக்கு ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் இந்த லென்ஸ் நமக்கு வந்து ரெண்டாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து ரெண்டாக எடுத்துக்கலாம், 2 லென்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அதை வந்து ஒரே ஒரு போர்ஷன் மட்டும் எடுக்க போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் த போர்ஷன் மட்டும் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு லைட் நமக்கு கன்வெர்ஜ் ஆகுமானா? ஆமாம், கன்வெர்ஜ் ஆகும். கரெக்டாக தான். ஓகே, ஸோ எங்கள் லைட்டை படும்போது இந்த சர்ஃபேஸ் என்ன செய்யும், லைட் வந்து கன்வெர்ஜ் பண்ணி கொடுக்கும். கன்வெர்ஜ் பண்ணி கொடுக்கும்னா இன்கேஸ் நமக்கு இன்னொரு பேரலைட்ஸ்னா இதை வந்து இதை நமக்கு கன்வெர்ஜிங் சொல்ல போகிறோம். ஓகே, ஸோ இன்கேஸ் டைவர்ஜன்ஸ் வந்து டிவைட் ஆகி போக போகுது. அது கான்கேவ் லென்ஸை பொறுத்தவரைக்கும் நம்ம டைவர்ஜ் ஆகும். ஸோ இப்போ கான்வெக்ஸ் லென்ஸ்னால நமக்கு லைட் வந்து கன்வெர்ஜ் பண்ணி கொடுக்கும். இப்போ நமக்கு ஒரே ஒரு டைம் நமக்கு லைட் கன்வெர்ஜ் ஆகுதா? அப்போ இந்த போர்ஷன் நமக்கு வந்து 2 times நமக்கு கன்வெர்ஜிங் நடந்திருக்கு. இந்த டைம்ல வந்து ஒரே ஒரு டைம் நமக்கு கன்வெர்ஜிங் நடந்திருக்கு. இன்கேஸ் இந்த லென்ஸோட பவர் நமக்கு P அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கேன் வி சே இந்த இடத்துல வந்து P/2 எடுத்துக்கலாமா? ஏன்னா நமக்கு டைவர்ஜிங் நேச்சர் வந்து நமக்கு ஹாஃப் நமக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. கரெக்டா? ஸோ அவ்வளோதான் விஷயம். So Ravi, fully prepared about tendency to converge or this. Exactly Ravi. Next பாருங்க. ஓகே, அப்போ நம்ம பவர் எப்படி இருக்கோ half நமக்கு ரிலீஸ் ஆகும். ஸோ தேர்ட் கொஸ்டின் பாருங்க. The above 2 parts are kept in a contact with each other as shown in the figure. The power of the combinations will be. ஸோ இந்த காம்பினேஷனோட பவர் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, லிசன், இப்போ நீங்க நல்லா பார்த்து சொல்லுங்க. ஒரு கர்வ்டு சர்ஃபேஸ் உங்களுக்கு வந்து கன்வெர்ஜிங் நேச்சரை எடுத்து கொடுக்கும். ஒரு கர்வ்டு நேச்சரும் உங்களுக்கு வித் ரெஸ்பெக்ட் டு கன்வெர்ஜிங் நேச்சரை கொடுக்கும். கரெக்டா? இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இந்த பிளைன் சர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு ஒண்ணுமே பண்ணாது. ஃபர்ஸ்ட்ல லைட் நமக்கு இன்சிடென்ட் ஆகும். லைட் நம்ம இன்சிடென்ட் ஆகும்போது இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் இருக்குல்ல, இந்த கர்வ்டு சர்ஃபேஸை கிராஸ் பண்ணும்போது லைட் வில் பி ஃபர்ஸ்ட் டைம் வில் பி கன்வெர்ஜ். ஓகே, ஸோ கன்வெர்ஜ் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் லைட் நமக்கு வந்து இந்த செகண்ட் சர்ஃபேஸ் இருக்கு, இந்த லென்ஸோட செகண்ட் ஹாஃப் ஆஃப் த லென்ஸ் இருக்கு, இது நமக்கு என்டர் ஆகும்போது மறுபடியும் இந்த கர்வ் சர்ஃபேஸ் இருக்கு, இந்த கர்வ் சர்ஃபேஸ் மறுபடியும் உங்களுக்கு வந்து கன்வெர்ஜ் ஆகும். அப்போ நீங்க இதை வந்து இப்படி இந்த மாதிரி இருந்தாலும் இல்ல இதவே நீங்க திருப்பி போட்டிருந்தாலும் ஓகே இருந்தாலும் உங்களோட கர்வ் சர்ஃபேஸ் வந்து 2 டைம் வந்து உங்களுக்கு கன்வெர்ஜ் பண்ணி கொடுத்துருது. அப்போ இந்த பாயிண்ட்ல உங்களோட பவர் வந்து அதிகமா இருக்கா கம்மியா இருக்கான்னு கேட்டா நீங்க தெளிவா சொல்லலாம். நம்ம இனிஷியலா நமக்கு எவ்வளவு பவர் இருந்துச்சோ அதே பவர்ல தான் நமக்கு இப்பயும் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இனிஷியலா வந்து உங்களுக்கு 2 times கன்வெர்ஜிங் ஆயிருக்கு. இந்த டைமே நமக்கு வந்து 2 times நமக்கு கன்வெர்ஜிங் ஆயிருக்கு. அதனால பவர்ஸ் ரிமைன்ஸ் சேம்னு எழுதலாம். பவர் ரிமைன்ஸ் சேம். ஓகே, ஸோ பவர் ரிமைன்ஸ் சேம். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. A double convex lens of a power P with each face having same radius of curvature is cut along its principal axis. The two parts are arranged as shown in the figure. The power of the combination will be. So இப்போ நமக்கு மறுபடியும் செய்து பவர் கேட்டிருக்காங்க. குழப்பமே வேண்டாம். ஓகே, ஸோ ஒரு லென்ஸ் வந்து 2 கன்வெர்ஜிங் நேச்சர் கொடுக்கும். அந்த 2 கன்வெர்ஜிங் நேச்சர் கொடுக்கறத வந்து நமக்கு பவர் P அப்புறம் அசியூம் பண்ணுமா? அவ்வளோதான். இப்போ நான் சொல்ல அப்படியே கேட்டுக்கோங்க. இப்போ நமக்கு லென்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து லென்ஸ் எடுத்துக்கிறோம். இதுல வந்து உங்களுக்கு 2 சர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். 2 சர்ஃபேஸ் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இதை வந்து பவர் P ன்னு எடுத்துக்கோங்க. கரெக்டா? ஸோ இதே மாதிரி எப்போ நமக்கு வந்து காம்பினேஷன் ஆஃப் லென்ஸை பொறுத்தளவுக்கு we will be adding the powers. P is total power is equal to power 1 plus power 2. இப்போ இங்க நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லைட் வந்து இந்த ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ்ல கன்வெர்ட் ஆகுமா, செகண்ட் சர்ஃபேஸ்ல கன்வெர்ட் ஆகுமா, தேர்ட் சர்ஃபேஸ்ல மறுபடியும் கன்வெர்ட் ஆகும், ஃபோர்த் சர்ஃபேஸ்ல மறுபடியும் கன்வெர்ட் ஆகும். அப்போ இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஸோ இங்க வர லைட் வந்து ஒரு சர்ஃபேஸ்லயுமே நமக்கு கன்வெர்ட் ஆகும். ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்பெல்ல உங்களுக்கு வந்து பவர் P இருக்கும். செகண்ட் சர்ஃபேஸ்லயுமே செகண்ட் லென்ஸ்லயுமே நம்ம வந்து P1 P2. ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த பவர் வந்து நமக்கு வந்து 2 times நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ சிம்லர் இது ஆக்சுவலாக நமக்கு ஒரே லென்ஸ் தான். இந்த ஒரே லென்ஸ் நம்ம என்ன செய்வோம்,
ரெண்டா டிவைட் பண்ணி நம்ம இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணோம்னா நமக்கு எத்தனை கன்வர்ஜிங் நடந்திருக்கு ஒரு சர்ஃபேஸ்லயுமே நமக்கு கன்வர்ஜிங் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 2 கன்வர்ஜிங் நடக்கிற இடத்துல நமக்கு பவர் பி அப்போ அக்காமடேட் பண்ணோம்னா நமக்கு இங்கே 4 கன்வர்ஜிங் நடந்திருக்கு. ஸோ கேன் வி சே 2p பவர் வந்து நமக்கு 2 இன்க்ரீஸ் ஆயிருக்கா. அப்போ இந்த பாயிண்ட் என்ன செஞ்சுக்கலாம், ஸோ இன்கேஸ் இதை என்ன செஞ்சுக்கலாம், இந்த லென்ஸோட பவர் பி, இந்த லென்ஸோட பவர் பி. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2p எழுத போகிறோம். ஸோ டோட்டல் பவர் வில் பி ஈக்குவல் டு 2p. ஓகேங்களா. ஸோ EMI இஸ் வெரி டிஃபிகல்ட், எலக்ட்ரோமேட்டிக் இண்டக்ஷன் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணால் பழகிட்டு ஈஸி தான் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, இன்னும் கொஞ்சம் வேவ் ஆப்டிக்ஸ் ரே ஆப்டிக்ஸ் வீக்காக இருக்கேன். அண்ட் ஃபஸ்ட் 2 சாப்டர்ஸ் அண்ட் 4th சாப்டர்ஸில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். ஓகே, ஸோ ரவி ஃபுல்லி கொடுப்பாரு. எல்லாரும் ரவியை தான் கேட்குறாங்க, ரவி படிச்சிட்டியான்னு கேட்குறாங்க. ரவி ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஆல்ட் ஸோ 2 concave lens of focal length okay. So 2 convex lenses of focal length 60 cm and 20 cm. 2 convex lenses of focal length 60 cm and 20 cm are held coaxially in contact with each other. So the power of a combination. So power அப்படின்றது power is equal to P1 plus P2. ஸோ இதில் இருந்து ஸோ பவர் ஒன்று அப்படின்றது நமக்கு 1/f1 எழுதிக்கலாமா, ப்ளஸ் 1/f2 எழுத போகிறோம். இஸ் ஈக்குவல் டு 1/f1 அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் லென்ஸோட ஃபோக்கல் லென்த், f2 அப்படின்றது செகண்ட் லென்ஸோட ஃபோக்கல் லென்த். ஸோ 1/60 ப்ளஸ் 1/20. ஸோ இதுல இருந்து என்ன செஞ்சுக்கலாம், இந்த பவர் வில் பி ஈக்குவல், டோட்டல் பவர் வில் பி ஈக்குவல் டு 20 ப்ளஸ் 60 டிவைடட் பை 20 into 60. So 80 divided by 20 into 60. So இதில இருந்து 10 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி எழுதணும்னா, ஸோ 1 2 is 2, 4 2s are 8, 2 2s are 4, 3 2s are 6. ஓகேவா. டுவெண்ட்டி இன்ட்டு 60. ஸோ இதுல நமக்கு 80 டிவைடட் பை 20 இன்ட்டு 60. ஒரே ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ 1 to 10 4. ஓகேவா. ஸோ நமக்கு 2 அகைன் நமக்கு வந்து 5. ஸோ 2 3. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பவர் வில் பி ஈக்குவல் டு 1/15. 5 3s are 50. 1/50 diopter. ஸோ இதை தாண்டி இதில் நம்ம மிஸ்டேக் பண்ணக்கூடிய ஜோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதாங்க. ஸோ இப்போ நமக்கு கிடைச்சிருக்க யூனிட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து சென்டிமீட்டர்ஸில் இருக்கும். ஓகே, ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா we have to convert இந்த சென்டிமீட்டர்ஸ் வந்து நமக்கு இனிஷியலாகவே நமக்கு வந்து மீட்டரில் கன்வெர்ட் பண்ணியிருந்துருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மீட்டரில் கன்வெர்ட் பண்ணியிருந்துக்கலாம். இது நமக்கு மீட்டரில் கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா 60 into 10⁻⁻2 போட்டுருந்துருக்கணும். ஸோ 20 into 10⁻⁻2 போட்டுருந்துருக்கணும். ஓகே, ஸோ ஓவரால் நமக்கு வந்து இங்கே ஸோ கால்குலேஷன் மறுபடியும் போட்டுருணும். ஸோ பவர் இஸ் ஈக்குவல் டு P1 ப்ளஸ் P2. ஸோ 1/f1 ப்ளஸ் 1/f2. ஸோ f1 நமக்கு 0.6 0.2 மீட்டர், 0.6 மீட்டர், 0.2 மீட்டர். ஸோ 1/0.6 ப்ளஸ் 1/0.2. ஸோ மறுபடியும் பாருங்க, பவர் இஸ் ஈக்குவல் டு 0.2 plus 0.6 divided by 0.2 into 0.6. So 0.8 divided by 0.2 into 0.6. So again okay, so again power will be equal to, so 1 4 times கேன்சல் பண்ணலாமா. அகைன் நமக்கு என்ன செஞ்சுக்கலாம், இங்கே நமக்கு 2 2s are 4, 0.3. ஓகே, ஸோ 2 divided by 3. ஸோ 2 divided by 0.3 கரெக்டுங்களா. ஆர்எல்ஸ் நமக்கு வந்து 20 divided by 3 எழுதிக்கோங்க. ஸோ கேன்சல் பண்ணணும்னா இந்த பவர் வில் பி ஈக்குவல் டு 1 3 is 3, 6 3s are 18, பேலன்ஸ் 2 0 போட்டுங்க, 6 3s are 18 டயாப்டர். ஓகேவா. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட பவர் என்னவாக இருக்க போகுது, 6.66 டயாப்டராக இருக்க போகுது. ஆப்ஷன் ஏ வில் பி தி கரெக்டான ஆப்ஷன். ஸோ ஹாய்,
Ramesh, Shubha, 15 diopter இல்ல 15 diopter இல்ல நானும் முதல்ல அப்படிதான் நினைச்சேன் பட் ஆக்சுவலி 15 diopter இல்ல இட்ஸ் 6.6 diopter ஓகேங்களா சோ இதான் நமக்கு ஒட்டுமொத்த பவரோட ஒட்டுமொத்த ரெண்டு கான்வெக்ஸ் லென்ஸ்க்கு கரெஸ்பாண்டிங் ஃபோக்கல் லென்த் கொடுத்திருந்தாங்கன்னா அதுக்கு நமக்கு அப்படியே நமக்கு பவர் கன்சிடர் பண்ணணும் ஓகே சோ கேன் யூ டிஸ்கஸ் क्वेश्चंस फ्रॉम chapter 2 கண்டிப்பா எல்லா சாப்டர்லயும் நமக்கு क्वेश्चंस பார்த்துட்டு தான் இருக்க போறோம் ஓகேவா சோ give a minute ஒரே நிமிஷம் இத ஜஸ்ட் நீங்க கோ த்ரூ பண்ணி பாருங்க ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் ஓகே Okay, so next question பாருங்க alright so junction diode as a rectifier so நம்ம காலையில பார்த்திருந்தோம் இல்லையா junction semiconductors நமக்கு அந்த PN junction பார்த்திருந்தோம் a process of conversion of an AC voltage into a DC voltage is called rectification and the device which performs this conversion is called a rectifier the characterization of a PN junction diodes reveals that when PN junction diode is forward biased it offers a low resistance and when it is reverse biased it offers a high resistance okay அப்ப high resistance low resistance அப்படி சொல்லி போகும்போது high resistance வந்து அது கரண்ட் வந்து அலோ பண்ணாது low resistance வந்து அது கரண்ட் அலோ பண்ணும் hence a PN junction diode conducts hence the PN junction diodes conducts only when it is forward biased this property of a PN junction makes it suitable for its use as a rectifier so rectifier அப்படின்றது என்னது நமக்கு வந்து AC சிக்னல் வந்து நமக்கு DC சிக்னலா கன்வர்ட் பண்ண போறோம் அத நமக்கு வந்து ரெக்டிஃபையர் அப்படினு சொல்ல போறோம் சோ क्वेश्चन என்ன இருக்குன்னு பாருங்க first question thus when an AC voltage is applied across a PN junctions it conducts only during those alternating half cycles for which it is forward biased a rectifier which rectifies only half cycles of an AC voltage is called half wave rectifier and one that rectifies the whole both the half cycles is known as full wave rectifier ஓகேங்களா சோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டோரி இதெல்லாம் படிச்சுக்கடா அப்படினு சொல்லிட்டு இது எல்லாமே ஸ்டோரிஸ் சோ இந்த ஸ்டோரிஸ்ல இருந்து உங்களுக்கு क्वेश्चन கேட்டிருக்காங்க பாருங்க the root mean square value of a alternating voltage applied to a full wave rectifier is V0 divided by root 2 V0 divided by root 2 okay so இந்த இடத்துல நமக்கு வந்து மாத்தி பேச இருக்கு V0 divided by root 2 then the root mean square of the then the root mean square value of the rectifier will be equal to see listen இப்போ நமக்கு இந்த since it is a half wave rectifier இல்லையா since it is a full wave rectifier அப்ப நமக்கு வோல்டேஜ் பொறுத்த அளவுக்கு நமக்கு என்ன வோல்டேஜ் நமக்கு கொடுக்கறோமோ அதே வோல்டேஜ் தான் நமக்கு வெளியில வர போகுது ஆனா frequency பொறுத்த அளவுக்கு நம்ம full wave rectifierல நமக்கு எவ்வளவு frequency கொடுக்கறோமோ அதை விட double the frequency நமக்கு வெளியில வர போகுது given voltage நமக்கு வந்து in case நமக்கு வந்து VRMS இருந்துச்சுனா output voltage நமக்கு வந்து என்ன இருக்க போகுது same V0 divided by root 2 தான் இருக்க போகுது but frequency பொறுத்த அளவுக்கு will be getting twice the frequency ஆனா half wave rectifierல நமக்கு same frequency தான் okay half wave rectifierல நமக்கு வந்து input frequency will be equal to output frequency but full wave rectifierல நமக்கு frequency என்ன இருக்க போகுது
output frequency will be equal to 2 times of the input frequency. So இங்க நமக்கு வந்து output frequency is equal to input frequency. ஓகேவா? So இந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. So option A, இந்த क्वेश्चन பொறுத்தவரைக்கும் option A. So next question பாருங்க. In a full wave rectifier, the current in each of the diodes flows from so complete cycles of the signals and half cycles of the inputs less than half of the cycle of the inputs only for the positive half of the cycle of the inputs. So இந்த क्वेश्चन வந்து நம்ம ஆன்சர் எப்படி வரும்? Since it's a full wave rectifier இல்லையா? இந்த full wave rectifierல மார்னிங் தான் இத வந்து டீடைலா டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். என்னன்னா we are going to have two waves, two diodes, diode 1, diode 2. Diode 1 and diode 2. ஓகேங்களா? சோ இந்த diode 1 diode 2 நம்ம ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு கனெக்ட் பண்ண போறோம். ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு கனெக்ட் பண்ண போறோம். எதுக்கு டிரான்ஸ்ஃபார்மர்? ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மர் தான் நமக்கு வந்து வோல்டேஜ் வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும், இல்லனா அதிகப்படுத்தி கொடுக்கும். கரெக்ட்டுங்களா? சோ இன் கேஸ் நமக்கு வரக்கூடிய வோல்டேஜ் நமக்கு 220 வோல்டேஜா இருந்துச்சுனா, வரக்கூடிய வோல்டேஜ் நமக்கு வந்து 220 வோல்டேஜா இருந்துச்சுனா, 220 வோல்டேஜா இருந்துச்சுனா இத கன்வர்ட் பண்ணி ஒரு 20 வோல்டேஜாவோ இல்ல 18 வோல்டேஜாவோ குறைச்சு கொடுக்கும். சோ இங்க கொடுக்கறது நம்ம கேஸ் சிக்னல் கொடுப்போம். சோ இப்போ என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருப்போம், இந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருப்போம். கரெக்ட்டுங்களா? சோ நமக்கு வந்து சென்டர் டேப் கொடுத்திருப்போம். சென்டர் டேப் டிரான்ஸ்ஃபார்மர்ல நமக்கு வந்து வயர் நம்ம கொடுத்திருப்போம். சோ இங்க ஒரு பாசிட்டிவ் சைடுலயுமே ஒரு பாசிட்டிவ் சிக்னல்ஸ்லயும் நமக்கு ஒரு டயோட்ஸ்லயுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் மாறிட்டே இருக்க போகுது. ஓகே? சோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி சைக்கிளுக்கு வந்து டயோட் 1, இது நமக்கு டயோட் 2. கரெக்ட்டா? சோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி சைக்கிள் பாருங்க. இது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி சைக்கிள் அப்படினு சொல்லி பாக்கும்போது ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் தான் நமக்கு வந்து ஒரு வேவ், ஒரு செகண்ட், ஒரு கரண்ட். அப்ப ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி சைக்கிள் பாருங்க, நமக்கு பாசிட்டிவ்ல இருந்து நமக்கு 0க்கு வந்துருதா? அப்ப பாசிட்டிவ் நெகட்டிவ். இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி சைக்கிளுக்கு நமக்கு வந்து டயோட் 1 நமக்கு டயோட் 2. சோ டயோட் 1 டயோட் 2 நமக்கு வந்து அத ப்ராப்பரா மென்ஷன் பண்ணோம்னா இது P, இது நமக்கு P ஜங்ஷன், இது N ஜங்ஷன். இது நமக்கு P ஜங்ஷன், இது வந்து N ஜங்ஷன். அப்போ எப்ப நமக்கு பாசிட்டிவ் கூட நமக்கு P ஜங்ஷன் கனெக்ட் ஆகிருக்கும் அப்ப வந்து ஃபார்வர்ட் பைஸ் னு சொல்ல போறோம். எப்ப நமக்கு வந்து P கூட நமக்கு வந்து நெகட்டிவ் சைடு கனெக்ட் ஆகிருக்கும் அது வந்து நெகட்டிவ் ரிவர்ஸ் பைஸ் னு சொல்ல போறோம். ரிவர்ஸ் பைஸ் னு சொல்ல போறோம். இப்போ இந்த பாயிண்ட்ல the positive terminal P side is connected with the positive side. அப்ப நமக்கு இது ஃபார்வர்ட் பைசிங், ரிவர்ஸ் பைசிங்னா ஃபார்வர்ட் பைசிங். அப்ப இந்த பொசிஷன் நமக்கு கரண்ட் கனெக்ட் பண்ணுமா? ஆமா, கரண்ட் கனெக்ட் பண்ணும். எது? அப்ப D1 வந்து கரண்ட் கனெக்ட் பண்ணும், D2 வந்து கரண்ட் வந்து கனெக்ட் பண்ணாது. எப்போ? ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி சைக்கிளுக்கு. சரிங்களா? செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி சைக்கிளுக்கு பாத்தீங்கன்னா நமக்கு D2 கரண்ட் கனெக்ட் பண்ணாது, D1 வந்து கரண்ட் கனெக்ட் பண்ணும். செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி சைக்கிளுக்கு பாத்தீங்கன்னா நமக்கு இது நமக்கு வந்து நெகட்டிவா இருக்கும், இந்த சைடு வந்து நமக்கு பாசிட்டிவா இருக்கும். அப்போ செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி சைக்கிளுக்கு நமக்கு D1 நமக்கு நெகட்டிவ் பயாஸ்டா இருக்கும், D2 நமக்கு வந்து ஃபார்வர்ட் பயாசிங் இருக்கும். சோ கரண்ட் நமக்கு இந்த சைடு ஃப்ளோ ஆகும். சோ ஒரு ஹாஃப் ஆஃப் தி சைக்கிளுக்குமே we will be obtaining current நமக்கு கிடைக்கும். அந்த கரண்ட் நமக்கு எந்த இடத்துல அவுட்புட் எடுப்போம்? இந்த இடத்துல நமக்கு அவுட்புட் எடுப்போம். சோ ரெண்டு டைரக்ஷன், ரெண்டு ஹாஃப் ஆஃப் தி சைக்கிள் கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது நமக்கு சேம் டைரக்ஷன் கரண்ட் நமக்கு ஆப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்க போறோம். சோ அவுட்புட் பாத்தீங்கன்னா ஒரு ஹாஃப் ஆஃப் தி சைக்கிளுக்குமே நமக்கு வந்து சேம் டைரக்ஷன் கரண்ட் இங்க வர போகுது. ஓகே? ஒரு டைரக்ஷனுக்கு வந்து சேம் டைரக்ஷன் கரண்ட் இங்க வர போகுது. ஓகே? சோ இதான் விஷயம். அப்போ இதெல்லாம் வச்சுக்கிட்டு क्वेश्चனையும் ஆன்சரையும் பாருங்க. In a full wave rectifier the current in each of the diodes flows for complete cycles of the input signals, half cycles of the input signals, less than half cycles of the input signals, only for the positive half of the signal of the input. Okay? So complete waves ku நமக்கு வந்து complete cycles of the input signals ku நமக்கு என்ன செய்யுது? நமக்கு current வந்து இங்க flow ஆக போகுது. ஓகேவா? So next question பாருங்க. In a full wave rectifier both diodes are forward biased at the same time. So full wave rectifier வந்து நமக்கு both diodes are forward biased at the same time. ரெண்டு டயோட்ஸ்மே நமக்கு at the same time நமக்கு forward biasing இருக்குமானா கண்டிப்பா கிடையாது. சோ ஒரு டயோட்ஸ்மே நமக்கு வந்து forward நெகட்டிவ் நமக்கு இருந்துட்டே இருக்க போகுது. ஓகேவா? யார் யாது? ஆதி. ஓகே? So bro, don't talk about. இங்க பாருங்க, என் பாபு and ஆதி ரெண்டு பேரும் ஒண்ணு தான் தெரியும் எனக்கு. ஓகேவா? I got it. ஓகேவா? தன்யா, ஹாய் சார். ஹாய். குட் ஈவினிங். லிசன், இது பேசுறதுக்கு டைம் இருக்கு, வேற இதை இன்னொரு நாள் நான் பேசுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. In a full wave rectifier both the diodes are forward biased at the same time நமக்கு வந்து ரெண்டுமே நமக்கு forward biasing இருக்காது. both diodes are reverse biased at the same time கிடையவே கிடையாது. so one is forward biased and the other is reverse biased at the same time. ஒரே நேரத்துல வந்து உங்களுக்கு ஒரு diode forward biasing இருக்கும், ஒரு diode நமக்கு negative biased இருக்கும். so option C will be the correct option. ஓகேவா? so next question பாருங்க. an alternating voltage of frequency of 50 hertz is applied to a half wave rectifier. Okay? So half wave rectifier
then the ripple frequency அப்படிங்கிறது உங்களுக்கு output கிடைக்கக்கூடிய frequencies. The ripple frequency of the voltage the ripple frequency of the output will be, so since it is a half wave rectifier நான் என்ன சொன்னேன், input frequency will be equal to output frequency எங்க half wave rectifier, but input frequency will be twice that of output twice that of output in the full wave rectifier வந்து output frequency will be twice that of input frequency. அப்போ இது வந்து full wave rectifier. இவங்க கேட்டது வந்து half wave rectifier, ஸோ நமக்கு சேமாக தான் நமக்கு கிடைக்கும் போது 50 ஹெர்ட்ஸ் தான் கிடைக்கும் போது. இன்கேஸ் இங்கே full wave rectifier மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா நமக்கு 100 தான் நமக்கு ஆன்சராக கிடைக்கும். ஓகே ஓகே. And இந்த கொஸ்டின் பாருங்க, a signal as shown in the figure is applied to a PN junctions diodes identify the output across the resistance. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நமக்கு PN ஜங்ஷன் ஒரே ஒரு ஜங்ஷன் இருக்கா, ஒரே ஒரு டயட்ஸ் இருக்கு, ஒரே ஒரு டயட்ஸ் தான் இருக்கு. ஸோ இந்த ஒரே ஒரு டயட்ஸ் என்ன செய்யணும், சாரி சார் ஆதி எதுக்கு சாரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா சார். ஃபார்வர்ட் டிவிஷன்ஸ் ரிவைஸ் பண்ணுங்க. ஓகே பண்ணிடலாம். ஸோ யுவர் ஹேண்ட் ரைட்டிங் இஸ் குட் ஈவினிங். ஓகே, ஸோ இங்கே பாருங்க, சிக்னல் ஆஸ் ஷோன் இன் தி ஃபிகர்ஸ் இஸ் ரைட். ஸோ நமக்கு வந்து இதில் வந்து ஒரே ஒரு டயட்ஸ் நமக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஒரே ஒரு டயட் தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயர் ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர்னா ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயர். அப்போ ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர் நமக்கு இங்கே நமக்கு இன்னொரு டயட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ இங்கே பாருங்க, இப்போ நமக்கு அவுட்புட் சிக்னல் என்ன கிடைக்கும்னா, இந்த ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயரில் ஆக்சுவலாக என்ன நடக்கும்னு சொல்கிறேன், நமக்கு வந்து இந்த மாதிரி நம்ம சிக்னல் கொடுப்போம். இது நமக்கு ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயர், இது வந்து ஃபுல் வேவ் நம்ம கொடுத்துருப்போம். இதை இந்த ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயருக்கு உள்ள போயிட்டு நம்ம வெளியில் வரும்போது ஆக்சுவலாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி என்ன இருக்க போது, வேவ் நம்ம எப்படி கொடுப்போம், நெகட்டிவ் வேவ் ஃபுல்லாமே நமக்கு வந்து சாப் ஆயிடும், நெகட்டிவ் வேவ் ஃபுல்லாமே நமக்கு வந்து கட் பண்ணிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வேவ்ல இருக்கக்கூடிய ஹாஃப் ஆஃப் த போர்ஷன் மட்டும் வெளியே வரும், செகண்ட் வேவ் நமக்கு நெகட்டிவ் போர்ஷன் நமக்கு வராது, செகண்ட் வேவ்ல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சைக்கிள் மட்டும் நமக்கு வரப்போது, நெகட்டிவ்ல இருக்கக்கூடிய வேவ்ஸ் நமக்கு வராது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வில் பி கெட்டிங் ஒரு வேவ்ஸ்ல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் மட்டும் நமக்கு வந்து கலெக்ட் பண்ணிட்டே இருக்க போதும். இது வந்து ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயர்ல நமக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் சிக்னல்ஸ். சரிங்களா? ஸோ இதே மாதிரி இங்கே அப்சர்வ் பண்ணி பாருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து +0 to +5 and -5 நமக்கு வந்து சிக்னல்ஸ் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கு. கரெக்டா? அப்போ இந்த பாயிண்ட்ல நமக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ்ல இருக்கக்கூடிய வேவ்ஸ் ஃபுல்லாமே அது கட் பண்ணி வெளியில எடுத்துற போது நம்மளோட டயோட்ஸ். அப்போ இந்த பாயிண்ட்ல இந்த போர்ஷன் மட்டும் நமக்கு வந்து எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும், இந்த போர்ஷன் வந்து நமக்கு வந்து சாப் ஆயிருக்கும். இது வந்து இந்த போர்ஷன் ஃபுல்லாமே நமக்கு கட் பண்ணிருப்பாங்க, கட் ஆயிரும் இந்த டயோட்ஸ் இந்த ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயருக்குள்ள நமக்கு இன்புட் கொடுக்கும்போது. ஸோ வெளியில வரக்கூடிய வேவ்ஸ் என்ன வர போறோம்னா, வில் பி ஹேவிங் த வேவ்ஸ் ஃப்ரம் 0 to 5 அலோன். அப்போ நமக்கு 0 to 5 வருதா? ஸோ ஆப்ஷன் டி பாருங்க. ஸோ ஆப்ஷன் டி நமக்கு கூடிய ஆப்ஷன் 0 to 5 மட்டும் நமக்கு சிக்னல்ஸ் நமக்கு இன்புட் அண்ட் அவுட்புட் வரும். ஓகே, ஸோ லெட்டர் நமக்கு கிடைக்கும் 0 to 5 மட்டும் தான் நமக்கு வந்து அவுட்புட் சிக்னல் வரப்போகுது இன் தி ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயர். ஓகே, ஸோ ஆப்ஷன் டி வில் பி தி கரெக்டான ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. ஓகே, செகண்ட் சாப்டர் கேட்டிங்களா? டி ஓகே, பார்த்துட்டேன். சரிங்க பாருங்க, a figure shows 4 pairs of parallel identical conducting plates, okay, and conducting plates separated by a same distance 2 cm and arranged perpendicular to x-axis. The electric potential of each plate is mentioned. The electric field between a pair of plates is uniform and normal to the plate. Fine, இத எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுங்க. இது நமக்கு டைரக்ஷன். ஸோ ஒரு क्वेश्चन எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க. For which pair of the plate is electric field is along positive x-axis? So listen, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் நமக்கு வந்து ஒரு ஹை பொட்டன்ஷியல்ல இருந்து லோ பொட்டன்ஷியலுக்கு டிராவல் ஆகும். கரெக்ட்டுங்களா? அதை நம்ம பார்த்துப்போம். எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் நமக்கு வந்து இன் கேஸ் நமக்கு வந்து இந்த லைன் நான் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன மீனிங்னா, இந்த பாயிண்ட்ல நமக்கு ஹை பொட்டன்ஷியல் இருக்கு, இந்த பாயிண்ட்ல நமக்கு வந்து ஒரு லோ பொட்டன்ஷியல் இருக்கு. இதான் மீனிங். அப்போ இந்த பாயிண்ட் இங்க இருந்து ஃபர்ஸ்ட் பொட்டன்ஷியல் மட்டும் அப்சர்வ் பண்ணி பாருங்க. இங்க நமக்கு வந்து -70 வோல்ட் இருக்கு, இங்க நமக்கு +50 வோல்ட் இருக்கு, இங்க நமக்கு -50, இங்க நமக்கு வந்து +150, -20 +. ஸோ எல்லாத்தையும் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த நம்பர் அதிகமாக இருக்குன்னு பாருங்க. ஓகே, ஸோ -70 நமக்கு வந்து குட்டி நம்பர் கம்பேர் டு -50. ஓகே, ஸோ -2 -3 பெருசானா -2 தான் பெரிய நம்பர். ஓகே, ஏன்னா நெகட்டிவ்ல இருக்கும்போது நமக்கு அந்த அப்படியே மாற்றி வரப்போகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா -50 ஹாஸ் அ ஹை வோல்டேஜ், -70 ஹாஸ் அ லோ வோல்டேஜ்.
ஸோ எலக்ட்ரிக் ஃபிலன்ஸ் நமக்கு எந்த மாதிரி வரும் ஸோ இந்த மாதிரி நமக்கு எலக்ட்ரிக் ஃபிலன்ஸ் நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹை பொட்டன்ஷியல் லோ பொட்டன்ஷியல் அப்போ நமக்கு எலக்ட்ரிக் ஃபிலன்ஸ் வந்து ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் நம்ம வரப்போகுது அதே மாதிரி இங்கே நமக்கு வந்து 200 -20 ஹை பொட்டன்ஷியல் டு லோ பொட்டன்ஷியல் இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா -100 -400 ஸோ இதில் நமக்கு எது நமக்கு பெரிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து -100 தான் நமக்கு பெரிய நம்பர் -20 நமக்கு வந்து கம்மியான வோல்டேஜ் இருக்க போது ஃப்ரம் ஹை வோல்டேஜ் டு லோ வோல்டேஜ் ஸோ இங்கே மட்டும் நமக்கு வோல்டேஜ் எப்படி நமக்கு எலக்ட்ரிக் ஃபிலன்ஸ் எப்படி இருக்க போது ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் இருக்க போது கொஸ்டின் என்ன கேட்டாங்கன்னா நமக்கு எந்த பிளேட்ஸ் கடையில் வந்து நமக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபிலன்ஸ் வந்து அலாங் எக்ஸ் டைரக்ஷனில் இருக்குது அலாங் விச் மீன்ஸ் அலாங் ஐ டைரக்ஷனில் இருக்குது அப்படின்றது கொஸ்டின் ஸோ இப்போ நமக்கு அலாங் எக்ஸ் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் என்னது நம்மளோட ஃபோர்த் ஆப்ஷன் ஓகே இந்த ஃபோர்த் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய ரெண்டு பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய பிளேட்ஸ் கடையில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபிலன்ஸ் மட்டும் தான் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட்டாக நமக்கு ட்ராவல் பண்ணும் சரிங்களா ஸோ ஆப்ஷன் 4 ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க டவுட் என்ன டவுட் பிரணேஷ் என்ன டவுட் கெத்து உங்கள் பேர் கெத்துங்களா ஹாய் கெத்து சார் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர் காலையில் நான் நிறைய டிஸ்கஸ் பண்ணியாச்சு ஓகே ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் ஹாஃப் வேவ் சரி ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர் பொறுத்தளவுக்கு ஸோ சிம்பிள் நான் சொல்லிடுறேன் half wave rectifier full wave rectifier இந்த half wave rectifierல நமக்கு ஒரே ஒரு டயோட் யூஸ் பண்ணுவோம் half wave rectifierல நமக்கு ஒரே ஒரு டயோட் யூஸ் பண்ணுவோம் ஸோ ரெக்டிஃபையர் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏசி சிக்னலை வந்து நமக்கு டிசி சிக்னலாக மாற்ற போகிறோம் விச் மீன்ஸ் நமக்கு வந்து மல்டிபோலாரிட்டி சிக்னல்ஸ் அதாவது ஆல்டர்னேட்டிங் கரண்ட் நம்ம வந்து யூனி டைரக்ஷனல் கரண்ட்டை நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம் இந்த ப்ராசஸ் தான் என்னது ரெக்டிஃபிகேஷன் ஸோ அந்த ரெக்டிஃபிகேஷன் நடத்தக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான் என்னது டயோட்ஸ் ஸோ இந்த டயோட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு கனெக்ட் பண்ணியிருப்போங்க ஏசி சிக்னல்ஸ் ஓகே ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து வோல்டேஜ் வெளியில் அவுட்புட் எடுப்போம் இந்த இடத்துல வந்து அவுட்புட் வெளியே எடுப்போம் ஓகேவா ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த சைக்கிள் பாருங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த சைக்கிளுக்கு வந்து கரண்ட் வந்து இது கண்டக்ட் பண்ணும் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சைக்கிளுக்கு வந்து அந்த கரண்ட் வந்து இது கண்டக்ட் பண்ணாது ஓகேவா ஸோ இப்போதைக்கு நான் கொஞ்சம் குயிக்காக சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த சைக்கிளுக்கு மட்டும் பாருங்க ஸோ இது வந்து பி ஜங்ஷன் இது என் ஜங்ஷன் இது நமக்கு பி ஜங்ஷன் இது என் ஜங்ஷன் ஸோ ஃபார்வர்ட் பைஸில் மட்டும் இந்த டயட்ஸ் வந்து கரண்ட் கண்டக்ட் பண்ணும் ரிவர்ஸ் பைசிங்கில் கரண்ட்டை இது கண்டக்ட் பண்ணாது அப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் பைசிங்கில் இருக்குது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த சைக்கிளில் நமக்கு எவ்வளோ நம்ம கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் எப்படி இருக்கும்போது இதை நமக்கு கொடுக்கக்கூடிய கரண்ட் ஓகே ஸோ ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த இது வந்து பாசிட்டிவ் சைக்கிள் இது நெகட்டிவ் சைக்கிள் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த சைக்கிளில் வந்து இது வந்து ஃபார்வர்ட் பைசிங்காக இருக்கும் அப்போ வந்து கரண்ட் என்ன செய்யும் இது வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும் ஸோ ஃப்ளோ ஆகும்போது ஃப்ரம் எதுக்கு வருதா ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து வில் பி ஆல்டர்னிங் கரண்ட் ஓகே ஸோ செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சைக்கிள் பாருங்க இது இப்போ இது முடிஞ்சிச்சு இப்போ செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சைக்கிள் பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு ஈக்குவலான கரண்ட் நம்ம ஆப்ரேட் பண்ணோமா இந்த ஒன்ஸ் நமக்கு இந்த இடத்துல மூவ் ஆகும்போது இந்த கரண்ட் நமக்கு அப்சர்வ் பண்ண முடிஞ்சு ஓகே அப்போ செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சைக்கிள் பாருங்க இது நெகட்டிவா இருக்கும் இது நமக்கு பாசிட்டிவா இருக்கும் இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சைக்கிள் வந்து கரண்ட் வில் பி ஃப்ளோயிங் ஃப்ரம் இந்த டைரக்ஷனுக்கு ஃப்ளோ ஆகும் ஸோ இந்த டைரக்ஷன் ஃப்ளோ ஆகும்போது நமக்கு இது நெகட்டிவ் இது பாசிட்டிவ் இது பாசிட்டிவ் சைடு இது நெகட்டிவ் சைடு டயட்ஸோட பாசிட்டிவ் சைடு இதுக்கு நம்ம கொடுக்குற கரண்ட் வந்து நமக்கு நெகட்டிவ் சைடு ரிவர்ஸ் பைசிங்ல இருக்கு கரண்ட் இது கண்டக்ட் பண்ணாது அப்போ செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சைக்கிளுக்கு நமக்கு இந்த சர்க்யூட்ல கரண்ட் வந்து ஃப்ளோ இருக்காது ஸோ இந்த பாயிண்ட்ல இந்த டைரக்ஷன் வந்து செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சைக்கிளுக்கு எந்த ஒரு கரண்ட்டுமே இதை அப்சர்வ் பண்ண முடியாது ஸோ இந்த நேரத்தில் வந்து நமக்கு வில் பி ஹேவிங் நோ கரண்ட் செகண்ட் ப்ராடக்ட் மறுபடியும் மாறுமா ஏன் மாறுது ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய அல்டர்னேட்டிங் வோல்டேஜ் ஓகே நமக்கு மாறிட்டே இருக்கும் செகண்ட் பாசிட்டிவ் சைக்கிள் மாறும்போது பாசிட்டிவ் சைக்கிள் மாறும்போது நமக்கு கரண்ட் ஃப்ளோ இருக்கும் அண்ட் நமக்கு கரண்ட் ஃப்ளோ இருக்கும்போது இந்த இடத்துல வந்து கரண்ட் ஃப்ளோ இருக்க போகுது ஓகே ஸோ இந்த மாதிரி ஒரு பொலாரிட்டி மாறிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு சைக்கிள்ஸ் ஹாஃப் ஆஃப் த சைக்கிள் மட்டும் உங்களுக்கு நமக்கு கிடைச்சிட்டே இருக்க போகுது ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த நெகட்டிவ் சைக்கிள் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து கட் பண்ணி வர போகும் இது வந்து இதுக்கு பேர் வந்து ஹாஃப் சைக்கிள் ரெக்டிஃபையர் ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்புட் சிக்னல்ஸ் இன்புட் வோல்டேஜ் அவுட்புட் வோல்டேஜ் நமக்கு சேமாக இருக்கும் இன்புட் ஃப்ரீக்வன்சியோட அவுட்புட் ஃப்ரீக்வன்சி நமக்கு சேமாக இருக்கும் இதே ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் பொறுத்தளவுக்கு ஓகே ஸோ இங்கே நமக்கு அவுட்புட் இந்த இடத்துல நமக்கு அவுட்புட் எடுக்க போகிறோம் இந்த இடத்துல அவுட்புட் எடுக்க போகிறோம் ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் ஸோ எப்போ நமக்கு வந்து டயட் நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா டயட் 1 பாசிட்டிவ் ஃபார்வர்ட் பைசிங் டயட் 2 நமக்கு ரிவர்ஸ் பைசிங் இருக்கும் டயட் 1 நமக்கு ரிவர்ஸ் பைசிங் டயட் 2 நமக்கு ஃபார்வர்ட் பைசிங் இருக்கும் ஸோ அப்போ ஒரு சிக்னல்ஸ்லையுமே நமக்கு வந்து நெகட்டிவ் சைக்கிள்ஸ் ஃபுல்லாமே நமக்கு வந்து பாசிட்டிவ் சைக்கிள் வந்து அலைன் ஆகிட்டே இருக்க போகுது ஸோ இதை பாருங்க
இந்த பாயிண்ட்ல இது நமக்கு வந்து இன்புட். இப்போ நமக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா இதே சிக்னல்ஸ் வந்து எல்லா சிக்னல்ஸுமே நம்ம என்ன செய்யுது பாசிட்டிவ் சைனில் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இது வந்து ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர். ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஃப்ரீக்வன்சி வில் பி ஈக்குவல் டு twice that of input frequency. இந்த क्वेश्चन இத மட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கு இத ரஃபா ஒரு ஐடியா வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவது சென்டர் டேப்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் நம்ம யூஸ் பண்ணுவோம் for full wave rectifier. ஓகே, சோ ரைட். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஓகே, okay, so next question. Right, an electron is released midway between the plates of a pair 4. It will, so இந்த இடத்துல வந்து ஒரு எலக்ட்ரான்ஸ் நம்ம ரிலீஸ் பண்றாங்க. ஒரு எலக்ட்ரான்ஸ் நமக்கு வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஸோ இந்த பாயிண்ட்ல நமக்கு ஒரு எலக்ட்ரான்ஸ் நமக்கு ரிலீஸ் பண்ணா என்ன நடக்கும்னு பாருங்க. ஸோ யூஸ்வலாக இங்கே எலக்ட்ரான்ஸ் நமக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் நமக்கு வந்து ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் நமக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் நமக்கு மூவ் ஆகிட்டே இருக்கு. ஸோ ஜஸ்ட் கன்சிடர் இந்த சைட் ஃபுல்ல வந்து ஒரு பாசிட்டிவ் ஹை பொட்டன்ஷியல் இருக்கிற மாதிரி அசியூம் பண்ணிக்கோங்க. இந்த சைட் ஃபுல்ல வந்து ஒரு லோ பொட்டன்ஷியல் இருக்கிற மாதிரி அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போ இது நமக்கு லோ பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டிகல் நெகட்டிவ் சார்ஜ். அப்போ இந்த நெகட்டிவ் சார்ஜ் என்ன செய்ய மூவ் ஆகும்? டுவர்ட்ஸ் பாசிட்டிவ் பிளேட் நோக்கி தான் மூவ் ஆகும், ஹை பொட்டன்ஷியல் நோக்கி தான் மூவ் ஆகும். ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து எந்த சைடு ஆக்சிலேட் ஆகும்னா will be towards left hand side நமக்கு ஆக்சிலேட் ஆகும். அப்போ இதுக்கு ஆன்சர் என்னன்னு பாருங்க. The moving towards positive I at constant speed, negative speed will be accelerated along -x. So -x direction வந்து -x direction என்னது? இது நமக்கு positive x direction, அதுக்கு opposite direction வந்து நமக்கு -x direction, -i direction. ஓகேவா? So the electrons will be accelerated towards -i direction. சரிங்களா? So next பாருங்க. Okay, so let V naught be the potential difference atom. Let V naught be the potential at left plate of any set taken to be at x is equal to 0 meters. Okay, so the potential V at any potentials 2 cm. So நமக்கு வந்து 2 cm இடையில அந்த பிளேட் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போறோம். ஸோ அப்படி அட்ஜஸ்ட் பண்ணும்போது the voltage நமக்கு வந்து எப்படி டிஃபர் ஆகும்னா, so you will be having, so usually என்னது electric field is nothing but potential gradient. Electric field is nothing but பொட்டன்ஷியல் கிரேடியன்ட். அப்போ நமக்கு வந்து ஒரு டிஸ்டன்ஸ்ல நமக்கு அந்த ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் நமக்கு வெளியில போகும்போது நமக்கு இன்கேஸ் நமக்கு ஒரு சார்ஜ் இருக்கு, இந்த சார்ஜ் நமக்கு போகும்போது நமக்கு எவ்வளவு தூரம் மூவ் ஆகுறோமோ அவ்வளவு தூரம் வந்து அது கரஸ்பாண்டிங் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். மூவிங் அலாங் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் பொட்டன்ஷியல் டிக்ரீசஸ். மூவிங் அலாங் த, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மூவிங் அலாங் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் பொட்டன்ஷியல் டிக்ரீசஸ். potential decreases. அவ்வளவுதாங்க. ஓகே, சோ இப்போ இத வச்சு பாக்கும்போது this will be having v is equal to v naught a plus c. கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்முலாவை அது ரிசம்பிள் பண்ற மாதிரி நமக்கு கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. So E1, E2, E3 and E4 are the magnitude of the electric field lines between the pairs of plates. So 1, 2, 3 and 4. So respectively. ஸோ இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்னு பாருங்க. இப்போ இந்த 4 பிளேட்ஸ் இருக்குல்ல, இந்த 4 பிளேட்ஸோட அரேஞ்ச்மெண்ட் இருக்கு. இந்த 4 பிளேட்ஸோட அரேஞ்ச்மெண்ட்ல எந்த பிளேட்ஸ் கடையில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், எந்த பிளேட்ஸ் கடையில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க அந்த ஹைஸ் அண்ட் லோஸ் மட்டும் நீங்க சொன்னா மட்டும் போதும். வணக்கம், யாரு வணக்கம்? கெத்து வணக்கம். வாட் ப்ரோ? சொல்லுங்க ப்ரோ, என்னங்க ப்ரோ? ஸோ சுரேஷ், ஹாய் ப்ரோ. மூவ்ஸ் ஆப்போசிட் டு த எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ். எக்ஸாக்ட்லி ரவி. Some information of PN junction. See, listen, all physics topics. Right. See, actually வந்து இந்த மாதிரி தான் நமக்கு வந்து இந்த ஒன் ஷாட் நமக்கு இதுக்கு முன்னாடி வந்து கண்டென்ட் ஃபுல்லாக நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நேற்று டே பிஃபோர் எஸ்டர்டே வரைக்கும் நமக்கு கண்டென்ட் வந்து நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் வந்து நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது கொஞ்சம் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ லிசன் சார், மேக் இட் ஃபாஸ்ட். சுப்பரஞ்சனி, மேக் இட் ஃபாஸ்ட். ஸோ டாப்பர் சரண்டர்லாம் ப்ரோ, கவலைப்படாத சார். ஃபார்மேஷன் ஆஃப் இன்ஜங்ஷன். ஸோ ஓகே சொல்கிறேன். சுப்ரஜினி கொஞ்சம் பார்த்துலாம். ஸோ இந்த பாருங்க, இப்போ 2 பிளேட் கடையில் இருக்கக்கூடிய எந்த பிளேட் வந்து அதிகமான எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ லிசன், ஜஸ்ட் ஒன்றுமே பார்க்க வேண்டாம். 2 கடையில் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் மட்டும் பாருங்க. 2 பிளேட் கடையில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் மட்டும் பாருங்க. ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் நதிங் பட் பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் ஆஃப் dx. கரெக்டா? அப்போ நமக்கு ரெண்டுமே லெட்ஸ் மேக், நமக்கு எல்லாமே ஒரு கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஸ் இருக்குன்னு எடுத்துக்கோம். நமக்கு ரெண்டுமே ஒரு கான்ஸ்டன்ட் x அப்படின டிஸ்டன்ஸ் நமக்கு செப்பரேட் ஆயிருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பொறுத்து தான் நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் இருக்கு. ஓகே,
ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனா இந்த இடத்துல நமக்கு எவ்வளோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கும்? ஸோ மைனஸ் இதுக்கு டிஃபரன்ஸ் வில் பி ஈக்குவல் 20. ஓகே, ஸோ 20 வோல்டேஜ் இங்கே டிஃபரன்ஸ் இருக்கும். இங்கே நமக்கு வந்து 100 வோல்டேஜ் நமக்கு டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகே, 100 வோல்டேஜ் இருக்கு. இங்கே நமக்கு டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 180 வோல்டேஜ் நமக்கு டிஃபரன்ஸ் இருக்க போகுது. ஸோ இங்கே நமக்கு டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 300 வோல்டேஜ் நமக்கு டிஃபரன்ஸ் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு பிளேட்டுக்கு இடையில வந்து நமக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து இதுதான் இருக்க போகுது. அப்போ எந்ததுக்கு அதிகமான பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கோ அதுக்கு நமக்கு அதிகமான ஃபீல்டு இருக்கும். கரெக்ட்டுங்களா? அப்போ எந்த பிளேட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்கு? 4th கேஸ்ல இருக்கக்கூடிய பிளேட்ஸ் கிடைக்கக்கூடிய அதிகமான பொட்டன்ஷியல் இருக்கு. ஸோ இந்த கேஸ்ல இருக்கக்கூடிய ஃபீல்டு தான் நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ எதுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும்? நமக்கு ஃபர்ஸ்ட் பிளேட்டுக்கு இடையில கூடிய ரெண்டு பிளேட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு. ஸோ இந்த ரெண்டு பிளேட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய ஃபீல்டு ரேஞ்ச் நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ என்ன செஞ்சுக்கலாம்? E4 will be higher, E1 will be lower. ஸோ எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா E4 இதுக்குள்ள E4 தான் நமக்கு அதிகமாக இருக்கும். ஸோ E1 நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, ஆப்ஷன் C will be the கரெக்டான ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Any electron is projected from the right plate of a set right plate of a set 1 directly towards the left plate. It just becomes to rest at the plate. The speed with which it was projected is. Okay, so listen. So you should have the speed of the which season half into mv square. Okay, ma? So half into mv square is equal to qv. இதான் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா பார்க்கறதுக்கு முன்னாடி லிசன் கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ நமக்கு 2 பிளேட் இருக்குது. ஃபர்ஸ்ட் கேஸில் நமக்கு 2 பிளேட் இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் கேஸில் இருக்கக்கூடிய அந்த 2 பிளேட்லுக்கு இடையில வந்து நமக்கு ஒரு சார்ஜ் ரிலீஸ் பண்ணும்போது ஸோ அது நமக்கு 0 அது மறுபடியும் ஸ்லோ டவுன் ஆகி 0 வெலாசிட்டிக்கு அது வந்துடுது. ஓகே, ஸோ நமக்கு எந்த ஸ்பீடோ அதை நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு தான் கொஸ்டின்ஸ். ஸோ கைனடிக் எனர்ஜி ஒரு ஈக்குலிபிரியம் கண்டிஷனில் வந்து கைனடிக் எனர்ஜி அப்படின்றது நமக்கு mv ஸ்கொயர் எழுதலாம். ஓகே, ஸோ யூஸ்வலாக நமக்கு பொட்டன்ஷியல் பேஸ் பண்ணி நமக்கு ஒரு ஃபார்முலா எழுதிருப்போம். என்ன ஃபார்முலானா potential is equal to potential energy divided by charge. Potential energy take ஒரு யூனிட் சார்ஜுக்கு எவ்வளவு potential energy நம்ம ஸ்பெண்ட் பண்றோம் அது பண்ணா நமக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிப்போம். potential is equal to potential energy divided by unit test charge. ஸோ இந்த இடத்துல நான் என்ன சொன்னேன்னா நீங்க potential energy மட்டும் ரப் பண்ணிட்டு நீங்க kinetic energy இன்க்ளூட் பண்ணிட்டோம்னா ஸோ kinetic energy இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்ல we can write as kinetic energy is equal to qv ன்னு எழுத போறோம். ஓகே, ஸோ நான் என்ன சொல்ல போறேன்னா இந்த எனர்ஜியை வந்து instead of writing E you can write half into mv square and qv அப்படியே எழுதிக்கோங்க. qv. ஸோ இந்த இடத்துல என்னது பொட்டன்ஷியல், இந்த இடத்துல இருக்கக்கூடிய v வந்து வெலாசிட்டி. நமக்கு என்ன தேவை? நமக்கு வெலாசிட்டி நமக்கு தேவை. ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஸோ qv இன்டூ 2 டிவைடட் பை m ஸ்கொயர் ரூட் எடுத்துடலாம். ஸோ v will be equal to square root of qv 2 into 2 divided by m. ஓகே, ஸோ சார்ஜ் நமக்கு எலக்ட்ரான்ஸ் தானே, எலக்ட்ரானோட சார்ஜ் தெரியுமா? தெரியும். வோல்டேஜ் தெரியுமா? அந்த 2 பிளேட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய வோல்டேஜ் நமக்கு தெரியும். அந்த 2 பிளேட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய வோல்டேஜ் நமக்கு தெரியும். ஓகே, ஸோ எவ்வளோ வோல்டேஜ் இருக்க போகுது? ஸோ 20 வோல்டேஜ் இருக்க போகுது. ஸோ அண்ட் தென் நமக்கு மாஸ் நமக்கு தெரியும், அந்த எலக்ட்ரான்ஸோட மாஸ் நமக்கு தெரியும். ஸோ இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணி பார்த்துட்டோம்னா வில் பி கெட்டிங் ஆன்சர். இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸுமே நம்ம சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வில் பி கெட்டிங் ஆன்சர்ஸ். ஸோ த ஆன்சர் வில் பி ஈக்குவல் டு பி. ஸோ இந்த ஆன்சர் மட்டும் நீங்கள் செக் பண்ணி பாருங்க, இந்த ஆன்சர் உங்களுக்கு வருதா அப்படின்னு செக் பண்ணி பாருங்க. திஸ் இஸ் த மெத்தட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Listen, inga paranga. The consider the experimental setup of shown in the figures. This jumping ring experiment is an outstanding demonstration of some simple laws of physics. The conducting non-conducting magnetic rings, the conducting non-magnetic ring is placed over a vertical core of a solenoid. When the current is passed through the solenoid is, so உங்களுக்கு வந்து ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு காலன் நம்பர் நமக்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இது மாதிரி ஒரு ரிங். ஓகே, ஒரு சாதாரண ரிங் தான். ஆக்சுவலாக வந்து அது
அது கண்டக்டிங் ரிங் which means அதில் வந்து கரண்ட் ஃப்ளோ இருக்க முடியும், பட் அது வந்து நான் மேக்னெட்டிக் ரிங். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரிங் வந்து இதை பிளேஸ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ரிங்கை வந்து அந்த இதில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, எப்போ இதில் வந்து நமக்கு கரண்ட் நமக்கு ஃப்ளக்சுவேட் ஆகுதோ, எப்போ நமக்கு இதில் கரண்ட் ஃப்ளக்சுவேட் ஆகுதோ, இந்த காயிலில் உங்களுக்கு வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து மாறும். கரெக்டாக? ஸோ ஒன்ஸ் இதில் காயிலில் நமக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் நமக்கு மாறும்பொழுது இந்த சர்க்குலர் ரிங் இருக்கு இல்லையா, இந்த ரிங் அப்படின்றது வந்து இட்ஸ் கண்டக்டிங் ரிங். அப்போ இந்த கண்டக்டிங் ரிங் என்ன செய்யும்னா, இந்த கண்டக்டிங் ரிங்ல நமக்கு அந்த சார்ஜ் நமக்கு இன்டியூஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ இதான் வந்து லென்ஸ்ல பார்த்துருந்தோம், ஃபேரடேஸ் லாலாம் பார்த்துருந்தோம். அப்போ ஒன்ஸ் நமக்கு வந்து இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் நமக்கு ஃப்ளக்சுவேட் ஆகும்போது இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை அப்போஸ் பண்ற மாதிரியான டைரக்ஷன்ல இந்த ரிங்ல கரண்ட்டை வந்து அது கிரியேட் பண்ணும். சரிங்களா? ஸோ அப்படி கிரியேட் ஆகக்கூடிய கரண்ட் நமக்கு இந்த கொடுக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து அப்போஸ் பண்ணும். ஸோ அப்படி அப்போஸ் பண்ணும்போது அது எப்படி நம்ம பிஹேவ் பண்ணும் பார்த்தீங்கன்னா, இந்த ரிங் வந்து ஜஸ்ட் என்ன செய்யும், அது ஜெர்க் ஆகும், அப்படியே நமக்கு வந்து அது ஃப்ளக்சுவேட் ஆகும். கரெக்டா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா, ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். எக்ஸ்பிளைன் த ரீசன்ஸ் ஆஃப் ஜம்பிங் ஆஃப் ரிங்ஸ் வென் த ஸ்விட்ச் இஸ் க்ளோஸ்ட் இன் த செகண்ட். ஸோ ஸ்விட்ச் நம்ம க்ளோஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும், டக்குன்னு கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா, டக்குன்னு நமக்கு வந்து கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டா? ஸோ இதோ நம்ம யூஸ் பண்ணுறது நமக்கு ஒரு டிசி கரண்ட் யூஸ் பண்ணாலும் ஸ்விட்ச் க்ளோஸ் பண்ண அந்த செகண்ட் வந்து கரண்ட் வந்து டக்குன்னு நமக்கு ஃப்ளக்சுவேட் ஆகும். டக்குன்னு ஃப்ளக்சுவேட் ஆகும்போது அதை வந்து இந்த இண்டக்டர் வந்து அதை அக்செப்ட் பண்ணாது. ஸோ தட் இதில் வந்து நமக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இது கிரியேட் ஆகும். சடன் சேஞ்ச் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு நமக்கு கிரியேட் ஆகும். ஸோ எப்போ நமக்கு சேஞ்ச் மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகுதோ அப்புறம் தட் பி கிரியேஷன் ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட். அப்போ இந்த ரிங் வச்சிருந்தோம் இல்லையா, இந்த ரிங்கில் நமக்கு ஒரு இன்டியூஸ்டு கரண்ட் நமக்கு கிரியேட் ஆகும். இந்த ரிங்கில் நமக்கு வந்து ஒரு இன்டியூஸ்டு EMF கிரியேட் ஆகும். அந்த இன்டியூஸ்டு EMF வந்து ஒரு இன்டியூஸ்டு கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அந்த கரண்ட் வந்து அந்த இன்டியூஸ்டு கரண்ட் வந்து நம்ம கொடுத்துருக்க இந்த இப்படி கிரியேட் ஆகிட்டு இருக்க மேக்னெட்டிக் ஃபீல்டை அதை அப்போஸ் பண்ணும். ஏன் அப்போஸ் பண்ணும்? டியூ டு த லென்ஸ் லா. அந்த லென்ஸ்னால ஸோ எப்போ நமக்கு ஒரு இன்டியூஸ்டு EMF கிரியேட் ஆகுதோ அதில் கிரியேட் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நம்ம கொடுக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃபீல்டை வந்து அதை அப்போஸ் பண்ணும். அதான் நமக்கு நேச்சரில் கூட ஒரு விஷயம். அப்போ இதான் நமக்கு ஆன்சராக இருக்க போகுது. ஸோ எதனால ஜம்ப் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, டியூ டு த கிரியேஷன் ஆஃப் சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஓகே, நான் சொன்ன ஸ்டோரிஸ் வந்து நீங்கள் வந்து வேர்டிங்ஸ் எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மார்க் உங்களுக்கு அலோகேட் பண்ணிடுவாங்க. ஸோ வாட் வில் பி ஹேப்பனிங் இஃப் த டெர்மினல்ஸ் ஆஃப் த பேட்டரி ஆர் ரிவர்ஸ் அண்ட் ஸ்விட்ச் இஸ் க்ளோஸ்ட். ஓகே, ஸோ டெர்மினல்ஸை வந்து மாற்றினாங்க, ஸ்விட்சை நம்ம க்ளோஸ் பண்ணாங்கன்னா அதே கதை தான் நடக்கும். ஏன் அதே கதை நடக்குது? ஏன்னா எப்படி உங்களுக்கு வந்து சேஞ்ச் இன் கரண்ட் நடக்குது, whenever there is a change in current. ஓகே, அது டக்குன்னு உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆனாலும் டிக்ரீஸ் ஆனாலும் நமக்கு சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் ஏற்பட போகுது. whenever there is a change in flux that will be change induced current. ஓகே, ஒன்ஸ் நமக்கு இதே சில நடந்தாலும் மறுபடியும் அந்த ரிங் வந்து ஒரு ஜர்க்காக ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ தேர்ட் கொஸ்டின் பாருங்க, எக்ஸ்பிளைன் த 2 laws ஆஃப் தட் ஹெல்ப்ஸ் த அண்டர்ஸ்டாண்டிங் திஸ் ஃபினாமினா. அப்போ அந்த லென்ஸ் நமக்கு வந்து ஜர்க்காகிறதுக்காக 2 லாஸ் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. என்னென்ன லாஸ் வந்து, ஒன்று வந்து ஃபேரடேஸ் லா, இன்னொன்று வந்து லென்ஸ் லா. ஃபேரடேஸ் லா அப்படின்றது என்னது? whenever there is a change in flux there is a induced EMF in a coil. right? whenever there is a ஓகேவா? ஸோ இந்த பார்மெண்ட் எடுத்துக்கோங்க. இது வந்து சவுத் போல், இது நார்த் போல். இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை நமக்கு வந்து இந்த காயிலோட நம்ம அசோசியேட் டிசோசியேட் பண்ணும்போது வில் பி ஹேவிங் இந்த காயிலில் ஒரு இன்டியூஸ்டு EMF கிரியேட் ஆகும். ஒரு இன்டியூஸ்டு EMF கிரியேட் ஆகும். ஸோ அப்படி கிரியேட் ஆகக்கூடிய இன்டியூஸ்டு EMF வில் பி ஈக்குவல் டு மைனஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ், மைனஸ் நெகட்டிவ் ஆஃப் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ். ஸோ இந்த மைனஸ் என்ன மீன் பண்ணுது? லென்ஸ் லாவை அது மீன் பண்ணுது. என்ன மீன் பண்ணுதுன்னா, அப்படி நமக்கு கொடுக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃபீல்டு வந்து இந்த நம்ம எக்ஸ்டர்னல் ஃபீல்டை இந்த காயிலை கிரியேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய கரண்ட்னால கிடைக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து இது அப்போஸ் பண்ணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ த இன்டியூஸ்டு கரண்ட் இன் த காயில் வில் பி அப்போசிங் தி அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்ட். அதான் அதை ரெப்ரசென்ட் பண்ணுறது எனக்கு நெகட்டிவ் சிம்பிள். இந்த ரெண்டுல தான் நம்ம இங்கே பேச போகிறோம். அண்ட் லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க, briefly explain various ways to increase the strength of the magnetic field producing by the given solenoid. ஸோ இந்த ஒரு சாலினாய்டில் நமக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வழி இருக்கு பாருங்க. ஒரு சாலினாய்டில் நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வழி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வழி இருக்கு. ஓகே, ஸோ சிம்பிள் நமக்கு வந்து ஒரு சாலினாய்டு எடுத்துக்கலாம். இந்த சாலினாய்டு நமக்கு வந்து கரண்ட் ஐ ஃப்ளோ ஆகிட்டு இருக்கா. இந்த கரண்ட் ஐ ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும்போது ஸோ யூஸ்வலாக இந்த மேக்னெட்டிக் இது நமக்கு இந்த பாயிண்ட் நமக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடைக்கும். எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடைக்கும்? இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் வில் பி ஈக்குவல் டு μ0 அப்படின்ற அளவுக்கு நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடைக்கும். ஸோ யூஸ்வலாக நமக்கு இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை சில பேராமீட்டர்ஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். ஒன்று வந்து நமக்கு கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு இந்த இதில் கிடைக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்க்ரீஸ் ஆகுமா? கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஏன்னா B is equal to μ0 அப்போ கரண்ட் இன்க்ரீஸ் பண்ணும்போது கண்டிப்பாக மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ பை இன்க்ரீசிங் கரண்ட் இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். செகண்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் நமக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் நமக்கு இன்க்ரீஸ் பண்ணலாம். தேர்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, இதில் இடையில வந்து ஒரு சாஃப்ட் அயன் கோர் நம்ம பிளேஸ் பண்ணும்போது நமக்கு இதில் கிடைக்கக்கூடிய ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். அந்த சாஃப்ட் அயன் கோர்னா என்னது? இட்ஸ் அ சூப்பரான ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல். பை யூசிங் சாஃப்ட் அயன் கோர் டு இன்க்ரீஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட். To increase the magnetic field
Okay, so current I அப்படின்றது சும்மா ரஃபா எழுதுறேன். So I can be increased and number of turns can be increased. And third பாத்தீங்கன்னா soft iron core can be used. Soft iron core is used. So soft iron core அப்படின்றது எதுக்கு நாம யூஸ் பண்றோம்னா actually soft iron core அப்படின்றது it's a superபான ஒரு ferromagnetic material. ஒரு ferromagnetic material. So the ferromagnetic material தான் அது ஈஸியா மேக்னடைஸ் பண்ணலாம், அது ஈஸியா அது டீமேக்னடைஸ் பண்ணலாம். ஓகே, அதனால நமக்கு இந்த இடத்துல இன்கேஸ் நமக்கு ஒரு ஃபெரோமேக்னெட்டிக் யூஸ் பண்ணாலுமே நமக்கு இந்த சாலிட்ல கிடைக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். இதெல்லாம் சின்ன சின்ன வேஸ். ஓகே, ஸோ தட்ஸ் இட். ஓகே, ஸோ த லாஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஓகே, ஸோ டியூவல் நேச்சர் ஒரு கொஸ்டின் பாருங்க. டக்குனு பாருங்க. Figure shows the variation of photoelectric current measured in a photocell circuit as a function of a potential difference between the plates of a photocells where the light beams A, B, C and D of a different wavelengths are incident on a photocells. Examine the given figures and answer the following questions. So listen, நமக்கு ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. இந்த கிராஃப்ல இருந்து நமக்கு கேட்குற கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஆன்சர் பண்ண போறோம். ஸோ இந்த கிராஃப் வந்து அப்சர்வ் பண்ணிக்கலாம். So which light beams has a highest frequency and why? Highest frequency and why? So usually நம்ம ஒரு ஸ்டோரி சொல்லிருப்போம். ஓகே, ஸோ டியூவல் லெக்சர்ல வந்து ஒரு ஸ்டோரி சொல்லிருப்போம். ஸோ ஆக்சுவலாக அங்கே பாருங்க, இது நம்மளோட எவாக்குவேட்டட் சேம்பர்ஸ், இது நம்மளோட எவாக்குவேட்டட் சேம்பர்ஸ். ஸோ இங்கே நமக்கு வந்து we are going to place a negative plate. ஸோ நமக்கு வந்து கேத்தோட் பிளேட், இது நமக்கு வந்து ஆனோட் பிளேட். கேத்தோட் பிளேட் அண்ட் ஆனோட் பிளேட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிருப்போம். ஸோ கேத்தோட் பிளேட் கூட நமக்கு வந்து பாசிட்டிவ் டெர்மினல் ஃபிக்ஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ பாசிட்டிவ் பிளேட் ஆனோட் பிளேட் கூட நமக்கு நெகட்டிவ் பிளேட், நமக்கு நெகட்டிவ் சைட் பேட்டரி நமக்கு ஃபிக்ஸ் பண்ண போறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ண என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு இன்சிடென்ட் லைட் நமக்கு இங்கே கொடுக்க போறோம். ஸோ இது வந்து கேத்தோட் சைட். இந்த கேத்தோட் சைட் அப்படின்றது வந்து இந்த பிளேட் வந்து நமக்கு நெகட்டிவா இருக்கு. நெகட்டிவ் பிளேட் தான் நமக்கு கேத்தோட் பிளேட்னு சொல்ல போறோம். ஆனோட் பிளேட் வந்து பாசிட்டிவ் பிளேட் பேர் நமக்கு வந்து ஆனோட் பிளேட். ஸோ நெகட்டிவ் பிளேட் கூட நமக்கு வந்து பாசிட்டிவ் டெர்மினலும், பாசிட்டிவ் பிளேட் கூட நமக்கு வந்து நெகட்டிவ் டெர்மினல் கனெக்ட் பண்ணும்போது இந்த இடத்துல நமக்கு ஒரு அட்ராக்ஷன் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். இந்த ரெண்டு சைடுமே நமக்கு ஒரு அட்ராக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஒன்ஸ் நமக்கு இன்சுலேட் கொடுக்கும்போது அவ்வளவு ஈஸியா நமக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து வெளியில எடுத்துட முடியாது. ஓகே, இன்ஃபேக்ட் நமக்கு வந்து சில எலக்ட்ரான்ஸ் நமக்கு வெளியில வரதான் போகுது. ஸோ அப்படி வரக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து will be having some sufficient energy இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து இதுல வந்து இங்க இந்த ஆனோட் கேத்தோட்ல இருந்து ஆனோட் பிளேட்டுக்கு நமக்கு ரீச் ஆக போகுது. ஸோ அல்டிமேட்டா நமக்கு வந்து will be having some current in the circuits. ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வந்து இன்ஸ்டன்ட் லைட்டோட ஃப்ரீக்வன்சி இருக்குல்ல, இந்த இன்ஸ்டன்ட் லைட்டோட ஃப்ரீக்வன்சி நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, அதாவது எனர்ஜி நமக்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃப்ரீக்வன்சி நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா E is equal to hf. அப்போ எனர்ஜி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃப்ரீக்வன்சி நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த வெளில வரக்கூடிய எலக்ட்ரான்ஸோட கைனடிக் எனர்ஜி நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த கைனடிக் எனர்ஜியை அரெஸ்ட் பண்றதுக்கு நம்ம நெகட்டிவ் பொட்டன்ஷியல் நமக்கு கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இதனால என்ன ஃபார்முலா எழுதிருப்போம்னா, the stopping potential will be equal to maximum kinetic energy of electron எழுதிருப்போம். கரெக்ட்டுங்களா? ஸோ இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, which light has the highest frequency of the. அப்போ ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி இருக்கக்கூடிய லைட்டுக்கு நம்ம அதிகமான ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் கொடுத்துருந்துருக்கணும். கரெக்டா? ஸோ இந்த கிராஃப்ல பார்த்தீங்கன்னா நமக்கு 1 2 3 4 கிராஃப்ஸ் இருக்கு. இந்த 4 கிராஃப்ஸ்ல வந்து நமக்கு 4 விதமான ஃப்ரீக்வன்சிஸ் அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ 4 விதமான ஃப்ரீக்வன்சிக்கு நமக்கு 4 விதமான ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு அதிகமான ஃப்ரீக்வன்சி இருக்கோ அதுக்கு நமக்கு அதிகமான ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இருந்திருக்கும். கரெக்டா? ஸோ அதிகமான ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் எதுக்கு இருக்கு? இப்படியே நம்ம பார்த்தோம்னா, ஸோ பி லைட்டுக்கு நமக்கு வந்து லைட் பிக்கு நமக்கு வந்து அதிகமான ஃப்ரீக்வன்சி இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கு தான் நமக்கு அதை ஸ்டாப் பண்ணதுக்கு we are going to have maximum ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் நம்ம கொடுத்துருக்கோம். கரெக்டா? ஸோ இந்த இடத்துல நமக்கு கொடுத்துருக்கு இதெல்லாமே ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் மென்ஷன் பண்ணது. ஸோ 0 வந்து நமக்கு ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல், இந்த இதான் ஃபிலமென்ட் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். அப்போ இந்த பாயிண்ட் மட்டும் நம்ம பார்த்தோம்னா நமக்கு ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்கக்கூடியது. ஸோ இப்படியே நமக்கு வந்தோம்னா பி லைட் தான் நமக்கு அதிகமான ஃப்ரீக்வன்சியில் இருக்கு, அதிகமான எனர்ஜியில் இருக்கக்கூடிய லைட்னு சொல்லலாம். ஓகேவா சார்? வால்யூம் 1 ரிவிஷன் சார், மேரத்தான் கிடையாதா சார் ரவி? ஸோ இதுக்கு அடுத்து நமக்கு மேரத்தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுக்கு அடுத்து நமக்கு வந்து ஒரு பிரேக் விட்டுட்டு நமக்கு மேரத்தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, விச் லைட் ஆஃப் பி லைட். ஓகேவா? ஸோ எதுக்குன்னு கேட்டாங்கன்னா நான் சொல்ல ஸ்டோரிஸ் வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுங்க. விச் லைட் பீம் ஹேஸ் அ லாங்கஸ்ட் வேவ்லென்த். லாங்கஸ்ட் வேவ்லென்த் என்ன மீனிங்னா
லாங்கஸ்ட் வேவ் லென்த் எப்போ கிடைக்கும்னா ஃபார் ஷார்ட்டஸ்ட் எனர்ஜி நமக்கு லாங்கஸ்ட் வேவ் லென்த் கிடைக்கும். எப்படி பார்த்தீங்கன்னா, ஸோ எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஹெச்எஃப் டிவைட் பை ஹெச்எஃப். எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஹெச்எஃப். ஸோ எனர்ஜி இஸ் அகைன் இஸ் ஈக்குவல் டு ஹெச்சி டிவைட் பை லாம்டா. அப்போ மினிமம் லாங்கஸ்ட் வேவ் லென்த் தான். அப்போ ஃபார் மேக்ஸிமம் வேவ் லென்த் we will be having minimum energy. For maximum wave length we will be having minimum energy. அப்போ நம்ம இருக்கக்கூடிய லைட்ஸ்ல நமக்கு எதுக்கு மினிமம் எனர்ஜி இருக்குன்னு பார்த்தா மட்டும் போதும். ஸோ மினிமம் எனர்ஜி நம்ம பார்க்கறதுக்கு மினிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி பார்த்தா போதும். ஸோ மினிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி எந்த கர்வ் அச்சீவ் பண்ணுது பாருங்க. ஸோ மினிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி, ஸோ மினிமம் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் பாருங்க. இங்கே தான் மினிமம் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் கரெக்டா. ஸோ இதான் ஸ்டாப்பிங் மினிமம் ஸ்டாப்பிங் இதுதான் மினிமம் ஸ்டாப்பிங் இதுதான் நமக்கு மினிமம் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். ஸோ மினிமம் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வந்து இந்த கர்வ் நம்ம அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது லைட் சி. ஸோ இந்த லைட் சிக்கு தான் நமக்கு வந்து இருக்கிறதுல கம்மியான எனர்ஜி இருக்குன்னு அர்த்தம். இருக்கிறதுல கம்மியான எனர்ஜி இருக்கு. ஏன்னா அதனால தான் நமக்கு கம்மியான ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அதுக்கு கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ லைட் சி which light has a longest wavelength and why. Longest wavelength அப்படினு சொல்லும்போது we are going to have light C. So இந்த light C க்கு தான் நமக்கு வந்து longest wavelength இருக்க போகுது. ஏன் longest wavelength இருக்க போகுது? ஏன்னா அதுக்கு கம்மியான எனர்ஜி இருக்க போகுது. கம்மியான எனர்ஜி இருக்கக்கூடிய லைட்டுக்கு நமக்கு வந்து அதிகமான wavelength இருக்க போகுது. ஓகே, obvious. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, which light beam ejects photoelectric essence with maximum moment. So maximum moment. ஸோ எந்த லைட்டுக்கு அதிகமான எனர்ஜி இருக்கோ அந்த லைட்டு தான் நமக்கு அதிகமான மொமெண்டம் கொடுக்க போகுது. கரெக்டுங்களா? ஸோ எந்த லைட் வந்து அதிகமான எனர்ஜியில் இருக்க போதோ அந்த லைட் வந்து நமக்கு அதிகமான வேவ்லென்த் கொடுக்க போகுது. ஸோ மொமெண்டம் கொடுக்க போகுது. ஸோ ஆப்ஷன் அஸ்யூஷுவல் மறுபடியும் பி. ஸோ வாட் இஸ் த எஃபெக்ட் ஆன் threshold frequency and stopping potential on increasing the frequency of incident beam of the light. So listen, அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா threshold frequency கேட்டிருக்காங்க. Threshold frequency and stopping potential of the increasing the frequency of the incident light. See, the stopping potential வந்து பாத்தீங்கன்னா it's completely depends upon its frequency. Stopping potential வந்து நமக்கு கொடுத்துக்கக்கூடிய இன்சிடென்ட் frequency பொறுத்து இருக்கு. பட் இந்த threshold frequency இருக்கு, இந்த threshold frequency அப்படின்றது வந்து completely depends upon the material. நம்மளோட மெட்டீரியல்ஸ் வந்து ஓகே, இது நமக்கு ஒர்க் ஃபங்க்ஷன், இது நமக்கு ஒரு ஒர்க் ஃபங்க்ஷன். ஓகேவா? இந்த ஸ்டாப் அப்போ லிட்டரா பாத்தீங்கன்னா இந்த இது ஒரு மெட்டீரியலுக்கு நமக்கு ஒரு ஒர்க் ஃபங்க்ஷன் இருக்கும், ஒரு threshold frequency இருக்கும். ஓகே, ஸோ அந்த threshold frequency வந்து நம்மளோட எந்த இன்புட் இன்சிடென்ட் லைட்டோட ஃப்ரீக்வன்சிக்கு அது டிபெண்ட் பண்ணி இருக்காது. இட்ஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட் அப்பான் இட்ஸ் மெட்டீரியல் ஆஃப் த மெட்டல். அந்த மெட்டலோட நேச்சரை பொறுத்து தான் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ என்ன செய்யணும், வாட் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் threshold frequency and stopping potential on increasing the frequency of the incident light. ஸோ threshold frequency வந்து no effect. threshold frequency நமக்கு வந்து no effect. threshold frequency no effect. ஸோ ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் பொறுத்தளவுக்கு நமக்கு இன்சிடென்ட் லைட்டோட ஃப்ரீக்வன்சி நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் ஃப்ரீக்வன்சி நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இன்சிடென்ட் லைட்டோட ஃப்ரீக்வன்சி நமக்கு இன்க்ரீஸ் பண்ணும்போது ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலோட ஃப்ரீக்வன்சி நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ரைட்டா? ஸோ நம்ம சொன்ன ஸ்டோரிஸ் வந்து நீங்கள் ஸ்டோரிஸ் எழுதிக்கோங்க. ஜெய் ஸ்ருதி, குட் நைட்டா? நீங்கள் அதான் பேசிக்கிட்டே போ அப்படின்றீங்களா? ஸோ மேரத்தான் கிடையாதா? ஸோ on increasing the frequency of the incident light, the threshold frequency remains unchanged. On increasing the frequency of the incident light, the threshold frequency remains unchanged, but the stopping potential exactly சுபரஞ்சனி, அதான் அதே உண்மை. ஓகேவா? ரைட். ஓகே, சரி. ஓகே, இப்போ நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாமா? இட்ஸ் 5 மார்க்ஸில் வந்து உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு டெரிவேஷன்ஸ் இருக்குது. அந்த டெரிவேஷன்ஸ் வந்து நம்ம ரிவைஸ் பண்ணும்போது மறுபடியும் கூட ஒன்ஸ் நமக்கு பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஒரு 5 to 10 minutes வந்து பிரேக் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ டைம் வந்து என்னது 36 இருக்கா? ஸோ ஒரு 10 minutes பிரேக் எடுத்துக்கோங்க. 35, 45. ஸோ 45க்கு நமக்கு மீட் பண்ணுவோம். ஒரு 10 minutes பிரேக் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து மேரத்தான் செஷனில் நம்ம மீட் பண்ணுவோம். ஓகேவா? பை. ஒரு 10 minutes கழிச்சு நீங்கள் வாங்க. ஒரு 10 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கோங்க.
10 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கோங்க. பிரேக் முடிச்சுட்டு மறுபடியும் மீட் பண்ணுவோம். ஓகே, பிரேக் எடுத்துக்கோங்க. ஓகே, 40.
ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே ஓகே. ரவி சம்ஷு இது நம்ம கடம். ஆமாம். சந்தியா சத்யா கருணாநிதி பேர் நல்லா இருக்கே, சத்யா கருணாநிதி. சரி ஓகே, கொஞ்சம் டைம் கொடுத்தா என்னென்னலாம் பேசுகிறீங்க டேய். லிசன், போதும் போதும் போதும், ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ. ஓகே, சிரிச்சுக்கோங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க. சரி, அண்ட் அனதர் திங், நம்ம எல்லாருமே எய்தர் வேல வந்து கனெக்டடாக இருக்கும் இதில் சோஷியல் பிளாட்ஃபார்மில். அப்போ இன்னைக்கு தேதிக்கு வந்து யாருக்குமே தெரியாது அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையவே கிடையாது இல்லை. அதனால் வந்து எப்போவுமே நீங்கள் எந்த வேர்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணாலுமே கொஞ்சம் பார்த்து கவனமாக யூஸ் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ யாரும் உங்களை வந்து ஒன்றும் கேட்க போகிறதில்ல. பட் இன்கேஸ் இது ஏதோ வேறு ஏதாச்சும் சுச்சுவேஷனில் வந்து ஏதாச்சும் நமக்கு ப்ராப்ளமேட்டிக்காக இருந்துச்சுன்னா இருக்கிறதுக்கான நம்மளே அதை க்ரியேட் பண்ணிடக்கூடாது, ஓகேவா? ஸோ எப்போ ஒரு காமன் பிளாட்ஃபார்மில் யாருக்கும் நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணாலுமே ஒரு கான்சியஸாகவோ அண்ட் டிக்னிட்டியோடவே நீங்கள் இன்ட்ராக்ஷன் வச்சுக்கிட்டே இருங்க, ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். ஓகே, பாருங்கள், லெட்ஸ் ஸ்டார்ட் த கிளாஸ் சார். ஓகே டன். சரிங்க நதியா, உங்களுக்கு தான் சொல்கிறேன். சரி, ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ மேத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த இப்போ வரக்கூடிய செக்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு வால்யூம் எல்லாமே பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ மேபி இது வந்து ப்ரொலாங் ஆகலாம். அண்டு நீங்கள் இடையில சாப்பாடு இருந்துச்சுன்னா சாப்பாடு எடுத்துக்கோங்க, சாப்பிட்டு கேட்டு வாட்ச் பண்ணுங்கள். இதே உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி டிஸ்ட்ராக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஜஸ்ட் நீங்கள் லைவ் வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்டு வந்துட்டு கூட நீங்கள் லைவ் வந்து மறுபடியும் கண்டினியூ பண்ணிக்கோங்க, ஓகேவா? சொல்லுங்கள் ப்ரோ, ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ரோ. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். மேரத்தான். ஸோ ஆக்சுவலாக அந்த செஷனோட மெயின் அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு குயிக்காக ரிவைஸ் பண்ணுறது. ஓகே, லாஸ்ட் மினிட்ல இருக்கும். நாளைக்கு கழிச்சு உங்களுக்கு எக்ஸாம் இருக்கா? ஸோ நாளைக்கு ஈவினிங் வந்து உங்களுக்கு இதே மாதிரி வால்யூம் 2க்கு உண்டான ரிவிஷன் செஷன் இருக்கும். ஸோ வால்யூம் 1 இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே நம்ம குயிக்காக நம்ம ப்ரஷ் அப் பண்ண போகிறோம். ஓகே, ஃபார்மாஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு கிராஃப்ஸாக இருந்தாலும் சரி, டேபிள்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து குயிக்காக ரிவைஸ் பண்ண போகிறோம். ஸோ மோஸ்ட் எவ்வளோ தூரம் ஃபாஸ்ட்டாக கொண்டு போக முடியுமா கொண்டு போகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும் நீ வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ரொம்ப எலாபரேட்டடாக இருக்காது. ஏன்னா எலாபரேட்டடாக வந்து நமக்கு ஒரு செஷன் ஒரு சாப்டர் எடுக்கும்போது நமக்கு எலாபரேட்டடாக எடுத்துகிட்டு கொண்டு போயாச்சு. ஸோ இந்த செஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுறோம். உங்களுக்கு வந்து ப்ரஷ் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா கான்செப்ட்ஸ் எல்லா ஃபார்முலாஸ் உங்களுக்கு வந்து டக்குன்னு பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ ரவி ஓகே, சாப்பிட்டுட்டு பார்க்குறேன் சார். ஓகே டன். சாப்பிட்டுக்கிட்டே பாருங்கள், ஒன்றும் தப்பு இல்லை, சரிங்களா? ஸோ படிச்சுட்டு தான் இருக்கேன். சந்தியா கவனிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்ன சாப்டர்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் அண்ட் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, மூவிங் சார்ஜ் அண்ட் மேக்னடிசம் அண்ட் மேட்டர் அண்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஏசி கரண்ட், சரிங்களா? ஸோ ரவி கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இந்த சாப்டர் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் வால்யூம் இருக்குது. இன்றைக்கி நம்ம இந்த சாப்டர்ஸில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். டக்கு நம்ம குயிக்காக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து கூலும்ஸ் லாலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக இந்த கூலும்ஸ் லா வந்து இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் நல்லா படிச்சுக்கணும் அப்படின்னா நம்ம 11th ஸ்டாண்டர்டில் கிராவிடேஷன் அப்படின்னு ஒரு சாப்டர் நம்ம நல்லா படிச்சிருந்தோம்னா இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் இருக்கக்கூடிய 2 சாப்டருமே நமக்கு ரொம்ப ஈஸியாக நமக்கு ஃபீல் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு கூலும்ஸ் லாலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். கூலும்ஸ் லா அப்படின்றது 2 சார்ஜுக்கு இடையில இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷனை வந்து ரிவீல் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்முலானது கூலும்ஸ் லா. ஸோ இதில் வந்து எய்தர் நமக்கு வந்து 2 சார்ஜ் நமக்கு லைட் சார்ஜஸ் இருந்துச்சு நமக்கு வந்து ரிப்பல் பண்ணும், டிஸ்லைக் சார்ஜஸ் இருந்தால் நமக்கு அட்ராக்ட் பண்ணும். ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதோட மேக்னிட்யூட் என்ன பார்த்தீங்கன்னா ஸோ KQ1Q2 divided by R2, KQ1Q2 divided by R2. இது நமக்கு K அப்படின்றது என்னன்னா 1 divided by 4 by epsilon naught, 1 divided by 4 by epsilon naught. இந்த epsilon naught அப்படின்றது என்னன்னு சொல்லியிருந்தேன்னா ஃப்ரீ ஸ்பேஸ் பெர்மிட்டிவிட்டி. ஆக்சுவலாக வந்து நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டை வச்சு பேசுறதுனால நமக்கு பெர்மிட்டிவிட்டி யூஸ் பண்ணுறோம். இதே நமக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் வச்சு பேசணும்னா பெர்மியபிலிட்டி நம்ம யூஸ் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அண்ட் இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு 9 × 10⁹ அண்ட் நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் per square. ஸோ ஆக்சுவலாக வந்து நான் என்ன ப்ரிஃபர் பண்ண மாட்டேன்னா இது வந்து நீங்கள் மெமரைஸ் பண்ணணும் அப்படின்னு ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து அந்த கொஸ்டினில் உங்களுக்கு இதோட யூனிட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஜஸ்ட் என்ன செஞ்சுக்கோங்க, Q1 Q2 divided by R2 இருக்கா எல்லாத்தையுமே இந்த சைட் கொண்டு வந்துருங்க. F is equal to Q1 Q2 divided by, ஸோ நமக்கு எல்லாத்தையும் இந்த சைட் கொண்டு வந்துட்டோம்னா ஸோ இது ஃபோர்ஸோட நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் divided by கூலும் ஸ்கொயர் is equal to 1 divided by epsilon naught, கரெக்டாக? ஸோ இந்த epsilon naught மேலே கொண்டு வந்துச்சுன்னா அப்படியே நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ அவ்வளோதான் விஷயம். அண்டு இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான இடத்துல மட்டும் ஃபார்முலாஸ் வந்து நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணி யூனிட்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க, மெமரைஸ் பண்ண ட்ரை பண்ண வேண்டாம். அண்டு epsilon naught வேல்யூ பார்த்தீங்கன்னா 8.8 × 10⁻⁻12 யூனிட்ஸ், ஓகேவா? என்னடா பேசுறீங்க டேய்? EM waves நதியா EM waves வந்து இருக்கு,
Okay, Subaranjani spark. So the magic field becomes 1/8 of its central volumes at a distance from the center of the axis. எனக்கு தெரியாதுப்பா மெமரி. ஓகே நெக்ஸ்ட் பாருங்க. நதியா லிசன். பர்சனலாக என்ன சொல்கிறேன்னா தயவு செஞ்சு நீங்கள் வந்து டைமை வேஸ்ட் பண்ணாதீங்கன்னா ஒன் டே மட்டும்தான் இருக்குது ஓகேவா. நீங்கள் இப்போ பார்க்குற ஏதாச்சும் ஒரு கொஷின்ஸ் ஏதாச்சும் ஒரு ஃபார்மஸ் வந்து கண்டிப்பாக உங்கள் கொஷின் பேப்பரில் வந்து இருக்க போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக அக்கறை எடுத்து பாருங்கள். ஸோ இதே நமக்கு வந்து வெக்டர் ஃபார்மெட்டில் பேசுவாங்க. வெக்டர் ஃபார்மெட்டை நம்ம ஜெனரல் என்ன சொல்லணும்னா மேக்னிடியூட்லேருந்து ஜஸ்ட் ஆட் த யூனிட் வெக்டர் மட்டும் ஆட் பண்ண சொல்லியிருந்தேன். அப்போ மேக்னிடியூட்லேருந்து எஃப் வெக்டர் எஃப் இஸ் ஈக்குவல் டு கே Q1 Q2 divided by F is equal to K Q1 Q2 divided by R square. இதில் வந்து யூனிட் வெக்டர் மட்டும் ஆட் பண்ண சொல்லியிருந்தேன். R கேப் மட்டும் ஆட் பண்ண சொல்லியிருந்தேன் கரெக்டுங்களா. ஸோ இந்த R கேப் வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா R வெக்டர் divided by R கூட எழுதிக்கலாம். ஸோ F is equal to K Q1 Q2 divided by R square into R vector divided by R. ஓகே ஸோ இது நமக்கு ஒரு ஃபோர்ஸ் வந்து நமக்கு வெக்டர் ஃபார்மெட்டில் எழுதுறதுக்கான வழி. இது மட்டும் இல்லை நீங்கள் எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருந்தாலும் சரி எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இருந்தாலும் சரி நீங்கள் எந்த ஒரு வெக்டர் விஷயத்தையுமே நீங்கள் மேக்னிடியூட்லேருந்து வெக்டர் ஃபார்மெட்டுக்கு அதோட டேரக்ஷன் நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும்னா ஜஸ்ட் ஆட் த யூனிட் வெக்டர்ஸ் அலோன். ரைட். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸை பற்றி பேசணும்னா நீங்கள் ஆக்சுவலாக எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் அப்படின்றது நமக்கு இட்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் ரேடியலி நமக்கு ரெண்டு விதமான சார்ஜஸ் இருக்கும். ஒன்று வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இன்னொன்று நெகட்டிவ் சார்ஜ். பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் நமக்கு அவுட்வர்டாக இருக்கும். நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸுக்கு இன்வர்டாக இருக்கும். அண்ட் சார்ஜஸை பொறுத்தளவுக்கு இன்னமும் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். நிறைய டைம்ஸ் இது ரிப்பீட் ஆகுது. எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் சார்ஜஸ் அண்ட் என் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜஸ். ஸோ யூஸ்வலாக வந்து பாசிட்டிவ் சார்ஜஸ் அண்ட் என் சார்ஜஸ் இருக்கும். இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் வந்து உங்களுக்கு க்ளோஸ் லூப் கான்குவேர் பண்ணுமானா கண்டிப்பாக கான்குவேர் பண்ணாது. ஓகே ஓகே நெகட்டிவ் சார்ஜஸ் என்ன செய்யும் சரி எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் நமக்கு வந்து க்ளோஸ் லூப் ஃபார்ம் பண்ணுமானா க்ளோஸ் லூப் ஃபார்ம் பண்ணாது. டு நாட் ஃபார்ம் க்ளோஸ் லூப். டு நாட் ஃபார்ம் க்ளோஸ் லூப். ஆனால் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் நமக்கு க்ளோஸ் லூப் ஃபார்ம் பண்ணா ஆமா க்ளோஸ் லூப் ஃபார்ம் பண்ணும். ஓகே ஸோ நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் பார்க்கும்போது பார்ப்போம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜஸ் நெகட்டிவ் சார்ஜஸ்க்கு வந்து மைக்ரேட் ஆகிட்டே இருக்கு. பட் ஆனால் மேக்னெட்டிக் ஃபீல்டை பொறுத்தளவுக்கு அது உள்ளக்கையும் நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் நம்ம அப்சர்வ் பண்ணுறதுனால we can have the whole loop in the magnetic fields. Magnetic fields வந்து க்ளோஸ் லூப் ஃபார்ம் பண்ணும். எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் வந்து க்ளோஸ் லூப் ஃபார்ம் பண்ணாது. இது வந்து ஒன் ஆஃப் த மெயின் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த அண்ட் ஸோ another thing நம்ம வந்து யூஸ்வலாக அடிக்கடி மென்ஷன் பண்ணிக்கிறோம். கமிங் மார்ச் 27th அன்னைக்கு நம்மளோட ஆஃப்லைன் கிளாஸ் கோர்ஸ் நம்ம லான்ச் பண்ண போகிறோம் வித் கோர்ஸ் பிரைஸ் ஆஃப் 10,000. நீங்கள் ஒரு நீட் ஆஸ்பிரண்டாக இருந்தீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் நீட் படிச்சுட்டு இருக்காங்க 2026 வந்து நீட் எக்ஸாம் எழுத போகிறாங்க அப்படின்னா இந்த கிளாஸ் கோர்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் திருச்சி திருநெல்வேலி கோயம்புத்தூர் நம்மளால 3 இடத்துலையுமே நம்மளோட ஆஃப்லைன் சென்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த 3 சென்டர்ஸ்லையுமே உங்களுக்கு எந்த சென்டர் பக்கமாக இருக்கும் அந்த சென்டர்ஸ்லேருந்து உங்களோட அட்மிஷன் வந்து ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஸோ சந்தியா கருணாநிதி சாரிங்க நான் பேர் தெரியாமல் சொல்லிட்டேன். நதியா தான் நான் சந்தியான்னு சொல்லிட்டேன். ஓகேவா. ஸோ நதியா கொஞ்சம் கவனிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்காலர்ஷிப்ஸ் எக்ஸாம் நம்ம கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரைட் நவ் வந்து ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எவ்ரி சாட்டர்டே பார்த்தீங்கன்னா 10th 11th 12th ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நம்ம ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்டு கம்மிங் சண்டே அன்னைக்கு உங்களுக்கு ஆன்லைனில் ஒரு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் இருக்கும். இந்த கியூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. எதுனாலும் கேட்டிங்கன்னா இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாமில் நம்ம நல்ல ஸ்கோர் எடுத்தோம்னா கிட்டத்தட்ட மேக்ஸிமம் கன்செஷனோட நீட் ப்ரிப்பரேஷன் வந்து உங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகே ஸோ அண்டு இந்த நம்பரை நான் கால் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 8129 00700. ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த கிளாஸ் கோர்ஸை பற்றி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை ஸ்காலர்ஷிப்ஸை பற்றி ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு எல்லா டவுட்ஸுமே அவங்க வந்து கிளியர் பண்ணுவாங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருந்தீங்க உங்களுக்கு சிப்ளிங்ஸ் வந்து 10th 11th 12th படிச்சுட்டு இருக்காங்க அவங்க வந்து இந்த எக்ஸாம்ஸ் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எழுதுறாமல் தாராளமாக வந்து எழுதலாம். ஓகே எவ்ரி சாட்டர்டே உங்களுக்கு இந்த ஆஃப்லைனில் நம்மளோட ஆஃப்லைன் சென்டர்ஸில் இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் நடந்துக்கிட்டு போகுது. ஸோ இவங்க எல்லாருமே நம்மளோட ஆஃப்லைன் சென்டர்ஸில் வந்து படித்த லாஸ்ட் இயரில் நம்மளோட இன்ஸ்டியூஷனில் வந்து படித்து இப்போ ரைட் நோ மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருக்க பசங்க சரிங்களா. ஸோ ஓகே ஸோ நெக்ஸ்ட் பார்த்துடலாம். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்றது நமக்கு கலெக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபிலன்ஸ் தான் என்னது நமக்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் சொல்லியிருந்தேன். இது நமக்கு பார்க்குறதுக்கு நமக்கு மெயினாக 2 ஃபார்மாக பார்த்தோம்னா ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு E வெக்டர் டாட் A வெக்டர். ஸோ இதை எப்படி எழுதலாம்னா EA காஸ்ட்னு எழுதலாமா EA காஸ்ட்னு எழுதலாம். ஸோ இப்போ நமக்கு ஃப்ளக்ஸ் நமக்கு எதெல்லாம் பொறுத்திருக்கும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சோர்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டை பொறுத்திருக்கும். அதுக்கடுத்து ஏரியாவை பொறுத்திருக்கும். அதுக்கடுத்து அதோட ஓரியன்டேஷன் அந்த பிளைனோட ஓரியன்டேஷன் பொறுத்திருக்கும். 3 விஷயத்தை பொறுத்திருக்கும். ஸோ யூனிட்ஸ் அண்ட் அந்த யூனிட்ஸ் வந்து நீங்கள் யூனிட்ஸ் வந்து பொறுத்தளவுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் ஏரியாவுக்கு நமக்கு தெரியும். அதை அலைன் பண்ணி நீங்கள் எழுதிக்கோங்க. அண்ட் ஸ்கேலர் கொண்டே வெக்டர் கொண்டேனா நான் சொல்லி எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் இஸ் நதிங் பட் கலெக்ஷன் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் கரெக்டாக இட்ஸ் கலெக்ஷன் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ். அப்போ கலெக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கண்டிப்பாக இது வந்து ஒரு ஸ்கேலர் குவான்டிட்டி
இன்கேஸ் உங்களுக்கு வந்து டவுட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது ஸ்கேலர் வெக்டர் டவுட் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் லுக் இன்டு த ஈக்குவல் சிம்பிளுக்கு ரைட் ஹேண்ட் சைடு பாருங்க. உங்களுக்கு டாட் ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா அது ஸ்கேலர் குவாண்டிட்டி, கிராஸ் ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா அது வெக்டர் குவாண்டிட்டி. ஓகே, ஸோ இங்கே நமக்கு வந்து ஸ்கேலர் ப்ராடக்ட் இதை ரெண்டு விதமாக ட்ரீட் பண்ணலாம். நமக்கு ஸ்கேலர் ப்ராடக்ட் இருக்கிறனால நமக்கு டாட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் டாட் ப்ராடக்ட் இருக்கிறனால நமக்கு ஸ்கேலர் குவாண்டிட்டி நீங்கள் சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ ஏதாச்சும் ஒன்று தெரிஞ்சுன்னா நமக்கு இன்னொன்று கண்டுபிடிச்சிட முடியும். திஸ் இஸ் ஆல் அபவுட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு ஓரியன்டேஷன்லையுமே நமக்கு ஒரு ஓரியன்டேஷன்லையுமே வில் பி ஹேவிங் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எலக்ட்ரிக் நமக்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் நம்ம கலெக்ட் பண்ண முடியும். ஸோ மினிமலிஸ்டிக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எப்போ நமக்கு ஒரு பிளைன் வந்து பெர்பெண்டிகுலராக இருக்கும் அப்போ நமக்கு அதிகமான ஃப்ளக்ஸ் கலெக்ட் பண்ண முடியும். இன்கேஸ் நம்மளோட பிளைன் வந்து ஹரிசாண்டலாக இருந்துச்சு நமக்கு ஃப்ளக்ஸ் வந்து கலெக்ட் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ பெர்பெண்டிகுலர் இருக்கும்போது ஃப்ளக்ஸ் வந்து தீட்டா அப்படின்னு ஒன்று மென்ஷன் பண்ணுவோம். தீட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பிட்வீன் த பிளைனோட நார்மல் வெக்டருக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்க்கு இருக்கக்கூடிய வெக்டர் தான் நமக்கு நார்மல் வெக்டர். ஓகே, ஸோ நமக்கு யூஸ்வலா நீங்க क्वेश्चनல பேப்பர்னா த பிளைன் இஸ் கெப்ட் பெர்பெண்டிகுலர் டு த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. பிளைன் தான் உங்களுக்கு வந்து பெர்பெண்டிகுலரா இருக்கே தவிர அதோட நார்மல் வெக்டர் இஸ் இன் தி டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். அப்போ நீங்க தீட்டா சப்ஸ்டிட் பண்ணும்போது 90 டிகிரி சப்ஸ்டிட் பண்ணக்கூடாது, 0 டிகிரி சப்ஸ்டிட் பண்ணணும். ஏன்னா இந்த பாயிண்ட்ல பாருங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எந்த டைரக்ஷன் இருக்கு, டுவர்ட்ஸ் ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்ட் டுவர்ட்ஸ் ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கு. நார்மல் வெக்டர் வந்து நமக்கு டுவர்ட்ஸ் ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கு. அப்போ நமக்கு ரெண்டுமே என்னது தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரி. ஓகேவா? ஸோ cos 0 டிகிரி நமக்கு வந்து 1 which is நமக்கு அதிகமான ஃப்ளக்ஸ் கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கேஸ் தான் ஃபர்ஸ்ட் கேஸ். ஸோ அதே மாதிரி இன்கேஸ் நமக்கு ஒரு ரேண்டமான பொசிஷன் இருந்துச்சுன்னா நமக்கு என்ன செய்வோம், ரேண்டமான பொசிஷன் இருந்துச்சுன்னா ஒரு ரேண்டமான ஓரியன்டேஷன் இருந்துச்சுன்னா நமக்கு ஜென்ரலா E வெக்டர் டாட் A வெக்டர் cos θ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிக்க போறோம். ஓகேவா? இது எல்லாமே நமக்கு வந்து எப்பனா ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்கிற பட்சத்துல தான். இது எல்லாமே நமக்கு ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கிற பட்சத்துல தான். இன்கேஸ் ஒரு நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் ஒண்ணுமே இல்லை, நீங்க இன்டெகிரேஷன் மட்டும் எடுக்க போறீங்க. ஒருவேளை உங்களுக்கு நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்டெகிரேஷன் மட்டும் எடுக்க போறீங்க. அந்த சர்ஃபேஸ் வந்து ஸ்மால் சர்ஃபேஸ் நம்ம டிவைட் பண்ணிட்டு இன்டெகிரேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் டாட் ds cos θ எழுத போறீங்க. அவ்வளவுதான். ஓகே, சோ அந்த சர்ஃபேஸ் வந்து சின்ன போர்ஷன்ஸ் டிவைட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா நம்ம ஆட் பண்ண போறோம். சோ நெக்ஸ்ட் பாருங்க, the field of an electric dipole. So இந்த டெரிவேஷன் வந்து நமக்கு வந்து லெக்சர்ஸ்ல நம்ம பார்த்திருக்கோம். கிளாஸ்ல நமக்கு லெக்சர்ஸ் பார்க்கும்போது நமக்கு இந்த டெரிவேஷன்ஸ் ஃபுல்லாமே நம்ம டீடைலா பார்த்திருக்கோம். தயவுசெய்து உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த டெரிவேஷன் தேவைப்படுச்சுன்னா நீங்க எலக்ட்ரிக் சர்க்யூட் ஃபீல்ட்ஸ் அப்படின்ற ஒரு சாப்டர் வந்து ஒரு 2 to 3 டேஸ்க்கு முன்னாடி நம்மளோட செஷன்ல இருக்கும். அந்த செஷன்ல வந்து நீங்க ரெஃபர் பண்ணி எடுத்துக்கோங்க. சோ இத ரெஃபர் நீங்க பார்க்கும்போது சிம்பிளா இங்க பாருங்க, electric field lines along axial point is equal to electric field lines along axial point is equal to so 2kp divided by r cube. Okay, so 2kp divided by r cube. So இதுல ரொம்ப கவனமா கவனிக்கிறது வந்து நம்மளோட இந்த பாயிண்ட்ல இப்ப நமக்கு ரெண்டு டைபோல் அப்படின்றது என்னது, two equal opposite charges separated by a small distance. ஓகேவா? சோ இதோட ஆக்சல் பாயிண்ட் நம்ம ஒரு பாயிண்ட் நம்ம கன்சிடர் பண்றோம். சோ அந்த பாயிண்ட்ல நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஆசைப்படுறோம்னா இதுதான் நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் இருக்க போகுது. ஓகே, சோ அந்த இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் வந்து will be in the direction of electric dipole. So electric dipole அப்படின்றது நமக்கு நெகட்டிவ் சார்ஜஸ்ல இருந்து பாசிட்டிவ் சார்ஜஸ் வரதா நமக்கு நெகட்டிவ் டு பாசிட்டிவ் சார்ஜ் தான் நமக்கு என்ன செஞ்சிருப்போம், எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்னு கன்சிடர் பண்ணிருப்போம். சோ இந்த ஆக்சல் பாயிண்ட் நமக்கு கிடைக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ்மே will be in the direction of electric dipole. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பனா இன் கேஸ் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய நம்மளோட சார்ஜ் இருக்கு இல்லையா, இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். கரெக்ட்டா? சோ இப்போ நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். கரெக்ட்டா? இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். சோ ஏரோ மார்க் எந்த சைடு இருக்கு, நெகட்டிவ் டு பாசிட்டிவ் இருக்கு. சோ இன் கேஸ் நமக்கு இந்த பாயிண்ட்ல நம்ம பாயிண்ட் நம்ம கன்சிடர் பண்ணோம்னா சோ எந்த சார்ஜ் பக்கத்துல இருக்கும் அந்த சார்ஜோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இன் கேஸ் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய பாயிண்ட் பக்கத்துல பாசிட்டிவ் சார்ஜஸ் இருந்துச்சுன்னா அந்த பாசிட்டிவ் சார்ஜஸோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமா இருக்கும். இன் கேஸ் நெகட்டிவ் சார்ஜஸ் இருந்துச்சுன்னா அந்த நெகட்டிவ் சார்ஜஸோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். இப்போ நம்ம பார்க்கும்போது நம்ம கன்சிடர் பண்ணிக்கிற பாயிண்ட் எங்க இருக்கு, நம்ம பாசிட்டிவ் சார்ஜ் பக்கத்துல இருக்கு. சோ the electric field will be away from the point. So usually வந்து டைபோல்ஸோட டைரக்ஷன் பாத்தீங்கன்னா from right to left. நம்மளோட பாயிண்ட்ல இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் பாத்தீங்கன்னா from right to left. So that என்ன செஞ்சுக்கலாம், the electric field is in the direction of electric dipole. So electric field electric dipole நமக்கு சேம் டைரக்ஷன். அதனால நமக்கு எந்த ஒரு டைரக்ஷன் இத மென்ஷன் பண்ணவே இல்ல. ஓகேவா? சோ இது எல்லாத்தையும் தாண்டி இந்த இது யாருக்கு முக்கியம்னா only for small dipole. ஓகேவா? சோ தட்ஸ் இட். சோ the r அப்படின டிஸ்டன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த டைபோலோட சென்டர்ல இருந்து நம்ம கன்சிடர் பண்ணிருக்க அந்த பாயிண்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் நமக்கு r அப்படின வேல்யூ. சோ அந்த a அப்படின்றது என்னது, a அப்படின்றது நமக்கு ரெண்டு டைபோலோட செப்பரேஷன், 2a அப்படின்றது ரெண்டு டைபோலோட செப்பரேஷன். சோ இன் கேஸ் இது நமக்கு வந்து டைபோல் கேஸ்ல பாத்துறோம், இன் கேஸ் ஆக்சல் பாயிண்ட் பாத்துறோம், இன் கேஸ் நமக்கு வந்து ஈக்குவட்டல் லைன் பாத்துறோம்னா ஜஸ்ட் என்ன செஞ்சதுக்கு அப்புறமா நம்மளோட டைபோல்ல இருந்து எக்ஸாக்ட்டான நம்மளோட டைபோல் வந்து பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் நம்ம டிரா பண்ண போறோம். இது நமக்கு வந்து -q, இது நமக்கு வந்து +q. சோ இதுல இருந்து நமக்கு என்ன செய்ய போறோம், ஒரு ப்ராப்பரான ஒரு பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் நம்ம டிரா பண்ண போறோம். சோ இந்த பெர்பெண்டிகுலர் பைசெக்டர்ல சம்மர் ஏதோ ஒரு பாயிண்ட்ல நம்ம சூஸ் பண்ணிட்டு அந்த பாயிண்ட்ல நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜஸ்ட் என்ன செஞ்சுக்க போறோம்,
சேம் ஃபார்முலா சின்ன ஒரு மாடிஃபிகேஷன் மட்டும் பண்ண போறோம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அலாங் ஈக்குவேட்டரியல் லைன்ஸ் வில் பி ஈக்குவல் டு மைனஸ் அங்கே நமக்கு 2 இன்ஸ்டன்ட் பண்ணுமா, இங்கே நமக்கு 2 வராது, அவ்வளோதான் விஷயம். ஓகே, ஸோ KP டிவைட் பை R கியூப். ஓகேவா, ஸோ KP டிவைட் பை R கியூப். ஸோ இந்த இடத்துல வந்து K அப்படின்றது என்னது, கூலும்பிக் கான்ஸ்டன்ட். இதை நம்ம மென்ஷன் பண்ணல. K அப்படின்றது நமக்கு கூலும்பிக் கான்ஸ்டன்ட். P அப்படின்றது வந்து எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட். எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் அப்படின்றது என்னது, Q இன்டூ சார்ஜ் டைம்ஸ் தி செப்பரேஷன். சார்ஜ் டைம்ஸ் செப்பரேஷன். இங்கே நமக்கு மைனஸ் Q இருக்கு, நமக்கு ப்ளஸ் Q இருக்கு. இந்த ரெண்டு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் நமக்கு வந்து 2a இருந்துச்சுன்னா இந்த டைபோலோட எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் என்னவா இருக்க போகுது, சார்ஜ் இன்டூ செப்பரேஷன். ஓகே, ஸோ இதான் நமக்கு எலக்ட்ரிக் ஈக்குவேட்டர் லைன்ல நமக்கு கிடைக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸோட வேல்யூஸ். ஸோ இதில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் எந்த டைரக்ஷன் இருக்கும் பாருங்க, ஃப்ரம் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குமா. ஸோ நீங்கள் எந்த பாயிண்ட்ல பார்த்தாலும் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் வில் பி பாசிட்டிவ் டு நெகட்டிவ். ஸோ நமக்கு டைபோலோட டைரக்ஷன் எந்த டைரக்ஷன் இருக்கு, ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ். கரெக்டா, from positive to negative. Electric field from negative to positive. கரெக்ட்டா, டைபோல் டைரக்ஷன் வந்து நமக்கு நெகட்டிவ் டு பாசிட்டிவ் இருக்கு. நம்ம கன்சிடர் பண்ண அந்த பெர்பெண்டிகுலர் பைசெக்டர்ல நமக்கு எந்த பாயிண்ட் பார்த்தாலும் the direction is in the opposite direction of electric dipole. So இதனால தான் நமக்கு இந்த இடத்துல நமக்கு நெகட்டிவ் சிம்பல் போட்டுருப்போம். எதை மீன் பண்ணுதுன்னா, the electric field is opposite to the direction of electric dipole moment. அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. And moreover இந்த ஃபார்முலா எதுக்கு வேலிட், only for the smallest dipole. smallest dipole னா டைபோல் ரொம்ப சிறுசா இருக்கும், நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய பாயிண்ட் வந்து ரொம்ப பெருசா இருக்கு. ஓகே, தூரமா கன்சிடர் பண்ண போறோம். ரியாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, டைபோல்ஸ் நமக்கு ரொம்ப சிறுசா தான் இருக்கும். டைபோல்ஸ் அப்படின்றது என்னது, இட்ஸ் நதிங் பட் நம்மளோட மாலிகூல்ஸ். H2O மாலிகூலா இருந்தாலும் சரி, இல்ல HCl மாலிகூலா இருந்தாலும் சரி, இல்ல H2SO4 இந்த மாலிகூல் வந்து 2 equal opposite charges separated by a small distance. இது நமக்கு வந்து எலக்ட்ரிக் டைபோல் சொல்ல போறோம். ரியாலிட்டில நமக்கு கிடைச்சிருக்க டைபோல்ஸ் எல்லாமே ஒரு குட்டி ஒரு சின்ன மாலிகூல்ஸ் நமக்கு எவ்வளவு செப்பரேஷன் இருக்க போகுது. ஓகே, ஸோ கிட்டத்தட்ட வந்து நிறைய கேசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜஸும் நமக்கு அதோட கிளவுட் வந்து சேம் சென்டர்ல தான் அக்வயர் ஆக போகுது. சரிங்களா, ஸோ அப்போ மோஸ்ட்லி நமக்கு நம்ம ரியாலிட்டியில நம்ம டைபோல்ஸ் வந்து இருக்கிற ரொம்ப குட்டியாக தான் இருக்க போகுது. ஸோ அந்த குட்டி டைபோலுக்கு we are going to consider this set of classifications. Okay, Ashwin. Balaji, Ashwin. Okay, கொஞ்சம் ஸ்லோவா போறேன் சார். Ashwin, sorry. Subaranjani. Sir, why does the electric field lines decreases inversely proportional but electric potential increases? So அதை பார்ப்போம். ஓகேவா, ரைட்டா. ஸோ டைபோல்ஸ் அட் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ். ஸோ ஆக்சுவலாக டைபோல் அப்படின்றது இந்த டைபோல் வந்து நமக்கு டார்க் பற்றி பேசணும். ஸோ டார்க் அப்படின்றது யூஸ்வலி இதோட டெரிவேஷன்ஸ் நம்ம பார்த்துருந்தோம். இது எப்படி நம்ம டிரைவ் பண்ணுறது அப்படின்றது பார்த்துருந்தோம். ஸோ டார்க் இஸ் ஈக்குவல் டு பி கிராஸ் சி. ஞாபகம் வச்சுக்கோங்க, தயவுசெய்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் இது வந்து இன்புட் ஒன்ஸ் ட்வைஸ் அவுட்புட். நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் நம்ம என்னெல்லாம் படிக்கிறோமோ, மேக்னெட்டிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ்ல வந்து மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னெட்டிசத்தில் இதுவே நம்ம நிறைய படிக்க போதும். மேக்னெட்டிசம் அண்ட் மேட்டர் அண்ட் மூவிங் சார்ஜஸ் மேக்னெட்டிசத்தில் நிறைய டாபிக்ஸ் வந்து ரிப்ளை ஆக போகுது. இப்போ டார்க் இஸ் ஈக்குவல் டு பி கிராஸ் சி. ஸோ இங்கே நமக்கு பி அப்படின்றது வந்து எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட். ஆக்சுவலாக நமக்கு டைபோல் மூமெண்டோட நிறுத்தக்கூடாது, எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட். அப்போ என்னது எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட்னா சார்ஜ் டைம்ஸ் டிஸ்பிளேஸ்மென்ட் Q into 2a and E அப்படின்றது எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் சொல்றாங்க. ஸோ என்னன்னா, இப்போ ரேண்டமா நமக்கு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்கு. இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்கு அப்படின்னா ஒரு மைண்டுக்கு என்ன ஃபிக்ஸ் ஆகணும், இந்த சைடு ஏதோ ஒரு பாசிட்டிவ் சார்ஜிங் இருக்கு அப்படின்னு அர்த்தம். தூரத்தில் ஏதோ ஒரு பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கு, அந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் வந்துட்டே இருக்கு. ஸோ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்கக்கூடிய ஜோன்ல நம்ம ஒரு டைபோல் நம்ம பிளேஸ் பண்ண போறோம். ஸோ அப்படி டைபோல் பிளேஸ் பண்ணும்போது ரேண்டமா ஒரு பொசிஷன்ல பிளேஸ் பண்ணோம்னா the freely suspended dipole will be aligned in the direction of electric field. The freely suspended dipole will be aligned in the direction of electric field lines. ஓகே, அப்போ இந்த பாயிண்ட்ல நீங்க எந்த டைரக்ஷன்ல நீங்க சும்மா டிராப் பண்ணாலும் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் வந்து இந்த டைபோல் எப்படி அட்ஜஸ்ட் ஆக போகுது, இந்த மாதிரி நமக்கு டேட்டா அட்ஜஸ்ட் ஆக போகுது. ஏன்னா இந்த சைட் ஃபுல்லாக ஒரு பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கு, இந்த சைட் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கு. இந்த நெகட்டிவ் சார்ஜஸ் என்ன செய்யும், இந்த பாசிட்டிவ் அட்ராக்ட் பண்ணி இந்த மாதிரி நமக்கு ஒரு டர்ன் எடுக்கும். ஓகே, ஸோ இப்படி டர்ன் எடுக்குது, அந்த டர்ன் எடுக்கிறது என்ன சொல்லுவோம்னா டார்க்னு சொல்லுவோம். இந்த டார்க் நம்ம இப்போ கன்சிடர் பண்ணுவோம். டார்க் இஸ் ஈக்குவல் டு பி கிராஸ் இ. ஸோ யூஸ்வலாக உங்களுக்கு ரெண்டு சார்ஜுக்கு இடையிலுமே நமக்கு ஒரு ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும், இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ரெண்டு ஃபோர்ஸுமே நெட் ஃபோர்ஸ் நமக்கு 0 இருக்குமே தவிர அந்த டார்க்ல வந்து ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் இருக்குமானா கண்டிப்பாக ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். நெட் ஃபோர்ஸ் மட்டும் தான் அங்கே 0. ஓகே, ஸோ நெட் ஃபோர்ஸ் மட்டும் தான் இங்கே 0. ஆனால் ஒரு சார்ஜுமே பாசிட்டிவ் சார்ஜஸ்மே எவ்வளோ சார்ஜ் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா F is equal to QE அப்படின அளவுக்கு சார்ஜஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். F is equal to QE அப்படின சார்ஜஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அண்ட் இங்க மைனஸ் Q ல பொறுத்தளவுக்கு F is equal to -QE அப்படின அளவுக்கு நமக்கு சார்ஜஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும், ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். சரிங்களா? சோ the net charge இப்போ நமக்கு ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணும்போது net charge is going to be 0 அல்டிமேட்டா. ஓகே, பட் that doesn't mean that இந்த டைபோல் நமக்கு ஃபோர்ஸ் இல்லன்னு அப்படின அர்த்தம் இல்ல. ஓகே, ஸ்டேட்மென்ட்ல ரொம்ப கிளீனா கொடுத்துருவாங்க. டைபோல்ஸ் வந்து ஃபோர்ஸ் இருக்காது அப்படின்ற மாதிரி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். நெட் ஃபோர்ஸ் நமக்கு 0 இருக்கும். மோர் ஓவர் அதோட வெக்டர் அதோட
டார்க் கண்டுபிடிக்கிறதுக்கு we are going to have some formulas. electric dipole into electric field. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, electric dipole unified dipole means so force நமக்கு ரெண்டு சைடுமே ஆக்ட் ஆகிட்டு இருக்க போகுது. ஸோ டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ், ஸோ டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸை பொறுத்த அளவுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பாயிண்ட்ல இப்போ நமக்கு இது எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் இருக்கு, இது வந்து ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் இருக்கு. இப்போ இந்த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ்ல நமக்கு ஒரு சார்ஜ் நம்ம பிளேஸ் பண்றோம். இப்போ நமக்கு ஒரு சார்ஜை பிளேஸ் பண்றோம் கரெக்டா. ஒருவேளை நம்ம பிளேஸ் பண்றக்கூடிய சார்ஜ் வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜஸா இருந்துச்சுன்னா, ஓகே, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் அப்படின்றது அதனால தான் என்ன எப்பவுமே நான் என்ன சொல்லுவேன்னா, whenever நீங்க எப்ப நீங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை கேக்குறீங்களோ, ஜஸ்ட் கன்சிடர் இந்த சைடு வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கு அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து இந்த சைடு இருக்கு அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. அப்போ இன் கேஸ் இந்த பாயிண்ட்ல ஒரு பாசிட்டிவ் ஸ்மால் சார்ஜ் நம்ம பிளேஸ் பண்ணோம்னா, see இந்த சார்ஜ் இந்த சைடு அட்ராக்ட் ஆகாம ரிப்பல் ஆகுமா, கிளியரா சொல்லிடலாம், நமக்கு ரிப்பல் ஆகும் கரெக்டா. ஸோ whenever a positive charge is placed in an external electric field, the charge will be moving in the direction of electric fields. when அதே மாதிரி உங்க क्वेश्चनல வந்து ரேண்டமா a charge மென்ஷன் பண்ணாம உங்களுக்கு சோர்ஸ் சார்ஜ் வந்து மென்ஷன் பண்ணாம இருந்தாங்கன்னா, உங்களோட சோர்ஸ் சார்ஜ் வந்து மென்ஷன் பண்ணாம இருந்தாங்கன்னா நீங்க பாசிட்டிவ் சார்ஜஸ் அதை கன்சிடர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ whenever the charge ஒரு பாசிட்டிவ் ஒரு எலக்ட்ரிக் எக்ஸ்டர்னல் ஃபீல்ட் நம்ம ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் பிளேஸ் பண்ணோம்னா, the charge will be moving in the direction of electric fields. ஒருவேளை நெகட்டிவ் சார்ஜஸ் பிளேஸ் பண்ணா, நெகட்டிவ் சார்ஜஸ் பிளேஸ் பண்ணா the negative charges will be moving opposite to the electric fields. ஏன்? ஏன்னா இந்த சைடு ஒரு பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கு, நெகட்டிவ் சார்ஜஸ்க்கு அது அட்ராக்ட் ஆகும் கரெக்ட்டுங்களா. ஸோ இத இந்த விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அண்ட் டைரக்ஷன் ஆஃப் நெட் ஃபோர்ஸ், இப்போ நமக்கு எந்த டைரக்ஷன்ல உங்களுக்கு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கோ அந்த டைரக்ஷன்ல உங்களுக்கு மூவ்மெண்ட் இருக்கும் கரெக்டா. அப்போ இப்போ நீங்க இதை சொல்லுங்க, இந்த பாயிண்ட்ல உங்களுக்கு எந்த டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு, இந்த ஃபோர்ஸ் இஸ் ஆக்டிங் டுவர்ட்ஸ் ரைட் வர்ட். இந்த பாயிண்ட்ல when நமக்கு நெகட்டிவ் சார்ஜஸ் கொடுக்கும்போது இந்த ஃபோர்ஸ் இஸ் ஆக்டிங் டுவர்ட்ஸ் லெஃப்ட் வர்ட். இவ்வளவுதான் விஷயம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, the dipole in uniform electric fields. ஓகே, ஸோ காஸ் லா ரொம்ப பியூட்டிஃபுல்லான லா, ரொம்ப முக்கியமான லா. இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் இருக்கக்கூடிய ரொம்ப சென்சேஷனலான ஒரு டாபிக் நமக்கு வந்து இந்த காஸ் லா. காஸ் லா அப்படின்றது நமக்கு ஓவர் பீரியட் ஆஃப் ஒரு காஸன் சர்ஃபேஸுக்குள்ள, காஸன் சர்ஃபேஸ் அப்படின்றது ஏதோ ஒரு சர்ஃபேஸ், அந்த சர்ஃபேஸுக்குள்ள இருக்கக்கூடிய சார்ஜ்னால நமக்கு ஒட்டுமொத்தமான எவ்வளோ ஃப்ளெக்ஸ் கிடைக்க போகுது அப்படின்றத காஸ் லா நம்ம சொல்லியிருக்காரு. ஸோ அதோட பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டெகிரேஷன் ஆஃப் ஃபார் க்ளோஸ் இன்டெகிரல், ஆக்சுவல் க்ளோஸ் இன்டெகிரேஷன் சொல்றதோட சர்ஃபேஸ் இன்டெகிரல் சொல்லுங்க. க்ளோஸ்ட் சர்ஃபேஸ் இன்டெகிரல் ஆஃப் electric field vector dot ds vector is equal to q inside divided by epsilon naught. ஓகே, ஸோ இதை ஞாபகத்தை வச்சுக்கோங்க. இதே ஃபார்முலாவை நம்ம ரீரைட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஆம்பியர் சர்க்கியூட்லாம் கிடைக்கும். சரிங்களா? அப்போ நம்ம அங்கே நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ஃபார்முலா நமக்கு ரொம்ப முக்கியம். அண்ட் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நமக்கு வந்து ஒரு க்ளோஸ் சர்ஃபேஸ்க்குள்ள நமக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ளெக்ஸ் என்னவா கிடைக்கும், ஜீரோவா கிடைக்கும். ஏன் அப்படின்னு சொல்றேன் பாருங்க. ஸோ இன்கேஸ் நமக்கு வந்து இந்த சர்ஃபேஸ், இது நம்மளோட சர்ஃபேஸ், இது நம்மளோட காஸன் சர்ஃபேஸ், இந்த சைடு நமக்கு வந்து என்ன இருக்கு, சார்ஜ் இருக்கு. ஸோ நமக்கு எத்தனை சார்ஜ் நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் வருதோ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் என்ன செய்யும், இந்த காஸ் சர்ஃபேஸ்ல இருந்து உள்ளக்க வந்து மறுபடியும் வெளியில போயிடும். ஓகே, அப்ப இந்த ஸ்பியருக்குள்ள எந்த ஒரு சார்ஜுமே இல்லாத பட்சத்துல, இந்த ஸ்பியருக்குள்ள எந்த ஒரு சார்ஜுமே இல்லாத பட்சத்துல the net flux will be equal to 0, which is nothing but the q divided by epsilon naught is equal to 0. எப்போ for a empty Gaussian surface. in case உள்ளக்க நமக்கு சார்ஜஸ் இருந்துச்சுனா மட்டும், உள்ளக்க சார்ஜஸ் இருந்தா மட்டும் தான் நமக்கு ஃப்ளக்ஸ் நமக்கு கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ரைட். So what did be the torque under force on a non-uniform phase? Ravi. So PVQ இப்போ பார்க்கலாமா சார்? பார்க்கலாம் மேக்ஸ். லிசன், ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து இன்கேஸ் உங்களுக்கு வந்து கண்டென்ட் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க, உங்களுக்கு எல்லாம் தியரிஸ் எல்லாமே பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகே, ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்குறதுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டினும் உங்களோட புக் பேக் எக்ஸசைஸும் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸையும் நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்க. ஓகேவா? எதுக்கு நமக்கு உள்ளக்க நமக்கு இருக்குன்னா, ஸோ யூஸ்வலாக எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் உள்ளக்க நம்ம கண்டக்டருக்குள்ள எதுக்கு ஜீரோவா இருக்குன்னா, அடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எல்லா வெக்டரும் நமக்கு வந்து கேன்சல் ஈச் அதர் ஆயிரும். ஓகேவா? ஓகே, ஸோ அமன் கஸ் cabs sir, when will Shubh ma'am takes class? She takes, is there any schedule? Sir, what will be the torque and force on the non-uniform field? So non-uniform field பொறுத்த அளவுக்கு we are not having any இது எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல, நான் யூனிஃபார்ம் ஃபீல்டில் இன்கேஸ் உங்களுக்கு கேட்டிருந்தாங்கன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு நான் யூனிஃபார்ம் ஃபீல்டு உங்களுக்கு வராது. ஓகேவா? ஸோ பயப்படாதீங்க. ஓகே, ஸோ ஆக்சுவலாக இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க. ஜஸ்ட் இதுக்கு எனக்கு ஆன்சர் மட்டும் சொல்லுங்க. இதுக்கான ஆன்சர் சொல்லுங்க. ஒரு சார்ஜ் இருக்கு இல்லையா, ஒரே ஒரு சார்ஜ்ல இருந்து வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் வந்து யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸா நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸா? ஒரே ஒரு சார்ஜ்ல இருந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜஸ்ல இருந்து வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் வந்து யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸா நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸா எனக்கு ஆன்சர் பண்ணுங்க டக்குன்னு. ஒரு பாசிட்டிவ் சார்ஜஸ்ல இருந்து, சிம்பிளா ஒரு பாசிட்டிவ் சார்ஜஸ்ல இருந்து வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் வந்து யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸா நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸா?
நான் சொல்றேன் சுபரஞ்சனி, அதுக்கடுத்து நமக்கு இப்போ பார்க்க போறோம், அதை பத்தி சொல்றேன் நான். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணவேனா, நான் சொல்றேன். ஒரு சார்ஜ்ல இருந்து வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் வந்து இட்ஸ் நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ். தெரிஞ்சு வச்சுக்கோங்க, யூனிஃபார்ம் நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ். ஒரே ஒரு சிங்கிள் சார்ஜ்ல இருந்து வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் வந்து நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ். ஏன்னா இங்க பாருங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் எப்படி இருக்க போகுது, இந்த மாதிரி தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் நமக்கு இதுல இருந்து கிடைக்கும். கரெக்டா? அப்போ ஒரு பாயிண்ட்ல வந்து பாயிண்ட்னா இந்த பாயிண்ட்ல வந்து கான்சன்ட்ரேஷன் டென்சிட்டி அதிகமா இருக்கும், இந்த பாயிண்ட்ல வந்து டென்சிட்டி கம்மியா இருக்கும். யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் அப்படின்றது என்னது, நமக்கு சேமா இருக்கும். கரெக்டா? ஸோ யூனிஃபார்மா எல்லா எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸும் நமக்கு சேமா இருக்கும், நமக்கு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ். பட் நமக்கு ஒரு சார்ஜ் வந்து கிடைக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் என்னது, நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ். இந்த சென்டென்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து நமக்கு காஸ் லாவோட அப்ளிகேஷன்ஸ். ஸோ இன்ஃபினிட்டி லாங் கரண்ட் கேரிங் கண்டக்டர்லாம் இது எல்லாத்தையும் டெரிவேஷன் பார்த்துருந்தோம். ஓகே, தட்ஸ் நீங்க வந்து உங்க டவுட் இருந்துச்சுன்னா நீங்க செஷன் ரெஃபர் பண்ணி பாருங்க. ஒரு இன்ஃபினிட்டி லாங் கரண்ட் கேரிங் கண்டக்டர்ல நமக்கு கிடைக்கக்கூடிய இன்கேஸ் இது ஃபுல்லாமே ஒரு லாங் கரண்ட் கேரிங் கண்டக்டர். ஸோ இதை சுற்றி வந்து நமக்கு இமேஜினரி ஒரு சர்ஃபேஸ் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். அந்த சர்ஃபேஸ் பேர் காசன் சர்ஃபேஸ். ஸோ அந்த காசன் சர்ஃபேஸ்க்குள்ள இருக்கக்கூடிய சார்ஜஸ்னால நமக்கு எவ்வளோ ஃப்ளெக்ஸ் நம்ம கலெக்ட் பண்ண முடியும் அப்படின்றது இட்ஸ் ஒன் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் காஸ்லாம். ஸோ இந்த பாயிண்ட் இன்கேஸ் நமக்கு இந்த ஏதாவது சொல்லாம ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்ல இந்த ஹோல் கண்டக்டர்னால நம்ம எவ்வளோ ஃபீல்டு நமக்கு கிடைக்க போகுது அப்படின்றது வந்து இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். விச் இஸ் நத்திங் பட் லாம்டா டிவைடட் பை 2 எப்சிலான் நாட் ஆர். ஸோ உங்க ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்காக நீங்க என்ன செஞ்சுக்கலாம் பாருங்க, இங்க பாருங்க. So E is equal to lambda divided by 2 pi epsilon naught இருக்கா, epsilon naught r இருக்கா. ஸோ இதவே 2 ஆல மேலே இங்கே மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகே, ஸோ E is equal to 2 lambda divided by 4 pi epsilon naught r. ஓகேவா? ஸோ இந்த 1 divided by 4 pi epsilon naught என்ன செய்யலாம், k அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். k அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். ஸோ E is equal to 2k lambda divided by r. ஓகே, ஸோ 2k lambda divided by r. ஸோ இதை வந்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்க ஈஸியாக இருக்கும் கம்பேர்ட் டு இது. ஓகே, ஸோ இந்த 2 pi எப்சிலான் அப்படின்ற ஒரு ரேண்டமான ஒரு வேர்டிங்ஸில் ஒரு லெட்டர்ஸ் நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ஸோ 2k lambda divided by r. ஸோ டைப்போல பொறுத்த அளவுக்கு 2kp divided by r cube ஆக்சல் லைனில் பெர்பெண்டிகுலர் லைனில் வந்து சிம்பிளாக நமக்கு k minus kp divided by r cube இருந்துச்சு. ஸோ இங்கே நமக்கு இன்ஃபினிட் லாங் கரண்ட் கேனில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ளெக்ஸோட வேல்யூ 2k lambda divided by r. ஓகேவா? ஸோ இவ்வளோ விஷயம். அண்ட் லாம்டா அப்படின்றது வந்து லீனியர் சார்ஜ் டென்சிட்டி. லாம்டா அப்படின்றது நமக்கு லீனியர் சார்ஜ் டென்சிட்டி. இந்த ஆர் அப்படின்றது வந்து அந்த வயர்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். அண்ட் தட்ஸ் இட். ஓகே, ஸோ ஃபீல்ட் டியூ டு இன்ஃபினிட்டி லாங் கரண்ட் கேரிங் கண்டக்டர் யூனிஃபார்ம். ஓகே, ஸோ இதான் பேசாச்சு. ஸோ அந்த நமக்கு அப்ளிகேஷன் ஆஃப் இன்னொரு அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இன்ஃபினிட்டி சர்ஃபேஸ் சார்ஜ் ஒரு பிளைன் ஷீட்டில் நமக்கு சார்ஜ் நமக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆயிருந்துச்சுன்னா அதோட அந்த ஷீட்ல இருந்து ஒரு பாயிண்ட் நம்ம எடுக்கும்போது அந்த பாயிண்ட்ல நமக்கு எவ்வளவு ஃபீல்டு கிடைக்கும் அப்படின்றது ஜஸ்ட் நம்ம இமேஜினரியா ஒரு சர்ஃபேஸ் நம்ம டிரா பண்ண போறோம். அந்த சர்ஃபேஸ் அது காசன் சர்ஃபேஸ். ஸோ இந்த பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கியூபாய்டு இருக்கும். நீங்க வந்து என்ன செஞ்சுக்கோங்க, சிலிண்டர் கூட நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். சிலிண்டர் கூட நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சிலிண்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸோ E is equal to இது சிக்மா டிவைடட் பை 2 எப்சிலான். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இதுல நமக்கு ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டியது டிஸ்டன்ஸை பொறுத்து உங்களுக்கு வந்து ஃபீல்டு மாறுமானா, இந்த கேஸ்ல பொறுத்தவரைக்கும் டிஸ்டன்ஸை பொறுத்து ஃபீல்டு மாறாது. ஆனா இங்க நம்ம பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸை பொறுத்து நமக்கு ஃபீல்டு மாறும். ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு r. கரெக்ட்டா? அப்ப நமக்கு வந்து டிஸ்டன்ஸ் கூட நமக்கு இப்போ சிம்பிளா எழுதிக்கலாம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு r எழுதிக்கலாம். அப்ப டிஸ்டன்ஸ் கூடுச்சுனா எலக்ட்ரிக் ஃபீல்ட் நமக்கு குறைஞ்சிட்டே இருக்கும். ஆனா செகண்ட் கேஸ்ல சார்ஜ் ஷீட்ல பொறுத்தளவுக்கு நம்ம டிஸ்டன்ஸை கூட்டினோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் குறையுமானா கிடையவே கிடையாது. எலக்ட்ரிக் ஃபீல்ட் நமக்கு குறையவே கிடையாது. ஏன்னா சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி டிவைடட் பை 2 pi எல்லாமே நமக்கு வந்து எதுவுமே டிபெண்ட் பண்ணிருக்கு. எல்லாமே இட்ஸ் கான்ஸ்டன்ட் எழுதலாம். இது எல்லாமே நமக்கு இட்ஸ் கான்ஸ்டன்ட். ஓகேவா? ஸோ நமக்கு இப்போ நமக்கு கிராஃப் ட்ரா பண்ணோம்னா இதுக்கு நம்ம கிராஃப் ட்ரா பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு நமக்கு வந்து கிராஃப் நம்ம ட்ரா பண்ணோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ்க்கு ஆர்க்கு நம்ம கிராஃப் பண்ணோம்னா ஒரு சிங்கிள் லைன் தான் இருக்கும். ஒரு கான்ஸ்டன்டான எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் தான் நமக்கு கிடைக்க போகுது. ஓகேவா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, சிக்மா டிவைடட் பை 2 pi. அண்ட் தேர்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் சார்ஜ். ஸோ இதுதான் நீங்கள் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க, உள்ளக்கு நமக்கு எதுக்கு நமக்கு 0 சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிருந்தீங்களா? இப்போ பாருங்க, இது காசன் சர்ஃபேஸ். இந்த காசன் சர்ஃபேஸ் வந்து நமக்கு சார்ஜ் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். இது எல்லாத்தையும் நம்ம சார்ஜ் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். இதுதான் நமக்கு வந்து சர்ஃபேஸ். இதுதான் நம்மளோட ஆக்சுவலான ஸ்பியர். ஸோ யூஸ்வலாக இதை எப்படி கண்டுபிடிச்சோம், சிக்மா r ஸ்கொயர் டிவைட் பை எப்சிலான் நாட் ஸ்கொயர் அப்படின்றது வந்து எப்படி வந்துச்சு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். ஃபீல்டு டியூ டு யூனிஃபார்ம் சார்ஜ் ஸ்பியர் இஸ் இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து நமக்கு வெளியில போக சர்ஃபேஸ்ல இருக்கும்போது நமக்கு மேக்ஸிமம் ஃபீல்டு கிடைக்கும். சர்ஃபேஸ்ல இருக்கும்போது நமக்கு வந்து மேக்ஸிமம் ஃபீல்டு கிடைக்கும். எவ்வளவு ஃபீல்டு கிடைக்கும்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் will be equal to kq divided by r square. ஓகே, ஸோ இவ்வளவு ஃபீல்டு நமக்கு கிடைக்கும் சர்ஃபேஸ்ல. இந்த r ஸ்கொயர் அப்படின்றதுக்கு பதிலாக we can write capital R square. ஓகேவா? capital R square. ஸோ இதை இதே நமக்கு சர்ஃபேஸ்ல இருந்து நமக்கு விலகி போக கரஸ்பாண்டிங்கா நம்மளோட எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் வந்து கண்டிப்பா குறையும். ஓகே, ஸோ அந்த பாயிண்ட் வந்து இது வந்து சர்ஃபேஸ். அப்போ சர்ஃபேஸ்ல நமக்கு வெளியில அவுட் சைட் நமக்கு ஏதாச்சும் ஒரு ஃபீல்டு பார்க்கும்போது எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் அவுட் சைட் வில் பி ஈக்குவல் டு k
Q divided by R square. So இந்த பாயிண்ட்ல நம்ம என்ன செய்ய முடியும்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டிஸ்டன்ஸ் நம்ம கூட்ட எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து குறைஞ்சிட்டே வரப்போகுது. டிஸ்டன்ஸ் கூட்ட எலக்ட்ரிக் ஃபீல்ட் குறைஞ்சிட்டே வரப்போகுது. இந்த கேஸ்ல ஜஸ்ட் கன்சிடர் ஹோல் ஸ்பேர் சார்ஜ் ஸ்பேர் வந்து ஒரே ஒரு பாயிண்ட் சார்ஜா நீங்க அஸ்யூம் பண்ணிக்கணும். அந்த ஹோல் ஸ்பேருமே நீங்க ஒரு பாயிண்ட் சார்ஜா நம்ம அஸ்யூம் பண்ணிக்கணும். கரெக்ட்டுங்களா? சோ அது விஷயம். நெக்ஸ்ட் பாருங்க. And இந்த பாயிண்ட் நம்ம வந்து ஒரு இன்னொரு விஷயம் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. The surface charge density sigma is equal to Q divided by A. Sigma is equal to Q divided by A. The charge distributed over a surface. Charge distributed over a surface. இந்த surface நமக்கு எவ்வளவு சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ஓகே. சோ another thing நீங்க உள்ள இப்போ இன் கேஸ் நமக்கு எவ்வளவு சார்ஜ் இருக்குன்னு கேட்டாங்கன்னா உள்ளக்க நமக்கு வந்து சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இல்லவே இல்ல. ஓகே. ஒரு சர்ஃபேஸ் ஒரு ஸ்பியர் இருக்கு இல்லையா? இந்த ஸ்பியருக்குள்ள நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் வந்து இல்ல. ஸ்பியருக்குள்ள எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் வந்து இல்ல. எதனால? ஏன்னா just draw ஒரு random என்ன செஞ்சுக்கலாம் ஒரு Gaussian surface நம்ம draw பண்ணலாம். ஒரு Gaussian surface draw பண்ணலாம். Gaussian surface க்கு உள்ளக்க நமக்கு சார்ஜ் இருந்தா மட்டும் தான் நமக்கு field flux நமக்கு கண்டுபிடிக்க முடியும். கரெக்ட்டா? The flux is equal to inside divided by epsilon Q inside divided by epsilon. அப்போ இந்த surface க்குள்ள உங்களுக்கு சார்ஜ் இருந்தா மட்டும் தான் நமக்கு flux கண்டுபிடிக்க முடியும். சார்ஜ் இல்லாட்டா நம்ம flux கண்டுபிடிக்க முடியாது. அது flux இல்லன்னு அர்த்தம். அப்போ நம்ம கன்செப்ட் பண்ணிக்கணும் இங்க எங்க ஒண்ணு டிரா பண்ணி பாருங்க. எங்க ஒண்ணு Gaussian surface டிரா பண்ணாலும் அந்த ஸ்பியரோட வெளியில தான் நமக்கு சார்ஜஸ் இருக்கு. கரெக்ட்டுங்களா? ஸ்பியரோட வெளியில தான் நமக்கு வந்து சார்ஜஸ் இருக்கு. அப்ப ஸ்பியருக்குள்ள வந்து உங்களுக்கு சார்ஜஸ் இல்ல. சின்ஸ் நமக்கு வந்து இந்த இடத்துல நமக்கு சார்ஜஸ் இல்லனால நமக்கு இந்த பாயிண்ட்ல வந்து flux is equal to 0, electric field will be equal to 0. Flux is 0, electric field is equal to 0. இதனால தான் இந்த ஸ்பியருக்குள்ள நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் வந்து கிடைக்க மாட்டேங்குது. அதே நேரத்துல நமக்கு ஸ்பியருக்கு வெளியில நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் வந்து கிடைக்குது. ஓகேவா? சோ தட்ஸ் இட். சோ கிராஃப் So உங்களுக்கு வந்து so what happens to the electric flux if no charge is enclosed inside the 0. Okay, flux will Subaranjani flux should be equal to 0. உங்களுக்கு அந்த Gaussian surface குள்ள உங்களுக்கு சார்ஜஸ் இல்ல அப்படினா flux is equal to 0. Okay, so inside a charge kept inside a charge kept, then what will be the electric flux in the space? So inside a charge, ஸோ வெளியில தான் உங்களுக்கு சார்ஜஸ் இருக்கு. வெளியில தான் உங்களுக்கு சார்ஜ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. ஸோ உள்ளக்க வந்து சார்ஜஸ் இல்லாதனால உங்களுக்கு வந்து உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு 0. வெளியில வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்க போகுது. ஸோ சர்ஃபேஸ்லயும் அந்த சர்ஃபேஸ் வந்து KQ டிவைட் பை R ஸ்கொயர். அதே மாதிரி வெளியில பார்த்தீங்கன்னா அவுட் சைடு நமக்கு வந்து KQ டிவைட் பை R ஸ்கொயர் நமக்கு கிடைக்க போகுது. ஓகே, ஸோ பாப்போம். உள்ளக்க நமக்கு வந்து சர்ஃபேஸ் உள்ளக்க நமக்கு வந்து ஃபீல்டு வில் பி ஈக்குவல் டு 0. ஸோ வெளியில பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ்ல வந்து KQ divided by R square இருக்க போது. வெளியில பாத்தீங்கன்னா அந்த ஸ்பியருக்கு நமக்கு வெளியில பாத்தீங்கன்னா KQ will be KQ divided by R square நமக்கு R அப்படினது ஸ்மால் r வேற இஸ் சென்டர் ஆஃப் தி பாயிண்ட் வந்து அந்த R நமக்கு கால்குலேட் பண்ணனும். ஓகே சோ இங்க பாருங்க physical quantities simple dimensions. சோ உங்களுக்கு ரெஃபரன்ஸ் பர்பஸ்க்காக இந்த டைமென்ஷன்ஸ் இருக்கு. இத ஞாபகத்துல வச்சுக்க, அதாவது நீங்க மெமரைஸ் பண்ண வேண்டாம். ரஃபா நீங்க கோ த்ரூ பண்ணி பாருங்க. அந்த ஃபார்முலால இருந்து உங்களால அதை எடுத்து எழுத முடியுதான்னு மட்டும் பாருங்க. அந்த ஃபார்முலால இருந்து உங்களால யூனிட்ஸ் வந்து எடுத்து எழுத முடியுதான்னு மட்டும் பாருங்க. கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு கம்யூனிட்டில வாட்ஸ்அப் கம்யூனிட்டில வந்து உங்களுக்கு நோட்ஸ் ஷேர் பண்றேன். தயவு செஞ்சு இந்த நோட்ஸ் வந்து கோ த்ரூ பண்ணுங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் சாப்டர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெபாசிட்டன்ஸ். சோ பொட்டன்ஷியல் அண்ட் கெபாசிட்டன்ஸ் பாக்கும்போது சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா பொட்டன்ஷியல் டியூ டு பாயிண்ட் சார்ஜ். பொட்டன்ஷியல் அப்படின்றது அந்த பர்టిక్యులர் பாயிண்ட்ல பொட்டன்ஷியல் பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்ம பார்த்திருந்தோம். ஓகே, பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்ம பார்த்திருந்திருக்கணும். ஓகே, சோ ரைட், ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் பிரேக் எடுத்துக்கோங்க. ஓகே,
Okay, listen. Listen. Sir, what would be the good move if we have move? What would be the good move if we have good bending concept and there is one day left? Listen, in case உங்களுக்கு ஒரு நாள் தான் இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் நீங்கள் படிச்சதை வந்து ரிவைஸ் பண்ணிடுங்க. வேறு வழியே கிடையாது. 1 day 2 day 3 daysல நான் வந்து பயங்கரமான ஒரு சாதனை பண்ண முடியாது. அதனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன செய்யுங்க, படிச்சது வந்து ரிவைஸ் பண்ணிடுங்க. ரிவைஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா ரிவைஸ் பண்ணுறது வந்து நமக்கு அட்லீஸ்ட் நமக்கு படிச்சது வந்து ரீட்டன் பண்ணுறதுக்கான எஃபர்ட் தான் அது. ரிவைஸ் பண்ணிவிட்டு நமக்கு இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் பிக் பண்ணிக்கலாம், இல்லாட்டினா இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை பிக் பண்ணிவிட்டு அந்த ஏரியாஸை நீங்கள் கோத்ரூ பண்ணி பாருங்கள். ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து பாருங்கள், அந்த ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டுக்க டாபிக்ஸ் வந்து நீங்கள் ரீசெக் பண்ணி பாருங்கள். மறுபடியும் அதை படித்து அதை சால்வ் பண்ணி பாருங்கள். 0 ஓகேவா? ஸோ இந்த பொட்டன்ஷியல், ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் என்ன செஞ்சுக்கலாம், பொட்டன்ஷியல் எனர்ஜியை பற்றி பேசலாம். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு, ஸோ கே Q1 Q பொட்டன்ஷியல் எனர்ஜி பார்க்கறதுக்கு முன்னாடி லிசன், எப்போ நமக்கு த்ரூ த ஃபிசிக்ஸ் என்ன செஞ்சுக்கலாம்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன். பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன். ஸோ ஒர்க் டனோட ஜெனரலான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வந்து ஃபோர்ஸ் டைம்ஸ் தி டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபோர்ஸ் டைம்ஸ் தி டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ நமக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி நமக்கு தேவை. ஸோ ஃபோர்ஸ் நமக்கு பார்க்கும்போது 2 சார்ஜஸ் இருக்குது. ஒன்று வந்து சோர்ஸ் சார்ஜ், இன்னொன்று வந்து பாயிண்ட் சார்ஜ். இந்த 2 சார்ஜ் இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் மட்டும் பாருங்கள். ஸோ கே Q டிவைட் பை R ஸ்கொயர். ஸோ R ஸ்கொயர் இடையில வந்து கார் அப்படின்னு இருந்துச்சுன்னா R ஸ்கொயர் இன்டூ R. ஸோ இந்த R கேன்சல் பண்ணிடும் போது கே Q டிவைட் பை R. ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நமக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் நதிங் பட் கே Q டிவைட் பை R. Q1 Q2 டிவைட் பை R. ஓகே, இது நமக்கு வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ இது நமக்கு இது ஆல் அபவுட் நமக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி ஜெனரலான ஃபார்முலா. பொட்டன்ஷியல் எனர்ஜி ஜெனரலான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்பெண்ட் ஓவர் அ சிங்கிள் சார்ஜ். இப்போ நமக்கு எல்லாமே நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனை சார்ஜ் வேணால் எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போது இதுக்கு என்ன மீனிங்னா இன்ஃபினிட்டில இருந்து எத்தனை சார்ஜ் வேணால் இங்கே எடுத்துகிட்டு வரலாம். இன்ஃபினிட்டில இருந்து இப்போ இதுதான் நம்மளோட சோர்ஸ் சார்ஜஸ், இதோட சோர்ஸ் சார்ஜ். ஸோ இன்ஃபினிட்டில இருந்து நம்ம எந்த சார்ஜ் வேணால் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் நம்ம எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ அப்படி பர்டிகுலர் பாயிண்ட் நமக்கு எடுத்துகிட்டு வரதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக அந்த 2 எடுத்துகிட்டு வரதுக்கு நமக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்றதான் பொட்டன்ஷியல் எனர்ஜி கே Q டிவைட் பை R. ஸோ நமக்கு என்ன ஒர்க் டன் பண்ணியிருக்கோம்னா, சின்ஸ் நமக்கு வந்து நம்ம இருக்கிறது வந்து என்னது பாசிட்டிவ் சார்ஜஸ், நமக்கு சோர்ஸ் சார்ஜ் வந்து பாசிட்டிவ் சார்ஜஸ், நம்ம எடுத்துகிட்டு வரக்கூடிய சார்ஜும் நமக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜஸ். அப்போ நமக்கு பயங்கரமாக ஒரு ரிப்பல்ஷன் இருக்கும். அந்த ரிப்பல்ஷனை தாண்டி நம்ம ஒரு ஒர்க் டன் பண்ணி நம்ம என்ன செஞ்சிருக்கோம், அதோட ஃபீல்டில் வந்து நிறுத்திருக்கோம். ஓகேவா? அப்போ நமக்கு கண்டிப்பாக என்ன செஞ்சிருக்கணும், ஒரு ஒர்க் டன் நமக்கு பண்ணியிருக்கணும். அந்த ஒர்க் டனோட வேல்யூ தானது கே Q டிவைட் பை R. இப்போ இன்கேஸ் இதையே நமக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் நமக்கு பொட்டன்ஷியல் வச்சு பேசணும்னா பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு potential energy is equal to potential energy spent over electric potential is equal to potential energy spent over unit charge. So potential energy அப்படின்றத நம்ம இப்போ தான் டிஃபைன் பண்ணியிருந்தோம். ஸோ கே Q divided by R into 1 divided by Q. ஓகே, ஸோ இந்த Q கேன்சல் பண்ணிட்டோம்னா ஸோ கே Q divided by R தான் நமக்கு பொட்டன்ஷியலோட ஜெனரலான ஃபார்முலா. ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. எப்போ நமக்கு வந்து இந்த பொட்டன்ஷியல் அப்படின்றது கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் அப்பான் இட்ஸ் சோர்ஸ் சார்ஜ் மட்டும்தான். இந்த பொட்டன்ஷியல் அப்படின்றது வந்து கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் அப்பான் இட்ஸ் சோர்ஸ் சார்ஜ் மட்டும்தான். பொட்டன்ஷியல் எனர்ஜியை பொறுத்தளவுக்கு நமக்கு சிங்கிள் சார்ஜை மட்டும் வச்சு பொட்டன்ஷியல் எனர்ஜி பேச முடியாது. நம்ம ஒரு சிஸ்டத்துக்கு நமக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி பேச முடியும். கரெக்டா? ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜியை பொறுத்தளவுக்கு வி வாண்ட் சோர்ஸ் சார்ஜ், வி வாண்ட் டெஸ்ட் சார்ஜ். ஆனால் பொட்டன்ஷியல் பொறுத்தளவுக்கு இட்ஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் அப்பான் சோர்ஸ் சார்ஜ் மட்டும்தான். ஓகேவா? ஸோ another thing, once more repeat sir, last before step. Thai. So Subramani, if the electric field is 0 at some points, does it always mean electric potential is 0 always? எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து 0வா இருந்துச்சுன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு நமக்கு 0 வந்துச்சுன்னா நமக்கு கான்ஸ்டன்ட் பொட்டன்ஷியல் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அது எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எலக்ட்ரிக் ஃபீல்டு 0 வந்துச்சு, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் 0 இருக்குன்ற கட்டாயம் கிடையாது. எலக்ட்ரிக் ஃபீல்டு நமக்கு 0 வந்துச்சுன்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் நமக்கு வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்க, மறுபடியும் சொல்கிறேன், லிசன். பொட்டன்ஷியல் எனர்ஜி இப்போ நமக்கு வந்து ஒரு Q இருக்கு, இங்கே நமக்கு வந்து Q இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த Q நம்ம எங்கேருந்து கொண்டு வந்திருக்கோம், ஏதோ தெரியாத ஒரு இடத்துல இருந்து நமக்கு மூவ் பண்ணி எடுத்து வந்திருக்கோம். நமக்கு இந்த இடத்துல நமக்கு வந்து செஞ்சிருக்க ஒர்க் டன் தான் நம்ம பேச போகிறோம். ஒர்க் டன் தான் நம்ம இப்போ டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் நத்திங் பட் ஒர்க் டன். ஸோ இந்த ஒர்க் டன் அப்படின்றது என்னது, ஃபோர்ஸ் டைம்ஸ் தி டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்ல போகிறேன். ஃபோர்ஸ் டைம்ஸ் தி டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ அந்த 2 சார்ஜ் இடையில வந்து இப்போ நமக்கு பிளேஸ் பண்ணியாச்சு. பிளேஸ் பண்ணும்போது 2 சார்ஜ் இடையில வந்து எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த 2 சார்ஜ் இடையில கூட டிஸ்டன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும், R. அப்போ 1 divided by K Q1 Q2 divided by R square
into இது ரெண்டுக்கு இடையில distance நமக்கு வந்து r. So இத ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா the potential energy will be equal to k capital Q small q divided by r எழுதிக்கலாமா? So this is all about வந்து potential energy ஓட ஜெனரலான ஃபார்முலா. இப்போ நமக்கு பொட்டன்ஷியலுக்கு வருவோம். வாட் இஸ் பொட்டன்ஷியல் அப்படின்னா, ஸோ யூஸ்வலா இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கக்கூடிய இப்போ இதுதான் இவ்வளவு தூரம் நமக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி டிஃபைன் பண்ணி வச்சோம்னா இதுல இருக்கக்கூடிய ஒரு யூனிட் போர்ஷன் தான் அது பொட்டன்ஷியல். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து ஒரு 100 ரூபாய் இருக்கு. இந்த 100 ரூபாயோட யூனிட் வேல்யூ என்ன சொல்லுங்க? 1 ரூபி. கரெக்டா? நம்மளோட 100 ரூபீஸோட யூனிட் வேல்யூ நமக்கு வந்து 1 ரூபி. கரெக்டா? ஸோ அதே மாதிரி என்னது, இப்போ நமக்கு ஒட்டுமொத்த சார்ஜ், இப்போ நமக்கு இந்த சார்ஜ் கொண்டு வந்திருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. எவ்வளவு சார்ஜ் வேணா கொண்டு வந்திருக்கலாம். 2 கூலமா இருக்கலாம், 10 கூலமா இருக்கலாம், 20 கூலமா இருக்கலாம், irrespective of any charges. ஆனா நம்ம ஒரே ஒரு சார்ஜ் நம்ம கொண்டு வரதுக்கு எவ்வளவு எனர்ஜி நம்ம ஸ்பெண்ட் பண்ண போறோம் அப்படின்றதான் என்னது பொட்டன்ஷியல். ஸோ பொட்டன்ஷியல் will be equal to electric potential is equal to so இதே மாதிரில V is equal to electric potential V is equal to potential energy spent over single charge. அப்போ U divided by V. ஓகேவா? U divided by Q. So இது U அப்படின்றது வந்து it's nothing but potential energy. அப்போ V is equal to K Q divided by Q. Sorry, R square R. Okay, அப்போ நமக்கு இந்த potential energy நமக்கு இங்க இன்க்ளூட் பண்ணிருக்கேன். So 1 divided by Q இருக்கு. அந்த 1 divided by 2 நான் தனியா எழுதிருக்கேன். 1 divided by Q. So Q cancel பண்ணிட்டோம்னா the potential will be equal to K Q divided by R. சரிங்களா? ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் ஆல் அபவுட் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலுக்கு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு இடையில இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ், முக்கியமான ஃபார்முலாஸ். இதை மறந்துடாதீங்க. ஓகே ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. அண்ட் இந்த கிராஃப் வந்து உங்களோட எக்ஸாம் பேப்பர்ல இருக்கும். ஓகே, ஸோ உங்களோட எக்ஸாம் பேப்பர்ல இருக்குன்னு சொல்றது என்னது, உங்களோட டெக்ஸ்ட் புக்ல இருக்கும். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு இடையில இருக்கக்கூடிய ரெண்டு கிராஃப் இருக்கும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா என்னன்னு சொல்லியிருந்தேன்னா ஸ்கொயர்ல இருக்கும். கரெக்டா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் நமக்கு பொறுத்து எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஜெனரல் ஃபார்முலா வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு KQ divided by R square. KQ divided by R square. நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் எதை டிபெண்ட் பண்ணிருக்கு? Electric field is also depends upon its source charge alone. Electric potential எதை டிபெண்ட் பண்ணிருக்கு? Electric potential is completely depends upon its source charge alone. அப்ப potential electric potential பொறுத்தளவுக்கு V is equal to KQ divided by R மட்டும். ஓகே, இப்போ ரஃபா பேசணும்னா electric potential is directly inversely proportional to R ன்னு எழுதலாம். அதாவது இங்க பாருங்க, நமக்கு K கான்ஸ்டன்ட் Q கான்ஸ்டன்ட். இன் கேஸ் நமக்கு for same charge எடுத்துக்கலாம். for same charge பொறுத்தளவுக்கு electric field define பண்ணோம்னா electric field is inversely proportional to R square இல்லாமா for same charge. K constant Q constant. அப்போ இதே வந்து potential பொறுத்தளவுக்கு for same charge Q V is inversely proportional to வெறும் R மட்டும் இல்லாமா. அப்போ எப்பவுமே நமக்கு வந்து R-னா R-க்கும் R ஸ்கொயருக்கும் பாத்தீங்கன்னா R ஸ்கொயர் வந்து கொஞ்சம் ஸ்டீப்பரா இருக்குங்க. R ஸ்கொயர் வந்து கொஞ்சம் ஸ்டீப்பரா இருக்கும். R வந்து கொஞ்சம் லெத்தஜிக்கலா இருக்கும். ஓகேங்களா? சோ பாருங்க, நமக்கு ஸ்டீப்பர் எது இருக்கு? எலக்ட்ரிக் ஃபீல்ட் பொறுத்த அளவுக்கு R ஸ்கொயர் இருக்கு. கரெக்ட்டா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து R ஸ்கொயர் இருக்கு. அப்ப அந்த R ஸ்கொயரோட கிராஃப் வந்து கொஞ்சம் ஸ்டீப்பரா இருக்கும். கொஞ்சம் கீழ இறங்கி வந்திருக்கும். ஓகே, கொஞ்சம் ஸ்டீப்பரா இருக்கும். அந்த பொட்டன்ஷியல் பொறுத்த அளவுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு சிம்பிளி R மட்டும் தான். இட்ஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு R மட்டும் தான். லிசன், இங்க இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு R ஸ்கொயர். ஆனா இங்க நமக்கு வந்து பொட்டன்ஷியல் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு R. ஓகே, சோ R ஸ்கொயர் கிராஃப் வந்து கொஞ்சம் ஸ்டீப்பரா வரும்னு சொல்லியிருந்தேன். எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிராஃப் வந்து ஸ்டீப்பரா வரும். இந்த பொட்டன்ஷியல் கிராஃப் வந்து ஸ்டீப்பரா இருக்காது. சோ அத ரெண்டு டிஃபரன்ஷியேட் பண்றது இந்த கிராஃப். ஓகேங்களா? சோ திஸ் இஸ் நமக்கு டிஸ்டன்ஸ்க்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பொட்டன்ஷியல் இடையில இருக்கக்கூடிய கிராஃப். இந்த கிராஃப் வந்து கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேவா? சோ ஸ்கொயர் கிராஃப் வந்து இன்வெர்ஸ்லி ஸ்கொயர் R ஸ்கொயர் அது வந்து கொஞ்சம் ஸ்டீப்பரா இருக்கும், கொஞ்சம் இறங்கி வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, the potential due to electric dipoles இது இப்பதான் பார்த்தோம் KQ divided by R cube. சோ நமக்கு வந்து இங்க பாருங்க, பாசிட்டிவ் சார்ஜஸ் இருந்துச்சுன்னா for positive charge 0 is equal to 0, for positive is equal to theta is equal to 0, negative charges வந்து நமக்கு theta is equal to pi. சோ ஆக்சுவலா வந்து இதோட ரேண்டம் பொசிஷன் பாத்தீங்கன்னா இதோட வேல்யூ நம்ம பார்த்திருப்போம். ஓகேவா? இதோட ஃபார்முலா நம்ம பார்த்திருப்போம். அண்ட் இந்த பாயிண்ட்ல காஸ்ட் எங்க வரும், இந்த இடத்துக்கு தகுந்தாப்புல நீங்க அந்த வேல்யூஸ் நீங்க சப்ஸ்டிட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த டெரிவேஷன் வந்து நம்ம கிளாஸ்ல நம்ம சால்வ் பண்ணியிருப்போம், டெரைவ் பண்ணியிருப்போம். தயவு செஞ்சு அந்த டெரிவேஷன் வந்து கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. அப்படி இல்லாட்டினா அதோட நோட்ஸ்னாச்சும் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட் நம்ம எக்ஸ்பிஎலோட ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். கமிங் 27 அன்னைக்கு நமக்கு எக்ஸ்பிஎல் கிளாஸ் கோர்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் நீட் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டீங்க, செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டீங்கன்னா தாராளமாக இந்த கோர்ஸ் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம்.
அண்ட் இந்த போர்டில் தெரியக்கூடிய இந்த கம்யூனிகேஷன் இந்த 8129000700 இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த அட்மிஷன் லெட்டர் டீடைல்ஸ் வந்து நாங்கள் கைட் பண்ணுவோம். அண்ட் டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலுமே உங்களுக்கு கம்யூனிகேஷன் பர்பஸுக்காக உங்களுக்கு வந்து கான்டாக்ட் டீடைல்ஸ் வந்து கொடுத்து வச்சிருக்கோம். அதையுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் நம்மளோட ஆஃப்லைன் சென்டர்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த சென்டர் பக்கமாக இருக்கும் அந்த சென்டர்ஸ் வந்து உங்களோட அட்மிஷன் வந்து நீங்கள் என்ரோல் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. வரதுக்கு முன்னாடி என்ன செய்யுங்க, ஃபோன் பண்ணிட்டு எல்லாத்தையும் தேடி தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நம்மளோட இப்போ நமக்கு கம்மிங் டேஸில் ஒரு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். கம்மிங் 22 அன்னைக்கு, கம்மிங் சண்டே அன்னைக்கு நமக்கு ஆன்லைனில் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. யாராவது பார்ட்டிசிபேட் பண்ணலாம், 12th பசங்களும் நீட் எக்ஸாம் எழுத போகிற பசங்களும் இந்த எக்ஸாமில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இது வந்து பியூர் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம். நல்ல ஸ்கோர் எடுத்த பசங்களுக்கு வந்து 100% வரைக்கும் ஸ்காலர்ஷிப் கொடுத்து நீட் ப்ரிப்பரேஷன் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இது இல்லாமல் 10th 11th 12th இந்த செக்ஷன் படிக்கிற பசங்களுக்கு எவ்ரி வீக் சாட்டர்டே வந்து நமக்கு ஆஃப்லைன் சென்டர்ஸில் இந்த எக்ஸாம் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ உங்களோட சிப்ளிங்ஸ் இல்லாட்டி நீங்களே கூட உங்களோட சிப்ளிங்ஸ் இல்லாட்டி நீங்கள் வந்து அந்த எக்ஸாம்ஸ் வந்து எழுதிட்டு போங்க. ஸோ தட் அட்லீஸ்ட் யூ வில் பி கெட்டிங் சம் எக்ஸ்போஷர் டு த எக்ஸாம்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். ஸோ இப்போ நான் சொன்னது வந்து ஒரே ஒரு சார்ஜுக்கு மட்டும், 2 சார்ஜுக்கு இடத்துல வந்து பொட்டன்ஷியல் ஒரே ஒரு சார்ஜுக்கு இப்போ 2 சார்ஜுக்கு தான் சொல்லியிருந்தோம். இன்கேஸ் வி ஆர் ஹேவிங் மல்டிபிள் சார்ஜஸ்னா ஜஸ்ட் என்ன செஞ்சுக்கோம்னா ஒரு சார்ஜுக்கும் நமக்கு தனித்தனியாக பொட்டன்ஷியல் பார்த்து நமக்கு ஆட் பண்ணால் மட்டும் போதும். ஓகே, ஸோ ஒரு சார்ஜுக்கு நமக்கு வந்து பொட்டன்ஷியல் பார்த்து நமக்கு ஆட் பண்ணால் மட்டும் போதும். இப்போ நமக்கு 1 2 3 4 5 சார்ஜஸ் இருக்கு. இப்போ ஒரே ஒரு பாயிண்ட் எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் சார்ஜ்னால நமக்கு என்ன பொட்டன்ஷியல் கிடைக்க போகுது, செகண்ட் சார்ஜ்னால என்ன பொட்டன்ஷியல் கிடைக்க போகுது, தேர்ட் சார்ஜ்னால நமக்கு என்ன பொட்டன்ஷியல் கிடைக்க போகுது, ஃபோர்த் சார்ஜ்னால எனக்கு என்ன பொட்டன்ஷியல் கிடைக்க போகுது. இந்த மாதிரி மல்டிபிள் சார்ஜஸ்னால நமக்கு அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல நமக்கு எவ்வளவு பொட்டன்ஷியல் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா ஒட்டுமொத்தமா இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல ஓவரால் பொட்டன்ஷியல் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? ஸோ இவ்வளவுதான் விஷயம். ஸோ V will be is equal to V1 plus V2 plus sum of all potentials. ஸோ ஒரு பொட்டன்ஷியல் கிடைக்கிற ஃபார்முலா என்னது, KQ divided by R. KQ divided by R. இவ்வளவுதான் விஷயம். ஓகே, ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு நமக்கு வந்து இந்த ரெண்டு கடையில வந்து பொட்டன்ஷியல் பாருங்க, இந்த ரெண்டு கடையில பொட்டன்ஷியல் பாருங்க. ஸோ ஒரு சார்ஜஸ் கடையில இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் மட்டும் பாருங்க. அண்ட் the potential is completely depends upon its source charge. The potential is completely depends upon its source charge. இந்த சார்ஜை பொறுத்து தான் இருக்கு, இந்த பாயிண்ட்டை பொறுத்து இருக்கு. நம்ம இந்த பாயிண்ட்ல வந்து நம்ம நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஒரு சின்ன குட்டி சார்ஜ் கூட எடுத்துக்கலாம். அந்த சார்ஜ் பிரச்சனையே கிடையாது. நீங்க குட்டி சார்ஜர் வைங்க, இல்ல பெரிய சார்ஜர் வைங்க, இல்ல எவ்வளவு கூலுமா நீங்க பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஆர்எல்ஸ் நீங்க வெறுவரை சிம்பிளா ஒரு பாயிண்ட் பண்ணி நீங்க கன்சிடர் பண்ண மட்டும் கூட போதும். அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம பொட்டன்ஷியல் வந்து கண்டுபிடிக்க முடியும், சொல்ல முடியும். சரிங்களா? இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் எனி டெஸ்ட் சார்ஜ். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, பாயிண்ட் சோர்ஸ். ஸோ ஈக்குவல் பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் இது ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பா இதை வந்து உங்களுக்கு ஷூரா சொல்றேன், அட்லீஸ்ட் ஒரு 2 மார்க் இதில் மாட்டும். ஓகேவா? ஸோ அட்லீஸ்ட் நமக்கு ஒரு 2 மார்க் மாட்டும், மினிமம் கேரண்டி. மினிமம் கேரண்டி. ஓகேவா? ஏன்னா இது சச் அ வண்டர்ஃபுல் கொஸ்டின்ஸ். என்னன்னா ஈக்குவல் பொட்டன்ஷியல் சர்ஃபேஸை பொறுத்தளவுக்கு ஒரு சர்ஃபேஸ்லையுமே ஒரு சர்ஃபேஸ்ல நமக்கு வந்து சேம் பொட்டன்ஷியல் இருக்கிறது வந்து ஈக்குவல் பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்னு சொல்ல போறோம். ஸோ லிட்டரலா பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு பாயிண்ட் சோர்ஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்பியர் எடுத்துக்கலாம். அந்த ஸ்பியர்ல வந்து நமக்கு ஒரு கான்சென்ட்ரிக் ஸ்பியர்ஸ்லையுமே வில் பி ஹேவிங் கான்ஸ்டன்ட் பொட்டன்ஷியல். ஒன்று. இன்னொரு விஷயம் வந்து அந்த ஈக்குவல் பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்ல நம்ம பண்ண போற ஒர்க் டன் வந்து வில் பி ஈக்குவல் டு 0. ஏன்னா நமக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நமக்கு இல்லை. அப்போ நமக்கு செய்யப்படுற எல்லா வேலையுமே அது இட்ஸ் வில் பி ஈக்குவல் டு 0. So sum of all forces, sum of initial potential final potential நமக்கு சேமா தான் இருக்க போகுது. ஸோ ரெண்டு கிடையில நமக்கு டிஃபரன்ஸ் பார்க்கும்போது நமக்கு ஒர்க் டன் will be equal to 0. சரிங்களா? ஸோ இது இந்த ஈக்குவல் பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்ல நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம். அண்ட் இந்த பாயிண்ட்ல நமக்கு நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இருப்பாங்க. என்னன்னா இந்த எலக்ட்ரிக் ஃபிலன்ஸ் will be always perpendicular to the surface. நமக்கு அந்த சர்ஃபேஸ்க்கு நமக்கு நார்மலா தான் இருக்கும், பெர்பெண்டிகுலரா தான் இருக்கும். இந்த சர்ஃபேஸ்க்கு நமக்கு எப்படி இருக்கு, நார்மலா இருக்கா? இந்த சர்ஃபேஸ்க்கு நமக்கு நார்மலா இருக்கா? இந்த சர்ஃபேஸ் நமக்கு நார்மலா இருக்கும். எலக்ட்ரிக் ஃபிலன்ஸ் எப்பயுமே நமக்கு வந்து சர்ஃபேஸ்க்கு நார்மலா தான் இருக்கும். ஓகேவா? எப்போ ஈக்குவல் பொட்டன்ஷியல் சர்ஃபேஸுக்கு. அண்ட் அகைன் மாதிரி ஒரு சோர்ஸ் பாயிண்ட் சோர்ஸஸை பொறுத்து நமக்கு அதோட ஷேப்ஸ் நமக்கு மாறப்போகுது. ஒரு பாயிண்ட் சோர்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு ஸ்பெரிக்கல் ஈக்குவல் பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் இருக்கும், கான்சென்ட்ரிக் ஸ்பியர்ஸ் நமக்கு ஈக்குவல் பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் இருக்கும். இதில் நமக்கு வந்து லைன் சோர்ஸஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சிலிண்டர் ஷேப்ல நமக்கு ஈக்குவல் பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் கிடைக்கும். இது நமக்கு வந்து ஒரு பிளைன் சோர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த பிளைன் சோர்ஸ் வந்து அகைன் நமக்கு வந்து will be having பிளைன் ஈக்குவல் பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா இது எல்லா இந்த நீங்க எந்த பாயிண்ட் சூஸ் பண்ணாலும் இந்த பாயிண்ட் எல்லாமே நமக்கு வந்து சேம் பொட்டன்ஷியல் இருக்க போகுது. ஸோ இன்கேஸ் நமக்கு வந்து ஒரு சார்ஜ் தூக்கிட்டு வந்துட்டு இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல நமக்கு மூவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நீ இந்த ஷீட்ல நீங்க எந்த பாயிண்ட்ல மூவ் பண்ணாலும் the net work done will be equal to 0. நமக்கு எந்த ஒரு வேலையை செய்யாம இருக்கிறதுக்கான சமம். ஓகே, ஏன்னா நமக்கு இந்த சேம் பொட்டன்ஷியல் இருக்கிறனால நமக்கு அதிகமான பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நமக்கு இருக்கவே, ஹை பொட்டன்ஷியல் லோ பொட்டன்ஷியல் இருக்கவே இருக்காது. ஸோ இதுவும் நமக்கு ஈக்குவல் பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம். நெக்ஸ்ட் பாருங்க, ஸோ 2 லைக் சார்ஜஸ் அண்ட் ஸ்பெரிக்கல். ஸோ நமக்கு இது நமக்கு கொஸ்டின், இது ப்ரீவியஸ் கொஸ்டின்ங்க.
இது நமக்கு ப்ரீவியஸ் क्वेश्चंस. ஸோ நம்ம ரெண்டு லைக் சார்ஜஸ் இருந்துச்சுன்னா நமக்கு இந்த மாதிரியான ஒரு ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸோட அப்பியரன்ஸ் நமக்கு கிடைக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து ரெண்டு இதை அட்ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் சார்ஜஸ் வந்து நமக்கு வந்து செகண்ட் சார்ஜஸ் வந்து இந்த மாதிரி நமக்கு வந்து எலெக்ட் ஆகும். ஸோ இது எல்லா பாயிண்ட்லையுமே நமக்கு சேம் பொட்டன்ஷியல் இருக்க போகுது. இந்த எல்லா பாயிண்ட்லையுமே நமக்கு சேம் பொட்டன்ஷியல் இருக்க போகுது. நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ 2 அன்லைக் சார்ஜஸ் இருந்துச்சு நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் இருக்க போகுது. ஸோ 2 அன்லைக் சார்ஜஸ் இருந்தால் ஏன்னா இது வந்து நமக்கு ரிப்பல் பண்ண போதா. ஸோ இந்த பாயிண்ட் எல்லாமே நமக்கு வந்து வில் பி ஹேவிங் சேம் பொட்டன்ஷியல். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி டுடே சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு சார்ஜ் வச்சு நமக்கு பொட்டன்ஷியல் சொல்லணும். என்னது K(Q1 Q2)/R அப்படின்னு எழுதுமா. ரெண்டு சார்ஜ் கடையில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தெரியும். இன் கேஸ் இப்போ நமக்கு ரெண்டு சார்ஜுக்கு மேலே நமக்கு அதிகமான சார்ஜஸ் இருந்துச்சுன்னா ஒன்றுமே இல்லை, ரெண்டு சார்ஜாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஒரு ரெண்டு சார்ஜாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. அந்த ரெண்டு சார்ஜுக்கு நீங்கள் பொட்டன்ஷியல் கண்டுபிடிச்சிட்டு ஜஸ்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் மட்டும் போதும். ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் 2 சிஸ்டம் பார்ட்டிகல்ஸ் வந்து K(Q1 Q2)/R நம்ம இப்போ தான் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் இன்கேஸ் நமக்கு மோர் தென் 2 சிஸ்டமாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஆட் மட்டும் பண்ணால் போதும். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு Q1 Q2 இந்த ரெண்டு சார்ஜ் கடையில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் எனர்ஜி கண்டுபிடிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இந்த Q3க்கும் Q1க்கும் இன்னொரு பொட்டன்ஷியல் எனர்ஜி கண்டுபிடிச்சுக்கோங்க. அந்த Q1க்கும் Q2க்கும் இன்னொரு பொட்டன்ஷியல் எனர்ஜி கண்டுபிடிச்சுக்கோங்க. அப்போ நமக்கு 3 சார்ஜஸ் இருந்துச்சுன்னா நமக்கு 3 பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்மளால சொல்ல முடியும். அந்த 3 பொட்டன்ஷியல் கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஆட் பண்ணா மட்டும் போதும். ஓகேங்களா. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து 4 சார்ஜ் கொடுத்துருக்காங்க, அந்த 4 சார்ஜ் வந்து ஸ்கொயரா இருக்கு, அந்த 4 சார்ஜுமே நமக்கு வந்து ஒரு ஸ்கொயரா இருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்கொயர்ல வந்து பாத்தீங்கன்னா Q1 Q2 Q3 Q4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஸோ இந்த 4 இப்போ நமக்கு இந்த 4 ஸ்கொயருமே இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது ரெண்டு ஒரு சிஸ்டம், இது ரெண்டு ஒரு சிஸ்டம், இது ரெண்டு ஒரு சிஸ்டம், இது வந்து ஒரு சிஸ்டம். அப்போ நமக்கு 4 பொட்டன்ஷியல் எனர்ஜி நான் சொல்ல முடியும். அண்ட் அது இல்லாமல் இந்த 2 சார்ஜ் இருக்கு, இந்த 2 சார்ஜ் ஒரு சிஸ்டம், அப்போ இந்த 2 சார்ஜ் ஒரு சிஸ்டம். அப்போ நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 சார்ஜ் கொடுத்தாங்கன்னா நமக்கு 6 பொட்டன்ஷியல் எனர்ஜி நமக்கு கிடைக்கும். சரிங்களா. 4 சார்ஜ் கொடுத்தாங்கன்னா நமக்கு வந்து 6 பொட்டன்ஷியல் எனர்ஜி கிடைக்கும். ஸோ அந்த 6 பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கும் நமக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி தனித்தனியாக பார்த்துட்டு நம்ம ஆட் பண்ணா மட்டும் போதும். ஓகேங்களா. சுபரஞ்சனி நம்ம சேம் பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய பாயிண்ட்ல நமக்கு வந்து ஒரு நமக்கு இருக்கவே இருக்காது. ஓகே. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் டைபோல்ஸ் ஆன் எக்ஸ்டர்னல் ஃபீல்ட். ஸோ இது பாருங்க, ஆக்சுவலாக வந்து இட்ஸ் டெரிவேஷன் பார்ட். இந்த டெரிவேஷன் வந்து அகைன் வி ஹேவ் சால்வ்ட் இன் த ப்ரீவியஸ் செஷன்ஸ். இங்க பாருங்க, பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் P வெக்டர் டாட் E வெக்டர். ஓகே. ஸோ இதை வந்து ஃபர்தர் நம்ம எழுதும்போது we can also write as ஸோ மைனஸ் PE cos θ எழுதலாம். மைனஸ் PE cos θ. அப்போ என்னன்னா நமக்கு ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் நமக்கு ஒரு சார்ஜ் நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இந்த சார்ஜ் நமக்கு என்ன செய்யும், லைட்டாக பெண்ட் ஆகும். கரெக்டாக இப்போ நமக்கு ஒரு டார்க் கிரியேட் பண்ணும். அப்போ ஒரிஜினல் பொசிஷனுக்கு 2 பொசிஷனுக்கு இடையில இருக்கக்கூடிய நம்ம ஏதாச்சும் பண்ற மாதிரி டைபோல் இல்லை, அதுவே நமக்கு அதோட டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுது. ஸோ கண்டிப்பாக இது டைபோல் மஸ்ட் ஹாவ் சம் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி வில் பி ஈக்குவல் டு ஒர்க் டன். அப்போ இதை நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன் ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் அந்த சேஞ்ச் ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு, அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு எவ்வளோ பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும் அப்படின்றது நம்ம பார்த்துருக்கோம். இட் இஸ் நதிங் பட் U is equal to minus PE cos θ. அப்படின்னா மைனஸ் P வெக்டர் டாட் E வெக்டர். P வெக்டர் அப்படின்றது வந்து எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட், E வெக்டர் அப்படின்றது எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த ஃபார்முலா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இதை வந்து நமக்கு 2-3 கிளாசிஃபிகேஷன் நம்ம பார்த்துருந்தோம். நமக்கு ஞாபகத்தில் இருக்கா, நம்ம 2 கிளாசிஃபிகேஷன் பார்த்துருந்தோம். 2 சைடு நமக்கு ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டு காமிச்சிருந்தேன். அப்போ ஒன்று வந்து ஈக்குலிபிரியம் கண்டிஷன். ஈக்குலிபிரியம் கண்டிஷன் அப்படின்னு வந்து டார்க் 0 கண்டிஷன், 0 டார்க் கண்டிஷன் நமக்கு ஈக்குலிபிரியம் கண்டிஷன் சொல்லுவோம். ஸோ நமக்கு டைபோல் வந்து நமக்கு எப்போ நமக்கு 0 டார்க் கிடைக்கும்னா, ஒன்று வந்து when θ is equal to 0 டிகிரி நமக்கு 0 டார்க் கிடைக்கும். இன்னொன்று வந்து நமக்கு when θ is equal to 180 டிகிரி 0 டார்க் கிடைக்கும். ஓகே. ஏன்னா நமக்கு டார்க் இஸ் ஈக்குவல் டு PE sin θ தானே, PE sin θ. அப்போ θ நமக்கு 0 டிகிரியா இருக்கும்போது, θ நமக்கு வந்து 180 டிகிரியா இருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 0 டிகிரி நமக்கு வந்து டார்க் நமக்கு 0 கிடைக்கும். ஸோ 0 டிகிரியில் இருக்கும்போது எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் இருக்கக்கூடிய டைரக்ஷனே நமக்கு டைபோல் நம்ம பிளேஸ் பண்ணோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் அந்த டைபோல் வந்து ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்கும். ஸோ அதை வந்து மூவ் பண்ணதுக்கான வாய்ப்பு தேவையே இல்லாமல் இருக்கும். ஓகே. ஸோ அதனால ஜம்முன்னு தூங்கிக்கிட்டே இருக்கும் எப்போ whenever the dipole is placed in the direction of electric field lines. ஓகே. ஸோ ஆனால் நமக்கு இன்கேஸ் நமக்கு அப்படியே நம்ம மாற்றி நம்ம பிளேஸ் பண்ணி வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ நமக்கு இந்த சைடு நமக்கு ஏதோ பெரிய சார்ஜ் இருக்க போது, ஸோ இந்த சார்ஜ் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இந்த அந்த சோர்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ் நமக்கு இன்ட்ராக்ட் பண்ணும்போது ஒரு பயங்கரமான ஒரு எஜிடேஷன் வந்து கிரியேட் ஆகும். ஸோ whenever the charge is placed, whenever the dipole is placed opposite to the direction of electric field lines, the net torque will be the torque is going to be 0. அந்த டார்க் என்ன சொல்ல போறோம்னா நமக்கு அன்ஈக்குலிபிரியம் கண்டிஷன் சொல்ல போறோம். ஓகே. ஸோ அந்த அன்ஈக்குலிபிரியம் கண்டிஷன், ஸோ அந்த பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி நமக்கு மேக்ஸிமமா இருக்கும். அந்த டார்க் 0 is θ is equal to 0 அப்படின்ற ஒரு கண்டிஷன் வந்து மினிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். ஓகே. அப்போ நமக்கு இன்கேஸ் நமக்கு இந்த டைபோல இந்த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் இருக்கக்கூடிய டைரக்ஷன் நம்ம பிளேஸ் பண்ணியிருந்தோம்னா இந்த டைபோல் வந்து மூவ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது, அது மூவே ஆகாது. அதனால ஜம்முன்னு தூங்கிட்டே இருக்கும். அப்போ நமக்கு அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி ரொம்ப மினிமமா இருக்கும். ஓகே. ஸோ
இதில் வந்து நமக்கு 2 செக்ஷனாக பார்த்துருந்தோம். ஒன்று வந்து ஈக்குலிபிரியம் கண்டிஷன், இன்னொன்று நான் ஈக்குலிபிரியம் கண்டிஷன் சொல்லி பார்த்துருந்தோம். when theta is equal to 0 dipole is placed parallel and அது வந்து நமக்கு stable equilibrium and நமக்கு anti parallel condition வைக்கும்போது அது unstable equilibrium அந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமான பொட்டன்ஷியல் அங்கே தான் தேவைப்படுது. ஏன்னா நமக்கு which means அந்த அதிகமான பொட்டன்ஷியல் கம்பேர் பண்ணும்போது நமக்கு ஒரு இன்ட்ரோவர்ட்டோட கேரக்டரையும் நமக்கு பிடிக்காத இடத்துல நம்ம உட்காரும்போது நமக்கு எவ்வளவு அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் பண்ணுவோம் அப்படின்றத ரிலேட் பண்ணியிருந்தோம். அப்போ நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் எந்த டைரக்ஷன் இருக்குது, டுவர்ட்ஸ் ரைட் ஹேண்ட் டைரக்ஷன் இருக்குது. நமக்கு டைபோல் வந்து அதுக்கு டைரக்ட்லி ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்குது, அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்குது. அப்போது இந்த கண்டிப்பாக இது வந்து the freely suspended dipole will be aligning in the direction of electric fields. அப்போ இது இப்படி இந்த ஒரிஜினல் டைரக்ஷனுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் இருக்கக்கூடிய டைரக்ஷனுக்கு அது வர ட்ரை பண்ணும். கரெக்டாக? அப்போ இந்த பாயிண்ட்டுக்கு அது பயங்கரமான அன்கம்ஃபர்டபிலிட்டி ஃபீல் பண்ணும். ஸோ இது அதோட பொட்டன்ஷியல் வந்து பயங்கரமாக ரைஸாக இருக்கும். ஓகே, அது பயங்கரமாக டென்ஸ்டாக இருக்கும், அது பயங்கரமாக ரைஸாக இருக்கும். ஸோ பிஇ மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி நமக்கு எந்த பாயிண்ட்ல இருக்கும், இந்த பாயிண்ட் நமக்கு மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும் பிஇ. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க எலக்ட்ரிக் டைபோல்ஸ். ஸோ இந்த எலக்ட்ரிக் டைபோல்ஸ் வந்து ரெண்டு விதமான மெட்டீரியல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து எலக்ட்ரிக் டைபோல்ஸ் அப்படின்றது இட்ஸ் நத்திங் பட் இன்சுலேட்டர்ஸ். ஓகே, it's nothing but insulators. It's nothing but insulators. So இதல நமக்கு ரெண்டு விதமான மெட்டீரியல்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து நான் போலார் மெட்டீரியல்ஸ், and வந்து இன்னொன்னு போலார் மெட்டீரியல்ஸ். இந்த போலார் மெட்டீரியல்ஸ் பொறுத்தளவுக்கு will be having ரேண்டமான டைபோல்ஸ் இருக்கும். ஓகே, சோ இப்போ நமக்கு இந்த எக்ஸ்டர்னல் ஃபீல்ட் நம்ம வைக்கும்போது அந்த டைபோல்ஸ் நமக்கு வந்து அலைன் ஆகும். அண்ட் அதே மாதிரி நமக்கு நான் போலார் மாலிகுல்ஸை பொறுத்தளவுக்கு நமக்கு ஒன்ஸ் அந்த எக்ஸ்டர்னல் ஃபீல்ட் வைக்கும்போது டைபோல்ஸ் வந்து நமக்கு வந்து என்ன செய்யும், அலைனாக ஆரம்பிக்கும். ஓகே, அண்ட் போலரைசேஷன். இந்த போலரைசேஷன் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை பொறுத்தளவுக்கு we are going to polarize the material. ஓகே, அப்போ நமக்கு இப்போ எக்ஸ்டர்னல் ஃபீல்ட் நம்ம கொடுக்கும்போது நெகட்டிவ் சார்ஜஸ்லாம் ஒரு சைடு, பாசிட்டிவ் சார்ஜஸ் ஒரு சைடு நமக்கு அலைன் ஆகுது. அதுக்கு பேர் தான் நமக்கு வந்து போலரைசேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்க, ஒரு கனெக்டர் எடுத்துக்கோங்க. இந்த கனெக்டரில் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் நீங்கள் கொடுக்குறேன். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் கொடுத்தாச்சுன்னா கண்டிப்பாக இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் கொடுக்குற என்ன மீனிங்னா இந்த சைடு ஏதோ ஒரு பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்குன்னு அர்த்தம். கரெக்டாக? இந்த சைடு வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கும். அப்போ இது வந்து ஒரு கண்டக்டர் அப்படின்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதிகமான ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் நமக்கு அதிகமாக இருக்கும். அப்போ எலக்ட்ரான்ஸ் ஃபுல்லாமே எந்த சைடு மூவ் ஆகும்னா எலக்ட்ரான்ஸ் ஃபுல்லாமே நமக்கு வந்து இந்த சைடு நமக்கு மூவ் ஆகும், டுவர்ட்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு மூவ் ஆகும். அப்போ எலக்ட்ரான்ஸ் ஃபுல்லாமே நமக்கு டுவர்ட்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகும். ஸோ எப்போ நமக்கு எலக்ட்ரான்ஸ் நமக்கு டுவர்ட்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் ஆச்சுன்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து நமக்கு டுவர்ட்ஸ் ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு மூவ் ஆகும். கரெக்டுங்களா? ஸோ இதுக்கு போய் என்ன சொல்ல போறோம்னா நமக்கு போலரைசேஷன் சொல்ல போறோம். ஸோ இப்போ நமக்கு இந்த சார்ஜஸ் நமக்கு போலரைஸ் பண்ணதுக்கு அப்புறம் எலக்ட்ரிக் உள்ள நமக்கு அந்த கண்டக்டருக்குள்ள எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் எப்படி இருக்க போது, ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் இருக்க போது, ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் இருக்க போது. அப்போ எக்ஸ்டர்னலா பார்க்கும்போது எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் டுவர்ட்ஸ் எக்ஸ்டர்னல் வெளியில இருந்து பார்க்கும்போது எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் இஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். ஆனால் டியூ டு த போலரைசேஷன் நமக்கு இந்த சார்ஜ் வந்து நமக்கு ஸ்பிட் ஆயிடுச்சு. ஸோ ஸ்பிட் ஆனதுக்கு அப்புறம் டியூ டு த சார்ஜ் செப்பரேஷன்ஸ் அந்த கண்டக்டருக்கு உள்ளக்க நமக்கு கிடைக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் இஸ் டுவர்ட்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. சரிங்களா? So next பாருங்க, and the parallel plate capacitors. So most important topics, so most wanted topics. Most wanted topics. So parallel plate capacitor. The parallel plate capacitor வந்து ஜெனரலா வந்து Q is equal to CV. So C அப்படினா வந்து it's a constant, it's a complete depends upon its materials. அப்ப நமக்கு another thing அந்த Q capacitance அப்படின்றது it's a capacity to hold the charge. அந்த டப்பால வந்து எவ்வளவு சார்ஜ் அதை ஹோல்ட் பண்ண வைக்க முடியும் அப்படினா நமக்கு C ஓட வேல்யூ. இந்த Q அப்படின்றது அந்த கெபாசிட்டில எவ்வளவு சார்ஜ் ஹோல்ட் பண்ணுது. சோ அந்த ஹோல்ட் பண்ண சார்ஜ்னால நமக்கு எவ்வளவு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நமக்கு கிடைக்க போகுது. இதான் நமக்கு விஷயம். அண்ட் சிம்பிளான ஃபார்முலா, சோ C is equal to epsilon naught A divided by E. சோ இது நமக்கு இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு அப்படின்றத வந்து பார்த்துட்டோம். சோ இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா அந்த parallel plate கெபாசிட்டருக்கு ரெண்டு சைடுமே வெளியில வந்து நமக்கு எந்த ஒரு ஃபீல்டுமே நமக்கு கிடைக்காது. அந்த ரெண்டு parallel plate இடையில மட்டும் நமக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் கிடைக்கும். ரெண்டு parallel plateக்கு வெளியில நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் கிடைக்காது. ரெண்டு parallel plateக்கு நடுவுல மட்டும் தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. So in case உங்களுக்கு டைரக்ட்ரிக்ஸ் நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா instead of writing simple theta epsilon பதிலா நீங்க என்ன எழுதிக்கோங்க, epsilon m எழுதிக்கோங்க. சோ இந்த epsilon m எழுதிட்டு relative permittivity into free space permittivity ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இன்னமும் எவ்வளோ நேரம் போகும். ஸோ இப்போ தான் செகண்ட் சாப்டர் வந்திருக்கோம், இன்னும் மற்ற சாப்டர்ஸ்லாம் இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் சீரிஸ். இந்த கெப்பாசிட்டன்ஸ் சீரிஸ் நமக்கு வந்து ஆல்ரெடி தெரியும். ஸோ யூஸ்வலாக வந்து கெப்பாசிட்டன்ஸ் சீரிஸ் உங்களுக்கு சீரிஸ் காம்பினேஷன் வந்து கரண்ட் சேமாக இருக்கும், வோல்டேஜ் நமக்கு டிவைட் ஆகும். பேரல் காம்பினேஷனில் நமக்கு வோல்டேஜ் நமக்கு சேம் ஆகும், கரண்ட் நமக்கு வந்து டிவைட் ஆகும். ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து ரெண்டு ஃபார்முலாஸ் கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். கெப்பாசிட்டன்ஸ் சீரிஸ், கெப்பாசிட்டன்ஸ் பேரல்ஸ், இதையும் நம்ம டிரைவ் பண்ணியிருக்கோம். அண்ட் பேரல் கெப்பாசிட்டன்ஸை பொறுத்தளவுக்கு ரெசிஸ்டன்ஸ் இன் சீரிஸ் கேஸ் மாதிரி நமக்கு வந்து பேரல் கெப்பாசிட்டன்ஸ் இருக்கும். அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இன் பேரல் காம்பினேஷன் மாதிரி
ரெசிஸ்டன்ஸ் பேரலல் கெப்பாசிட்டன்ஸ் மாதிரி கெப்பாசிட்டன்ஸ் இன் சீரிஸ் காம்பினேஷன் இருக்கும். அது ரெண்டுமே நமக்கு மாற்றி இருக்கும். அது மாதிரி நீங்கள் ஃபார்முலாஸ் வந்து அதே மாதிரி இருக்க போகுது. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, எனர்ஜி ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டன்ஸ். ஸோ எனர்ஜி ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டன்ஸ் வந்து மெயின் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது மூணு ஃபார்முலாஸ். ஒன்று வந்து 1/2 × CV². ஸோ இந்த ஒன்ஸ் நமக்கு அட்லீஸ்ட் நமக்கு இந்த ஃபார்முலா ஞாபகத்தில் வச்சுக்கிட்டா மட்டும் போதும். ஸோ Q = CV. ஓகேவா? ஸோ இதுலேருந்து இந்த சிவிக்கு பதிலாக நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஃபார்முலாஸ் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணிட்டு இந்த எனர்ஜி ஃபார்முலாவை நீங்கள் எப்படி எழுதிக்கலாம், நீங்கள் சார்ஜ் வச்சு எடுத்து கூட எழுதிக்கலாம், இல்லை நீங்கள் இந்த சார்ஜ் வச்சு எழுதலாம், அண்ட் ஆல்சோ நீங்கள் பொட்டன்ஷியல் வச்சு கூட நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த 1/2 × CV², இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் Q = CV, இந்த ஃபார்முலா நமக்கு ஜென்ரலான ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த எனர்ஜி ஃபார்முலாவை நீங்கள் எப்படி கூட நம்ம ரீரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, எனர்ஜி டென்சிட்டி ஆஃப் கெப்பாசிட்டர். ஸோ எனர்ஜி டென்சிட்டி, இந்த எனர்ஜி டென்சிட்டி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி per unit volume. Energy per unit volume. Okay, so this is nothing but 1/2 × ε0 E². So இந்த ரெண்டு ஃபார்முலா மட்டும் எனர்ஜியை பொறுத்தவரைக்கும் இந்த ரெண்டு ஃபார்முலா மட்டும் நீங்க தரவா வச்சுக்கோங்க. எனர்ஜி டென்சிட்டி என்ன சொல்றேன்னா, ஒரு யூனிட் வால்யூமுக்கு நமக்கு எவ்வளவு எனர்ஜி நமக்கு இருக்க போகுது. அதாவது நமக்கு பேரல் பிளேட் இருக்கு இல்லையா ரவி, நமக்கு பேரல் பிளேட் இருக்கு இல்லையா, இது நமக்கு பேரல் பிளேட். இந்த பேரல் பிளேட்டோட இத பேரல் பிளேட் டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு D. கரெக்டா? இதோட ஏரியா பாத்தீங்கன்னா, இந்த பேரல் பிளேட்டோட சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு பாத்தீங்கன்னா A அப்படின்னு இருக்கட்டும். அப்போ இந்த டியூரேஷன் பாத்தீங்கன்னா இவ்வளவு வால்யூம் வந்து ஆக்குபை பண்ணிருக்கா, இவ்வளவு வால்யூம் வந்து அது ஆக்குபை பண்ணிருக்கு, இவ்வளவு வால்யூம் வந்து அது ஆக்குபை பண்ணிருக்கு. அப்போ இந்த பாயிண்ட் என்ன சொல்ல போறேன்னா, ஒரு யூனிட் வால்யூமுக்கு நமக்கு எவ்வளவு எனர்ஜி அது ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்றத அது எனர்ஜி டென்சிட்டி. ஓகேவா? அப்படி இல்லாட்டினா எனர்ஜி per யூனிட் வால்யூம். இந்த வால்யூமுக்கு பதிலா நம்ம என்ன எழுதிக்கலாம் பாத்தீங்கன்னா, எனர்ஜி per A × L எழுதிக்கோங்க. அந்த சர்ஃபேஸ் ஏரியா × L இல்லைன்னா D போட்டுக்கோங்க. அந்த ரெண்டு பிளேட் கிடைக்கக்கூடிய செப்பரேஷன். நெக்ஸ்ட் பாருங்க, current electricity. So third chapter, current electricity நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் ஓம்ஸ் லா, V is directly proportional to I. ஸோ இதை வந்து நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது என்னது, நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் நமக்கு சம்டைம்ஸ் மிஸ்டேக் பண்ணுவோம். V is directly proportional to I அப்படின்றதுக்கு பதிலா I is directly proportional to V அப்படின்னு போட்டுறாதீங்க தயவு செஞ்சு. ஓகே, இந்த I கரண்ட் நமக்கு அதிகமா இருக்கிறனால தான் நமக்கு வோல்டேஜ் நமக்கு வந்து அதிகமாக இருக்குது. அதான் விஷயம். சரிங்களா? ஸோ அண்ட் இதை சால்வ் பண்ணுறதுக்கு V = RI நம்ம எழுத போகிறோம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த காம்பினேஷன்ஸ் அண்ட் SI யூனிட் வந்து நமக்கு ஓம்ஸ் அண்ட் denoted by ஓகே. ஸோ இது சிம்பிளான விஷயம், நமக்கு 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருக்கும். அண்ட் ரெசிஸ்டரை பொறுத்தளவுக்கு நமக்கு சில விஷயங்கள் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஒன்று வந்து லென்த் ஆஃப் த கண்டக்டருக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இருக்கும், ஏரியாவை பொறுத்தளவுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இருக்க போகுது. அப்போ எதுக்கு நமக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இருக்க போகுதுன்னா, ரீசன் நமக்கு லென்த் நமக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா, லென்த் நமக்கு அதிகமாகிட்டே இருந்துச்சுன்னா கரஸ்பாண்டிங்கே டிஸ்டன்ஸ் நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் நமக்கு அதிகமாகிட்டே இருக்க போகுது. ஸோ கிராஸ் செக்ஷனல் ஏரியா நமக்கு அதிகமாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தட் நமக்கு மோர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கேன் பி பாஸ் த்ரூ. ஓகேவா? ஸோ மோர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நமக்கு வந்து அதில் வந்து வரலாம். ஸோ அதனால என்ன செஞ்சுக்கலாம், ரெசிஸ்டன்ஸ் நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்போ ரெசிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா, ரெசிஸ்டன்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு லென்த். ரெசிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லென்த், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா. ஸோ இந்த ப்ரொபோர்ஷனல் சிம்பிளா ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன செய்வோம், ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். அது நமக்கு ரெசிஸ்டிவிட்டி. அண்ட் இதெல்லாமே தாண்டி நமக்கு கரண்ட் டென்சிட்டி நமக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ கரண்ட் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு I / A. ஓகே. சரி, another thing, நமக்கு ட்ரிஃப்ட் வெலாசிட்டியோட ஜெனரலான ஃபார்முலா. இந்த ட்ரிஃப்ட் வெலாசிட்டி வந்து நமக்கு 2 to 3 டைம்ஸ் வந்து இதை சால்வ் பண்ணி காமிச்சிருந்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு F = ME அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருந்துச்சு. அதுக்கடுத்து F = QE அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருந்துச்சு. இதை ரெண்டையும் நம்ம ரிலேட் பண்ணி நம்ம இந்த ட்ரிஃப்ட் வெலாசிட்டி கூட ஜெனரலான ஃபார்முலா அப்ளை பண்ணியிருந்தோம். இந்த E அப்படின்றதுக்கு சார்ஜ், எலக்ட்ரானிக் சார்ஜ், ஸ்மால் E அப்போ சார்ஜஸ், கேபிட்டல் E அப்படின்னு நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட், அண்ட் டவ் அப்படின்றதுல இது வந்து ரிலாக்ஸேஷன் டைம். அந்த ரிலாக்ஸேஷன் டைம் அப்படின்றது வந்து ஒரு கண்டக்டருக்குள்ள வந்து உங்களுக்கு எலக்ட்ரான்ஸ் நமக்கு ரேண்டமான மூவ்மெண்ட்ல இருக்கும். அந்த ரெண்டு கொலிஷனுக்கு இடையில அப்போ ரேண்டமான மூவ்மெண்ட்ல இருக்கும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய சார்ஜஸ் மேலே அது கொலிஷன் பண்ணும். அப்போ கொலிஷன் பண்ணும்போது அந்த ரெண்டு கொலிஷனுக்கு இடையில இருக்கக்கூடிய டைம் டியூரேஷன் தான் அது ரிலாக்ஸேஷன் டைம். அப்படின்னா அந்த இன்னொரு விஷயம் வந்து அந்த ரெண்டு கொலிஷனுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் அது மீன் ஃப்ரீ டைம், mean free path. Okay, mean free path. Sir, why do we say energy is stored in the electric field and not in the charges? See, actually வந்து உங்களுக்கு வந்து இங்க பாருங்களேன், சூப்பரஞ்சனி இந்த பாயிண்ட்ல
இந்த பாயிண்ட் உங்களுக்கு இந்த பொட்டன்ஷியல் கொடுத்துருக்கோம், இந்த பொட்டன்ஷியல் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எலக்ட்ரான்ஸ் நமக்கு இந்த இடத்துல நமக்கு எலக்ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதா? ஆமாம், எலக்ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இங்கேருந்து எலக்ட்ரான்ஸ் என்ன செய்யும்? மூவ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல வருது. ஸோ வர எலக்ட்ரான்ஸ் வர சார்ஜஸ் ஃபுல்லாமே இந்த இடத்துல நமக்கு வந்து ஆக்குபை ஆயிடுது. அப்போ இந்த இடத்துல வந்து எந்த ஒரு சார்ஜுமே நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாம ஸ்டில் we are going to get the closed circuit. க்ளோஸ் சர்க்யூட் தான் நமக்கு கரண்ட் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். அப்போ இந்த பாயிண்ட்ல வித்தவுட் நமக்கு சார்ஜ் நமக்கு மூவ் ஆகல, பட் சின்ஸ் நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து என்ன செய்யுது? சார்ஜ் நமக்கு வந்து இந்த சைடு ஃபுல்லாமே சார்ஜ் மூவ் ஆகுது. அப்போ இந்த பாயிண்ட்ல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு சார்ஜ் நமக்கு மூவ் ஆகல, ஆனால் ஃபீல்டு எனர்ஜி மட்டும் நம்ம மூவ் ஆகுது. என்ன எனர்ஜி? எலக்ட்ரிக் ஃபீல்டு எனர்ஜி மட்டும் நம்ம மூவ் ஆகுது. அதனால தான் கெப்பாசிட்டர் பொறுத்தளவுக்கு இந்த எனர்ஜி இஸ் ஸ்டோர்ட் இன் தி ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லியிருப்போம். சுபரஞ்சனி, ஓகேவா? எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ்னு சொல்லியிருப்போம். ஓகேவா? சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே, ஸோ கரண்ட் எலக்ட்ரிசிட்டியை பொறுத்தவரைக்கும் ரிலேஷன் பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் ஸோ நமக்கு இதில் நிறைய டைம் நீங்கள் நிறைய பேர் நிறைய நிமோனிக்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஞாபகம் வச்சுக்குவீங்க. ஸோ I = அவன் அப்படின்ற ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ I = என்ன அப்படின்றது நம்பர் ஆஃப் சார்ஜஸ், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். E அப்படின்றது நமக்கு சார்ஜ் ஆஃப் ஒரு சார்ஜோட வேல்யூ, அண்ட் A அப்படின்றது வந்து ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனல் ஏரியா, அந்த இதோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா, அண்ட் VD அப்படின்றது ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. ஸோ இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நமக்கு வந்து கரண்ட்டுக்கும் ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன் வந்து பில்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்முலா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மொபிலிட்டிக்கும் ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கும் இருக்கக்கூடிய ஃபார்முலா. ஸோ மொபிலிட்டி வந்து இதை சிம்பிளாக எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, உங்களுக்கு வந்து மொபிலிட்டி கம்மியாக இருந்துச்சு, ட்ரிஃப்ட் வெலாசிட்டி கம்மியாக இருக்கும். அதாவது மொபிலிட்டி அப்படின்றது நகரும் தன்மை. அதாவது அந்த சார்ஜ் வந்து எவ்வளோ ஈஸியாக மூவ் ஆக போகுது, எவ்வளவு கஷ்டமாக அது மூவ் ஆக போகுது அப்படின்றது மொபிலிட்டி. ஸோ இன்கேஸ் அந்த சார்ஜ் வந்து ரொம்ப ஈஸியாக மூவ் ஆச்சுன்னா நமக்கு ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அதிகமாக இருக்குன்னு. அப்போ டக்குனு அது மூவ் ஆச்சுன்னா நமக்கு அது ஈஸியாக வெலாசிட்டி நமக்கு வெலாசிட்டி அதிகமாக இருக்கும். கரெக்டாக? ஸோ அதனால மொபிலிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. ஸோ ட்ரிஃப்ட் வெலாசிட்டி பை E. ஓகே, ஸோ இதோட யூனிட் வந்து உங்களுக்கு ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டாம். ஓகே, மனப்பாடம் பண்ண வேண்டாம். ஆனால் தெரிஞ்சுக்கணும், ட்ரிஃப்ட் வெலாசிட்டி நமக்கு என்ன யூனிட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு என்ன யூனிட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் நீங்கள் அந்த டைமில் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, கேல்குலேட் பண்ணி எழுதிக்கோங்க. சரிங்களா? ஸோ I = மெசுல்லா கேத்ரினா என்ன ஏன், ஓகேவா? ஸோ லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஓம்ஸ் லா நமக்கு மூணு லிமிடேஷன் சொல்லியிருந்தோம். இந்த ஓம்ஸ் லா பொறுத்தவரை 3 லிமிடேஷன் சொல்லியிருந்தோம். ஓம்ஸ் நமக்கு எங்கே வேலிடாக இருக்க போதுன்னா, நமக்கு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் மட்டும் தான் நமக்கு ஓம்ஸ் லா மட்டும் வேலிட். ஓகே, ஸோ V = I இருக்கு இல்லையா? இது எப்போ நமக்கு வேலிடாக இருக்குன்னா, ஒன்லி அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். இன்கேஸ் நமக்கு டெம்பரேச்சர் மாறிச்சுன்னா நமக்கு ஓம்ஸ் லா வந்து அது வேலிடாக இருக்க போகிறது இல்லை. ஸோ நமக்கு வந்து ஒரு டிவைஸை வந்து ரொம்ப யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அது வந்து ஹீட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது கரஸ்பாண்டிங் நமக்கு வந்து ஹீட் அதிகமாக இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு கரண்ட்டுக்கு கரஸ்பாண்டிங் வோல்டேஜ் நமக்கு கிடைக்காம போகும். கரெக்டாக? ஸோ அதனால ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஃபார் சேம் கரண்ட் வில் பி ஹேவிங் மோர் நம்பர் ஆஃப் வோல்டேஜ். இப்போ டெம்பரேச்சர் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்போது. ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் லிமிடேஷன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு பை யூசிங் டயர்ஸை பொறுத்தளவுக்கு செகண்ட் லிமிடேஷன். அப்போ நமக்கு இங்கே பாருங்க, நம்ம செமிகண்டக்டர்ஸ் படிக்கும்போது நமக்கு வந்து பிரேக்கிங் வோல்டேஜ் அண்டு நீ வோல்டேஜ் அண்ட் பிரேக்கிங் வோல்டேஜ் நம்ம படிச்சிருந்தோம். ஓகே, ஸோ நீ வோல்டேஜ் பிரேக்கிங் வோல்டேஜ் உங்களுக்கு சேமா அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பாக அவங்க வந்து சேம் கிடையாது. ஓகே, நீ வோல்டேஜ் பிரேக்கிங் வோல்டேஜ் உங்களுக்கு வந்து சேம் கிடையாது. ஸோ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்னா, 0.2 நமக்கு வந்து நீ வோல்டேஜ் நமக்கு கிடைக்கும். ஸோ பிரேக்கிங் வோல்டேஜ் நமக்கு 0.2 கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது. கிட்டத்தட்ட வந்து 2-3 அப்படின்ற ஒரு அதிகமான வோல்டேஜ் தான் நமக்கு வந்து பிரேக்கிங் பாயிண்ட் கிடைக்கும். ஏன்னா இந்த சைட் ஃபுல்லாமே உங்களுக்கு ஃபார்வர்ட் பைசிங், இந்த சைட் ஃபுல்லாமே உங்களுக்கு ரிவர்ஸ் பைசிங். ஸோ இதுவுமே என்ன செய்யுது, ஓம்ஸ் லாவுக்கு வயலேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஓம்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட் லைன் கர்வ் தான் கிடைக்கும். ஏன்னா வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு கரண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கணும். அதுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைன் கர்வ் கிடைக்கணும். ஆனால் இங்கே ஸ்ட்ரைட் லைன் கர்வ் கிடைக்காது. நமக்கு ஒரு ப்ரொபோர்ஷனாக இருக்கக்கூடிய கர்வ் தான் கிடைக்கும். ஓகே, ஃபார்வர்ட் பைசிங் ரிவர்ஸ் பைசிங் அதுக்கு கரஸ்பாண்டிங் இருக்கக்கூடிய கர்வ் தான் நமக்கு கிடைக்க போகுது. ஓகே, why is drift velocity is very small even though current is drawn. So due to the charge பொறுத்தளவுக்கு மொபிலிட்டியை பொறுத்து மாறும். ஓகேவா? பாய். மிஷுல்லா கேட்குறேன், என்னாச்சு? வந்தீங்க, பார்த்தீங்க, சரி நான் வட்டமாமே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறீங்க. படிச்சாச்சா? ஓகே, செகண்ட் லிமிடேஷன் பார்த்தீங்கன்னா, நமக்கு கேலியம் ஆர்சனிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெட்டீரியல் இருக்குது. கேலியம் ஆர்சனிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெட்டீரியல் இருக்குது. இந்த மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னா நமக்கு சேம் கரண்ட்டுக்கு நமக்கு 3 விதமான வோல்டேஜ் கிடைக்கும். ஸோ 3 வோல்டேஜ் நமக்கு சேம் கரண்ட் கிடைக்கும். ஸோ ரஃபாக இங்கே பாருங்கள், ஃபார் சேம் கரண்ட் நமக்கு என்ன கிடைக்கும், இந்த பாயிண்ட்டுக்கு நமக்கு கிட்டத்தட்ட இங்கே 2 வோல்டேஜ் நமக்கு கிடைக்குது. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 2 வோல்டேஜ் இருக்குது. ஸோ 1, 2, 3. ஸோ 3 வோல்டேஜ் நமக்கு கிடைக்குதா? அப்போ நமக்கு ஒரே கரண்ட்டுக்கு நமக்கு வந்து 3 வோல்டேஜ் கிடைக்குது. ஸோ இதுவுமே நமக்கு ஓம்ஸ் லால இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த லிமிடேஷன்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க, temperature depends on the resistivity. So resistivity அப்படின்றது வந்து இட்ஸ் a intrinsic property. Resistance அப்படின்றது extrinsic property. இப்போ இந்த temperature depends பொறுத்த அளவுக்கு
கண்டிப்பாக என்ன செய்வோம், நமக்கு ஒரு டெம்பரேச்சர்லையும் இதோட அந்த மெட்டீரியல்ஸோட ரெசிஸ்டிவிட்டி வேல்யூ நமக்கு மாறிக்கிட்டே இருக்க போகுது. அண்டு அதோட வேல்யூஸ் பார்த்து அப்போ இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம்னா the temperature difference, the resistivity change in resistivity will be is directly proportional to change in temperature. The change in resistivity is directly proportional to original resistance. Okay, the change in resistivity is directly proportional to change in temperature. Change in resistivity is directly proportional to original resistivity. இது ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது the change in resistivity is directly proportional to change in temperature into original resistivity. இப்போ என்ன செஞ்சுக்கலாம், final resistivity minus initial resistivity is equal to alpha மட்டும் போட்டுக்கிட்டு del T original resistivity போடுங்க. ஸோ இதுல இருந்து the final resistivity is equal to initial resistivity plus alpha del T initial resistivity. இது வந்து இங்கே வந்து இனிஷியல் ரெசிஸ்டிவிட்டி மட்டும் காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா நமக்கு இந்த ஃபார்மா நமக்கு கிடச்சிடும். சரிங்களா? ஸோ another thing, இன்னொரு ஃபார்மா வந்து கண்டக்டிவிட்டிக்கும் ரெசிஸ்டிவிட்டிக்கும் இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன் இருக்குது. அதை தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. கண்டக்டிவிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரெசிஸ்டிவிட்டி. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா பாருங்க, the PT is temperature dependent. ஓகே. அண்ட் another thing, இந்த 3 கிராஃப் வந்து நம்ம கிளாஸ்லையும் பார்த்துருக்கோம், மறுபடியும் ரிவைஸ் பண்ணியிருக்கு. தயவு செஞ்சு கோத்ரூ பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கண்டக்டர். இந்த கண்டக்டர் பொறுத்தளவுக்கு டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் வந்து நமக்கு பாசிட்டிவாக இருக்க போகுது. டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் நமக்கு பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னால் என்ன மீனிங்னா, டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் நமக்கு பாசிட்டிவ், ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவ் அப்படின்னு என்ன மீனிங்னா, நமக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது ரெசிஸ்டன்ஸ் நமக்கு இன்க்ரீஸ் ஆச்சு, நமக்கு பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் சொல்ல போகிறோம். இன்கேஸ் நமக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது ரெசிஸ்டன்ஸ் நமக்கு குறைஞ்சிச்சு அப்படின்னா அது நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் சொல்ல போகிறோம். ஸோ இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ஃபாவோட வேல்யூ உங்களுக்கு நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் இருக்க போது, நெகட்டிவாக இருக்க போது. கண்டக்டரில் மட்டும் நமக்கு வந்து ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருக்க போகுது. அண்ட் இதோட இன்டர்மீடியேட் இருக்கக்கூடியது நம்மளோட அலாய்ஸ். ஓகே, ஸோ அலாய்ஸை பொறுத்தளவுக்கு அலாய்ஸ் அப்படின்றது இட்ஸ் a combination of 2 to 3 metals. ஸோ அந்த மெட்டல்ஸ் வந்து இனிஷியல் டைம் வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வரைக்கும் எந்த ஒரு எஃபெக்ட்டுமே அது காமிக்காது. சடனாக ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்ன செய்யுது, ரெசிஸ்டிவ் அது இங்கே கிராஸ் பண்ணி நமக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண ரெசிஸ்டிவிட்டி நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இது நமக்கு அலாய்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு பெக்யூலர் ப்ராப்பர்ட்டி. அண்ட் செமிகண்டக்டர்ஸ் இருக்கா, ஸோ இதே மாதிரி தான் என்ன இருக்க போது, நமக்கு இன்சுலேட்டர்ஸ்க்கு இருக்கும். இன்சுலேட்டர்ஸ்க்கு இருக்கக்கூடிய கிராஃப் வந்து எப்படி இருக்க போது, கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இன்சுலேட்டர்ஸ்க்கு நம்ம எப்படி இருக்கும் போது கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அது வந்து இன்சுலேட்டர்ஸ். ஓகேவா? ஸோ இன்சுலேட்டர்ஸ்க்கும் சரி செமிகண்டக்டர்ஸ்க்கும் சரி ஆல்ஃபாவோட வேல்யூ உங்களுக்கு நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் இருக்க போது, விச் மீன்ஸ் நமக்கு வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு நமக்கு வந்து ரெசிஸ்டிவிட்டி வேல்யூ குறையும். ஓகே, அது வந்து மெட்டல்ஸுக்காக சரி, நமக்கு அதே மாதிரி நமக்கு அலாய்ஸ்க்காக சரி நமக்கு பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் இருக்க போது, நமக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது ரெசிஸ்டிவிட்டி நமக்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் சொல்ல போகிறோம். ஓகேவா? ஸோ ஆல்ஃபாவோட வேல்யூ இங்கே பாசிட்டிவ், இங்கே நமக்கு பாசிட்டிவ். அண்ட் இங்கே நமக்கு வந்து செமிகண்டக்டர்ஸ்லையும் இன்சுலேட்டர்ஸும் வந்து நெகட்டிவாக இருக்க போகுது. நெக்ஸ்ட் வேல்யூ பாருங்க, the electric energy powers. so amount of energy dissipated electric energy பத்தி நம்ம பேசிருக்கோமா. so electric energy அப்படின்றது ரெண்டு ஃபார்முலா, ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா, ரெண்டு ஃபார்முலா. so power is equal to, இதெல்லாம் நீங்க போட்டு குழப்பிக்க வேண்டாம். power is equal to vi, இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. power is equal to vi, இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓம்ஸ்ல நமக்கு தெரியும் என்ன ஃபார்முலா, v is equal to ir and I is equal to v divided by r. so இந்த ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த பவரோட ஃபார்முலாவை நீங்க ரீரைட் பண்ணிக்கோங்க. அடுத்து எனர்ஜிக்கு ஒரு ஃபார்முலா சொல்லி தரேன். so energy is equal to power is equal to energy divided by time taken. Power is equal to energy divided by time taken. கரெக்ட்டா? ஸோ இதுல இருந்து எனர்ஜி அப்படின்றத எப்படி எழுதலாம்னா பவர் இன்டூ டைம் டேக்கன் எழுதலாமா, பவர் இன்டூ டைம் டேக்கன். ஸோ ஆக்சுவலாக வந்து நம்ம பவருக்கே நமக்கு வந்து மூணு வேரியன்ட்டில் நமக்கு வந்து மூணு வேரியன்ட் பவர் இருந்துச்சு. ஸோ அந்த உள்ளக்க நம்ம இன்க்ளூட் பண்ணோம்னா எனர்ஜிக்கு நமக்கு என்ன செஞ்சிருக்கும், 3 வேரியன்ட் ஃபார்மர்ஸ் நமக்கு கிடைக்க போகுது. ஓகே, ஸோ தட்ஸ் இட். ஸோ ஃபார்மர்ஸ் தான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் நீங்கள் ரிவைஸ் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் வந்து செல்ஸ். ஸோ செல்ஸை பொறுத்தளவுக்கு நமக்கு யூஸ்வலாக அந்த செல்ஸ் அப்படின்னாலே நமக்கு எலக்ட்ரோலைட்ஸ், 2 எலக்ட்ரோஸ் இருந்து நமக்கு ஒரு கெமிக்கல் செல்ஸ் மேக் பண்ணுவோம். ஸோ எவ்வளோ பெரிய ஒரு பயங்கரமான ஒரு மனுஷன் வந்து கெமிக்கல்ஸ் ஒரு செல்ஸ் நம்ம யூஸ் பண்ணாலும் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அவங்களால காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியாது. ஓகேவா? ஸோ பவர் லாஸ் வந்து எங்கே வருது உங்களுக்கு, பவர் லாஸ் எனக்கு புரியலையே.
ஸோ இங்கே பாருங்க அப்போ இங்கே நமக்கு ஜஸ்ட் இந்த ஒரு செல்லை நம்ம ஜெனரல் ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த சிம்பிள் தான் யூஸ் பண்ணுவோம். ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் யூஸ் பண்ணுவோம். இது வந்து நமக்கு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த செல்ஸ் நமக்கு வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஸ்மாலாக அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ யூஸ்வலாக வந்து இன்கேஸ் வந்து அது டிஸ்சார்ஜிங் செல்லாக இருந்துச்சுன்னா எப்சிலான் மைனஸ் ஐஆர், டிஸ்சார்ஜிங் செல்லாக இருந்து எப்சிலான் மைனஸ் ஐஆர். அண்ட் இன்கேஸ் வந்து சார்ஜிங் செல்லாக இருந்துச்சுன்னா EMF plus IR வரும். ஓகே, இன்கேஸ் சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங் பாருங்க. இது நமக்கு யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே நமக்கு டிஸ்சார்ஜிங் பேட்டரி, நம்ம டிஸ்சார்ஜிங் செல் தான் யூஸ் பண்ணுவோம். இன்கேஸ் த பேட்டரி இஸ் கெட்டிங் சார்ஜ், அப்போ அந்த இதுக்கு வந்து 10 வோல்டேஜ் என்னன்னு கேட்டாங்கன்னா வோல்டேஜ் will be equal to epsilon EMF of the cell plus IR எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. அதே மாதிரி காம்பினேஷன் ஆஃப் செல்ஸ் வந்து நமக்கு வந்து இன்கேஸ் நமக்கு சீரிஸ் காம்பினேஷன் இருந்துச்சுன்னா ஒன்றுமே இல்லை, நம்ம செல்ஸ் நமக்கு ஆட் மட்டும் பண்ணால் போதும். அதே மாதிரி அந்த கரஸ்பாண்டிங் இருக்கக்கூடிய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் நம்ம ஆட் மட்டும் பண்ணால் போதும். எதுக்கு நமக்கு சீரிஸ் காம்பினேஷனில், பேரலல் காம்பினேஷனில் நமக்கு ஒன்றும் செய்ய வேணாம். பேரலல் காம்பினேஷன் சொல்கிற மாதிரி செய்யுங்க. ஜஸ்ட் புட் EMF டிவைடட் பை, அதாவது ஈக்குவல் EMF டிவைடட் பை ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒரு செக்ஷன் பாருங்க. ஒரு செக்ஷன் இது ஃபர்ஸ்ட் செக்ஷன், இது செகண்ட், இது ஃபர்ஸ்ட் செக்ஷன், இது செகண்ட் செக்ஷன். கரெக்டுங்களா? ஸோ நமக்கு EMF ஃபர்ஸ்ட் EMF டிவைடட் பை R1 பிளஸ் E2 டிவைடட் பை R2 இந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்க இது போய்கிட்டே இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ நமக்கு எத்தனை பேரலல் காம்பினேஷன் இருந்தாலும் நீங்கள் இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் யூஸ் பண்ண மட்டும் போதும். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு செல்லில் இருக்கக்கூடிய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ. ஓகே, அந்த ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம யூஸ்வலாக என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? இன்கேஸ் நமக்கு வந்து பேரலல் காம்பினேஷனில் வந்து 1 டிவைடட் பை R ஈக்குவல் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை R1 plus 1 divided by R2 யூஸ் பண்ணுவோமா? அப்படி நமக்கு போய்கிட்டே இருக்கும். அப்போ அந்த R ஈக்குவலன்ட்டுக்கு பதிலாக R ஈக்குவலன்ட்டுக்கு பதிலாக நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? இப்போ நம்ம பார்த்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, கிறிஸ்டாஃப்ஸ் லா. ஸோ கிறிஸ்டாஃப்ஸ் லா அப்படின்றது வந்து இந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு பார்ட் நமக்கு கிறிஸ்டாஃப்ஸ் லா. ஒன்றுமே இல்லை, ஒரு ஜங்ஷன்ல வந்து உங்களுக்கு கரண்ட் வந்து நமக்கு ஸ்டாக்னன்ட் ஆகாது அப்படின்றத கிறிஸ்டாஃப்ஸ் லா. ஸோ நம்பர் ஆஃப் கரண்ட் என்ட்ரிங் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் கரண்ட் எக்ஸிட்டிங். அப்போ என்ட்ரிங் கரண்ட் நீங்கள் பாசிட்டிவ் வச்சுக்கோங்க, எக்ஸிட்டிங் கரண்ட் நீங்கள் நெகட்டிவ் வச்சுக்கோங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா எல்லா கரண்ட் நீங்கள் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் போது நெட் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு பி 0. இதான் நமக்கு கிறிஸ்டாஃப்ஸோட கரண்ட் லா. ஸோ இந்த கரண்ட் நான் ஏதாவது ஒபே பண்ண பாருங்க. இந்த கரண்ட் லா ஒபேஸ் த கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். இது எழுதிக்கோங்க, கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். ஓகேவா? ஸோ இந்த கிறிஸ்டாஃப்ஸ் கரண்ட் லா கிறிஸ்டாஃப்ஸ் சொல்லலாம், அப்படி கிறிஸ்டாஃப்ஸ் ஜங்ஷன்லாம் சொல்லலாம். ஸோ திஸ் லா ஒபேஸ் த கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். அப்போ கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். அண்ட் அனதர் திங், செகண்ட் லா பார்த்தீங்கன்னா கிறிஸ்டாஃப்ஸோட வோல்டேஜ் லா. இந்த கிறிஸ்டாஃப்ஸ் வோல்டேஜ் லா பொறுத்தளவுக்கு இந்த லா எதை ஒபே பண்ணி நடக்கும் பார்த்தீங்கன்னா கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஓகே, அவ்வளோதாங்க. ஸோ இதில் என்ன பார்த்தீங்கன்னா இந்த வோல்டேஜ் லெவலில் the sum of all potentials in the closed loop is equal to 0. ஓகே, இந்த வேர்டிங்ஸ் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். ஒன்றும் இல்லை. ஸோ இங்கே நமக்கு எவ்வளோ பொட்டன்ஷியல் கிடைக்குமோ, நம்ம இந்த இடத்துல இந்த ரெசிஸ்டன்ஸ் நமக்கு எவ்வளோ வோல்டேஜ் நமக்கு ட்ராப் ஆகுமோ, அண்ட் இந்த செல்ஸ் நமக்கு எவ்வளோ வோல்டேஜ் நமக்கு கிரியேட் ஆகுமோ, அந்த ரெசிஸ்டன்ஸ் நமக்கு எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் ஆகுமோ எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு நெட் பொட்டன்ஷியல் will be equal to 0. ஓகே, இதான் விஷயம். ஸோ இதை தான் நமக்கு இந்த கிறிஸ்டாஃப்ஸ் வோல்டேஜ் லா சொல்கிறது. அந்த லா எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் திங், வீட்ஸ்டோன் பிரிட்ஜ். ஸோ வீட்ஸ்டோன் பிரிட்ஜோட கீ லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போ நமக்கு வந்து வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் வந்து ஒரு பேலன்ஸ் கண்டிஷன் இருக்கும்போது நமக்கு ஒரு அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஒரு அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் நம்மளால சொல்ல முடியும். ஸோ மேலே இருக்கக்கூடிய 2 ரெசிஸ்டன்ஸ் ரேஷியோ பாருங்க, கீழே இருக்கக்கூடிய 2 ரெசிஸ்டன்ஸை வந்து ரேஷியோ பாருங்க. 2 ரேஷியோவும் உங்களுக்கு வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த கண்டிஷன் வந்து ஒரு பேலன்ஸ்டு வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் கண்டிஷனாக பார்த்துக்கோங்க. ஸோ பேலன்ஸ் வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் என்னன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகாது. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகாது. ஏன்னா பொட்டன்ஷியல் பாயிண்ட் ஏவும் ஏ பாயிண்ட்ல இருக்கக்கூடிய பொட்டன்ஷியலும் டி பாயிண்ட்ல இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் நமக்கு வந்து சேமா இருக்க போகுது. கரெக்டுங்களா? ஸோ அதனால இந்த 2 பாயிண்ட்ல இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் சேமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இதில் கரண்ட் ஃப்ளோ ஆகாது. எப்போ நமக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கோ அப்போ நமக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ இந்த பாயிண்ட்ல வந்து சேம் பொட்டன்ஷியல் இருக்கனால நமக்கு கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகாது. ஓகே, ஸோ மறுபடியும் இங்கே வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் என்னது, மேலே இருக்கக்கூடிய 2 ரெசிஸ்டன்ஸ் ரேஷியோ எடுங்க, கீழே இருக்கக்கூடிய 2 ரெசிஸ்டன்ஸ் ரேஷியோ எடுங்க. 2 ரேஷியோவும் நமக்கு வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நமக்கு பேலன்ஸ் வீட்ஸ்டோன் பிரிட்ஜ். இன்கேஸ் அது நாட் ஈக்குவலாக இருந்துச்சு அது அன்பேலன்ஸ் வீட்ஸ்டோன் பிரிட்ஜ். ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான். அந்த ஒரு பேலன்ஸான வீட்ஸ்டோன் பிரிட்ஜில் நமக்கு டிஃப்ளெக்ஷன்
காலோமீட்டர் டிஃப்ளெக்ஷன் வந்து 0 கிடைக்கும். அந்த பாத் நமக்கு வந்து கரெக்டாக ஃப்ளோ ஆகாது. ஓகே, ஸோ இந்த சாப்டரில் வந்து இருக்கக்கூடிய முக்கியமான சிம்பிள்ஸு, டைமென்ஷன்ஸ், யூனிட்ஸ் அண்ட் ரிமார்க்ஸ் எல்லாத்தையும் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். நான் முடிச்சுட்டு உங்களுக்கு நோட்ஸ் ஷேர் பண்ணுறேன். தயவு செஞ்சு இது வந்து ஒரே ஒரு கோ த்ரூ பண்ணிவிட்டு நீங்கள் நாளைக்கு நெக்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மூவிங் செஷன் மேனேஜம். ஓகேவா? ஸோ ஒரு 10 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கலாமா? ஒரு 10 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம பேலன்ஸுக்கு பார்த்துக்கலாம். ஸோ 10:20 நம்ம ஆரம்பிக்கலாம்.
ஓகே சரி ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னடிசம். ஸோ இந்த சாப்டர்லேருந்து தான் நமக்கு என்ன செய்யுது, ஒரு சார்ஜ் நமக்கு மூவ் ஆகும்போது அதை சுற்றி நமக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும். ஸோ அப்படி கிரியேட் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டை டைரக்ஷனை ப்ரெடிக்ட் பண்ண முடியும், அதோட மேக்னெட்டிக் நம்மளால பேச முடியும். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட். கனி ரிமெம்பர் பண்ணியிருக்கேன், இருக்கு ஞாபகத்தில் இருக்கு. ஓகே சரிங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம்னா, ஒரு யூனிஃபார்ம் இதுக்கு மேலே நமக்கு வந்து ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு நமக்கு ஒரு சாதனம் ப்ளேஸ் பண்ணோம்னா, ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் இதான் நமக்கு வந்து ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் நம்ம ஒரு சார்ஜ் நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு சார்ஜ் நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். சார்ஜ் நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம்ல, நமக்கு சார்ஜ் வந்து த்ரோ பண்ண போகிறோம். ஸோ வித் சம் வெலாசிட்டி. இப்போ இந்த பாயிண்ட்ல நமக்கு இந்த சார்ஜ் நமக்கு ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம்னா தாராளமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். எவ்வளவு? The force direction will be equal to Q into V cross B. V cross B. ஸோ இதான் நமக்கு இந்த சார்ஜ் மேலே ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது. இப்போ இதுவே கொஞ்சம் எவால்வேட் பண்ணி கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் எவால்வ் பண்ணி நம்ம பேசுகிறது தான் அது ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் மேலே ஒரு ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது. ஸோ எப்படி ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம், இன்கேஸ் இதே யூனிஃபார்ம் ஃபீல்டில் நம்ம இன்கேஸ் நமக்கு ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் நம்ம பேஸ் பண்ணோம்னா, அந்த கரண்ட் கேரிங் கண்டக்டரில் லெட்ஸ் நமக்கு வந்து ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகிக்கிட்டு இருக்குன்னா, ஸோ இந்த கரண்ட் கேரிங் கண்டக்டரில் கரண்ட் ஃப்ளோ ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த கண்டக்டரில் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ளேஸ் பண்ணிக்கோம்னா, இந்த கண்டக்டர் வந்து கண்டிப்பாக ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம்னா, ஸோ த ஃபோர்ஸ் வில் பி ஈக்குவல் டு இதுவே என்ன செஞ்சுக்கோங்க, இந்த சார்ஜுக்கு பதிலாக நம்ம கரண்ட் மட்டும் போட போகிறோம். கரண்ட் இன்டூ டிஎல் வெக்டர் கிராஸ் பி வெக்டர் எழுதிக்கோங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இவ்வளோதான் விஷயம். ஸோ இதுதான் நமக்கு வந்து ஃபண்டமெண்டல் ஃபார்முலா. இந்த சாப்டர் கூட ஃபர்ஸ்ட் ஃபார்முலா த ஃபோர்ஸ் டைரக்டட் ஆன் த சர்ஃபேஸ். ஸோ இது வந்து நமக்கு I into L cross B. ஸோ அண்ட் அனதர் திங், இதே மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் சொன்ன கரண்ட் கேரிங் கண்டக்டர்ஸ். ஸோ இதில் வந்து ரெண்டு செக்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து தீட்டா பேஸ் பண்ணி இதை வந்து நம்ம செக்ரேட் பண்ணலாம். இன்கேஸ் நமக்கு வந்து பெர்பெண்டிகுலர் பேஸ் பண்ணி வச்சுக்கோங்களேன், இது வந்து நமக்கு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ். இது நமக்கு வந்து ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ். இந்த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் நம்ம வந்து பெர்பெண்டிகுலர் நம்மளோட கண்டக்டர் நம்ம பேஸ் பண்ணோம்னா, ஸோ நம்மளோட கண்டக்டரில் கரண்ட் எந்த டேரக்ஷன் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு, ஃப்ரம் கீழே இருந்து மேலே ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. ஸோ நமக்கு கரண்ட் டேரக்ஷனுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் இருக்கும் இடையில கூடிய ஆங்கிள் நமக்கு வந்து 90 டிகிரி. அப்போ 90 டிகிரி அப்படின்னு சொல்லி போகும்போது sin 90 டிகிரி நமக்கு வந்து 1. அப்போ இந்த பாயிண்ட்ல நமக்கு மேக்ஸிமம் ஃபோர்ஸா அந்த கண்டக்டர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக நமக்கு வந்து F vector is equal to I into L into B vector சொல்லியிருந்தோமா. ஸோ இதை வந்து எழுதோம்னா, ஸோ I L B sin theta கரெக்டுங்களா. ஸோ இந்த பாயிண்ட்ல I L B sin theta நமக்கு 90 டிகிரியோட வேல்யூ நமக்கு வந்து 1. ஸோ இந்த பாயிண்ட்ல நமக்கு மேக்ஸிமம் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கரண்ட் கேரிங் கண்டக்டரும் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸும் நமக்கு சேம் டைரக்ஷன் இருக்கு. நெக்ஸ்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா, கரண்ட் கேரிங் கண்டக்டர் இஸ் அலாங் தி டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருந்துச்சுன்னா, அப்போ அந்த பாயிண்ட்ல நமக்கு வந்து ரொம்ப மினிமலிஸ்டிக்கான ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். விச் டஸ் மீன் அதை வந்து ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத அதான் மீனிங். ஓகேங்களா? ஸோ அந்த ரெண்டு கேஸ் பாருங்க, கேஸ் 1 அண்ட் கேஸ் 2. நெக்ஸ்ட் பாருங்க. அண்ட் இதை தாண்டி நமக்கு வந்து பைட்ஸ் அவுட்ல இது நமக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். ஓகே, ஸோ ஹேஷ்டாக் போடுறேன். கரண்ட் கேரிங் கண்டக்டரை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து ஒரு கண்டக்டரை சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்முலா வந்து பைட்ஸ் அவுட்லாம். ஓகே, இன்கேஸ் இது கரண்ட் கண்டக்டர் எடுத்துக்கோங்க. இந்த கண்டக்டர்ல கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருந்துச்சுன்னா, இந்த பாயிண்ட்ல ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து கிரியேட் ஆகும். சுற்றி வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும். ஸோ இந்த பாயிண்ட்ல கிரியேட் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா வந்து பைட்ஸ் அவுட்லாம். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் என்னன்னா, பைட்ஸ் அவுட்லாம் இஸ் ஈக்குவல் டு DB, அதாவது ஸ்மால் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இப்போ இந்த ஹோல் கண்டக்டர்ல நமக்கு எவ்வளவு வேணா மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடைக்கலாம். ஆனால் சின்ன போர்ஷன் மட்டும் கண்டுபிடிக்க போறோம். இந்த சின்ன போர்ஷன் மட்டும் பார்க்க போறோம். இந்த சின்ன போர்ஷன் மட்டும் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த சின்ன போர்ஷனால நமக்கு எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு, ஸோ DB is equal to mu0 divided by 4 pi into I dl sin theta divided by r square. ஓகேவா? ஸோ இதான் நமக்கு பைட்ஸ் அவுட்லோட மேக்னிடியூடோட வேல்யூ. ஸோ இன்கேஸ் நமக்கு வந்து டைரக்ஷன் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா, ஜஸ்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் எந்த ஒரு மேக்னிடியூடுக்கும் நீங்கள் டைரக்ஷன் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் புட் த நார்மல் வெக்டர் மட்டும் ஆட் பண்ணால் மட்டும் போதும். நார்மல் வெக்டர் மட்டும் ஆட் பண்ணால் போதும். இதில் நம்ம நார்மல் வெக்டர் அப்படின்றது என்னது, இது நமக்கு ரேடியல் வெக்டர். ஸோ இந்த ரேடியல் வெக்டரோட ஒரே ஒரு யூனிட் தான் என்னது, நார்மல் வெக்டர். ஸோ என்ன செஞ்சுக்கலாம், இது நமக்கு இன்டூ ஆர் கேப் மட்டும் போட்டால் போதும். ஸோ அந்த ஆர் கேப்பை நம்ம என்ன செஞ்சால் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம். எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்,
r cap is equal to r vector divided by r எழுதிக்கோங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு ஸோ db vector is equal to mu divided by 4 pi mu naught divided by 4 pi into I dl. ஸோ idl cross r vector divided by r cube நமக்கு கிடைக்க போகுது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து பாய்ல்ஸ்-சார்ட்லோட உங்களுக்கு வந்து வெக்டர் ஃபார்முலா, இது நமக்கு வந்து ஸ்கேலர் ஃபார்முலா. ஓகேங்களா, இது இல்லாமல் இருந்துச்சு உங்களுக்கு ஸ்கேலர் ஃபார்முலா, நமக்கு இன்கேஸ் நமக்கு வெக்டர் ஃபார்முலா மாற்றி எழுதிருக்கும். அண்ட் mu naught divided by 4 pi ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 10 to the power of minus 7. அது ஞாபகம் வச்சுக்கோ. இந்த mu naught divided by 4 pi ஓட வேல்யூ என்னது 10 to the power of minus 7. ஓகேவா, ஸோ தட்ஸ் இட். ஸோ பாய்ல்ஸ்-சார்ட்ல பார்த்தாச்சு. ஸோ அண்ட் தென் ஓகே, ஸோ இது மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆன ஆக்சிஸ் ஆஃப் அ கரண்ட் கேரிங் லூப். ஸோ இந்த ஃபார்முலா வந்து எனிஹோ தயவு வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்து நிறைய இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டக்குன்னு ஒரு கேஸ் பேஸ்ட் ஸ்டடியில் கூட இந்த கொஸ்டின் வந்து கேட்கலாம். எக்ஸாம்பிள் பாருங்க, மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆன ஆக்சிஸ் ஆஃப் ஆக்சிஸ் இது கரண்ட் நம்மளோட கரண்ட் கேரிங் கனெக்டர். ஓகே, லெட்ஸ் ஒரு பேங்கிள் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. இது வந்து கரண்ட் கேரிங் கனெக்டர். இதோட ஆக்சிஸ் பாயிண்ட்ல ஏதோ ஒரு பாயிண்ட்ல நமக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்க ஆசைப்படுறோம். ஸோ அப்படி கண்டுபிடிக்க ஆசைப்படும் போது அந்த பாயிண்ட்ல நமக்கு கிடைக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன இருக்கும்போது mu naught I r square divided by 2x square plus r square the whole divided by 3/2. ஸோ இதில் வந்து நம்ம கான்சியஸாக இருக்கிறது ரொம்ப கான்சியஸாக இருக்கக்கூடியது நமக்கு அந்த டிஸ்டன்ஸ். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு இங்கேருந்து நமக்கு இங்கே இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் நம்ம வந்து r, அண்ட் இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து ஆக்சிஸ்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் நம்ம வந்து x, அண்ட் ரேடியஸ் ஆஃப் அ சர்க்குலர் லூப் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேபிட்டல் R. ஸோ ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்கேஸ் நமக்கு வந்து இன்கேஸ் நமக்கு ஒரு சர்க்குலர் காயில் இருக்குது, நமக்கு ஒரு சர்க்குலர் காயில் இருக்குது. இந்த சர்க்குலர் காயில் நமக்கு வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு இல்லையா? ஸோ இதோட சென்டர் நமக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும்னா கண்டிப்பாக மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும். ஸோ அப்படி கிரியேட் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ என்னன்னு கேட்பாங்க. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் சென்டர் இஸ் ஈக்குவல் டு ஸோ mu naught I divided by 2r. mu naught I divided by 2r. ஸோ இந்த r அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்டர்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து r. ஓகேவா, ஸோ ஒரு கரண்ட் கேரிங் கனெக்டர்னால இதோட பக்கத்து நடுவில் வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும். அப்படி கிரியேட் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ mu naught I divided by 2r. ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி வந்து ஒரு இன்ஃபினிட்டி லாங் கரண்ட் கேரிங் கனெக்டருக்கு கேட்பாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு இன்ஃபினிட்டி லாங் கரண்ட் கேரிங் கனெக்டர் இருக்கு. அப்போ இது வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னா மேலே நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். அப்போ இதை சுற்றி நமக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகுமானா கண்டிப்பாக கிரியேட் ஆகும். ஸோ அப்படி கிரியேட் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு வேல்யூ நம்ம பார்த்தோம்னா ஸோ இதே ஃபார்முலா கொஞ்சம் ரீலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு mu naught I divided by 2 pi r. 2 pi மட்டும் ஆட் ஆகிக்கணும். ஸோ ஒரு லாங் கரண்ட் கேரிங் கனெக்டர்னா அங்கே பை ஆட் பண்ணியிருக்கணும். இன்கேஸ் நமக்கு வந்து சர்க்கிள் லூப் ஆனிச்சுன்னா அங்கே பை வராது. ஓகே, ஸோ இந்த டிஃபரன்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. அண்ட் இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றி எழுதிக்கோங்க. அண்ட் அனதர் திங், நமக்கு ரைட் ஹேண்ட் தம்ப் ரூலை பொறுத்தளவுக்கு ஒரு கண்டக்டர்ல கரண்ட் வந்து எப்படி ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் யூஸ் பண்ணி சொல்லலாம். ஸோ இன்கேஸ் கரண்ட் வந்து கீழே மேலே ஃப்ளோ ஆகிட்டு இருக்குன்னா இதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து எப்படி கிரியேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் இதை வந்து ஹோல்டு பண்ணுங்க. அந்த கண்டக்டரை ஹோல்டு பண்ணும்போது நம்ம விரல வந்து நமக்கு எப்படி நம்ம ஸ்க்ரோல் பண்ணுறோமோ அந்த டேரக்ஷனில் நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, ஸோ வந்து ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல். அண்ட் நிறைய இடத்துல வந்து இந்த ரூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த செக்ஷன் என்னது ஆம்பியர் சர்க்யூட் லா. ஓகே, ஸோ இந்த ஆம்பியர் சர்க்யூட் லா வந்து நமக்கு எப்படி நம்ம காஸ் லா படிக்கும்போது அந்த க்ளோஸ் லூப்புக்குள்ள கூட சார்ஜ்கள் தான் நமக்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோமோ அதே மாதிரி இங்க அந்த ஆம்பியர் லூப்புக்குள்ள இருக்கக்கூடிய கரண்ட் கேரிங் எலமெண்ட்னால தான் என்ன செய்யுது அந்த லூப்ல நமக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆக போகுது. அப்படி கிரியேட் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு கரண்ட் கேரிங் கனெக்டர் எடுத்துக்கோங்க. இந்த கரண்ட் கேரிங் கனெக்டரை சுற்றி நமக்கு என்ன செய்யும் ஒரு இமேஜினரியா ஒரு லூப் நம்ம ட்ராப் பண்ண போறோம். ஒரு இமேஜினரி ஒரு லூப் நம்ம ட்ராப் பண்ண போறோம். ஒரு இமேஜினரி ஒரு லூப் ட்ராப் பண்ண போறோம். ஸோ இந்த லூப்பை நம்ம என்ன செஞ்சோம் we are going to split into n number of sections நம்ம இதை ஸ்ப்ளிட் பண்ணோம். ஸோ ஒரு செக்ஷனும் பார்த்தீங்கன்னா நமக்கு dl ஒரு செக்ஷன் நம்ம இருக்கிறது dl அப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டே இருக்க போறோம். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அசோசியேட்டட் வித் ஈச் ஸ்மால் எலமெண்ட் அப்படின்னு ஃபார் க்ளோஸ் இன்டெக்ரல் நமக்கு காஸ் சர்ஃபேஸை பொறுத்தவரைக்கும் சர்ஃபேஸ் இன்டெக்ரல். இந்த ஆம்பியர் சர்க்கியூட்ல பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து லைன் இன்டெக்ரல், அது வந்து 3 டைமென்ஷன், இது நமக்கு 2 டைமென்ஷன். அப்போ ஃபார் லைன் இன்டெக்ரல் ஃபார் க்ளோஸ் இன்டெக்ரல் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வெக்டார் டாட் dl வெக்டார் இஸ் ஈக்குவல் டு mu naught டைம்ஸ் தி கரண்ட் இன்சைட் த கண்டக்டர்.
current inside the conductor. So current inside the conductor na இந்த லூப்புக்குள்ள என்ன கரண்ட் இருக்கு அப்படின்றது. இன் கேஸ் உங்களுக்கு வந்து 2 to 3 கண்டக்டர்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னு வெச்சுக்கோங்க, 2 to 3 கண்டக்டர் கொடுத்திருந்தாங்கன்னா அந்த கண்டக்டர்ல கரண்ட் எப்படி எந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகிட்டு இருக்குன்னு பாருங்க. ஸோ உங்களுக்கு வேற டைரக்ஷன் கேஸ் நமக்கு வந்து இதை கரண்ட் ஐ அப்படின்னு இதை பாசிட்டிவ் கரண்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட் வரக்கூடிய கரண்ட் என்ன செஞ்சுக்கோங்க, நெகட்டிவ் கரண்டா எடுத்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு இன்னொரு கண்டக்டர் இருக்கு, இதுல நமக்கு மேல போற மாதிரி கரண்ட் இருந்துச்சுன்னா இதை நமக்கு பாசிட்டிவ் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து வேற டைரக்ஷன் கரண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா கரஸ்பாண்டிங் கரண்ட் வந்து நீங்க ஒரு டைரக்ஷன் கரண்ட் வந்து மேலே போகிறது வந்து பாசிட்டிவ் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, கீழே வர கரண்ட் வந்து நெகட்டிவ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த ஓவரால் கரண்ட்டை வந்து என்ன செய்யுங்க, ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணுங்க. கரெக்டாக? ஸோ அந்த கரண்ட் இன்சென்ஸ் சொல்லியிருந்தேன்னா இப்போ இன்கேஸ் நமக்கு வந்து 3 கரண்ட் இருக்கு. இப்போ I1 I2 I3 இருக்கா. ஸோ I1 I2 I3. ஓகே, ஸோ இந்த I1 I2 I3ல வந்து I2 கரண்ட் வந்து நமக்கு நெகட்டிவ் கரண்ட் இருக்கு, I1 I2 நமக்கு பாசிட்டிவ் கரண்ட் இருக்கு. அப்போ இதெல்லாம் என்ன செஞ்சுக்கோன்னா μ0 பிராக்கெட்ல நமக்கு I1 + I3 - I2 எழுத போறோம். ஓகே, ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் 2 கரண்ட் நம்ம பாசிட்டிவ் கரண்ட் ஆகும், செகண்ட் கரண்ட் நம்ம நெகட்டிவ் நம்ம ரெப்ரசென்ட் பண்ண போறோம். இவ்வளவுதான் விஷயம். ஓகேவா? ஸோ இதான் நம்ம ஆம்பேர் சர்க்யூட் லா பொறுத்தவரைக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து நமக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, ஏன்னா இஎம்ஐ வரைக்கும் இது திறந்து இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு துரத்துக்கிட்டே வரும். ஒரு க்ளோஸ்டு ஒரு சாலிட்ல நமக்கு எவ்வளவு நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடைக்கும்னா μ0 ni அப்படின்ற அளவுக்கு நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடைக்கும். ஸோ இதை எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணோம்னா, ஸோ இந்த க்ளோஸ் லூப்பை வந்து நம்ம உள்ளக்க நம்ம ஸ்ட்ரக்சர் ரெண்டா கட் பண்ண போறோம். வெர்டிகலா நம்ம ரெண்டா கட் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ இதை ஒரே ஒரு லூப்போட பார்க்க போறோம். ஸோ இது என்னது, நம்மளோட ஆம்பியர் லூப். ஒரே லூப்ல வந்து ஆம்பியர் லூப். இந்த ஆம்பியர் லூப்ல நமக்கு மேல நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடைக்காது, ஏன்னா நமக்கு அவுட் சைட் சோலினாய்டு நமக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடைக்கும், பட் அது வந்து ரொம்ப ஃபீபிளா இருக்கனால அதை நெக்லெக்ட் பண்ணிடுவோம். கரெக்ட்டுங்களா? அதனால அவுட் சைட் சோலினாய்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் ஃபீபிள், அதனால நமக்கு அவாய்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த போர்ஷன்ல பாத்தீங்கன்னா நமக்கு லைன் இன்டெக்ரலுக்கு அந்த நம்மளோட லூப்புக்கும் நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்க டைரக்ஷனுக்கும் 90 டிகிரி இருக்கிறதுனால cos 90 டிகிரி நமக்கு வந்து 0 ஆயிடும். ஸோ நமக்கு ஒரே ஒரு எலமெண்ட்னால தான் நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடைக்க போகுது. என்ன எலமெண்ட்னா ஏபி எலமெண்ட்னால மட்டும்தான். இந்த ஏபி எலமெண்ட்னால மட்டும்தான் நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடைக்க போகுது. ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் எவ்வளவு இருக்க போகுது, μ0 ni அப்படின்ற அளவுக்கு நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்க போகுது. இதுவும் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. μ0 ni. ஓகே, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம் சார், ஹாய் சார், ஸ்ரீ ஹாய். ஸோ சார், லாஸ்ட் மினிட்ல ஃபார்முலாஸ் மட்டும் ரிவைஸ் பண்ண நியூமெரிக்கல்ஸ் சால்வ் பண்ண முடியுமா? ஸோ பழனி, பயங்கரமான கொஸ்டின் கேட்குறீங்க, அது எப்படி முடியும்? ஸோ ஆக்சுவலாக வந்து ஃபார்முலாஸ் நீங்கள் வந்து எப்படி சொல்கிறதுனா, ஃபார்முலாஸ் உங்களுக்கு தெரியும், மேபி நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கலாம், மெமரைஸ் பண்ணியிருந்துக்கலாம், அது எங்கே இடத்துல யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, நீங்கள் ஃபார்முலாஸ் படிச்சுன்னா அட்லீஸ்ட் நீங்கள் அது எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் கொஞ்சம் புரிஞ்சு நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் எல்லாத்தையும் இப்படி பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த கொஸ்டின் பேப்பர்ல இருந்து அந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை வந்து அந்த டாபிக்ஸ் வந்து நீங்கள் ரீட் பண்ணிட்டு அந்த கொஸ்டின் பேப்பர் அந்த கொஸ்டின் பேப்பர்ல இருந்து நீங்கள் படிக்கலாம். யூஸ்வலாக வந்து 2 மெத்தட் இருக்குங்க. ஒன்று வந்து டாப் டவுன் மெத்தட், இன்னொன்று வந்து பாட்டம் அப் மெத்தட். நிறைய டைம்ஸ் வந்து இந்த பாட்டம் டாப் மெத்தட் வந்து நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வல் வந்து ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம், நமக்கு ஒரு கான்செப்ட் நம்ம படிப்போம், படிச்சு ப்ராக்டிஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம், இதை நம்ம பண்ணுவோம். கரெக்டாக? ஆனால் பாட்டம் அப் மெத்தட் எப்படி இருக்க போகுதுன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனேவும் எதுவுமே ஐடியாவே இல்லாமல் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, அதை பற்றி நமக்கு எந்த நாலேஜுமே இருக்காது. ஸோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நமக்கு தப்பாக வரும், நமக்கு ஒன்றுமே தெரியாது, அப்புறம் ரொம்ப வியர்டாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு நமக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம், அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிவிட்டு அந்த ப்ராப்ளமோட டாபிக் நம்ம படிப்போம். ப்ராப்ளமோட டாபிக் படிச்சுட்டு மறுபடியும் என்ன செய்வோம், மறுபடியும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போது நான் செகண்ட் மெத்தட் நான் சூஸ் பண்ணுறது எதுக்குன்னா, யூஸ்வலாக உங்களுக்கு கொஷின்ஸ் வந்துட்டு ஏரியாவை நீங்கள் ஃபெமிலியர் பண்ணிட்டீங்கன்னா அவங்க கொஷின் எப்படி கேட்பாங்க, இல்லை எந்தெந்த டாபிக் இந்த கொஷின் வரும் அப்படின்றத வந்து நீங்கள் பாட்டம் அப் மெத்தடில் வந்து அதிகமாக நான் அதை தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி கூட நீங்கள் படிச்சுக்கலாம். அதனால் இந்த லாஸ்ட் டைமில் வந்து நீங்கள் மெத்தட் நீங்கள் சூஸ் பண்ணுறதுல வந்து புண்ணியம் கிடையாது. அதனால் ஃபஸ்ட் நீங்கள் படித்ததை வந்து ரிவைஸ் பண்ணி வச்சுக்கிட்டு உங்கள் கையில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ரீகால் பண்ணி ரிவைஸ் பண்ணி வச்சுருங்க. அதுக்கடுத்து இம்பார்ட்டண்டான கிராஃப்ஸு, இம்பார்ட்டண்டான டெரிவேஷன்ஸு அண்டு இதை மட்டும் எடுத்து பாருங்கள். அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் வந்து சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். சின்ன டெரிவேஷன்ஸில் குட்டி டெரிவேஷன்ஸாக இருக்கும், ஒரு 2 to 3 லைன்ஸில் இருக்கக்கூடிய டெரிவேஷன்ஸ், அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி சால்வ் பண்ணி பாருங்கள். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், ரிப்பீட்டட் டாபிக்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு லாஸ்ட் 5 இயர் கொஸ்டின் நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சுக்கணும், ஒரு ஐடியா கிடச்சிடும். ஓகேங்களா? ஸோ அதை மட்டும் ரிவைஸ் பண்ணி பாருங்கள். ஸோ மோர் லேக் ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஃபோர்ஸ் பிட்வீன் 2 parallel conductors
இப்போ நமக்கு ரெண்டு பேரல் பிளேட் ரெண்டு கண்டக்டர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு கண்டக்டர்ஸ்க்கு இடையில நமக்கு ஃபோர்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகே, ஸோ ரெண்டு கண்டக்டர்ஸ்க்கு நமக்கு ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க போறோம். ஸோ இது நமக்கு வந்து சேம் டைரக்ஷன் கரண்டா இருந்துச்சுன்னா நமக்கு வந்து இந்த ரெண்டு கண்டக்டருமே அட்ராக்ட் ஆக போகுது. இன்கேஸ் நமக்கு வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் கரண்ட் இருந்துச்சுன்னா நமக்கு ரிப்பல் ஆக போகுது. இதை வந்து ரீசன் பார்த்தீங்கன்னா நமக்கு மெயின் செக்ஷனை இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் அதோட டேட்டா ஃபார்ம் வந்து நம்ம ரெண்டு கடையில் இருக்கக்கூடிய ஃபார்மஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு μ0 divided by 4π, ஸோ இன்டூ I1 I2 divided by R. ஓகேவா? ஸோ இது நமக்கு இருக்கக்கூடிய வேலை. ஸோ இதில் நமக்கு யூஸ்வலாக என்ன கேட்பாங்கன்னா ஃபோர்ஸ் பெர் யூனிட் லென்த் தான் கேட்பாங்க. ஃபோர்ஸ் பெர் யூனிட் லென்த், ஒரு யூனிட் லென்த்துக்கு நமக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்றது தான் யூஸ்வலாக கேட்பாங்க. ஸோ நமக்கு நம்ம ரெண்டு கரண்ட் கேரிங் கனெக்டர் இருக்குது. ரெண்டு கரண்ட் கேரிங் கனெக்டர் ஃபர்ஸ்ட் கனெக்டர்னால ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆக போகுது. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கக்கூடிய ஜோனில் நம்ம செகண்ட் கனெக்டர் பிளேஸ் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக செகண்ட் கனெக்டரோட பெர்ஸ்பெக்டிவ் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் கனெக்டர் இஸ் பிளேஸ் இன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். கரெக்ட்டுங்களா? ஸோ அப்போ நமக்கு என்ன செய்யுது, இந்த செகண்ட் கனெக்டர் வந்து கண்டிப்பாக ஒரு ஃபோர்ஸ் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும். சேம் டைரக்ஷன் கரண்டாக இருந்துச்சுன்னா நமக்கு அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக இருக்கும். ஓகே, சேம் டைரக்ஷன் கரண்ட் வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக இருக்கும். காரணம் என்னன்னு சொல்றேன் பாருங்க. ஸோ இந்த கரண்ட் கேரிங் கனெக்டர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்வெர்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருக்கும். ஓகே, ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்வெர்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அவுட்வர்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருக்கும். ஸோ அது வந்து கனெக்டர் 1. கனெக்டர் 2 பொறுத்தளவுக்கு அதே மாதிரி இந்த கனெக்டர் பொறுத்தளவுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு அவுட்வர்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்வெர்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து டாட் சிம்பிள் வந்து நார்த் போலாரிட்டி எடுத்துக்கோங்க, கிராஸ் சிம்பிள் சவுத் போலாரிட்டி எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், மறுபடியும் ரீகால் பண்ணுறேன். ஸோ கிராஸ் சிம்பிள் வந்து நமக்கு சவுத் போலாரிட்டி எடுத்துக்கலாம், டாட் சிம்பிள் நமக்கு நார்த் போலாரிட்டி எடுத்துக்கலாம். ஸோ ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர். இதே நமக்கு வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருந்துச்சுன்னா ஜஸ்ட் இது வந்து அட்ராக்ட் ஈச் அதர், அட்ராக்ட் ஆகும். இன்கேஸ் நமக்கு வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ரிப்பல் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, அண்ட் மோஷன் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ இதை வந்து இன்கேஸ் நமக்கு வந்து ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வந்து நமக்கு பெர்பெண்டிகுலர் த்ரோ பண்ண வச்சுக்கோங்களேன். ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. அந்த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் நம்ம அதுக்கு பெர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் நம்ம சார்ஜ் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து ஒரு சர்க்குலர் மோஷன் டேக் ஓவர் பண்ணுது. அது இன்கேஸ் நமக்கு வந்து ஒரு பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன் இல்லாமல் ஒரு ரேண்டமான டைரக்ஷன் நம்ம த்ரோ பண்ணோம்னா அது வந்து ஒரு ஹெலிக்கல் பாத்தை அது சூஸ் பண்ணும். ஸோ அந்த ஹெலிக்கல் பாத்தோட வேல்யூ தான் என்னது. ஓகே, யூஸ்வலி எப்போ உங்களுக்கு வந்து சர்க்குலர் மோஷன் கிரியேட் ஆச்சு அப்போ என்ன செய்வோம், ஃபர்ஸ்ட் மைண்டில் வரது சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் தான் சொல்லுவோம். ஸோ mv² டிவைடட் பை r is equal to QVB. கரெக்ட்டுங்களா? ஸோ இதான் நமக்கு ஜெனரலான ஃபார்முலா. ஸோ இதுல இருந்து நமக்கு வந்து r அப்படின்ற v கேன்சல் பண்ணலாம். ஸோ r is equal to mv divided by QB. கரெக்ட்டுங்களா? ஸோ அவ்வளோதான், half into. ஓகேங்களா? ஸோ இதை நமக்கு வந்து ரேடியஸோட ஃபார்முலா. ஸோ அதே மாதிரி டைம் பீரியட் பொறுத்தளவுக்கு ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் எடுத்துக்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ டைம் பீரியட் எடுத்துக்க பாருங்க, 2π ரேடியன்ஸ் எடுத்துக்கும். ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் எடுக்கிறதுக்கு நமக்கு டைம் பீரியட் நம்ம டிஸ்டன்ஸ் எவ்வளோ எடுத்துருக்கு, டிஸ்டன்ஸ் வில் பி ஈக்குவல் டு 2π ரேடியன்ஸ் நமக்கு எடுத்துருக்கும். ஸோ டைம் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைட் பை ஸ்பீட். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் டைம் பீரியட் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ரெண்டு விஷயம் தான் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க டார்க். ஸோ டார்க் பொறுத்தளவுக்கு யூஸ்வலாக நமக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு டார்க் பார்த்துருந்தோம். எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் கிராஸ் தி எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் பார்த்துருந்தோம். அதே மாதிரி இங்கே மேக்னெட்டிசத்தில் பொறுத்தளவுக்கு மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் கிராஸ் தி மேக்னெட்டிக் ஃபீல்ட், இவ்வளோ விஷயம். ஸோ டார்க் இஸ் ஈக்குவல் டு ஜஸ்ட் மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் வந்து டார்க் இஸ் ஈக்குவல் டு மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் கிராஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ இந்த கிராஸ் சிம்பிள் இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்ட் பண்ணணும்னா ஸோ MB sin θ எழுதிக்கோங்க, MB sin θ எழுதிக்கோங்க, இவ்வளோதான் விஷயம். ஸோ யூஸ்வலாக வந்து எங்கெங்க உங்களுக்கு ஒரு மேக்னெட்டிக் டைபோல் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்களோ ஜஸ்ட் நீங்கள் எப்படி கன்சிடர் பண்ணுறீங்கன்னா ஒரு பார் மேக்னெட்டை அதை கன்சிடர் பண்ணால் மட்டும் போதுமானது தான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க டார்க்னா ரெக்டாங்குலர் காயில். ஸோ இது வந்து நமக்கு அந்த நமக்கு இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். நமக்கு ஜெனரேட்டர் யூஸ் பண்ணக்கூடிய ஜெனரேட்டர்ஸ் நமக்கு இதை தான் யூஸ் பண்ணுவோம். ஏசி ஜெனரேட்டர் டாபிக் நமக்கு இதை தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு பாயிண்ட்லையுமே நமக்கு இந்த பாயிண்ட்ல நமக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இந்த ஃபோர்ஸ்ல வந்து நமக்கு அப்வர்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இந்த ரெஸ்ட் நமக்கு டவுன்வர்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிடும். அப்போ ரெண்டு நெட் ஃபோர்ஸுமே என்ன செய்யும், இந்த பிளேட்டை அது ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ அது மாதிரி தான் நமக்கு ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது நமக்கு என்ன செய்யும், நமக்கு ரொட்டேஷன் டேக் ஓவர் ஆகும். அண்டு ஒட்டுமொத்தமாக நமக்கு அதில் நமக்கு கிடைக்கக்கூடிய EMF பொறுத்தளவுக்கு M = NI. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா
மூவிங் காயில் கேலோமீட்டர். இந்த மூவிங் காயில் கேலோமீட்டர்ல எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம்னா ஒரு ஃபீபிளான கரண்ட் கூட மெஷர் பண்ணக்கூடிய ஒரு டெண்டன்சி வந்து மூவிங் காயில் கேலோமீட்டர் இருக்கு. இந்த மூவிங் காயில் கேலோமீட்டர் வந்து அம்மீட்டராவும் கன்வெர்ட் பண்ணிருப்போம், நமக்கு வோல்ட்மீட்டராவும் நம்ம கன்வெர்ட் பண்ணிருப்போம். ஸோ யூஸ்வலா இந்த NAB அப்படின்றதுல இந்த கரண்ட் இருக்கு. இந்த ஒன்ஸ் நமக்கு இந்த கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது எப்போ நமக்கு அந்த கரண்ட் ஃப்ளோ ஆகுது, இதை வந்து டிஃப்ளெக்ஷன் காமிக்கும். அந்த டிஃப்ளெக்ஷன் வந்து மறுபடியும் ஒரிஜினல் பொசிஷனுக்கு கொண்டு வரதுக்கு இந்த ஸ்ப்ரிங் என்ன செய்யும், ரீகாயில் டார்க் அதை எடுக்கும். ஸோ டிஃப்ளெக்ஷன் டார்க் கிரியேட்டட் பை த நீடில் வில் பி ஈக்குவல் டு தி டார்க் கிரியேட்டட் பை த ஸ்ப்ரிங். அப்போ நம்ம K அப்படின்றது ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். K அப்படின்றது நமக்கு வந்து ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். K அப்படின்றது ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். தீட்டா அப்படின்றது நமக்கு வந்து டிஃப்ளெக்ஷன். ஓகே, தீட்டா அப்படின்றது நமக்கு வந்து டிஃப்ளெக்ஷன் காமிக்கக்கூடிய டர்ம்ஸ். ஸோ N அப்படின்றது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், A அப்படின்றது நமக்கு இந்த ஏரியா ஆஃப் த காயில், B அப்படின்றது மேக்னெட்டிக் ஃபீல்ட், I அப்படின்றது நம்ம எவ்வளோ கரண்ட் கொடுக்குறோமோ அதுதான். சரிங்களா? ஸோ இதை கொஞ்சம் எவால்வ் பண்ணி எழுதணும்னா I = K/NAB தீட்டான்னு இருக்கும். இந்த K/NAB அப்படின்றது கேலோமெட்ரிக் கான்ஸ்டன்டோட வேல்யூவாக இருக்குது. கேலோமெட்ரிக் கான்ஸ்டன்ட், அந்த கான்ஸ்டன்ட் வந்து அந்த பர்டிகுலர் கேலோமெட்ருக்கு அதான் நமக்கு கான்ஸ்டன்ட். ஸோ யூஸ்வலாக என்ன செய்வோம்னா இது நமக்கு தீட்டா நமக்கு வேரி ஆகிக்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு ஒரு ப்ராப்பரான டிஃப்ளெக்ஷன் நமக்கு ப்ராப்பரான டிரெக்ஷன் நமக்கு கிடைக்காது. ஸோ அதனால் நமக்கு அந்த ஃபீல்டு நம்ம வந்து என்ன செய்வோம், மேக்ஸிமைஸ் பண்ண போகிறோம். மேக்ஸிமம் ஃபீல்டு நமக்கு மேக்ஸிமம் ஃபீல்டு நம்ம செய்ய போகிறோம். ஸோ அதான் நமக்கு இந்த ஷேப்பில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டை ஜஸ்ட் we are going to make into சர்க்குலர் ஷேப்பை நம்ம மேக் பண்ணுவோம், ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பை நம்ம மேக் பண்ணுவோம். ஸோ நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு நமக்கு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பாக இருக்கும்போது ஸோ எந்த டேரக்ஷனை பொறுத்த அளவுக்கு நமக்கு என்ன கிடைக்கும், இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் நமக்கு காயிலுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஏரியா நமக்கு ஆங்கிள் மார்க் பண்ண 90 தீட்டா வில் பி ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ அதை நம்ம அச்சீவ் பண்ணதுக்காக நமக்கு ஒரு சர்க்குலர் ஷேப் இருக்கக்கூடிய ஒரு காயிலையும் ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கக்கூடிய மேக்னெட்டையும் நம்ம யூஸ் பண்ணுவோம் கேலோமீட்டரை பொறுத்தளவுக்கு. ஸோ அதுக்கடுத்து நமக்கு கேலோமீட்டரை பொறுத்தளவுக்கு நெக்ஸ்ட் என்ன செய்வோம்னா கேலோமீட்டர் கரண்ட் சென்சிட்டிவ் அப்படின்னு ஒரு டாபிக். கரண்ட் சென்சிட்டிவ் அப்படின்றது ஒரு யூனிட் டிஃப்ளெக்ஷனுக்கு நமக்கு எவ்வளோ கரண்ட் பாஸ் ஆகுது. ஓகே, ஆக்சுவலாக நமக்கு ஒரு ஆம்பியர் கரண்ட்டுக்கு நமக்கு எவ்வளோ டிஃப்ளெக்ஷன் ஆகுது அப்படின்றது கரண்ட் சென்சிட்டிவிட்டி. கரண்ட் சென்சிட்டிவ் அப்படின்றது ஒரு யூனிட் கரண்ட்டுக்கு நமக்கு எவ்வளவு டிஃப்ளெக்ஷன் காமிக்குது அப்படின்னா கரண்ட் சென்சிட்டிவிட்டி. ஸோ ரஃபாக பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், current sensitivity will be equal to okay, so deflection per unit current, deflection per unit current. So நமக்கு எவ்வளவு கரண்ட் கொடுக்குறோமோ அதுக்கு ஒரே ஒரு டிஃப்ளெக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட இன்கேஸ் நமக்கு வந்து ஒரு 10 ஆம்பியர் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 10 ஆம்பியர் கொடுக்குறோம். ஸோ இந்த 10 ஆம்பியர் கரண்ட்டுக்கு அது ஒரு 30 டிகிரி அது டிஃப்ளெக்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 30 டிகிரி அது டிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. ஸோ 30 டிகிரி இஸ் டிஃப்ளெக்டட் ஃபார் 10 ஆம்பியர் கரண்ட், ஃபார் 10 ஆம்பியர் கரண்ட். இப்போ நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா கரண்ட் சென்சிட்டிவிட்டி எவ்வளோ இருக்கும்னா நமக்கு 3 டிகிரி பெர் ஆம்பியர் கரண்ட் இருக்குமா. அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு கரண்ட்டுக்கும் நமக்கு 3 டிகிரி வந்து அது டிஃப்ளெக்ட் ஆக போகுது. ஓகே, நமக்கு நம்மளோட நீட் வந்து நமக்கு 3 டிகிரி நமக்கு டிஃப்ளெக்ட் ஆக போகுது. ஓகே, ஸோ இதான் நமக்கு வந்து கரண்ட் சென்சிட்டிவிட்டி. இதே மாதிரி தான் நமக்கு வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி இருக்க போகுது. ஸோ டிஃப்ளெக்ஷன் டேக் ஓவர் பெர் வோல்டேஜ். ஒரு வோல்டேஜ் நமக்கு வந்து ஒரு யூனிட் வோல்டேஜ் நமக்கு எவ்வளோ தூரம் நமக்கு வோல்டேஜ் இருக்க போகுது. ஸோ நமக்கு கேலோமீட்டர் பொறுத்தளவுக்கு கேலோமீட்டர் டு அம்மீட்டர், அம்மீட்டர் டு கேலோமீட்டர், கேலோமீட்டர் டு அம்மீட்டர் பொறுத்தளவுக்கு இந்த கரண்ட்டை நம்ம என்ன செய்வோம், டைவர்ட் பண்ண போகிறோம். டைவர்ட் பண்ணிட்டு இதில் வந்து ஒரு லோ ரெசிஸ்டன்ஸ் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். லோ ரெசிஸ்டன்ஸ் நமக்கு கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ மேக்ஸிமம் கரண்ட் நமக்கு இதில் ஃப்ளோ, மேக்ஸிமம் கரண்ட் நமக்கு இதில் ஃப்ளோ ஆக போகுது. அதே மாதிரி இப்போ இந்த பாயிண்ட் நமக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் நம்ம இந்த யூஸ்வலாக இதான் கொஸ்டினாக இருக்கும். இந்த ரெசிஸ்டன்ஸ் நம்ம எப்படி சூஸ் பண்ணுவோம் அப்படின்னா யூஸ்வலாக நமக்கு ஓம்ஸ் தான் R is equal to V by I. So S is equal to V by I. S is equal to V divided by I. So V அப்படின்றதுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ்ல எவ்வளவு வோல்டேஜ் நமக்கு டிராப் ஆகுது, இந்த ரெசிஸ்டன்ஸ்ல நமக்கு எவ்வளவு வோல்டேஜ் டிராப் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ சின்ஸ் இந்த பேரல் கம்பஷனால இந்த கேலோமீட்டர் நமக்கு எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ், இந்த கேலோமீட்டர் நமக்கு எவ்வளவு வோல்டேஜ் நமக்கு டிராப் ஆகுதோ அதே வோல்டேஜ் நமக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் வோல்டேஜ் நமக்கு டிராப் ஆக போகுது. அப்போ இங்க நம்ம என்ன செய்ய போறோம், voltage drop across galvanometer will be equal to V is equal to IR, current through the galvanometer divided by resistance of the galvanometer, the whole divided by current. So இந்த சர்க்யூட் நமக்கு எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆக போகுது, இந்த கேலோமீட்டர்ல இந்த நம்ம கொடுத்துருக்க கரண்ட்ல இருந்து கேலோமீட்டருக்கு போன கரண்ட் பேலன்ஸ் இருக்கக்கூடிய கரண்ட் இதுல வரப்போகுது. ஸோ I minus IG, கரெக்டுங்களா? ஸோ அந்த இடத்துல என்ன செய்வோம், I minus IG எழுத போறோம். ஓகே, ஸோ நமக்கு இதை ஃபார்மாவா நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு நீடே இல்லை. இதை வந்து ரேண்டமாக இன்னைக்கு செஷன்லையுமே இதை எடுத்திருக்கேன். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய செஷன்லையுமே கேலோமீட்டர் படிக்கும்போது நம்ம டீச் பண்ணிருக்கேன். இது வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ கேலோமீட்டர் பொறுத்தளவுக்கு இதுதான், அந்த கேலோமீட்டர் டு வோல்ட்மீட்டர் பொறுத்தளவுக்கு சேம் ஃபார்முலா. ஸோ இந்த பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு வோல்ட்மீட்டராக நமக்கு பார்க்க போகிறோம். இதில் இந்த கேலோமீட்டர் வந்து ஒரு மினிமலிஸ்டிக்கான வோல்டேஜ் நமக்கு ட்ராப் ஆக போகுது. ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய வோல்டேஜ் நமக்கு வேற இடத்துல நமக்கு ட்ராப் பண்ண வைக்கணும். ஸோ அதனால் வில் பி யூசிங் ஹை ரெசிஸ்டன்ஸ். இங்கே நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம்.
வோல்ட்மீட்டர்ல நமக்கு ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுவோம், அம்மீட்டர்ல வந்து லோ ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ண போறோம். ஓகே, அந்த லோ ரெசிஸ்டன்ஸ் நம்ம வந்து ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். அதுக்கடுத்து நமக்கு அதோட ஃபார்ம் இதுதான். அண்ட் தென் நமக்கு இந்த சாப்டர் இருக்கக்கூடிய முக்கியமான சிம்பிள்ஸ், டைமென்ஷன்ஸ், யூனிட்ஸ் எல்லாமே நமக்கு இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நோட்ஸ் நம்ம டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட் என்ன செய்யுங்க, செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. பிரகதீஷ், ஸோ லோகேஸ்வர் உங்களுக்கு பொட்டன்ஷியல் கெப்பாசிட்டன்ஸ் வந்து முடிஞ்சிச்சு, சாப்டர் வந்து உங்களுக்கு முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, மேக்னடிசம் அண்ட் மேட்டர். ஓகேவா? ஸோ மேக்னடிசம் மேட்டர். ஸோ இந்த சாப்டர் மட்டும் பார்த்துட்டு நம்ம வைண்ட் அப் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ மேக்னடிசம் அண்ட் மேட்டரை பொறுத்தளவுக்கு லிசன். ஃபர்ஸ்ட் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ், மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் அதே மாதிரி தான் நமக்கு இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஒரு பார் மேக்னெட் ஒரு சாலினாய்டு நமக்கு வந்து ரிலேட் பண்ண போகிறோம். ஒரு பார் மேக்னெட்ல இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸும் ஒரு சாலினாய்டுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸும் ரெண்டுமே சேமாக இருக்க போகுது. அதனால ஜஸ்ட் என்ன செஞ்சுக்கலாம், ஒரு பார் மேக்னெட்டும் ஒரு சாலினாய்டும் வந்து ஒன்று தான் அப்படின்னு ஒரு அசம்ப்ஷன் கொடுக்க போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு க்ளோஸ் லூப்ல நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து will be equal to 0. நமக்கு காஸ் லா பொறுத்தவரைக்கும் என்ன சொல்லியிருந்தோம்னா, for a closed integral of E vector dot ds vector is equal to q inside divided by epsilon னு சொல்லியிருந்தோமா? எப்போ நமக்கு காஸ் லா சொல்லியிருந்தோம், இது காஸ் லா ஃபார் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். ஆனால் இந்த காஸ் லா ஃபார் மேக்னடிசத்தை பொறுத்தளவுக்கு ஃபார் அ க்ளோஸ் லூப் நமக்கு வந்து எந்த ஒரு ஃபீல்டுமே நமக்கு கிடைக்காது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏன்னா இங்கே பாருங்க, இது நம்மளோட பார் மேக்னெட். இந்த பார் மேக்னெட்ல n இது நார்த் போல், இது சவுத் போல், இது நார்த் சவுத் போல். ஸோ உள்ளக்கு பார்த்தீங்கன்னா வந்து சவுத் டு நார்த் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். இப்போ ரேண்டமாக ஏதாச்சும் ஒரு பொசிஷன் பாருங்களேன், ரேண்டமாக நமக்கு ஏதாச்சும் ஒரு லூப் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இந்த லூப் என்னது, காஸியன் லூப். ஸோ இப்போ இந்த லூப் நமக்கு எத்தனை ஃபீல்ட் லைன்ஸ் என்டர் ஆகுதோ அத்தனை ஃபீல்ட் லைன்ஸ் நமக்கு எக்ஸிட் ஆகும். இப்போ இந்த லூப் வந்து இங்கே மட்டும் இல்லை, நீங்கள் எங்கே வச்சு பார்த்தாலும் நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் என்ட்ரிங் will be equal to number of loop exiting. ஸோ அதனால இந்த மேக்னடிசத்தை பொறுத்தளவுக்கு for a closed integral of magnetic field vector dot ds vector will be equal to 0. எப்பவுமே நமக்கு ஒரு க்ளோஸ் லூப்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்ம கலெக்ட் பண்ணவே முடியாது அப்படின்றது என்னது, காஸ் லா ஃபார் மேக்னடிசம். ஸோ இதெல்லாம் நமக்கு அவங்க என்ன முடிவுக்கு வருவாங்கன்னா, there is no monopole அப்படின்றது இங்க இல்லவே இல்லை. மோனோபோல் அப்படின்றது வெறும் நார்த் போல் மட்டும் தனியா, சவுத் போல் மட்டும் தனியா அப்படின்றது இங்க இல்லவே இல்லை. நமக்கு எப்பவுமே நார்த் போல் இருந்துச்சா சவுத் போல் இருக்கும் அப்படின்றதான் விஷயம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, சுபா. சரி, ஓகே, ஏசி பார்த்துடலாம். நெக்ஸ்ட் பாருங்க, ஸோ எலக்ட்ரிக் டைபோலுக்கும் ஸோ ரெண்டு சாப்டருமே நமக்கு ஒரு சாப்டர் பார்த்தா இன்னொரு சாப்டர் நமக்கு போனஸ் சொல்லியிருந்தோமா, இதை சொல்லியிருந்தோம். ஸோ டைபோல் மொமெண்ட்டை பொறுத்தளவுக்கு எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் அப்படின்னு நமக்கு பி அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணோம்னா, மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட்டை நம்ம எம்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அதே மாதிரி எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல வந்து 1/ε0 போடுற இடத்துல வந்து மேக்னடிசத்தில் வந்து μ0ன்னு போடுவோம். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து ஈக்குவல் லைனை பொறுத்தளவுக்கு நம்ம அங்கே என்ன படிச்சிருந்தோம், நமக்கு மைனஸ் கே பி டிவைட் பை ஆர் கியூப் படிச்சிருந்தோமா, அதுவே நமக்கு இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா, ஸோ இங்கே நமக்கு கேயோட வேல்யூ என்னவா இருக்க போதும் பாருங்க. அங்கே எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல வந்து கே இஸ் ஈக்குவல் டு 1/4/ε0 யூஸ் பண்ணியிருந்தோம் அங்கே எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல. இங்கே நமக்கு மேக்னடிசத்தில் ஸோ இந்த எப்சிலான் வந்து நமக்கு நியூமரேட்டர்ல போட போறோம். ஓகே, 1/ε0 will be equal to μ0. அப்போ μ0 divided by 4π தான் நமக்கு இங்க நமக்கு k ஓட வேல்யூ. ஓகேவா? இவ்வளவு விஷயம். ஸோ மற்றது எல்லாமே நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றி மட்டும் போட்டால் மட்டும் போதும், எல்லாமே நமக்கு சேம் ஃபார்ம் நமக்கு வந்து ரீஅரேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ அதே மாதிரி நமக்கு எக்ஸ்ட்ரா டார்க் பொறுத்தளவுக்கு இங்கே நமக்கு பி கிராஸ் சின்னு சொல்லுவோம், அங்கே நமக்கு எம் கிராஸ் பின்னு சொல்லுவோம். இங்கே நமக்கு பொட்டன்ஷியல் பொறுத்தளவுக்கு பி வெக்டர் டாட் இ வெக்டர்னு சொல்லுவோம், அங்கே நமக்கு வந்து -m வெக்டர் டாட் பி வெக்டர்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல என்னெல்லாம் ஃபார்முலாஸ் இருக்கும் அது எல்லா ஃபார்முலாஸும் மறுபடியும் இங்கே நமக்கு மறுபடியும் ரிப்பீட் ஆகும். வித் மைனர் மாடுலேஷன் மட்டும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தட்ஸ் வந்து மேக்னெட்டிக் இன்டென்சிட்டி. ஸோ இந்த சாப்டர் பொறுத்தளவுக்கு மேக்னெட்டிக் இந்த டேர்ம்ஸ் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த மேக்னெட்டிக் இன்டென்சிட்டி அப்படின்றது நம்ம எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்குறோம், நம்ம அந்த பர்டிகுலர் மெட்டீரியல் வந்து எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அதை கன்சியூம் பண்ணி அது மேக்னெட்டாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்றது மேக்னெட்டிக் இன்டென்சிட்டி. ஸோ மேக்னெட்டிக் இன்டென்சிட்டி நம்ம ஹைட்ஸ் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ இன்னொரு டாபிக் பார்த்தீங்கன்னா இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன், அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய ஃபீல்டை அது அப்சர்வ் பண்ணிட்டு அது எவ்வளோ தூரம் மேக்னெட்டாக கன்வெர்ட் ஆயிருக்கு. அப்போ அந்த இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன், the magnetic field required to magnetize the material அப்படின்றது ஃபர்ஸ்ட் விஷயம். magnetic field intensity ஒண்ணுமே இல்ல, குழப்பிக்க வேண்டாம். இது நம்மளோட மெட்டீரியல்ஸ். இந்த மெட்டீரியல்ஸ்ல என்ன செய்ய போறோம், நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட் நமக்கு கொடுக்க போறோம்.
மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்க போகிறோம், அது ஹைட்ஸ். ஸோ இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி. ஸோ இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஃபீல்டை இதை கன்சியூம் பண்ணி இது மேக்னெட்டாக கன்வெர்ட் ஆகுறதுக்கு என்னன்னா இதுக்குள்ளே நமக்கு டைபோல்ஸ் நமக்கு கிரியேட் ஆகிருக்கணும். இதில் நமக்கு டைபோல்ஸ் நமக்கு வந்து கிரியேட் ஆகிருக்கணும். அப்படி கிரியேட் ஆகிருக்கிற டைபோல்ஸ் வந்து இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் சொல்லுவோம். ஸோ இது நமக்கு இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன். ஸோ யூஸ்வலாக இந்த ஹைட்ஸை பொறுத்தளவுக்கு the height is directly proportional to magnetic field, applied magnetic field. இது எல்லாமே நமக்கு வந்து applied magnetic field lines. அப்போ applied magnetic field lines அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு magnetic field intensity நமக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இதான் விஷயம். அண்ட் அகைன் நமக்கு இதை நம்ம இதுவே நமக்கு இதுக்கு தாண்டி நமக்கு சசப்டிபிலிட்டி அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கும். சசப்டிபிலிட்டி அப்படின்னு டேர்ம் இருக்குது, விச் இஸ் நதிங் பட் நமக்கு கொடுத்துருக்க ஃபீல்டுக்கு அது எவ்வளோ தூரம் மேக்னடைஸ் ஆயிருக்கு அப்படின்றது. அப்போது சசப்டிபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு ஹைட்ஸ் I divided by heights. Susceptibility is equal to I divided by heights. அப்போ நான் கொடுத்துருக்க ஃபீல்டுக்கு அது எவ்வளோ தூரம் மேக்னடைஸ் இருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து 3 ஃபார்முலாஸ் எழுத போகிறோம். அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரே ஒரு சப்ஸ்டிட்யூஷன் கொடுக்க போகிறோம். The susceptibility will be equal to 1 plus relative permeability. ஸோ இந்த சசப்டிபிலிட்டியை வச்சு நமக்கு 3 டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல் 3 கிளாஸிஃபை பண்ண போகிறோம். ஒன்று வந்து டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ், ஒன்று டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ், இன்னொன்று பேராமேக்னெட்டிக் டயா பேரா அண்ட் ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல் பொறுத்தளவுக்கு நம்ம கொடுத்துருக்க ஃபீல்டை அதை அப்போஸ் பண்ணணும், நேச்சுரலாக அப்போஸ் பண்ணணும். ஏன் அப்போஸ் பண்ணுறோம்னா ஏன்னா டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல் நேச்சுரலாகவே அது டைபோல் மொமெண்ட் அதில் இருக்காது. ஸோ நமக்கு எக்ஸ்டர்னல் ஃபீல்டை கொடுக்கும்போது அது ஆப்போசிட் டைரக்ஷனாக வந்து டைபோல் மொமெண்ட்ஸ் அது கிரியேட் பண்ணும். ஸோ அதை நமக்கு கொடுத்துருக்க ஃபீல்டை அதை அப்போஸ் பண்ண வச்சு சத்திங் பட் நம்ம இன்கேஸ் நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டை பக்கத்தில் கொண்டு வந்தோம்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து விலகி போக ஆரம்பிக்கும். டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல் வந்து விலகி போக ஆரம்பிக்கும். ஓகே, அது மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து உள்ளே விடவே விடாது. அண்ட் எதனால அப்போ நமக்கு இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா இந்த இடத்துல நமக்கு சசப்டிபிலிட்டி வச்சு மட்டும் பார்த்தோம்னா இந்த கிவன் ஃபீல்டு நம்ம கொடுத்துருக்க ஃபீல்டு வந்து அது மேக்னடைஸ் ஆயிருக்கு. நம்ம கொடுத்துருக்க ஃபீல்டுக்கு அது மேக்னடைஸ் ஆயிருக்கு, ஆனால் அது ஆப்போசிட் டைரக்ஷன் மேக்னடைஸ் ஆயிருக்கு. ஸோ அகைன் நமக்கு என்ன செய்வோம்னா நமக்கு கொடுத்துருக்க ஃபீல்டு கொடுத்துருக்கோம் சொல்லியிருந்தோம் இல்லையா. அப்போ நமக்கு இன்கேஸ் நமக்கு வந்து ஒரு 10 டெஸ்ட்ல வரைக்கும் 10 டெஸ்ட்ல 20 டெஸ்ட்ல 1000 டெஸ்ட்ல கொடுத்தோம்னா அதை விட ரொம்ப ஒரு நம்ம அது எவ்வளோ தூரம் மேக்னடைஸ் ஆயிருக்கும்னா அது வந்து ஒரு 100 டெஸ்ட்ல ஒரு 20 டெஸ்ட்ல இந்த அளவுக்கு ஒரு கம்மியான பொசிஷன் தான் மேக்னடைஸ் ஆயிருக்கும். ஆனால் நம்ம கொடுத்துருக்கிறது அதிகமான வேல்யூ இருக்கும். அது மேக்னெட் ஆனது அது மேக்னடைஸ் ஆன ஃபீல்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய வேல்யூ நமக்கு வந்து ஸ்மாலாக இருக்கும், கீழே இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து நமக்கு வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ ரெண்டுக்கு நமக்கு ரேஷியோ எடுத்து பார்க்கும்போது the susceptibility will be equal to small negative சொல்ல போகிறோம். ஓகே, the susceptibility will be equal to small negative. ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் கேரக்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். ஸோ பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல் ஓகே, செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். ஸோ பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸை பொறுத்தளவுக்கு பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் பொறுத்தளவுக்கு ஸோ இதில் வந்து உங்களுக்கு நேச்சுரலாகவே டைபோல் மொமெண்ட் இருக்க போகுது. நேச்சுரலாகவே உங்களுக்கு டைபோல் மொமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதனால இந்த மெட்டீரியலில் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீல்டு நம்ம பிளேஸ் பண்ணும்போது நமக்கு இந்த மெட்டீரியல்லேயும் இன்பில்ட்டாகவே ஒரு டைபோல்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அப்படி கிரியேட் ஆகக்கூடிய டைபோல்ஸ் வில் பி அலைனிங் இன் தி டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ். ஓகே, will be aligning in the direction of magnetic fields. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா இதில் இன்கேஸ் நமக்கு இதை பக்கத்தில் ஒரு பார் மேக்னெட் வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பார் மேக்னெட் வச்சிருந்தோம்னா இந்த பார் மேக்னெட்டுக்கு இது வந்து அட்ராக்ட் ஆகும். ஏன் அட்ராக்ட் ஆகும்? ஏன்னா இதை டைபோல் பண்ண கிரியேட் ஆனது பார்த்தீங்கன்னா இது சவுத் போலார் கிரியேட் ஆகிருக்கு, நார்த் போலார் கிரியேட் ஆகிருக்கு. அப்போ இந்த ஒரு சவுத் போல் என்ன செய்யும், இந்த நார்த் போலார் அட்ராக்ட் ஆகும். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல் பொறுத்தவரைக்கு இது அட்ராக்டிவ் நேச்சராக இருக்க போது ஃபார் எக்ஸ்டர்னல் ஃபீல்டு அட்ராக்டிவ் நேச்சராக இருக்க போகுது. அண்ட் சசப்டிபிலிட்டியை பொறுத்தளவுக்கு நமக்கு I divided by heights. ஸோ இந்த பாயிண்ட்ல பாருங்க நம்ம கொடுத்துருக்க ஃபீல்டுக்கு அது மேக்னடைஸ் இருக்கா? ஆமாம், மேக்னடைஸ் இருக்கு. எவ்வளோ மேக்னடைஸ் இருக்கு? கொஞ்சம் மேக்னடைஸ் இருக்கு. ஸோ நமக்கு எந்த டைரக்ஷன் மேக்னடைஸ் இருக்கு? நமக்கு சேம் டைரக்ஷன் அது மேக்னடைஸ் இருக்கு. கரெக்டா? அப்போ இந்த பாயிண்ட்க்கு வரும்போது சசப்டிபிலிட்டி will be equal to small positive. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரீம் கேஸ் ஆஃப் பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல் தான் நமக்கு ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் சொல்ல போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டொமைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கும். ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் நமக்கு ஒரு டொமைன்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ இந்த ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து டொமைன்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ இதில் வந்து ரேண்டமான ஒரு டைமென்ஷன் ஒரு டைரக்ஷன் டைபோல்ஸ் நமக்கு அலைன் ஆகிருக்கும். ஒன்ஸ் இதை வந்து எக்ஸ்டர்னல் ஃபீல்டு நம்ம பிளேஸ் பண்ணும்போது எல்லா டைபோல்ஸும் நமக்கு அலைன் ஆகும். சில டைபோல்ஸ் மட்டும் நமக்கு அலைன் ஆகாமல் இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டியூ டு த தெர்மல் அஜிடேஷன். அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சரில் அதனால அது அலைன் ஆக முடியாது. ஓகே, இப்போ இதுல என்ன சொல்ல வர்றோம்னா ஒரு பேராமேக்னெட்டிக் மெட்டீரியலாக இருந்தாலும் சரி ஒரு ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியலாக இருந்தாலும் சரி நமக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் அதோட மேக்னடைசிங் டெண்டன்சி நமக்கு குறைஞ்சிட்டே இருக்கும். அது காந்தமாகக்கூடிய தன்மை வந்து அது குறைஞ்சிக்கிட்டே வரப்போகுது. ஓகே, இதை இன்னொரு விதத்தை சொல்லணும்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது அதோட சசப்டிபிலிட்டி நமக்கு குறைஞ்சிட்டே இருக்கும். ஸோ இதான் நமக்கு விஷயம்.
அண்டு ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் இருக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல் விஷயம் பார்த்தீங்கன்னா நமக்கு அது பயங்கரமாக மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் அது உள்ள அலோவ் பண்ணும். அதில் பயங்கரமான ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் அது உள்ள அலோவ் பண்ணும். ஓகே, ஹலோ கைஸ், ஆருஷ் ஹாய் சார். இஎம்ஐ அண்ட் ஏசி எடுங்க. சரி எடுத்துடலாம் கிருத்திக், எடுத்துடலாம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு आपको पाते नहीं हंसता आपसे अच्छा दूसरे टीचर है சார். வேர் கேன் ஐ கெட் நோட்ஸ்? ஸ்ரீ, நம்ம வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்கும். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வாட்ஸ்அப் குரூப்புக்கு போய் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ நோட் எங்கே கிடைக்கும்? வேர் கேன் ஐ கெட்? அதான் ஸ்ரீ இப்போ தான் சொன்னேன் இல்லையா. ஹலோ ஆருஷ் ஹாய். எனி ஒன் ஃப்ரம் டெல்லி? ஆருஷ், ஆர் யூ ஃப்ரம் டெல்லி? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். அண்ட் திஸ் இஸ் ஆல் நமக்கு மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸை பொறுத்தளவுக்கு நமக்கு 3 கிளாசிஃபிகேஷன் இருக்குது இங்கே இருக்குது. இது வந்து எதுவுமே நீங்கள் இது பண்ண வேண்டாம். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு, இதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணும்னா நம்மளோட சாப்டர் டிஸ்கஸ் பண்ணிக்கணும். 2 to 3 டேஸ்க்குள்ள வந்து இந்த சாப்டர் வந்து டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அந்த சாப்டர் டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு மெட்டீரியல்ஸ்க்கும் இருக்கக்கூடிய சசப்டிபிலிட்டி வேல்யூ நமக்கு அண்ட் ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி வேல்யூ என்னெல்லாம் இருக்கும் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணிக்க. அதை நீங்கள் ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் இருக்கக்கூடிய முக்கியமான டேர்ம்ஸ் அண்ட் யூனிட்ஸ் அண்ட் எல்லாமே நமக்கு இந்த டேபிள் இருக்குது. நான் நோட்ஸை ஷேர் பண்ணதுக்கப்புறம் அந்த நோட்ஸ் வந்து ஜஸ்ட் நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் பாருங்கள், எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனை பொறுத்தளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டு நம்ம ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ இதுக்கான மெயின் ஃபவுண்டேஷன் வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் தான். ஸோ இதில் வந்து 2 விஷயம் தான் இருக்குது. ஒன்று வந்து ஃபேரடேஸ் லா, இன்னொன்று லென்ஸ் லா. ஃபேரடேஸ் லா பொறுத்தளவுக்கு எப்போ நமக்கு ஒரு க்ளோஸ் லூப்புக்குள்ள மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து நமக்கு டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும், அசோசியேட் ஆகிட்டே இருக்கும், டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும், இல்லை வேரி ஆகிட்டே இருக்கும், ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். அப்போ நம்ம அந்த காயில் நமக்கு வந்து ஒரு இஎம்எஃப் வந்து கிரியேட் ஆகும் அப்படின்னு சொன்னதான் நமக்கு ஃபேரடேஸ் லாவோட ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம கேஸ் செஞ்சுக்கலாம், ஒரு காயில் நமக்கு ட்ரா பண்ணிடலாம். இங்கே நமக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் கரெக்டா. ஸோ எப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து அந்த காயில் கூட நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறோமோ இந்த காயில் கூட நமக்கு ஒரு கேலோமீட்டர் ஒரு கரண்ட் நம்ம அப்சர்வ் பண்ண முடியும். எப்போ இந்த மேக்னெட்டை நம்ம இந்த காயில் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறோமோ அப்புறம் இந்த கேலோமீட்டர் நமக்கு கரண்ட் வந்து நம்ம அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ இதை தான் நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபேரடேஸ் லா பொறுத்தளவுக்கு இந்த அப்சர்வேஷன் தான். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேக்னெட்டை நம்ம பார் மேக்னெட்டுக்குள்ளே வச்சு பார்த்தோம்னா நமக்கு கரண்ட் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகாது. நம்ம என்ன செய்யணும், இதை வந்து ஃப்ளக்சுவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். we have to disturb the magnetic fields. அப்போ இந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய அந்த ஹோல் சாப்டர்லையுமே நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சிங்கிள் லைன் என்ன பார்த்தீங்கன்னா, whenever there is a change in magnetic flux there is a creation of induced EMF. whenever there is a change in magnetic flux there is a creation of induced EMF. அந்த induced EMF என்ன செய்யும், induced current வந்து ஜெனரேட் பண்ணும். இதுதான் இந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய ஒன் லைன் மட்டும் இதுதான். அண்ட் இப்போ இந்த பார் பட்டன் வச்சு நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து ஃப்ளக்சுவேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த காயில் என்ன செய்யும், ஒரு induced EMF வந்து இது கிரியேட் ஆகும். ஸோ அந்த induced EMF அது ப்ராக்டிக்கல் ஓகேவா. ஸோ இதை வந்து நமக்கு என்ன செய்யும், ஃபர்ஸ்ட் லா செகண்ட் லாவை பொறுத்தளவுக்கு ஃபேரடேஸ் லாவோட செகண்ட் லாவை பொறுத்தளவுக்கு அதை வந்து குவான்டிஃபை பண்ணிப்போம். சரி ஓகே, நமக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் டிஸ்டர்ப் பண்ணும்போது ஒரு காயில் வந்து இன்டியூஸ்ட் EMF கிரியேட் ஆகுது, ஒரு இன்டியூஸ்ட் கரண்ட் கிரியேட் ஆகுது. ஸோ அந்த இன்டியூஸ்ட் EMF வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்ட கேள்விக்கு, ஸோ இந்த இன்டியூஸ்ட் EMF will be equal to rate of change of magnetic field. நமக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்ம ஃப்ளக்சுவேட் பண்ணுறோம், நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து அந்த காயிலோட நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறோமோ அவ்வளோ அதிகமான கரண்ட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ ரொம்ப ஸ்லோவாக நம்ம டிஸ்டர்ப் பண்ணோம்னா நம்ம அந்த காயில் வந்து ரொம்ப கம்மியான கரண்ட்டை நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகே, அவ்வளோதான் விஷயம். ஸோ கரண்ட் அப்படின்னு சொல்லும்போது அதோட சோர்ஸ் என்னது, EMF. ஸோ EMF அப்படின்னு ஒன்று இருந்தால் நமக்கு கரண்ட் வந்து கிடைக்க போகுது. ஸோ the induced EMF will be equal to minus divided by dt. ஸோ இந்த இடத்துல இந்த மைனஸ் சிம்பிள் இது போட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா லென்ஸ் அப்படின்னு ஒரு பர்சன் மைனஸ் சிம்பிள் போட்டிருப்பாரு. ஸோ லென்ஸ் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் அவர் இது இன்கேஸ் நமக்கு ஒரே ஒரு லூப் இருந்துச்சுன்னா நமக்கு இந்த ஃபார்முலா இன்கேஸ் இஃப் யூஆர் ஹேவிங் n number of loop, if you are having நமக்கு n number of loops இருந்துச்சுன்னா நமக்கு n இங்கே இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் another thing, இது எல்லாத்தையுமே தாண்டி இஃப் யூ ஆர் ஹேவிங் நமக்கு லென்ஸ் அப்படின்னு ஒரு பர்சன் உங்களுக்கு இன்வால்வ் ஆனார்னு சொல்லியிருந்தா அந்த லென்ஸ் அப்படின்னு ஏதாச்சும் அந்த டேரக்ஷன் மட்டும் அவர் மாற்றி சொல்லியிருப்பார். ஓகே, விச் மீன்ஸ் வந்து ஓகே நமக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுக்குறோம். ஸோ அதனால ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் ஒரு சாலில் நமக்கு ஒரு இன்டியூஸ்ட் EMF கிரியேட் ஆகுது. ஆனால் இன்பில்ட்டாக இங்கே ஒரு சர்க்குலர் கரண்ட் காயில் நமக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது அந்த காயிலில் நேச்சுரலாகவே ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும் இல்லையா. ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து அதை அப்போஸ் பண்ணும் அப்படின்றத சொல்லதான் அந்த நெகட்டிவ் சிம்பிள். அதுதான் இது யார் சொல்லியிருப்பாங்கன்னா லென்ஸ் சொல்லியிருப்பாரு. ஓகே, ஸோ கிருத்திக் சார் நோட்ஸ் எங்கே கிடைக்கும், வேர் ஐ கேன் சார், உங்கள் வாய்ஸ் அழகாக இருக்குது. ஸோ 10 மணிக்கு எனர்ஜி இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கேன் சார். இதில் தான் லாஸ்ட் சாப்டரா சார்? இது கூட நமக்கு என்ன செய்யுது, எலக்ட்ரோமேட்டிக் இண்டக்ஷனும் அல்டர்னேட்டிங் கரண்ட்டும் நமக்கு இருக்குது. ஓகேங்களா, ஃபேரடேஸ் லா ரிப்பீட் பண்ணுங்கள்.
பண்றேன். ஓகே, ஸோ லிசன், இங்க பாருங்க, இது நம்மளோட மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகே, இது நம்மளோட மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ். ஸோ இது நம்மளோட சர்க்குலர் கரண்ட் கேரிங் கனெக்டர். இது நமக்கு கரண்ட் கேரிங் கனெக்டர். ஸோ இதில் நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா இது கேலோமீட்டர். இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன செய்ய போகிறோம், இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை சுற்றி நமக்கு வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகுமா, இந்த மேக்னெட்டை சுற்றி நமக்கு வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும். ஜஸ்ட் நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னா இந்த மேக்னெட்டை தூக்கிட்டு வந்து இந்த காயிலோட என்ன செய்ய போறேன், நமக்கு இன்சர்ட் பண்ண போகிறோம். இன்சர்ட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம், இன்சர்ட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம், இன்சர்ட் பண்ணி ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ எப்பெல்லாம் இன்சர்ட் பண்ணி ரிமூவ் பண்ண போது நமக்கு என்ன கிடைக்கும்னா, ஸோ இந்த காயிலோட மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இந்த காயிலோட அசோசியேட்டாக இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நமக்கு மாறிட்டே இருக்க போகுது. ஸோ whenever there is a change in magnetic field, that's the creation of induced EMF. ஓகே, ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு நமக்கு வந்து சேஞ்ச் ஆச்சுன்னா, மேக்னெட்டிக் ஃபீல்ட் நமக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் நமக்கு சேஞ்ச் ஆச்சுன்னா நமக்கு இன்டியூஸ்ட் EMF வந்து கிரியேட் ஆகும். ஓகேங்களா, அவ்வளோதாங்க. இப்போ இதுதான் நமக்கு வந்து ஃபேரடேஸ் லா சொல்லியிருப்பாங்க. ஸோ the induced EMF will be equal to induced EMF அப்படின்றது என்னது, ஜஸ்ட் கன்சிடர் இட் அஸ் ஒரு பேட்டரி மாதிரி, ஒரு செல் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ எப்போ நமக்கு ஒரு பேட்டரியில் ஒரு சர்க்யூட்டில் வந்து ஒரு செல் இருந்தால் மட்டும்தான் அது கரண்ட் வந்து ஃப்ளோ ஆக முடியும். ஸோ அதே மாதிரி இந்த சர்க்யூட்டில் நமக்கு ஒரு இன்டியூஸ்ட் EMF கிரியேட் ஆனால் மட்டும்தான் இந்த சர்க்யூட்டில் என்ன செய்யும், கரண்ட் வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த இன்டியூஸ்ட் EMF will be equal to minus d pi divided by dt. அதாவது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு இன்டியூஸ்ட் EMF. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு இன்டியூஸ்ட் EMF. இந்த மைனஸ் சிம்பிள் ஏதாவது ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, ஸோ இந்த காயிலில் உங்களுக்கு வந்து ஒரு கரண்ட் இன்டியூஸ் ஆகும். ஸோ அந்த கரண்ட் வந்து என்ன செய்யும், நம்ம கொடுத்துருக்க ஃபீல்டு அதை அப்போஸ் பண்ணி இது மாதிரி அவங்க வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ த கிவன் ஃபீல்டு வில் பி அப்போஸ்ட் பை த இன்டியூஸ்ட் EMF. இன்டியூஸ்ட் EMF வந்து அந்த கொடுத்துருக்க ஃபீல்டு அதை அப்போஸ் பண்ணும். அதனால தான் இந்த நெகட்டிவ் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். இந்த நெகட்டிவ் சிம்பிள் போட்டது வந்து நமக்கு லென்ஸ் அப்படின்னு ஒரு பர்சன் போட்டிருப்பாரு, அது வந்து நமக்கு லென்ஸ்லாம் படிப்போம். கரெக்டுங்களா? ஸோ ஆமாம் சுப்ரஞ்சனி, ஓகேவா. ஸோ லென்ஸ்லாம் ஸ்டேட் தட் சுப்ரஞ்சனி வந்து ஸ்டேட்மெண்ட் போட்டாங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே, ஸோ இது லிசன், நான் இது டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் நேச்சுரல் நம்ம ரியல் டைம் லைஃப்பில் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு பக்கத்தில் வந்துச்சுன்னா அதை அப்போஸ் பண்ணும். பக்கத்தில் வந்துச்சு அதை அப்போஸ் பண்ண மாதிரி கரண்ட். சி லிசன், இன்டியூஸ்டு கரண்ட் எப்போலாம் நம்ம ஒரு நம்மளோட கரண்ட் கேரிங் லூப், இந்த கரண்ட் கேரிங் லூப்பில் இந்த மேக்னெட்டை வந்து செய்யும் நம்ம பக்கத்தில் கொண்டு வர போகிறோம். ஸோ ஒன்ஸ் இந்த பக்கத்தில் கொண்டு வரும்போது நம்ம ஸ்லோவெல்லாம் கொண்டு வர போகிறதுல கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ ஜஸ்ட் கன்சிடர் தான் இந்த காயிலோட ஏரியா மட்டும் பாருங்கள். இந்த காயிலோட ஏரியாவில் நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து நமக்கு மாறிட்டே இருக்க போகுது. ஓகே, ஸோ whenever there is a change in magnetic flux, that's the creation of induced EMF. கரெக்டாக? ஸோ அப்போ நமக்கு என்ன செய்யும், இந்த சர்க்குலர் காயிலில் வந்து ஒரு induced EMF வந்து கிரியேட் ஆகும். ஏன்னா நமக்கு இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறோம், பக்கத்தில் கொண்டு வரப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ இப்போ இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்த சர்க்குலரோட அசோசியேட் கூட மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். whenever there is a change in magnetic flux, that's a creation of induced EMF. ஸோ அந்த induced EMF வந்து இதில் வந்து ஒரு கரண்ட்டை கிரியேட் பண்ணும். ஸோ அந்த கரண்ட் வந்து எந்த டைரக்ஷனில் கரண்ட்டை செட் பண்ணோம்னா, the current will be set in the direction such that the given field should be ரிப்பல்டு. அப்போ ஒரு நார்த் போல நம்ம பக்கத்தில் கொண்டு வந்தோம்னா நார்த் பொலாரிட்டி கிரியேட் ஆகிற மாதிரி ஒரு டைரக்ஷன் வந்து கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். ஓகே, இன்கேஸ் சவுத் பொலாரிட்டி நம்ம பக்கத்தில் கொண்டு வந்தோம்னா சவுத் பொலாரிட்டி இருக்கிற மாதிரி ஒரு டைரக்ஷன் வந்து கரண்ட்டை வந்து இங்கே செட் பண்ணும். சவுத் பொலாரிட்டி இருக்கிற மாதிரி கரண்ட் வந்து டைரக்ஷன் அந்த கரண்ட் வந்து அது கிரியேட் பண்ணும். ஓகேங்களா, ஸோ இது எதனால கிரியேட் பண்ணுது, டியூ டு த லென்ஸ் தான். ஸோ எப்போ whenever there is a change in magnetic flux, இது வந்து அந்த சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை அது அப்போஸ் பண்ணும், அந்த இன்டியூஸ்ட் EMF கிரியேட் ஆகும். அந்த இன்டியூஸ்ட் EMF வில் பி அப்போசிங் த அப்ளைட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ். அப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் நம்ம அப்போஸ் பண்ணோம்னா இந்த நார்த் போல நம்ம அப்போஸ் பண்ணணும். ஸோ நார்த் போல எந்த பொலாரிட்டினால அப்போஸ் பண்ண முடியும், இன்னொரு நார்த் பொலாரிட்டினால தான் அப்போஸ் பண்ண முடியும். ஸோ இந்த சர்க்குலர் காயிலில் யூஸ்வலாக ஒரு நார்த் பொலாரிட்டி கிரியேட் ஆகிற மாதிரி டைரக்ஷனில் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி இன்கேஸ் நமக்கு அதை விலகி எடுத்துட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், விலகி எடுத்துட்டு வந்தோம்னா இப்போ இதையும் நமக்கு அதை அக்செப்ட் பண்ணாது. அப்போ இங்கே பாருங்க, இது சவுத் போல வெளியில் எடுத்துகிட்டு வர போகிறோம், சவுத் போல வெளியில் எடுத்துகிட்டு வர போகிறோம். இப்போ இதை வந்து அட்ராக்ட் பண்ணணும். ஏன் அட்ராக்ட் பண்ணணும், இது விலகி போகுது இல்லையா, அதை அக்செப்ட் பண்ணாது. அப்போ சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் அதை அக்செப்ட் பண்ணாது. இப்போ இந்த காயிலோட அசோசியேட் இருக்கக்கூடிய ஃப்ளக்ஸ் வந்து நம்ம குறைஞ்சிட்டே இருக்கோம். நம்ம வெளியே எடுக்கிறோம், இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் வெளியில் எடுத்துகிட்டு வர போகிறோம். அப்போ இந்த காயிலோட அசோசியேட் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து நமக்கு குறைஞ்சிட்டே வருது, அதை நம்ம அக்செப்ட் பண்ணாது. ஸோ அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அந்த ஃபீல்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த காயில் வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து அதை செட் பண்ணும். ஸோ தட் த direction of the magnetic field lines will be south polarity கிரியேட் ஆகிற மாதிரி செட் பண்ணும். ஸோ தட் இந்த நார்த் பொலாரிட்டியும் இந்த சவுத் பொலாரிட்டி என்ன செய்யும், இது அட்ராக்ட் ஆகும். கரெக்டுங்களா? ஸோ மோரோவர் இது வந்து ஒரு கிளாக் வைஸ் டைரக்ஷனில் கரண்ட்டை செட் பண்ணால் மட்டும்தான் இந்த பார் மேட்டர் வந்து இது அட்ராக்ட் பண்ணும். ஸோ தட் அரல்ஸ் நமக்கு இதை இன்னொரு விதமாக சொல்லணும்னா
ஒரு clockwise directionல கரண்ட் செட் பண்ணா மட்டும் தான் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை அது சஸ்டெயின் பண்ண முடியும், தக்க வச்சுக்க முடியும். கரெக்ட்டுங்களா? ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் குறைஞ்சாலும் அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அதை ட்ரை பண்ணும், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் அது குறைக்க அதை ட்ரை பண்ணும். இது வந்து நேச்சரில் இருக்கக்கூடிய விஷயம். இதுதான் லென்ஸ்ல பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கரண்டோட டைரக்ஷன். ஸோ இதுக்கு அடுத்து நம்மளோட கிராஷ் கோர்ஸ். ஸோ மார்ச் 27 அன்னைக்கு நம்மளோட கிராஷ் கோர்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ண போகிறோம் வித் கோர்ஸ் ப்ரைஸ் ஆஃப் 10,000. இது கூட நம்ம ஜிஎஸ்டி ஆட் ஆகிட்டு இருக்க போகுது. அண்ட் ஆஃப்லைன் கோர்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம்னா ஆன்லைன் கோர்ஸ் வந்து நமக்கு ஃப்ரீயாகவே கிடைக்க போகுது. அதை நான் ஆல்ரெடி சொன்னது தான். அண்ட் என்னன்னா இன்கேஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை நீங்களே ஒரு நீட் எழுதலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக நம்மளோட இன்ஸ்டியூஷனில் கண்டக்ட் பண்ணக்கூடிய இந்த கிராஷ் கோர்ஸ் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால திங் நமக்கு இந்த கிராஷ் கோர்ஸை பொறுத்தளவுக்கு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் நமக்கு கண்டக்ட் பண்ண போகிறோம். அந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் வந்து வாரம் கண்டக்ட் பண்ண போகிறோம். நீங்கள் எவ்ரி சாட்டர்டே 10th 11th 12th படிக்கிற பசங்களாக இருந்தீங்கன்னா உங்களோட சிப்ளிங்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா நீங்கள் தாராளமாக நம்மளோட ஆஃப்லைன் கேம்பஸில் வந்து அந்த எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் எழுதிட்டு போகலாம். இன்னொன்று வந்து கம்மிங் 22nd அன்னைக்கு நம்மளோட ஆன்லைனில் நம்மளோட ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த எக்ஸாம்லேயுமே நீங்கள் தாராளமாக ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் அதுக்குண்டான லிங்க்ஸ் இருக்கும். QR கோட் உங்களுக்கு லாஸ்ட்டாக ஷோ பண்ணுறேன். அதுலேயும் உங்களோட டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் மெயின் எக்ஸாம் வந்து எழுதினீங்கன்னா ஒரு நல்ல ஸ்கோர் எடுக்கிற பசங்களுக்கு வந்து என்ன கண்டிப்பாக 100% வரைக்கும் ஸ்காலர்ஷிப்போட நம்ம நீட் ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து மோஷனல் EMF. இந்த மோஷனல் EMF பொறுத்தளவுக்கு எப்போ நமக்கு வந்து இதான் நமக்கு ஒரு இது வந்து செட்டப். ஸோ இதில் வந்து எல்லாமே நமக்கு வந்து கனெக்டிங் ராட்ஸ். ஸோ இதை வந்து மூவபிள் ராட்ஸ். இந்த ராட் நம்ம மூவ் பண்ணும் போதோ இல்லை அட்ஜஸ்ட் பண்ணும் போதோ இந்த ஏரியாவோட அசோசியேட் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா ஏதோ ஒரு நமக்கு ஆகும். ஸோ whenever there is a change in magnetic field, that's a case of induced EMF. அப்போ இன்கேஸ் இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்களேன். இந்த ராட் நான் என்ன செய்யறேன், இந்த ராடை மட்டும் மூவ் பண்ணுறேன். ஸோ இந்த ஏரியா will be ஏரியா நமக்கு டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஏரியா டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்போது that will be டிக்ரீஸிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். அப்போ லென்ஸ் என்ன செய்யும், அதை மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணும். அப்போ இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணோம்னா அந்த இன்க்ரீஸ் பண்ண டைரக்ஷன் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஆல்ரெடி எந்த டைரக்ஷன் இருக்கோ அதே டைரக்ஷனில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கிற மாதிரி கரண்ட்டை வந்து செட் பண்ணி இந்த சர்க்குலர் லூப்பில் சரிங்களா. ஸோ இது நமக்கு இதோட டெரிவேஷன் நம்ம பார்த்துருப்போம். ஸோ மேக்ஸிமம் லாஸ்ட் என்ன கிடைக்கும், இந்த இன்டியூஸ்ட் EMF will be equal to BLV. அப்போ இதில் இருக்கக்கூடிய முக்கியமான என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு அந்த லென்த் ஆஃப் த கனெக்டர் அண்ட் வெலாசிட்டி ஆஃப் த சார்ஜ் எல்லாமே நமக்கு அந்த நம்ம வச்சிருக்க வெலாசிட்டி எல்லாமே மியூச்சுவலாக பெர்பெண்டிகுலர் இருந்தால் மட்டும் தான் இந்த ஃபார்முலா வேலிட். ஓகே, should be mutually perpendicular. should be mutually perpendicular. மேக்னெட்டிக் ஃபீல்டும் லென்த்தும் வெலாசிட்டி நமக்கு வந்து மியூச்சுவலாக பெர்பெண்டிகுலராக இருக்கணும். ஓகே, ஸோ இந்த மைனஸ் சிம்பிள் எதாவது ரெப்ரசென்ட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் சிம்பிள் எதாவது ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா ஸோ நமக்கு வெலாசிட்டியை வந்து நமக்கு குறைக்கிறோம், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஏரியாவை நம்ம குறைச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அதாவது ரெப்ரசென்ட் நெகட்டிவ் சிம்பிள் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ அண்ட் தென் நமக்கு செல்ஃப் இண்டக்டன்ஸ். ஸோ செல்ஃப் இண்டக்டன்ஸ் அப்படின்றது சிம்பிளான ஃபார்முலா. நமக்கு இன்கேஸ் நமக்கு இப்போ இதுக்கு முன்னாடி என்ன பேசியிருந்தோம்னா ஒரு மேக்னெட் வந்து வெளியிலேருந்து நமக்கு டிஸ்டர்ப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம்ல. இப்போ நமக்கு சேம் காயிலில் சேம் காயிலில் நம்ம என்ன செய்ய போகிறோம், கரண்ட்டை நம்ம மாற்ற போகிறோம். சேம் காயிலில் நம்ம வந்து கரண்ட் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ டியூ டு த சேஞ்ச் இன் கரண்ட் இந்த சாலில் நமக்கு வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் இருக்கும் இல்லையா. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த சாலில் நமக்கு இன்பில்டாக ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன செய்யும், சேஞ்ச் ஆகும். ஸோ உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சாலிட் அது மேலே ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆக போகுது. ஸோ அந்த கரண்ட் சேஞ்ச் ஆகிறதுனால அது மேலே இருக்கக்கூடிய ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஸோ whenever there is a change in magnetic field, that's a case of induced current. அப்போ இன்கேஸ் நம்மளோட கொடுத்துருக்க கரண்ட் வந்து நமக்கு ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட்டாக இருந்துச்சுன்னா நம்ம கொடுத்துருக்க கரண்ட் வந்து ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட்டாக இருந்துச்சுன்னா அதில் கிரியேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய இன்டியூஸ்டு கரண்ட் நமக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் வந்து ஒரு மைல்டான கரண்ட் நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும். ஓகே, ஒரு ஸ்மால் கரண்ட் நமக்கு அது ஆப்போசிட் டைரக்ஷன் வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஓகே, இப்போ நம்ம கொடுத்துருக்க கரண்ட் வந்து ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட்டாக இருக்குது, பட் இன்டியூஸ்டு கரண்ட் வந்து ஃப்ரம் ரைட் டு லெஃப்டாக இருக்க போகுது. ஓகேங்களா, ஸோ இது வந்து நமக்கு இந்த சாலிடில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் இந்த மாதிரி ஒரு அப்போசிங் நேச்சர் இருக்கு இல்லையா, இந்த அப்போசிங் நேச்சர் அதாவது செல்ஃப் இண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட ஜெனரலான ஃபார்ம் வந்து n pi is equal to Li. Listen, pi is equal to Li. pi is equal to Li. ஸோ இந்த ஃபார்முலா பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ இன்கேஸ் நமக்கு n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஃப்ளெக்ஸ் கூட வந்து என்ன மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ளெக்ஸ் கூட n pi is equal to Li எழுதிக்கோங்க. ஓகே, இன்கேஸ் இது வந்து மியூச்சுவல் இண்டக்டன்ஸை பற்றி பேசணும்னா இந்த ஃபார்முலா வந்து m மட்டும் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணால் மட்டும் போதும். ஓகேங்களா சார், டெரிவேஷனுக்கு தனி செஷன் போடுவீங்களா சார்? ஸ்ரீ, நம்ம டெரிவேஷன் வந்து நமக்கு கிளாஸில் நம்ம நிறைய பார்த்தாச்சு தானே.
நமக்கு கிளாஸ்ல டெரிவேஷன்ஸ்லாம் நிறைய பார்த்துருக்கோம். ஸோ யூஸ்வலாக இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு செல்ஃப் இண்டக்டன்ஸ் பொறுத்தளவுக்கு we are going to have general formula. ஸோ இன்டியூஸ் EMF இந்த பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டியூஸ் EMF எதனால கிரியேட் ஆகுதுன்னா அதில் நமக்கு ஃப்ளோ ஆகிட்டு இருக்கக்கூடிய கரண்ட்னால நமக்கு வந்து சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கிடைக்குது. ஓகே, ஸோ அந்த சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் நமக்கு ஒரு இன்டியூஸ் EMF கிடைக்குது. ஸோ எதனால காரணம், மெயின் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டியூ டு த சேஞ்ச் இன் கரண்ட் நம்ம சேஞ்ச் பண்ணுறதுனால தான் நமக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் நமக்கு சேஞ்ச் ஆகுது. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் நமக்கு சேஞ்ச் ஆகிறதுனால நமக்கு வந்து இன்டியூஸ் EMF கிரியேட் ஆகுது. கரெக்டானா? ஸோ த இன்டியூஸ் EMF will be directly proportional to will be equal to minus L di divided by dt. ஓகேங்களா? ஸோ யூஸ்வலாக வந்து நமக்கு ஃபெரடேஸ் லாவை பொறுத்தளவுக்கு we are going to have another formula. ஃபெரடேஸ் லாவை ஆல்ரெடி இன்னொரு ஃபார்முலா இருக்கு. the induced EMF will be equal to minus d pi divided by dt. அப்போ நமக்கு இது ரெண்டுமே நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதுல இருந்து நமக்கு என்ன சொல்லுவோம்னா ஸோ pi will be equal to li அப்படின்னு ஒரு ஃபார்முலாக்கு நமக்கு வருவோம், அச்சீவ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து செல்ஃப் இண்டக்டன்ஸ் அண்ட் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் பேஸ் பண்ணி இருக்கு. ஸோ அண்ட் தென் நமக்கு லாஸ்ட் மியூச்சுவல் இண்டக்டன்ஸோட ஃபேக்டர்ஸ் நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக வந்து ஸோ ஃபேக்டர்ஸ் பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து நமக்கு இங்கே எனர்ஜி. ஸோ இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி பொறுத்தளவுக்கு இண்டக்டர் நமக்கு எனர்ஜி வில் பி ஸ்டோர் இன் த ஃபார்ம் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ். நான் கெப்பாசிட்டர் பற்றி பேசும்போது இன் கெப்பாசிட்டர் த எனர்ஜி வில் பி ஸ்டோர் இன் தி ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ். ஆனால் இன் இண்டக்டரை பொறுத்தளவுக்கு த எனர்ஜி வில் பி ஸ்டோர்ட் இன் தி ஃபார்ம் ஆஃப் will be stored in the form of magnetic field lines. Okay, the energy will be stored in the form of magnetic field lines. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஜோவிதா, உங்களுக்கு டெரிவேஷன்ஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு லாங் ஆன்சர்ஸ் இருக்கு இல்லையா, 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரஃபாக ஒரு 2 to 3 டெரிவேஷன்ஸ் வந்து உங்களுக்கு கேட்டுருவாங்க. ஓகேங்களா? ஸோ லாங் செக்ஷன் வந்து 5 மார்க் செக்ஷன் வந்து டெரிவேஷன்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வேற எந்தத்தையும் உங்களுக்கு வந்து டெரிவேஷன்ஸ் கேட்கறதுனால ஸ்கோப் கிடையாது. ஓகேவா? இன்கேஸ் உங்களுக்கு குட்டி டெரிவேஷன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் 3 மார்க்லையோ மோஸ்ட்லி கேட்டாங்கன்னா 3 மார்க்ல தான் கேட்குற மாதிரி இருக்கும். ஓகே, மோஸ்ட் ஆஃப் த கேஸ் ப்ரிஃபரபிளி 5 மார்க்கில் உங்களுக்கு டெரிவேஷன்ஸ் கேட்பாங்க. அண்ட் டெரிவேஷன்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸுமே கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ டெரிவேஷன் பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம், எப்படி உங்களுக்கு வந்து சாய்ஸஸ் இருக்கும், நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ முக்கியமாக உங்களுக்கு தெரிஞ்ச டெரிவேஷன் பண்ணி நீங்கள் கோத்ரூ பண்ணி பாருங்கள். நம்ம செஷன்ஸை பாருங்கள், மோஸ்ட் ஆஃப் த டெரிவேஷன்ஸ் வந்து நம்ம செஷனில் கவர் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். அண்ட் ஜெனரேட்டர்ஸ். ஸோ இந்த ஏசி ஜெனரேட்டர் என்னன்னா நமக்கு ஒரு கரண்ட் கொடுக்கும்போது அது ரொட்டேட் ஆக போகுது. விஷயம் இவ்வளோ தான். ஏசி ஜெனரேட்டர் அப்படின்னு நமக்கு கரண்ட் கொடுக்கும்போது நமக்கு ரொட்டேட் ஆக போகுது. ஸோ சாரி, நம்ம வந்து ரொட்டேட் பண்ணும்போது நமக்கு கரண்ட் கிடைக்க போதும். ஆக்சுவலாக இட்ஸ் ரிவர்ஸ் ப்ராசஸ். ஏசி ஜெனரேட்டர் அப்படின்றது வந்து இட்ஸ் ஜெனரேட்டிங் கரண்ட் நமக்கு ஜெனரேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஜெனரேட்டர் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்கிறோம், நமக்கு இவ்வளோ தூரம் நமக்கு பவர் நம்ம சப்ளை பண்ண போகிறோம். நம்மளோட தெர்மல் பவர் பிளான்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை நியூக்ளியர் பவர் பிளான்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை நம்மளோட விண்டிமில் இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையுமே இருந்து நமக்கு இந்த ஏசி ஜெனரேட்டர் வந்து நமக்கு பவர் சப்ளை நமக்கு கிடைக்க போகுது. ஸோ யூஸ்வலி எந்த பிரின்சிபல் ஒர்க் ஆகும்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு ஒரு பிரின்சிபல் இது ஒர்க் ஆக போகுது. விச் மீன்ஸ் நமக்கு வந்து நம்ம கரண்ட்டை நமக்கு சேஞ்ச் பண்ணும்போது, மேக்னெட்டிக் ஃபீல்ட் நமக்கு சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு கரண்ட் அதில் இன்டியூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட் நமக்கு சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் நமக்கு கிரியேட் ஆக போகுது. ஸோ அந்த பேசிக்கான பிரின்சிபல் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இதில் இருக்கக்கூடிய மெயினான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபெரடேஸ் லாவை உள்ள இன்க்ளூட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இப்போ ஒரு பாயிண்ட்லையுமே சிஸ் இதில் வந்து கரண்ட் ஃப்ளோ ஆக போகுது. ஒரு டர்னிங்லையுமே we will be getting first half of the cycle நமக்கு ஒரு டர்னிங் ஒரு ரொட்டேஷனுக்குமே நமக்கு கரண்ட் வந்து நம்ம ஜெனரேட் பண்ணுவோம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நமக்கு E is equal to NBA omega sin θ. ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த டெரிவேஷனுமே நமக்கு கிளாஸில் பார்த்துருக்கோம். ஸோ டீட்டெயில் நம்ம பார்க்கறதுக்கு இப்போ நம்ம டைம் கிடையாது. அதனால் இன்கேஸ் உங்களுக்கு இந்த டெரிவேஷன் தேவைப்படுச்சுன்னா EMI கிளாஸில் இருக்கக்கூடிய டெரிவேஷன்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், தாராளமாக செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த பாயிண்ட்ல இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ அப்படின்னா இன்கேஸ் நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய வேல்யூஸ் எப்படி இருக்க போது, ஒரு சைன் வேவாக இருக்க போகுது. ஏன்னா இது என்னது, இட்ஸ் ஏசி ஜெனரேட்டர், ஆல்டர்னேட்டிங் கரண்ட். அப்போ இந்த ஃப்ளக்சுவேட்டிங் கரண்ட் வந்து இன்கேஸ் ஏதாவது ஒரு ரேண்டமான பாயிண்ட்ல இந்த கரண்டோட வேல்யூ நம்ம தெரிஞ்சுக்கணும்னா EMF will be equal to NBA omega sin omega t. சரிங்களா? இந்த N அப்படின்றது வந்து நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், B அப்படின்றது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ், A அப்படின்றது ஏரியா ஆஃப் காயில், அண்ட் ஒமேகா அப்படின்றது வந்து ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, அது எவ்வளோ ஸ்பீடாக சுற்றிக்கிட்டே இருக்கு. சைன் வேவ் பொறுத்தளவுக்கு இது சைன் வேவ், அந்த வேவை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய டேர்ம். இந்த இடத்துல சைன் வேவ் இருக்கலாம், காஸ் வேவ் கூட சில இடத்துல இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் கேட்டாங்களா இன்கேஸ் நமக்கு இந்த கரண்ட் இந்த ஏசி ஜெனரேட்டரில் மேக்ஸிமம் EMF வந்து எவ்வளோ கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா தாராளமாக சொல்லலாம் NBA ஒமேகா அப்படின்ற அளவுக்கு மேக்ஸிமம் EMF வந்து கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம், தாராளமாக சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பொசிஷன்லையும் நமக்கு அது எவ்வளவு EMFல ஒரு பொசிஷன்லையும் நமக்கு எவ்வளோ EMF கிடைக்க போகுது அப்படின்றதோட ஒரு ரஃபனா அது டீட்டெயிலான ஒரு டயக்ராம். ஸோ உங்க பாருங்க, நமக்கு பர்பெண்டிகுலர் இருக்கும்போது மேக்ஸிமம் ஃபீல்ட் அசோசியேட் இருக்கும்,
பெர்பெண்டிகுலர் இருக்கும்போது மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ் இருக்கும், நம்ம ஹாரிசான்டல் இருக்கும்போது இதில் ஃப்ளக்ஸே இருக்காது. மறுபடியும் பெர்பெண்டிகுலர் இருக்கும்போது மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ் இருக்கும், மறுபடியும் ஹாரிசான்டல் இருக்கும்போது நமக்கு ஃப்ளக்ஸே இருக்காது. ஸோ இது மாதிரி நமக்கு வந்து ஒரு பாயிண்ட்லையுமே நமக்கு ஃப்ளக்ஸ் நமக்கு வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். நமக்கு அதை ரொட்டேட் பண்ணும்போது நமக்கு சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் அந்த காயில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ஸோ எப்போ நமக்கு சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் இருக்கும் அப்புறம் இன்டியூஸ் EMF கிரியேட் ஆகும். ஸோ அந்த காயில் நமக்கு வந்து இன்டியூஸ் EMF கிரியேட் ஆகும். அந்த இன்டியூஸ் EMF கனெக்ட் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு போகிறோம். அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அண்ட் இந்த சாப்டர் இருக்கக்கூடிய முக்கியமான டேர்ம்ஸ் அண்ட் டெர்மினாலஜிஸ் எல்லாமே நம்ம இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நமக்கு ஃப்ளக்ஸ், EMF, மியூச்சுவல் செல்ஃப் இண்டக்டன்ஸ் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அதோட யூனிட்ஸ் என்ன, அதோட சிம்பிள்ஸ் என்ன, அதோட டைமென்ஷன்ஸ் என்ன எல்லாமே இங்கே இருக்குது. ஓகே. அண்ட் தென் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஓகேங்களா. ஸோ ஆல்டர்னேட்டிங் கரண்ட் பார்ப்போமா? ஓகே, லிசன். ஆல்டர்னேட்டிங் கரண்ட் பொறுத்த அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் மட்டும் பிரேக். ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் பிரேக் ஆஃப் இந்த செஷனுக்கு லாஸ்ட் பிரேக். இந்த சாப்டரை வைண்ட் அப் பண்ணிட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் பிரேக் எடுத்துக்கிட்டு மறுபடியும் வந்துடணும். 5 மினிட்ஸ் பிரேக். ஓகே. சரி, போதும் பிரேக் போதும். பார்த்துடலாம். லாஸ்ட் சாப்டர், ஃபைனல் சாப்டர் குயிக்காக பார்த்துட்டு போய் நம்ம தூங்கிடணும். ஓகேங்களா. ஸோ ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. உங்களோட டைமை நான் நிறைய எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ லிசன், ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஸோ யூஸ்வலாக வந்து இந்த ஏசி ஜெனரேட்டர் பார்த்துருந்தோம் இல்லையா, அந்த ஏசி ஜெனரேட்டர் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய கரண்ட் நமக்கு ஆல்டர்னேட்டிங் கரண்ட். இந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டுக்கும் நமக்கு டைரக்ட் கரண்ட்டுக்கும் நான் நிறைய வித்தியாசம் இருந்துச்சு. ஓகே, இதை ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணோம். ஹாய் சார், யார் இந்த ஹாய்? அனீஷ், வாங்க. ஏற்கனவே உங்களை பார்த்துட்டேன் நான். ஆல்டர்னேட்டிவ் டைரக்ட் கரண்ட்டுக்கு நமக்கு ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டுக்கு நிறையா இது இருக்குது, ஒரு அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. பட் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் நமக்கு ட்ராவல் பண்ணும்போது ஒரு லாங் டிஸ்டன்ஸாக இந்த கரண்ட் நமக்கு ட்ரான்ஸ்மிட் பண்ணணும்னா ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் தான் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும் தேன் டைரக்ட் கரண்ட். ஸோ டைரக்ட் கரண்ட் டைரக்ட் கரண்ட் நம்ம சென்ட் பண்ணும்போது நமக்கு லாஸ் ஆஃப் எனர்ஜி நமக்கு நிறையா இருக்க போது. பட் நமக்கு ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் சென்ட் பண்ணும்போது நமக்கு அந்தளவுக்கு நமக்கு லாஸ் நமக்கு குறைச்சிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து ஒரு டைமுக்குமே நமக்கு பொலாரிட்டி நமக்கு மாறிட்டே இருக்கும்.
ஆல்டர்னேட்டிங் கரண்ட் பொறுத்தவரைக்கும் நமக்கு ஒரு டைம் நமக்கு பொலாரிட்டி மாறிட்டே இருக்கக்கூடிய நமக்கு ஆல்டர்னேட்டிங் கரண்ட் சொல்ல போகிறோம். அண்ட் இதோட ஜென்ரலான ஃபார்முலா, இந்த கரண்டோட ஜென்ரல் ஃபார்முலா I is equal to I naught sin omega t. ஓகே, I is equal to I naught sin omega t. அதே மாதிரி கரண்ட் ரெப்ரசென்ட் பண்ணோம்னா I is equal to I naught sin omega t ன்னு எழுதலாம். இது நமக்கு வோல்டேஜ் ரெப்ரசென்ட் பண்ணும்போது V is equal to V naught sin omega t ன்னு ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ரெண்டு விஷயம் பண்ணலாம். அண்ட் another thing, நெக்ஸ்ட் வந்து ஆவரேஜ் வேல்யூ அண்ட் ஆர்எம்எஸ் வேல்யூ. ஸோ ஆவரேஜ் வேல்யூ ஆர்எம்எஸ் வேல்யூ நமக்கு எப்போ பார்க்க போறோம்னா, யூஸ்வலாக வந்து ஒரு டைரக்ட் கரண்டாக இருந்துச்சுன்னா இது எக்ஸாக்டாக எவ்வளோ ஆம்பியரில் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். 5 ஆம்பியர் இருக்குது, 10 ஆம்பியர் இருக்குது, ஏன்னா இது யூனிட் டைரக்ஷன் கரண்ட், டைரக்ட் கரண்ட். ஆனால் இந்த நம்ம ஆல்டர்னேட்டிங் கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும்போது எக்ஸாக்டாக அதோட கரண்ட் நம்மளால சொல்ல முடியாது. ஸோ இந்த எக்ஸாக்டாக நம்ம சொல்ல ட்ரை பண்ணக்கூடிய ரெண்டு டூல் தான் அது, ஒன்று ஆவரேஜ் கரண்ட், இன்னொன்று ஆர்எம்எஸ் கரண்ட். ஸோ ஆவரேஜ் கரண்ட்டை பொறுத்தளவுக்கு வில் பி ட்ரைங் டு சே த அப்ராக்சிமேட் வேல்யூ ஆஃப் த கரண்ட் இந்த ஏசி ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஸோ நமக்கு டைரக்ட் கரண்ட் நமக்கு ஆவரேஜ் வேல்யூ யூஸ் பண்ணோம்னா அதெல்லாம் கிடையாது. டைரக்ட் கரண்ட்டுக்கு நமக்கு ஆர்எம்எஸ் வேல்யூ யூஸ் பண்ணோம்னா கிடையாது, ஏன்னா அதுக்கு எக்ஸாக்டான வேல்யூ நமக்கு தெரியும். பட் நமக்கு ஆல்டர்னேட்டிங் கரண்ட் பொறுத்தவரைக்கும் எக்ஸாக்டான வேல்யூ நமக்கு தெரியாது. ஸோ நமக்கு வந்து கொஞ்சம் ப்ரிசைஸாக நமக்கு சொல்ல ட்ரை பண்ணுறது தான் நமக்கு இந்த ஆவரேஜ் வேல்யூ, அப்ராக்சிமேட் வேல்யூ, ஆர்எம்எஸ் வேல்யூ. ஸோ ஆவரேஜ் வேல்யூ பொறுத்தளவுக்கு ஒரு ஹாஃப் சைக்கிளுக்கும் இருக்கு. இந்த ஒரு ஹாஃப் சைக்கிளுக்கும் ஆவரேஜ் வேல்யூ மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ஆவரேஜ் வேல்யூ வில் பி ஈக்குவல், இந்த ஹாஃப் சைக்கிளுக்கு இந்த ஆவரேஜ் வேல்யூ வில் பி ஈக்குவல் டு 2I0 divided by pi. ஓகே, ப்ளஸ். ஸோ இங்கே நம்ம பார்க்கும்போது -2I0 divided by pi. சரிங்களா? ஸோ இது வந்து ஆவரேஜ் வேல்யூ ஃபார் ஒரு ஹாஃப் சைக்கிளுக்கும் நமக்கு சொல்கிறேன். இன்கேஸ் இது வந்து கரண்டாக இருந்துச்சுன்னா, இதே நீங்கள் வோல்டேஜாக இருந்துச்சுன்னா இதுவே நீங்கள் மாற்றி வச்சுக்கோங்க, 2V0 divided by I எழுதிக்கோங்க. வோல்டேஜாக இருந்துச்சுன்னா 2V0 divided by I எழுதிக்கோங்க. இப்போ இந்த ஆவரேஜ் கரண்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா, இது என்ன மீனிங்னா, இன்ஸ்டெட் ஆஃப் ரைட்டிங் இந்த ஹாஃபே இந்த மாதிரி இது இப்போ என்ன செய்யுது, கரண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், மேக்ஸிமம் ரீச் ஆகும், அதுக்கு மறுபடியும் கரண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். ஓகே, ஸோ இப்போ நமக்கு இந்த டிக்ரீசிங் ஆடுறதுக்கு எழுதுறதுக்கு பதிலாக நான் சிம்பிளாக ஒரே ஒரு லைன் மட்டும் எழுதுற போதும், ஒரே ஒரு லைன் மட்டும் ட்ராப் பண்ணால் போதும். ஸோ இந்த லைன் என்ன செய்யுது, 2I0 divided by pi. அப்போ இந்த வேல்யூல வந்து இந்த கரண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் சைக்கிள் வந்து இவ்வளவு வேல்யூல இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் வந்து எவ்வளவு வேல்யூல இருக்கு சொல்ல முடியும், இவ்வளவு வேல்யூ இருக்கும். அது -2I0 divided by pi அப்படின அளவுக்கு இருக்க போகுதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இந்த மாதிரி இது என்ன வேல்யூ, இதுஸ் ஆன் ஆவரேஜ் வேல்யூ, இது ஆவரேஜ் வேல்யூ. ஸோ அதே மாதிரி ஆர்எம்எஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா, ஸோ ரூட் எடுத்து நமக்கு மீன் எடுத்து ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ எடுத்து பார்க்க சொல்லியிருந்தோம். ஸோ லிசன், I is equal to I0 sin omega t. இதான் நமக்கு வந்து கரண்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஜெனரலான ஃபார்முலா. ஸோ ஆவரேஜ் வேல்யூ எடுத்து பார்க்கும்போது, ஸோ லிசன், ஆவரேஜ் வேல்யூ பார்க்கும்போது நமக்கு I0 ஆவரேஜ் வேல்யூ, சைன் ஃபங்க்ஷனோட ஆவரேஜ் வேல்யூ. ஸோ சைன் ஃபங்க்ஷனோட ஆவரேஜ் வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 0. ஓகே, சைன் ஃபங்க்ஷனுக்கும் காஸ் ஃபங்க்ஷனுக்கும் நமக்கு ஆவரேஜ் வேல்யூ எடுத்து பார்த்தோம்னா நமக்கு 0. ஏன் 0? ஏன்னா இப்போ நமக்கு சைன் ஃபங்க்ஷனுக்கா இது நமக்கு சைன் வேவ், ஸோ இது நமக்கு பாசிட்டிவ் வேல்யூ, இது நமக்கு நெகட்டிவ் வேல்யூ. கரெக்டாக? ஸோ இந்த ஹோல் சைக்கிளுக்கு நமக்கு வந்து ஆவரேஜ் வேல்யூ எடுத்து பார்க்கும்போது நமக்கு ஏரியா நமக்கு கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இந்த ஏரியாவும் நமக்கு வந்து ஆட் பண்ணும்போது சேம் வேல்யூ ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ நமக்கு ரெண்டு ஆட் பண்ணும்போது நமக்கு 0 கிடைச்சிருமா? அப்போ லிட்டரா என்ன செஞ்சுக்கலாம்னா, ஒரு சைன் ஃபங்க்ஷனுக்கும் ஒரு காஸ் ஃபங்க்ஷனுக்கும் ஆவரேஜ் வேல்யூ நமக்கு 0. ஆனால் சைன் ஸ்கொயர் ஃபங்க்ஷனுக்கும் காஸ் ஸ்கொயர் ஃபங்க்ஷனுக்கும் ஆவரேஜ் வேல்யூ வந்து நமக்கு 1. ஏன்னா இங்க பாருங்க, இது வந்து சைன் ஃபங்க்ஷன், இதே நமக்கு சைன் ஸ்கொயர் ஃபங்க்ஷனை பொறுத்தளவுக்கு இதுவே நமக்கு என்ன செய்வோம், கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணுவோம். ஓகே, சைன் ஸ்கொயர் வந்து இப்போ சைன் ஸ்கொயர் இப்போ -2 நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா +2 ஆயிடும். ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கே சைன் ஃபங்க்ஷன் வந்து நமக்கு ஸ்கொயர் பண்ணுறோம். அப்போ ஸ்கொயர் பண்ணும்போது இது எல்லாமே செய்ய இந்த பாசிட்டிவ்ல மேலே எந்திரிச்சிடும். அப்போ ஃபுல்லாமே அந்த வேவ் எப்படி இருக்கும், இந்த மாதிரி நமக்கு அலைன் ஆகும், மேலே எந்திரிச்சிடும். ஸோ இது இப்போ மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு 0 to 1 தான் நமக்கு இந்த சைன் ஃபங்க்ஷனோட வேல்யூ. இப்போ இதோட கிட்டத்தட்ட ஒரு அப்ராக்சிமேட்டாக ஹாஃப் ஆஃப் த வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/2. கரெக்டாக? அப்போ இந்த சைன் ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைன் ஸ்கொயரோட ஆவரேஜ் வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1/2. சைன் ஃபங்க்ஷனோட ஆவரேஜ் வேல்யூ நமக்கு வந்து 0. ஸோ அது அப்படி இருக்கட்டும். இப்போ இதோட ஆவரேஜ் வேல்யூ பாருங்க, இப்போ நமக்கு இந்த ஃபங்க்ஷன் ஆவரேஜ் வேல்யூ பார்க்கணும். ஸோ இது நமக்கு 0 ஆயிடும். அதனால வந்து இந்த ஆவரேஜ் வேல்யூ ஃபார் த கரண்ட் வில் பி ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? ஸோ நமக்கு இப்போ ஆவரேஜ் நமக்கு தெரிஞ்சாச்சு, நமக்கு 0 கிடைக்குது. பட் இது வந்து கரெக்டாக கேட்டால் இது கரெக்ட் கிடையாது. ஓகே, ஏன்னா இது கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது. அப்போ நமக்கு இன்னமும் ப்ரிசைஸாக நமக்கு வேல்யூ சொல்லணும். ஸோ நமக்கு வந்து ஆர்எம்எஸ் வேல்யூ நம்ம போவோம். ஆர்எம்எஸ் வேல்யூ பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம்னா, ஸோ I is equal to I0 sin omega t. I is equal to I0 sin omega t. அப்போ என்ன செய்வோம், ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கொயர் பண்ணுவோம். ஸோ I square is equal to I0 square sin square omega t. ஓகேவா? sin square omega t ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கொயர் பண்ணுவோம். அதுக்கடுத்து நமக்கு வந்து ஆவரேஜ் எடுக்கணும். அப்போ ரூட் மீன் ஸ்கொயர், அப்போ ஸ்கொயர் இட், ஆவரேஜ் இட் அண்டு ரூட் இட். அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து ஸ்கொயர் பண்ணியாச்சு. செகண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது ஆவரேஜ் எடுக்கணும். ஸோ ஆவரேஜ் ஆஃப் I ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் ஆஃப் I0 ஸ்கொயர் அண்ட் ஆவரேஜ் ஆஃப் சைன் ஸ்கொயர் ஃபங்க்ஷன் என்ன சொல்லியிருந்தேன், நமக்கு 1/2 சொல்லியிருந்தோம். கரெக்டாக? அப்போ இந்த டைம்ல வந்து 1/2 கிடைக்கும். ஸோ ஆக்சுவலாக ஒரு ஆவரேஜ், ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூக்கு நமக்கு ஆவரேஜ் எடுத்தாலும் மறுபடியும் அது கான்ஸ்டன்ட் வேல்யூ அது ரிட்டர்ன் ஆக போகுது. அதனால வந்து இங்கே நமக்கு I0 ஸ்கொயர்
divided by 1/2. ஏன்னா இதோட வேல்யூ நமக்கு 1/2 அது கிடைச்சிடும். ஸோ அகைன் நமக்கு I ஸ்கொயரோட வேல்யூ. ஸோ இது வந்து செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருந்தேன், லாஸ்ட் நமக்கு ரூட் எடுக்கணும். ஏன்னா இட்ஸ் ஆர்எம்எஸ் வேல்யூ தானே, ஆர்எம்எஸ் வேல்யூ. ஏன்னா அது ஸ்கொயர் மெயின் அண்ட் ரூட் இட், ஸ்கொயர் இட் மினிட் அண்ட் ரூட் இட், ஸ்கொயர் மினிட் அண்ட் ரூட் இட், மீன் அப்படின்னா ஆவரேஜ் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பார்த்தோம் லாஸ்ட் நம்ம ரூட் எடுக்க போகிறோம். ஸோ லாஸ்ட் நமக்கு ரூட் எடுக்க போகிறோம். ஸோ ரூட் ஆஃப் ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு I0 divided by root 2 எழுதலாமா? ஸோ ஆக்சுவலி இதோட வேல்யூ என்ன இருக்குது, இட்ஸ் நத்திங் பட் ஆர்எம்எஸ் வேல்யூ. ஸோ IRMS will be equal to I0 divided by root 2. கரெக்டுங்களா? இவ்வளோ விஷயம். ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஆர்எம்எஸ் வேல்யூ பொறுத்தவரைக்கு ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் IRMS will be equal to I0 divided by root 2. இதே மாதிரி VRMS பொறுத்தவரைக்கு VRMS divided by root 2. VRMS is equal to V0 divided by root 2. ஓகே, சேம் வேல்யூ நமக்கு ரிப்பீட் ஆக போகுது. ஹாய் சார், ராக்கி ஹாய், முகமது. ஸோ ஒன்றும் தெரியல ப்ரோ, தெரியலீங்களா? ஆதித்யா போர்டு ப்ராப்ளம் இல்லையா? கிளியராக தானே தெரியுது. சி ஆவரேஜ் வேல்யூ ரெண்டுமே நமக்கு அப்ராக்சிமேட் வேல்யூ தான். ஓகே, ஸோ சில இடத்துல வந்து ஆவரேஜ் வேல்யூவில் நம்ம கரெக்டான வேல்யூ எடுக்க முடியாது. ஸோ இன்னமும் நமக்கு கொஞ்சம் ப்ரிசைஸாக வேல்யூ நம்ம போகிறது நமக்கு ஆர்எம்எஸ் வேல்யூ. ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த ஆர்எம்எஸ் வேல்யூ தான் என்னது நம்மளோட மோஸ்ட் எஃபெக்டிவ் வேல்யூ. ஸோ இன்னொரு விஷயம் சொல்லணும்னா நமக்கு 220 வோல்டேஜ்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம 220 வோல்டேஜ் நம்ம சொல்கிறோம், நம்ம பவர் சப்ளை வரதான் நமக்கு 220 வோல்டேஜ் சொல்கிறோம். அந்த வேல்யூ என்னது, இட்ஸ் அன் ஆர்எம்எஸ் வேல்யூ. அதே மாதிரி இன்கேஸ் உங்களோட கொஸ்டின் பேப்பரில் நமக்கு அந்த அம்மீட்டரில் ஒரு கரண்ட் நம்ம ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு, அம்மீட்டரோட ரீடிங் இவ்வளோ காமிக்குது, இல்லை வோல்ட் மீட்டரோட ரீடிங் இவ்வளோ காமிக்குது அப்படின்னா அந்த ரீடிங் என்னது, இட்ஸ் ஆர்எம்எஸ் வேல்யூ. அது என்னது, இப்போ அம்மீட்டர் காமிக்கிற ரீடிங் என்னது ஐஆர்எம்எஸ் வேல்யூ, வோல்ட் மீட்டர் காமிக்கிற ரீடிங் என்னது விஆர்எம்எஸ் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ அதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இந்த ஃபார்மை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பியூர் சர்க்யூட்ஸ், இந்த பியூர் சர்க்யூட்ஸ் நமக்கு வந்து நிறைய டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இன்கேஸ் இந்த சாப்டரில் வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸாக இருக்குது, எனக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னா நீங்கள் தைரியமாக ரொம்ப நம்பிக்கையோட அந்த சாப்டர் நீங்கள் பார்க்கலாம். டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஒரு அட்லீஸ்ட் 2 கிராஸில் வச்சு பார்த்தா கூட உங்களுக்கு வந்து எனக்கு போதும் தான். ஓகே, ஜஸ்ட் வந்து குயிக்காக உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். அண்ட் இங்கே பாருங்கள், ஒரு பியூர் சர்க்யூட்ஸ் நமக்கு என்ன பார்க்க போகிறோம்னா வோல்டேஜ் எவ்வளவு, கரண்ட் எவ்வளவு, பீக் கரண்ட் எவ்வளவு, ஃபேஸ் டிஃபரன்ஸ் எவ்வளவு. இன்கேஸ் உங்களுக்கு ரியாக்டன்ஸ் அதை மட்டும் பார்க்க போகிறோம். ஒரு பியூர் சர்க்யூட் நமக்கு கிவன் வோல்டேஜ் will be equal to V0 sin omega t. ஸோ அதே மாதிரி கிவன் கரண்ட் நம்ம கரண்ட் எவ்வளோ ஃப்ளோ ஆகிட்டு இருக்கணும், I is equal to I0 sin omega t. ஸோ இதை வந்து பீக் கரண்ட் எவ்வளோ இருக்குமா, I0 will be equal to V0 divided by R. ஸோ V0 divided by R அப்படின்றது வந்து ஜஸ்ட் வந்து ஓம்ஸ்ல யூஸ் பண்ணி நம்ம இன்சஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் பாக்ஸ் போட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க ஒரு பியூர் சர்க்யூட்ஸ்க்கு நம்ம என்னென்ன இருக்குன்றது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ல இந்த ஆவரேஜ் இந்த பாயிண்ட்ல நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஃபேஸ் டிஃபரன்ஸ் நமக்கு இருக்குமா இருக்காதுன்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. ஒரு பியூரான ரெசிஸ்டிவ் சர்க்யூட்ல வந்து ஃபேஸ் டிஃபரன்ஸ் will be equal to 0. ஃபேஸ் டிஃபரன்ஸ் will be equal to 0. அப்படி இல்லாட்டினா இந்த ரெண்டு வேவுமே கரண்ட் வோல்டேஜ் நமக்கு வந்து இன் ஃபேஸில் தான் இருக்கும். கரண்ட் வோல்டேஜ் நமக்கு வந்து இன் ஃபேஸில் தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பியூர் கெப்பாசிட்டி சர்க்யூட். இந்த பியூர் கெப்பாசிட்டி சர்க்யூட்டை பொறுத்தவரைக்கும் இது நமக்கு கிவன் வோல்டேஜ், இது கிவன் கரண்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பார்த்தா தெரியும் I is equal to I0 sin omega t plus pi by 2 இருக்கும். ஸோ இதெல்லாம் இது the current will be leading, அப்போ plus pi by 2 இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டு ட்ரிகோமெட்ரிக் ஃபங்க்ஷன் பாருங்க. அப்போ pi plus pi by 2 இருந்துச்சுன்னா நமக்கு கரண்ட் will be leading அர்த்தம், அதாவது லீட் ஆகுது, கரண்ட் லீட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ வோல்டேஜ் நமக்கு ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி கரண்ட் நமக்கு வந்து ரீச் ஆயிரும் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த பாயிண்ட்ல ஒரு பியூர் கெப்பாசிட்டி சர்க்யூட்டை பொறுத்தளவுக்கு கரண்ட் will be leading by pi by 2, வோல்டேஜ் will be lagging by pi by 2. ஓகே, ஆனால் இந்த கெப்பாசிட்டி சர்க்யூட்ல வந்து நமக்கு ஒரு சின்ன டேர்ம்ஸ் மட்டும் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். என்னன்னா கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். அதனால கெப்பாசிட்டி ரியாக்டன்ஸ் அப்படின்னா யூஸ்வலாக வந்து ஒரு சர்க்யூட்ஸ் வந்து கரண்ட் அப்போஸ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் இருந்துகிட்டே இருக்கும். இன்கேஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் சொல்லணும்னா ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம். இதே வந்து கெப்பாசிட்டர் வந்து இதே கேரக்டர் வந்து நம்ம கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் சொல்ல போறோம். இண்டக்டர்ல இதே கரண்ட் ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் வந்து இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி ரியாக்டன்ஸ் will be equal to 1/c omega. இந்த ஒமேகா அப்படின்றது ஜெனரல் ஃபார்முலா. ஸோ இது எப்படி இந்த ஃபார்முலா வந்துச்சு, இது எப்படி இந்த ஃபார்முலா வந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் மண்டே பிடிச்சி பிச்சுக்க வேண்டாம். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அந்த வீடியோ வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இந்த இடம் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த இடத்த மட்டும் ஜஸ்ட் நீங்கள் ப்ளே பண்ணி வச்சு நீங்கள் பாருங்க. அப்படி இல்லை எனக்கு அதுக்கும் டைம் இல்லை, என்னால் அதை பார்க்கறது பொறுமை இல்லை அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம், இப்போதைக்கு இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கெப்பாசிட்டி ரியாக்டன்ஸ் will be equal to 1 divided by c omega. ஒமேகாவோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒமேகா வேல்யூ 2πf. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் விஷயம். அப்போ நமக்கு ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரியாக்டன்ஸ் வேல்யூ கம்மியாகும். அப்போ இதுல இருந்து என்ன செய்ய முடியுதுன்னா ஒரு டிசி ஃப்ரீக்வன்சிக்கு நமக்கு வந்து என்ன செய்யும்,
சாரி ஃப்ரீக்வன்சி நமக்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரியாக்டன்ஸ் வேல்யூ நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆகும். அப்போ நமக்கு நம்ம ஏசி சிக்னல்ஸ் யூஸ் பண்றோம்ல, நம்ம ஏசி வோல்டேஜ் நமக்கு யூஸ் பண்றோம்ல, இன்கேஸ் நமக்கு அதிகமான ஒரு வோல்டேஜ் அதிகமான ஃப்ரீக்வன்சி இருக்கக்கூடிய ஒரு வோல்டேஜ் கொடுத்தோம்னா இது ரொம்ப கம்மியான ரியாக்டன்ஸ் வேல்யூ கொடுக்க போகுது. விச் மீன்ஸ் நமக்கு வந்து ஒரு கெப்பாசிட்டரை வந்து ரொம்ப சூப்பராக எங்கே யூஸ் பண்ண முடியும்னா ஏசி சர்க்யூட்ல நமக்கு ரொம்ப சூப்பராக நமக்கு யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஃபார் டிசி சர்க்யூட் ஃப்ரீக்வன்சி வில் பி ஈக்குவல் டு 0. அப்போ இன்கேஸ் நமக்கு ஃப்ரீக்வன்சி நமக்கு 0 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரீக்வன்சி நமக்கு வந்து 0 ஆயிடுச்சுன்னா anything divided by 0 infinity. அப்போ ரியாக்டன்ஸோட வேல்யூ நமக்கு வந்து ரொம்ப பீக்ல போகும், ரொம்ப அதிகமாக இருக்கும். ரியாக்டன்ஸ் அதிகமாக இருக்கு அப்படின்னா கரண்ட்டை ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய கரண்ட் அதிகமாக இருக்கும். அப்போ ஒரு டிசி கரண்ட்ல ஒரு டிசி சர்க்யூட்ல ஒரு டிசி கரண்ட் நம்ம கொடுக்கும்போது there will be more reactance. அப்போ there will be no current flowing. அந்த வந்து இது சிம்பிளா என்ன சொல்லணும்னா ஒரு டிசி சர்க்யூட்ல வந்து கெப்பாசிட்டர் வந்து கரண்ட் வந்து அதை அலோவ் பண்ணாதுன்னு சொல்லலாமா? அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் கெப்பாசிட்டி சர்க்யூட்டை பொறுத்தளவுக்கு. நெக்ஸ்ட் வந்து பியூர் இண்டக்டிவ் சர்க்யூட்டை பொறுத்தளவுக்கு ஜஸ்ட் நம்ம வந்து கிவன் வோல்டேஜ், அந்த கிவன் வோல்டேஜ்லேருந்து இந்த கரண்ட் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் வில் பி லாகிங் பை π/2 -π/2 இருக்கு. நான் அகைன் சொல்றேன், இந்த ஃபார்முலா எப்படி ஆப்டின் பண்ணோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க வீடியோ செக் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி நான் சொல்றதை மட்டும் மனசு வச்சுக்கோங்க, நான் சொல்ற கீவேர்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே? ஸோ அட்லீஸ்ட் பேர் மினிமம் கான்செப்ட் நம்ம படிச்சுக்கலாம். ஓகே? இப்போ நமக்கு வந்து நமக்கு வோல்டேஜ் நமக்கு கிவன் கரண்ட். இப்போ நமக்கு வந்து கரண்ட் வந்து -π/2 இருக்கா, அப்போ கரண்ட் வில் பி லாகிங். கரண்ட் வந்து லாகிங். ஸோ கரண்ட் லாக்ஸ் வோல்டேஜ் பை π/2. இந்த கரண்ட் லாக்ஸ் வோல்டேஜ் பை π/2. அப்போ இதுல இருந்து நமக்கு வந்து ஃபேஸ் டிஃபரன்ஸ் என்ன இருக்க போகுது? π/2. அப்போ ஒரு பியூர் கெப்பாசிட்டி சர்க்யூட்லயோ ஒரு பியூர் இண்டக்டிவ் சர்க்யூட்லயோ நமக்கு வந்து ஃபேஸ் டிஃபரன்ஸ் நமக்கு வந்து π/2 இருக்க போகுது. நெக்ஸ்ட் பாருங்க. அண்ட் நெக்ஸ்ட் இதில் வந்து இதில் நம்ம பார்க்க போகிறது வந்து இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். ஸோ ஒரு சர்க்யூட்லையுமே வந்து கரண்ட்டை ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அப்போ ரெசிஸ்டிவ் சர்க்யூட்டில் வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருந்துச்சு. பியூர் கெப்பாசிட்டி சர்க்யூட் வந்து கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருந்துச்சு. இண்டக்டிவ் சர்க்யூட்ல வந்து பியூர் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்குது. இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் ஒரு கேரக்டர் இருக்குது. ஸோ இந்த கேரக்டர் என்ன செய்யுதுன்னா கரண்ட்டை ரெசிஸ்ட் பண்ணணும், அவ்வளோதான். கரண்ட்டை வந்து ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா XL is equal to L omega. XL is equal to L omega. அப்போ நமக்கு இந்த L அப்படின்றது அகைன் நமக்கு ஒமேகா is equal to 2πf. அகைன் ஒமேகா is equal to 2πf. அப்போ இதுல இருந்து என்ன செஞ்சுக்கலாம்? இதுல இருந்து நமக்கு என்ன தெரியாதுன்னா ஃப்ரீக்வன்சி நமக்கு அதிகமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரீக்வன்சி நமக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா ரியாக்டன்ஸ் அதிகமாக இருக்குமா? ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருந்துச்சு, ரியாக்டன்ஸ் அதிகமாக இருக்கும். ரியாக்டன்ஸ் அதிகமாக இருக்கும் என்னென்ன மீனிங்? கரண்ட் வந்து அது அதிகமாக அப்போஸ் பண்ணும். அப்போ ஒரு இண்டக்டர் வந்து ஏசி கரண்ட்டுக்கு அது அதிகமாக ரெசிஸ்டன்ஸ் காமிக்கும். அது அவ்வளோ ஈஸியாக அதை அலோவ் பண்ணாது. ஏசி வந்து அதை அவ்வளோ சீக்கிரமாக அலோவ் பண்ணாது. அப்போ டிசிக்கு வந்து சூப்பராக அலோவ் பண்ணும். ஏன்னா டிசிக்கு வந்து ஃப்ரீக்வன்சி இல்லை. ஃப்ரீக்வன்சி இல்லாச்சுன்னா ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருந்துச்சுன்னா ரியாக்டன்ஸும் கம்மியாக இருக்கும். ரியாக்டன்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்றது என்ன மீனிங்? கரண்ட்டை ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டரும் கம்மியாக இருக்குது. அப்போ டிசியை பொறுத்தளவுக்கு ரியாக்டன்ஸ் கம்மியாக இருக்குது, ரியாக்டன்ஸ் ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்குது, ரியாக்டன்ஸும் கம்மியாக இருக்குது. அப்போது ஒரு பியூரான ஒரு டிசி சர்க்யூட்டுக்கு இண்டக்டர் வந்து ஒரு ரொம்ப சூப்பராக கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியலாக அங்கே ஆக்ட் ஆகும். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லணும்னா த இண்டக்டர் வில் பி ஆக்டிங் அஸ் அ பியூர் கண்டக்டர் ஃபார் டிசி சர்க்யூட் அப்படின்னு சொல்லலாமா? ஓகே? ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்சிஆர் சீரிஸ் சர்க்யூட். இந்த எல்சிஆர் சீரிஸ் சர்க்யூட் இப்போ தனித்தனியாக பார்த்துருந்தோம். இது எல்லாத்தையுமே மொத்தமாக நம்ம பார்க்கும்போது ஸோ நம்ம ஆக்சுவலாக வந்து எல்சிஆர் சீரிஸ் சர்க்யூட் இருக்குது, எல்சிஆர் பேனல் சர்க்யூட் இருக்குது. இந்த பேனல் சர்க்யூட் அப்படின்றது கொஞ்சம் ஹையராக இருக்கும். ஸோ இப்போதைக்கு நம்மளோட சிலபஸில் வந்து எல்சிஆர் சீரிஸ் சர்க்யூட் மட்டும் தான் இருக்க போது. இப்போ நமக்கு என்னது இண்டக்டர், கெப்பாசிட்டர், இது எல்லாத்தையுமே நம்ம சீரிஸை கனெக்ட் பண்ணும்போது நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும்? ஸோ யூஸ்வல் வந்து இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தேன்னா ஒரு கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் சொல்லியிருந்தேன், இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் சொல்லியிருந்தேன், ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒரு டேர்ம் சொல்லியிருந்தேன். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா எல்லாத்தையும் மொத்தமாக ஒரே வேர்ட்ஸ் நம்ம அக்குமுலேட் பண்ண போகிறேன். இம்பிடன்ஸ் அப்படின்றது இந்த ஹோல் சர்க்யூட்ல கரண்ட்டை ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். இந்த ஹோல் சர்க்யூட்லையுமே கரண்ட்டை ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய கேரக்டர் என்ன சொல்லி இம்பிடன்ஸ் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். அண்ட் சேம் இந்த கரண்ட்டை ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய கேரக்டர் தான் இந்த சீரிஸ் சர்க்யூட்ல. ஓகே? ஸோ அப்போ இந்த கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் எங்கெங்க ட்ராப் ஆகும்னா நமக்கு இண்டக்டர் ட்ராப் ஆகும், கெப்பாசிட்டர் ட்ராப் ஆகும், அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ராப் ஆகும். கரெக்டுங்களா? அப்போ ஜஸ்ட் நமக்கு இங்கே நமக்கு எவ்வளோ மேக்ஸிமம் பீக் வேல்யூ கரண்ட் இருக்குமோ I0 will be equal to V0/Z. ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், இன்கேஸ் உங்களுக்கு இந்த ஃபார்முலாஸ் உங்களுக்கு தெரியல, டக்குன்னு பார்க்க எனக்கு என்னன்னே தெரியலன்னா நீங்கள் வந்து நம்மளோட சாப்டர் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அந்த சாப்டர் வந்து ஒரு டெரிவேஷன் வந்து எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது, ஒரு டெரிவேஷனும் இது எப்படி வந்திருக்குன்றதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ யூஸ்வல் வந்து அந்த இம்பிடன்ஸோட ஜெனரலான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இதான் நமக்கு இம்பிடன்ஸோட ஜெனரல் ஃபார்முலா. ஸோ Z is equal to square root of R² plus XL minus XC the whole square. ஸோ யூஸ்வலாக உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்து இதை உங்களுக்கு மென்ஷன் பண்ணாமல் இருந்தாங்கன்னா ஜஸ்ட் கன்சிடர் அந்த சீரிஸ் எல்சிஆர் சர்க்யூட்டில் வந்து இண்டக்டன்ஸ் வந்து நமக்கு கொஞ்சம் டாமினேட் பண்ணுது அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களோட கொஸ்டின் பேப்பரில் வந்து இஃப் ஏதாச்சும் ஒரு கீ லைன்ஸ் இருக்குது, இந்த எல்சிஆர் சீரிஸ் சர்க்யூட்டில் வந்து கெப்பாசிட்டர் வந்து டாமினேட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா
இந்த இடத்துல நீங்கள் எதை மாற்றிக்கணும், இந்த XL XC மைனஸ் XL மாற்றிக்கணும். ஓகே, இன்கேஸ் கெப்பாசிட்டர் டாமினேட்டாக இருந்துச்சுன்னா, கெப்பாசிட்டர் டாமினேட்டிங்காக இருந்துச்சுன்னா Z will be equal to square root of R square plus XC minus XL the whole square. கரெக்டுங்களா? அந்த ஃபார்மாவை ஜஸ்ட் நீங்கள் என்ன செஞ்சுக்க ஃபில் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நமக்கு tan பை அப்படின்றது வந்து இம்பிடன்ஸில் இருக்கக்கூடிய ஃபேஸ் டிஃபரன்ஸை கண்டுபிடிக்கும். அது எவ்வளோ டேரக்ஷனில் அதோட ஓரியன்டேஷன், அது டேரக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு டூல் தானே அது tan பை. ஸோ இப்போ இந்த இம்பிடன்ஸ் ட்ரையாங்கில் இருந்து நம்ம பை வெளியே மட்டும் இன்க்ளூட் பண்ண போகிறோம். விச் மீன்ஸ் பை இது tan பை அப்படின்றது ஆப்போசிட் டிவைட் பை அதர்சன் சைன் சொல்லலாமா? அதான் நமக்கு மீனிங். tan பை அப்படின்றது ஆப்போசிட் டிவைட் பை adjacent side. ஓகே, ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிள் ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ட்ரையாங்கிள் வந்து ஜஸ்ட் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு 2 மார்க்ல 3 மார்க்லையோ இம்பிடன்ஸ் ட்ரையாங்கிள் கேட்டிருந்தாங்கன்னா கண்ணை மூடிட்டு ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சுக்கோங்க. அதோட ஹைப்போடெனியூஸ் சைடில் நமக்கு இம்பிடன்ஸ் ட்ரையாங்கிள் இருக்கும், பேஸில் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அதோட ஆப்போசிட் சைடில் வந்து உங்களுக்கு வந்து ரியாக்டன்ஸும் 2 ரியாக்டன்ஸ் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸும் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸும் டிஃபரன்ஸ் நமக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ இவ்வளோ நமக்கு விஷயம். அண்ட் இந்த ரிசன் tan theta அப்படின்னு எழுதும்போது ஆப்போசிட் டிவைட் பை adjacent side. ஓகே, tan pi is equal to opposite divided by adjacent side. இவ்வளவுதான் விஷயம். ஓகே, in case உங்களுக்கு வந்து அந்த ஒரு LC சீரிஸ் சர்க்யூட் இல்லாம ஒருமனே ஒரு இண்டக்டர் அப்புறம் கெப்பாசிட்டர் மட்டும், இண்டக்டர் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இருக்கு, LR சர்க்யூட் கொடுத்துருக்காங்க, இல்லாட்டி CR சர்க்யூட் கொடுத்துருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து என்ன செய்றீங்கன்னா, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன இல்லையோ அதை மட்டும் இங்கே ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகே, இது என்ன இல்லையோ அதை மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹோல் டேர்ம் இருக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, ஒரு இண்டக்டர் அண்ட் ரெசிஸ்டர் மட்டும் இருக்கு. அந்த சர்க்யூட் வந்து இண்டக்டர் அண்ட் ரெசிஸ்டர் மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இண்டக்டர் அண்ட் ரெசிஸ்டர் மட்டும் இருக்குன்னா இதில் என்ன இல்லை, கெப்பாசிட்டர் இங்கே இல்லை. அப்போ இந்த கெப்பாசிட்டர் என்ன செய்யுங்க, தூக்கி விட்டுருங்க. அப்போது அந்த சர்க்யூட்டில் இப்போ கொஞ்சம் உங்களுக்கு கொடுத்துருக்க எல்லா சர்க்யூட்டில் ஃபேஸ் டிஃபரன்ஸ் பார்க்கணும்னா நீங்கள் தாராளமாக எதாவது யூஸ் பண்ணிக்கலாம். XL டிவைட் பை R மட்டும் யூஸ் பண்ணால் மட்டும் போதும். இந்த ட்ரையாங்கிள் என்ன செஞ்சுக்கலாம், இதை தூக்கி விட்டுருக்கோங்க. XL மட்டும் இந்த மட்டும் போதும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் வித்தியாசம். இதே மாதிரி இந்த இண்டக்டருக்கு பதிலாக நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணாலும் இதே கதை தான். ஓகே, ஸோ கெப்பாசிட்டி யூஸ் பண்ணும்போது நீங்கள் மைனஸ் சிம்பிள் போட வேண்டாம். இதை ரிமூவ் பண்ணிட்டு இந்த மைனஸ் சிம்பிள் ரிமூவ் பண்ணிங்க. XC டிவைட் பை R மட்டும் போட்டால் போதும். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த இம்பிடன்ஸ் ட்ரையாங்கிளை வந்து நீங்கள் XL மட்டும் XC மட்டும் நீங்கள் போட்டால் போதும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு கொஸ்டின் வந்து என்ன சர்க்யூட் கொடுத்துருக்காங்கன்றதை தெளிவாக பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் மாற்றி ஃபார்முலாஸ் வந்து ரீசேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், ஸோ யூஸ்வலாக வந்து நான் சொன்னது வந்து உங்களுக்கு ஒரு டேப்லெட் ஃபார்மெட்டில் இருக்குது. ஜஸ்ட் தயவு செஞ்சு அப்சர்வ் பண்ணி பாருங்க. ஸோ XL அண்ட் XC, ஸோ XL இஸ் கிரேட்டர் தன் XC. அப்படின்னா ஒருவேளை வந்து இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அதிகமாக இருந்துச்சு, இண்டக்டன்ஸ் டாமினேட் பண்ணுச்சுன்னா ஃபேஸ் டிஃபரன்ஸ் வில் பி π/2. ஓகே, ஸோ யூஸ்வலாக வந்து இண்டக்டன்ஸ் டாமினேட் பண்ணதுனாலே வோல்டேஜ் நமக்கு வந்து லீட் ஆகும். இண்டக்டன்ஸ் நமக்கு டாமினேட் பண்ணுது அப்படின்னாலே வோல்டேஜ் நமக்கு லீட் ஆகும். கெப்பாசிட்டன்ஸ் நமக்கு டாமினேட் பண்ணுதுன்னா வோல்டேஜ் நமக்கு லாக் ஆகும், கரண்ட் நமக்கு லீட் ஆகும். ஏன்னா ஒரு பியூர் கெப்பாசிட்டர் சர்க்யூட்டில் வந்து கரண்ட் நமக்கு லீட் ஆகும், ஒரு பியூர் இண்டக்டர் சர்க்யூட் வந்து வோல்டேஜ் நமக்கு லீட் ஆகும். அதனால நம்மளோட எல்சிஆர் சர்க்யூட்டில் ஒருவேளை நமக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து நல்ல பிள்ளை, அதை வந்து அவன் ஒன்றுமே பண்ண மாட்டான். யாருக்கு 2 போட்டினா நமக்கு இண்டக்டருக்கும் கெப்பாசிட்டருக்கும் நமக்கு என்ன போட்டி. ஒருவேளை நமக்கு இந்த சீரிஸ் எல்சிஆர் சர்க்யூட்டில் இண்டக்டன்ஸ் நமக்கு டாமினேட் பண்ணுச்சுன்னா ஓவரால் நமக்கு ஃபேஸ் டிஃபரன்ஸ் வில் பி π/2. ஒருவேளை கெப்பாசிட்டன்ஸ் நமக்கு டாமினேட் பண்ணுச்சுன்னா ஃபேஸ் டிஃபரன்ஸ் வில் பி π/2. பட் வந்து நமக்கு கரண்ட் வந்து நமக்கு லீட் ஆகும். ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேசி வச்சுருக்கீங்க சார். அப்போ தான் சார் கோயிங் ஸ்டார்ட் ஸ்டடி பாஸ் ஆக முடியும். பிரதிஜ் ராஜன் டெல், இப்போ தான் படிக்க போகிறேன், பாஸ் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டால் நான் இரு சொல்கிறேன். ஹலோ, என்ன தலை? சிவகுமார், ஸோ இப்போ தான் படிக்க போறியா? படிச்சியா ப்ரோ? ஆமாம், பாஸ் பண்ண போதும், ஏதோ முடியுமா? கண்டிப்பாக முடியும் சார். நாளைக்கு எந்த மணிக்கு கிளாஸு? நாளைக்கு ஈவினிங் வந்து 7 PM கிளாஸ் இருக்குது. லிசன், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சுச்சுவேஷன் இது மேபி உங்களுக்கு வந்து எதனால் நீங்கள் படிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னு தெரியல. இன்கேஸ் உங்களுக்கு வந்து நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது, ஒரே ஒரு நாள் மட்டும்தான் இருக்குது. இந்த ஒரு நாள் நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் இருக்க போகுது. ஸோ என்ன செய்றீங்கன்னா, நான் மறுபடியும் இதை தான் சொல்லுவேன். தயவு செஞ்சு நமக்கு புதுசாக படிக்கிறதுக்கு நம்ம நிறைய எஃபர்ட் போடுவோம். ஆனால் நம்ம படித்ததை வந்து ரீகால் பண்ணுறதுக்கு அதில் பாதியாச்சும் எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் நமக்கு ஒர்க் ஆகும். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து கொஸ்டின் பேப்பரில் நிறைய பார்க்கும்போது நம்ம படித்ததாக ரிப்பீட் ஆகும். ஆனால் அது வந்து கரெக்டாக நம்ம ரீகால் பண்ண முடியாத ஒரு
ரீகால் பண்ண முடியாமல் இருக்கும்போது பயங்கரமாக நமக்கு ரெக்ரெட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் என்ன செய்வீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து படிச்சதை வந்து ரீகால் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு ஹாஃப் டே எடுத்துக்கிட்டு ஒரு 11 o'clock வரைக்கும் என்ன செஞ்சுக்கோங்க, படிச்சது வந்து ரீகால் பண்ணுங்க. என்னெல்லாம் படிச்சிங்க அப்படின்றது சொல்லி ரீகால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் எதுவுமே படிக்கல அப்படின்ற பதில் தான் நீங்கள் சொல்லவே முடியாது. ஏன்னா நீங்கள் 1 year உங்களுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கோ. கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு சாப்டர்லேருந்து ஒரு 2 to 3 டாபிக்ஸ் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருப்பீங்க. நீங்கள் படித்த டாபிக்ஸை வந்து கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யுங்க, ரீகால் பண்ணி ஒரு தாட்டி எழுதி பார்த்துங்க 11 மணிக்குள்ளே. ஓகே, ஸோ அதுக்கடுத்து இம்பார்ட்டண்டான டெரிவேஷன்ஸ் மட்டும் பாருங்கள். முக்கியமான டெரிவேஷன்ஸ் நீங்கள் ஏற்கனவே சில டெரிவேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஃபெமிலியராக இருக்கும். அந்த டெரிவேஷன்ஸ் வந்து டெரிவேட் பண்ணி பாருங்கள். முக்கியமான டெரிவேஷன்ஸை மட்டும் நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, நம்ம ஜஸ்ட் நீங்கள் கோத்ரூ பண்ணி பாருங்கள். தேர்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு உங்களோட புக் பேக் எக்ஸசைஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது இல்லாமல் நீங்கள் உங்களோட ஸ்கூல்ஸில் கொடுத்த கொஷின் பேப்பர் இருக்கும் இல்லையா, அந்த கொஷின் பேப்பர் என்ன செய்யுங்க, ஒன்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நாளைக்கு ஈவினிங் வந்து ஒரு 5-6 முடிச்சுட்டு ஒரு 5-8 வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கோங்க. 8க்கு அப்புறம் ஒரு டின்னர் சாப்பிட்டுட்டு ஒரு 2 hours எடுத்துகிட்டு நீங்கள் நேற்று படித்த விஷயத்தை எல்லாத்தையுமே மறுபடியும் ஒரே ஒரு தடவை ரிவைஸ் பண்ணி பார்த்துட்டு நிம்மதியாக தூங்கி நாளைக்கு காலையில் போய் எக்ஸாம் எழுதி பாருங்கள். ஓகேவா இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டன்டான கிராஃப் அங்கங்கே நீங்கள் பார்த்து வச்சிங்கனாலும் கொஷின் எதாவது மாட்டும். அண்டு பேடாக நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. தைரியமாக போய் எழுதுங்க. ஓகேங்களா? பாஸ் பண்ணிடலாம். சார் நாளைக்கு எத்தனை மணிக்கு கிளாஸு சார்? படிக்க ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு இல்லையா? ஏன் மார்னிங் கிளாஸ் வைக்கவா? ஏஷியன் பிரிட்ஜ் எடுக்க சார். வீட்ஸன் பிரிட்ஜா? ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி விஷயம். நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் பார்த்து ரெசனன்ஸ் கண்டிஷன். ரெசனன்ஸ் கண்டிஷன் வந்து நமக்கு சொன்ன ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, நமக்கு மேக்ஸிமம் கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கக்கூடிய கண்டிஷன், மினிமம் இம்பிடன்ஸ் இருக்கக்கூடிய கண்டிஷன். மேக்ஸிமம் கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கக்கூடிய கண்டிஷன், மினிமம் இம்பிடன்ஸ் இருக்கக்கூடிய கண்டிஷன், அது நமக்கு வந்து ரெசனன்ஸ் கண்டிஷன்ஸ். ஸோ இந்த ரெசனன்ஸ் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு அந்த கிராஃப். இந்த கிராஃப் வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. ரெசனன்ஸ் கண்டிஷனுக்கு முன்னாடி அந்த ஹோல் சர்க்யூட்டுமே கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் வந்து அது டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெசனன்ஸ் கண்டிஷனுக்கு முன்னாடி இது எல்லாமே உங்களுக்கு கெப்பாசிட்டன்ஸ் ரியாக்டன்ஸ் டாமினேட் பண்ணும். ரெசனன்ஸ் கண்டிஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு இண்டக்டிவ் ரியாக்ஷன் வந்து அது டாமினேட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ எதுக்கு இது டாமினேட் பண்ணுது அப்படின்றதுக்காக சாப்டர் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் இது வந்து ஒரு ரிவிஷன் செஷனால கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன். ஓகேங்களா? ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கெப்பாசிட்டி ரியாக்டன்ஸ் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் நமக்கு வந்து சேமாக இருக்கக்கூடிய கண்டிஷன் தான் இருக்குது, ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி கண்டிஷன்ஸ். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஹோல் சர்க்யூட்டுமே ஒரு பியூரான ரெசிஸ்டிவ் சர்க்யூட் இங்கே ஆக்ட் ஆகிட்டு இருக்க போகுது. எதனாலன்னு பாருங்க. ஸோ XL is equal to XC. ஸோ இதில் வந்து ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறதுக்காக ஸோ L ஒமேகா is equal to 1/C ஒமேகா. ஸோ ஒமேகா ஸ்கொயர் is equal to 1/LC. ஸோ ஒமேகா is equal to 1/square root of LC. ஸோ இது நமக்கு வந்து ஆங்குலர் ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி. அப்போ இன்னும் ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி நம்ம எக்ஸாக்ட் கண்டுபிடிக்கணும்னா ஸோ 2πf is equal to 1/square root of LC. ஓகேங்களா? ஸோ அண்ட் another thing XF is equal to 2π square root of LC. இதான் நமக்கு ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி இருக்கக்கூடிய ஒரு ஜெனரல் கண்டிஷன்ஸ். ஸோ இந்த ரெசனன்ஸ் கண்டிஷனில் வந்து மேக்ஸிமம் கரண்ட் ஃப்ளோ ஆகும், மினிமம் இம்பிடன்ஸ் எங்கே இருக்கும். அண்ட் another thing இந்த பாயிண்ட்ல இந்த ஹோல் சர்க்யூட்டுமே ஒரு பியூரான ரெசிஸ்டிவ் சர்க்யூட்டாக ஆக்ட் ஆகிட்டு இருக்க போது. காரணம் ஏன்னு சொல்கிறேன், ஏன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த கண்டிஷன் வந்து XL is equal to XC சொல்லியிருந்தேன்னா அப்போ இம்பிடன்ஸ் will be equal to square root of R square plus XCL minus XC the whole square. கரெக்டுங்களா? இப்போ ரெண்டுமே நமக்கு சேமாக இருந்துச்சு, இந்த சிரம் நமக்கு 0 ஆயிருமா? ரெண்டுமே நமக்கு சேமாக இருந்துச்சு, இந்த 0 ஆயிரும். அப்போ இதான் என்ன செஞ்சுக்கணும், Z will be equal to square root of R square எழுதிக்கோங்க. இந்த square root கேன்சல் பண்ணிட்டோம்னா Z will be equal to R. ஸோ இந்த பாயிண்ட்ல நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, இந்த ரெசனன்ஸ் கண்டிஷன்ல the whole circuit is going to behave as a pure resistive circuit. இந்த ரெசனன்ஸ் கண்டிஷன்ல the whole circuit is going to behave as a pure resistive circuit. அப்போ ரெசிஸ்டிவ் சர்க்யூட் சொல்லும்போது நமக்கு இப்போ நமக்கு வந்து இண்டக்டர் இருக்கு, கெப்பாசிட்டர் இருக்கு, ரெசிஸ்டர் இருக்கு. ஓகே, ஆனா இப்போ இந்த ஹோல் சர்க்யூட்டுமே நமக்கு எப்படி பிஹேவ் பண்ணும்னா, வெறுமனே இந்த ரெசிஸ்டர் மட்டும் தான் இருக்கிற மாதிரி அது பிஹேவ் பண்ணும். அப்போ ஃபேஸ் டிஃபரன்ஸ் என்னவா இருக்க போகுது, அப்போ ஃபேஸ் டிஃபரன்ஸ் will be equal to 0 இருக்க போகுது. அப்போ இந்த ரெசனன்ஸ் கண்டிஷன்ல கரண்ட் அண்ட் வோல்டேஜ் will be in phase and current and voltage will be in phase. ஓகேங்களா? ஸோ இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எக்ஸ்பிளைன் அகைன் சார். தருண் சார், இது குவாலிட்டி ஃபேக்டரா? இல்லை இது குவாலிட்டி ஃபேக்டர் இல்லை, இது வந்து ரெசனன்ஸ் கண்டிஷன். ஓகே, ஸோ குவாலிட்டி ஃபேக்டர்னா என்னன்னு சொல்கிறேன்.
ஸோ ஆக்சுவலாக வந்து நம்ம இந்த இண்டக்டர்லையோ இல்லை கெப்பாசிட்டர்லையோ நமக்கு எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் ஆகுதோ அதுக்கும் நமக்கு ரெசிஸ்டரில் ட்ராப் ஆகக்கூடிய வோல்டேஜுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரெசிஸ்டரில் ட்ராப் ஆகக்கூடிய வோல்டேஜுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரேஷியோ வந்து குவாலிட்டி ஃபேக்டர். ஓகேங்களா? ஸோ இந்த குவாலிட்டி ஃபேக்டர் வந்து இன்னொரு விஷயம் பார்ப்போம். என்னன்னா ஆக்சுவலாக அந்த குவாலிட்டி ஃபேக்டர் என்னன்னா அந்த ஷார்ப்னஸ் இருக்கு இல்லையா, இந்த ரெசனன்ஸ் கனெக்ஷனில் இருக்கக்கூடிய அந்த ஷார்ப்னஸ் தான், அந்த ரெசனன்ஸ் கனெக்ஷனில் இருக்கக்கூடிய இந்த ஷார்ப்னஸ் நான் மெஷர் பண்ணக்கூடிய டேர்ம் தான் அது குவாலிட்டி ஃபேக்டர் இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்ப்போம். ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நமக்கு பவர் இதை அகைன் இன்னைக்கு மார்னிங் செஷனில் வந்து இந்த பவருக்கு நமக்கு ஒரு டெரிவேஷன்ஸ் வந்து கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க, ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க, டெரிவேஷன்ஸ் டிரைவ் பண்ணி பார்த்துருக்கோம். அதனால உங்களுக்கு டைம் இருந்துச்சு, உங்களுக்கு அவைலபிலிட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்க. இந்த டெரிவேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு 2 to 3 டைம்ஸ் வந்து இந்த 1 வீக்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அகைன் வந்து பவர் இஸ் ஈக்குவல் டு ஜெனரல் என்ன செய்வோம், பவர் இஸ் ஈக்குவல் டு V into I. ஓகே, ஸோ வோல்டேஜ் நமக்கு என்ன யூஸ் பண்ணோம்னா V is equal to V maximum sin omega t. Okay, so I is equal to I maximum sin omega t plus pi. Okay, sin omega t plus pi. அப்போ இது ரெண்டு என்ன செய்வீங்க, பவர் இஸ் ஈக்குவல் டு V into I அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணிட்டு நமக்கு எல்லாத்தையும் உள்ள கன்சல்ட் பண்ணிடணும். ஆக்சுவலாக லாஸ்ட் நமக்கு இந்த வேல்யூ நமக்கு கிடைக்கும். எனக்கு டெரிவேஷன்ஸ்லாம் வரல அப்படின்னாலும் சரி பரவாயில்ல, வெல் அண்ட் குட். ஸோ நான் சொல்கிற ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. பவர் இஸ் ஈக்குவல் டு VRMS IRMS into cos pi. பவர் இஸ் ஈக்குவல் டு VRMS IRMS into cos pi. இந்த cos pi அப்படின்றதுக்குல அந்த cos pi அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பவர் ஃபேக்டர். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த VRMS IRMSலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதனால ஒன்றும் இது பெரிய பிரச்சனை கிடையாது. அந்த சர்க்கியூட்ல எவ்வளவு பவர் டிசிபேட் பண்ணணும் அப்படின்றது யார் டிட்டர்மைன் பண்ண போறோம், இந்த பவர் ஃபேக்டர் தான் டிட்டர்மைன் பண்ண போகுது. ஆக்சுவல் பவர் ஃபேக்டர் அப்படின்றது பவர் ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருக்குல்ல, இந்த ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்து பவர் ஃபேக்டர் தான் நமக்கு இந்த சர்க்கியூட்ல, இந்த ஓவரால் சர்க்கியூட்ல, இந்த எல்சிஆர் சர்க்கியூட்ல எவ்வளவு பவர் வந்து இங்க டிசிபேட் பண்ணும் அப்படின்றத டிட்டர்மைன் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதனால இன்கேஸ் இஃப் சம்மன் சேயிங் பவர் ஃபேக்டர் ஃபேஸ் டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 60 டிகிரி அப்படின்னா நீங்க என்ன செஞ்சுக்கலாம், cos 60 டிகிரி இங்கே போட்டுக்கோங்க. cos 60 டிகிரி sin 30 டிகிரி நமக்கு வந்து சேம் வேல்யூ. அப்போ நமக்கு 1/2. அப்போ பவர் ஃபேக்டர் நமக்கு என்னவா இருக்கும், 1/2 இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ அவ்வளோ விஷயம். அண்ட் தட்ஸ் இட். அதனால லாஸ்ட் வந்து நமக்கு ட்ரூ வேல்யூ. ஸோ ஆக்சுவலாக ட்ரூ வேல்யூ அப்படின்றது நமக்கு சாரி பவர் ஃபேக்டர் நமக்கு இன்னொரு வேல்யூ கூட இருக்கு. ஸோ ட்ரூ வேல்யூ டிவைட் பை அப்பரண்ட் வேல்யூ. இது வந்து அண்ட் அனதர் திங், இந்த இம்பிடன்ஸ் ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, இந்த இம்பிடன்ஸ் ட்ரையாங்கிள் இருந்து நம்ம பவர் ஃபேக்டர் எழுதலாம். நமக்கு பை போட்டிருப்போம், இது இசட் போட்டிருப்போம், இங்கே நமக்கு ஆர் போட்டிருப்போம், XCL மைனஸ் XC போட்டிருப்போம் இல்லையா. ஸோ இதில் இந்த காஸ் பை அப்படின்றது ஹைப்போடெனஸ் டிவைட் பை அதர்சன் ஹைப்போடெனஸ் டிவைட் பை அதர்சன் சைட் டிவைட் பை ஹைப்போடெனஸ். ஓகே, ஸோ காஸ் பை அப்படின்றது காஸ் பை இஸ் ஈக்குவல் டு adjacent side divided by hypotenuse. So the adjacent side அப்படின்றது R. Okay, hypotenuse அப்படின்றது Z. அப்போ R divided by Z. Okay, so impedance triangle வந்து நமக்கு இந்த ஃபார்முலா கூட எழுதிக்கலாம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா பவர் ஃபேக்டர் பற்றி பேசியிருக்கேன். பவர் ஃபேக்டரோட நமக்கு ஜெனரலான ஃபார்முலா வந்து ட்ரூ பவர் டிவைட் பை அப்பரண்ட் பவர். இன்னொரு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா cos pi is equal to R divided by Z. ஓகே, R அப்படின்றது ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ, Z அப்படின்றது வந்து அந்த சர்க்யூட்ல இருக்கக்கூடிய ஓவரால் இம்பிடன்ஸோட வேல்யூ. ஓகேவா? நெக்ஸ்ட் வாட்லெஸ் கரண்ட். இந்த வாட்லெஸ் கரண்ட் கேட்கும்போது நமக்கு வந்து சர்ப்ரைசிங்காக இருக்கும். வாட்னா நமக்கு பவர். ஓகே, ஸோ கரண்ட் டிசிபேஷன் இல்லாமல் நமக்கு பவர் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே, பவர் டிசிபேஷன் இல்லாமல் நமக்கு கரண்ட் இங்கே ஃப்ளோ ஆகிக்கிட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு வியப்பாக இருக்கும். ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஃபேக்டர் சொல்லியிருந்தோம், பவர் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் பவர் இஸ் ஈக்குவல் டு VRMS IRMS cos pi. ஓகேவா? cos pi. ஸோ ஒரு பியூரான இண்டக்டிவ் சர்க்யூட்லையோ ஒரு பியூரான கெப்பாசிட்டி சர்க்யூட்லையோ நமக்கு ஃபேஸ் டிஃபரன்ஸ் என்னவா இருந்துச்சு, π/2 இருந்துச்சு. ஒரு பியூரான இண்டக்டிவ் சர்க்யூட்லையும் ஒரு பியூரான கெப்பாசிட்டி சர்க்யூட்லையும் நமக்கு ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்து π/2 இருந்துச்சு. அப்போ cos π/2 அப்படின்றது என்னது, 0 டிகிரி. cos π/2 நமக்கு வந்து 0 டிகிரி. ஸோ அதனால தான் நமக்கு ஒரு இண்டக்டிவ் சர்க்யூட்லையும் கெப்பாசிட்டி சர்க்யூட்லையும் நமக்கு வந்து ஆவரேஜ் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் நமக்கு இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ரெசிஸ்டிவ் சர்க்யூட்ல வந்து நமக்கு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் நமக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஏன் நமக்கு இருக்கும், ஏன்னா ரெசிஸ்டிவ் சர்க்யூட்ல வந்து ஃபேஸ் டிஃபரன்ஸ் will be equal to 0. cos 0 degree will be equal to 1. அதனால பவர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆவரேஜ் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் will be equal to RMS into IRMS. ஓகே, VRMS into IRMS. அப்போ இதெல்லாம் தாண்டி ஸோ யூஸ்வலாக வந்து இந்த வாட்லெஸ் கரண்ட்டுக்கு நம்ம என்ன சொல்லலாம்னா we can consider இது நமக்கு வந்து வோல்டேஜ், இது நமக்கு வோல்டேஜ், இது நமக்கு கரண்ட். இந்த வோல்டேஜுக்கு கரண்ட்டுக்கு நமக்கு வந்து ஏதோ ஒரு ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருக்கு, இந்த மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வோல்டேஜை நம்ம ரெண்டா ரிசால்வ் பண்ண போறோம். இந்த வோல்டேஜ் நம்ம வந்து ரெண்டா ரிசால்வ் பண்ண போறோம். so that you can resolve the voltage in the direction of current and perpendicular to the direction of current. அப்போ இதுல இருந்து என்ன செஞ்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ இது நமக்கு வந்து இது கரண்ட், இது நமக்கு வந்து வோல்டேஜ். ஓகேவா? ஸோ ஃபேஸ் டிஃபரன்ஸ் பை. ஸோ இங்கேருந்து
இது ரெண்டாவது சால்வ் பண்ண போகிறோம். ஸோ எந்த டேரக்ஷன் உங்களுக்கு ஆங்கிள் தீட்டா இருக்கோ அந்த டேரக்ஷன் வந்து காஸ் பை ரெப்ரசென்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஐ காஸ் பை. ஸோ அதுக்கு பெர்பெண்டிகுலர் இருக்கக்கூடிய டேரக்ஷன் வந்து சைன் தீட்டாவை ரெப்ரசென்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஐ சைன் பை. ஓகேங்களா? ஸோ அவ்வளோ விஷயம். இப்போ எந்த சைடு உங்களுக்கு வந்து வோல்டேஜ் இருக்கோ அந்த சைடு என்ன செய்யும், பவர் கண்டுபிடிக்க முடியும். அப்போ வோல்டேஜ் இன்ட்டு ஐ காஸ் தீட்டா நமக்கு இந்த சைடு நமக்கு வந்து பவர் கொடுக்க போகுது. பட் இந்த ஐ சைன் தீட்டா இருக்கு இல்லையா, அந்த ஐ சைன் தீட்டா செய்து பவர் வந்து இங்கே இல்லை. ஏன்னா வோல்டேஜ் இருந்தால் தான் நமக்கு பவர் இருக்கப்படும். அப்போ இந்த ஐ சைன் தீட்டா காம்பனன்ட் வந்து நமக்கு வோல்டேஜ் இல்லாதனால இந்த ஐ சைன் தீட்டா காம்பனன்ட் தான் என்னது, இட்ஸ் அ வாட்லெஸ் கரண்ட் அப்படின்னு சொல்ல போகிறோம். வாட்லெஸ் கரண்ட் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ இதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ another thing, இந்த சினாரியோவில் நமக்கு வந்து இந்த காஸ் பை வில் பி ஈக்குவல் டு 0. ஸோ இந்த இன்கேஸ் நமக்கு காஸ் பை நமக்கு 0 வந்துச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய கரண்ட் வந்து வாட்லெஸ் கரண்ட். எப்போ நமக்கு காஸ் பை நமக்கு 0 கிடைக்கும், எப்போ நமக்கு காஸ் 90 நமக்கு 0 கிடைக்குதோ அப்போ நமக்கு காஸ் 90 நமக்கு 0 கிடைக்குமோ, அது தீட்டா நமக்கு 0 கிடைக்கிற இடத்துல நமக்கு காஸ் பை 0 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஒன்றுமே இல்லை, ஒரு பியூர் இண்டக்டிவ் சர்க்யூட்லையும் ஒரு பியூர் கெப்பாசிட்டி சர்க்யூட்லையும் ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்து 90 டிகிரி கிடைக்கும். எப்போ நமக்கு வந்து ஃபேஸ் டிஃபரன்ஸ் நமக்கு 90 டிகிரி கிடைக்குதோ அப்போ நமக்கு வேல்யூஸ் நமக்கு என்ன கிடைக்குது, 0 கிடைக்குது. ஸோ இதான் நம்ம வந்து வாட்லெஸ் கரண்ட் சொல்ல போகிறோம். விச் மீன்ஸ் நமக்கு அந்த கரண்ட் நம்ம ஃப்ளோ ஆகுது, அந்த சர்க்யூட் நமக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகும், ஆனால் பவர் வந்து டிசிபேட் ஆகாது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ மோஸ்ட்லி நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பொறுத்தளவுக்கு சீரிசன் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்னா, ஒரு ஹை வோல்டேஜ் வந்து லோ வோல்டேஜ் ஆகும், லோ வோல்டேஜ் வந்து ஹை வோல்டேஜாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ another thing, இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட முக்கியமான யூசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட முக்கியமான யூசேஜ் என்னது, மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். ஆக்சுவலாக இந்த மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரி நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஒரு காயில் இருக்குங்க, நம்மக்கிட்ட இந்த மாதிரி நமக்கு ஒரு காயில் இருக்கும். ஸோ யூஸ்வலாக இதை வந்து 2 காயில் நம்ம அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ வந்து பிரைமரி காயில், இது நமக்கு செகண்டரி காயில். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. பிரைமரி காயில் சைடில் நமக்கு வந்து இன்புட் கொடுப்போம், செகண்டரி காயில் சைடில் நமக்கு அவுட்புட் எடுப்போம். பிரைமரி காயில் சைடில் நமக்கு வந்து இன்புட் எடுப்போம், செகண்டரி காயில் நமக்கு அவுட்புட் எடுப்போம். சரிங்களா? அப்போ நமக்கு 2 விதமான டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர், இன்னொன்று ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் என்ன செய்யணும்னா, வோல்டேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க ஆரம்பிக்கும், இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க அதை ட்ரை பண்ணும். அப்போது அப்போ நான் என்ன சொல்கிறேன், நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த சைடு கிரியேட் ஆகி கொடுக்க இஎம்எஃப் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த சைடு கிரியேட் ஆகி அந்த சைடு இருக்கக்கூடிய இஎம்எஃப் வேல்யூ நமக்கு அதிகமாக இருக்கும். ஸோ யூஸ்வலாக நமக்கு 2 விதமான டிரான்ஸ்ஃபார்மர் சொல்லியிருந்தேன். ஒன்று வந்து ஸ்டெப் அப், இன்னொன்று ஸ்டெப் டவுன். ஸோ இன்கேஸ் நமக்கு வந்து அதிகமான ஸ்டெப் இருக்கா, ஸ்டெப் அப், இங்கே ஸ்டெப் டவுன், ஸ்டெப் அப், இங்கே வந்து ஸ்டெப் டவுன். ஸோ இன்கேஸ் நமக்கு வந்து வோல்டேஜை வந்து அது இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா, வோல்டேஜ் நமக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும்னா, ஸோ இதுலேருந்து என்ன செஞ்சுக்கலாம், வோல்டேஜ் நமக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும்னா, ஸோ இங்கே இருக்கு வேல்யூஸ் இருக்கு. அப்போ நீங்கள் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் செகண்டரி காயில் வில் பி ஹையர். ஏன்னா இது வோல்டேஜ் நமக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது, ஸ்டெப் அப் பண்ணி கொடுக்குது. அப்போ இந்த சைடு நமக்கு வந்து நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் பிரைமரி, இது வந்து பிரைமரி சைட், இது வந்து பிரைமரி சைட், இது நமக்கு செகண்டரி சைடு. ஸோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் பிரைமரி சைட் இஸ் லெஸ் than that of நம்பர் ஆஃப் சைட்ஸ் இன் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் செகண்டரி சைட். ஓகே. ஸோ அதே மாதிரி இங்கே நமக்கு வாங்கினா ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். இந்த ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் நான் எங்கே யூஸ் பண்ணுவோம்னா, நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே நமக்கு வந்து ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ நம்ம பவர் ஜெனரேட் பண்ணுவோம் இல்லையா, இந்த ஹைட்ரோ பவர் பிளான்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை தெர்மல் பவர் பிளான்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை நியூக்ளியர் பவர் பிளான்ட்டாக இருந்தாலும் சரி, அவங்க ஜெனரேட் பண்ணி அந்த பவர் வந்து நமக்கு டிரான்ஸ்மிட் பண்ணணும். அப்போ டிரான்ஸ்மிட் பண்ணும்போது வழியில் வரும்போது நிறைய வேஸ்டேஜ் நம்ம நடக்கும் இல்லையா. ஸோ அவங்க வந்து எப்படி அங்கேருந்து சென்ட் பண்ணும்போது வோல்டேஜ் வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஒரு 1000 வோல்டேஜ் ஆவோ, ஒரு 2000 வோல்டேஜ் ஆவோ, ஒரு 2500 வோல்டேஜ் ஆவோ, இந்த மாதிரி மல்டிபிள் டைம்ஸ் வந்து அது வோல்டேஜ் வந்து ஸ்டெப் அப் பண்ணிட்டு தான் நமக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வீட்டு பக்கத்தில் நம்ம ஏரியா வந்ததுக்கப்புறம் அந்த வோல்டேஜ் வந்து செய்வாங்க, மறுபடியும் வந்து ஸ்டெப் டவுன் பண்ணுவாங்க. ஏன்னா அதை டிரான்ஸ்மிட் பண்ணும்போது நிறைய எனர்ஜி வந்து நமக்கு லாஸ் ஆகணும் இல்லையா, அந்த லாஸ் ஆனதுலாம் போக நமக்கு மீதி நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த பாயிண்ட்ல ஸ்டெப் அப் வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்க, நமக்கு பவர் ஜெனரேட் பண்ணுற இடத்துல வந்து நமக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டெப் டவுன் எங்கே யூஸ் பண்ணுவாங்க, நம்ம ஏரியா பக்கத்தில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாமே நமக்கு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். அப்போ இங்கே நம்ம பார்க்கும்போது நமக்கு வோல்டேஜ் வந்து குறைச்சி கொடுக்கணும், கம்மி பண்ணி கொடுக்கணும். அப்போ இந்த பாயிண்ட்ல நம்மளோட சர்க்யூட் எப்படி இருக்க போகுதுன்னா, ஸோ we are going to have, ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்கே நமக்கு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் பிரைமரி காயில், நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் பிரைமரி காயில், இது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் செகண்டரி காயில். எது அதிகமாக இருக்குன்னு சொல்லுங்க. நமக்கு பிரைமரி காயில் அதிகமாக இருக்கும், செகண்டரி காயில் கம்மியாக இருக்கும். ஏன்னா இது ஸ்டெப் டவுன் பண்ணி கொடுக்குது, ஸ்டெப் டவுன் பண்ணி கொடுக்குது. அப்போ இந்த பாயிண்ட்ல we can say number of turns in primary coil is less than that of number of turns in primary coil is greater than that of number of coils in secondary coil. அப்போ செகண்டரி காயில் வந்து இருக்கிற நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். எதுக்கு இந்த செகண்டரி காயில், ஏன்னா செகண்டரி காயில் வந்து நமக்கு அவுட்புட் எடுக்க போகிறோம், கரெக்டாக, அதான் நமக்கு லாஜிக். அப்போ இதுதான் விஷயம். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் பொறுத்தளவுக்கு நம்ம 2 விஷயம். அண்ட் இது இல்லாமல் ஜென்ரலாக நம்ம ஒரு விஷயம் சொல்லுவாங்க, என்னென்னு பார்த்தீங்கன்னா
பவர். ஓகே, அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து there is net power loss வந்து நமக்கு இல்லை அப்படின்ற ஒரு சினாரி. ஆக்சுவலாக நெட் பவர் லாஸ் இல்லாமல் இருக்காது, பவர் வந்து நமக்கு லாஸ் ஆகும். ஸோ யூஸ்வலாக செய்வாங்கன்னா பவர் இன் தி பிரைமரி சைட் வில் பி ஈக்குவல் டு பவர் இன் செகண்டரி சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அப்படி இருந்துச்சு பவர் இன் பிரைமரி சைட் இன்புட் பவர் வில் பி ஈக்குவல் டு அவுட்புட் பவர். ஓகேவா? ஸோ இன்புட் பவர் அப்படின்றது நமக்கு பிரைமரி P இஸ் ஈக்குவல் டு IR IV. ஓகே, ஸோ I இன்டூ EMF. அப்போது பிரைமரி சைடில் நமக்கு எவ்வளோ கரண்ட் இருக்கோ, பிரைமரி சைடில் நமக்கு எவ்வளோ EMF இருக்கோ வில் பி ஈக்குவல் டு செகண்டரி சைடில் நமக்கு எவ்வளவு கரண்ட் இருக்கோ, செகண்டரி சைடில் நமக்கு எவ்வளோ EMF இருக்கும். ஸோ இது ரெண்டுக்கு நமக்கு ரேஷியோ எடுத்து பார்த்தோம்னா, இது ரெண்டுக்கு நமக்கு வந்து ரேஷியோ எடுத்து பார்த்தோம்னா, ஸோ IP டிவைட் பை IS இஸ் ஈக்குவல் டு EMF S டிவைட் பை EMF P. ஓகேங்களா? ஸோ இந்த ரேஷியோ பார்த்துக்கோங்க. ஸோ இது இல்லாமல் நமக்கு வந்து ஒரு எஃபிஷியன்சிக்கு உண்டான ஒரு ஃபார்முலா கூட இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த எஃபிஷியன்சிக்கு உண்டான ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பவர் இன் டு பவர் அவுட். ஸோ ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய ரேஷியோ தான் இது எஃபிஷியன்சிக்கு உண்டான ரேஷியோஸ். ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபார்மரில் பார்த்து வச்சுக்கோங்க. அந்த ட்ரான்ஸ்ஃபார்மரில் வந்து லாஸஸ் கேட்பாங்க. நமக்கு நிறைய லாஸஸ் இருக்குது. ஒன்று வந்து ஹீட் லாஸஸ் இருக்குது, எடி கரண்ட் லாஸஸ் இருக்குது, ஹிஸ்டரிசஸ் லாஸ் இருக்குது, அண்ட் தென் நமக்கு வந்து ஓகே சில லாஸஸ்லாம் இருக்குது. அந்த லாஸஸையுமே நீங்கள் வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து திரிக்கட்டு கண்டு அந்த புக்ஸில் வந்து அந்த லாஸை மட்டும் நீங்கள் கோத்ரூ பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வேறு என்ன இருக்குது? ஓகே, ஸோ இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் அண்டு டைமென்ஷன்ஸ், ஃபார்முலாஸ், சிம்பிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். தாராளமாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், தயவு செஞ்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எனி மோர் டவுட்ஸ்? Any doubts? Sir, good morning. Sir, morning class வைங்க நீங்கள். Sir, diagram. Sir, morning class. Humming loss, sir. Humming loss. அப்படின்னா சரி வேண்டாம் படிக்கலாமா? சார் நன்றி. ஓகே, any more doubts? நந்தகிஷோர். ஓகேங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே ஒரு ரிவிஷன் கிளாஸ் தான். ஜஸ்ட் என்ன செஞ்சீங்க, நீங்கள் கிளாஸ் போகும்போது ஒரு குயிக்காக நீங்கள் ரிவைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஒன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சாப்டரில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நம்மளோட மெயின் சாப்டர் வந்து நமக்கு கண்டென்ட் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த ரீசெண்டாக நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தாலும் லைவ் செக்ஷனில் போய் பாருங்கள், உங்களுக்கு அந்த சாப்டர்ஸ்லாம் போட்டிருக்கோம், பாருங்கள். ஸோ மார்னிங் கிளாஸ் ப்ளீஸ் சார். ஸோ கிருத்திக், மார்னிங் வந்து நமக்கு கிளாஸ் பாசிபிள் இல்லை தம்பி. நம்மளுக்கு நாளைக்கு ஈவினிங் வந்து இந்த டைமில் வந்து மறுபடியும் இதே மாதிரி உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ சார் இஸ் திஸ் 4 physics if I am starting now only. Listen, ஹரிசங்கர், இந்த கொஷின் வந்து உங்களுக்கு ஆன்சர் தெரியும். இந்த ரிவிஷன் வந்து ஒரு மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகே, இது யாருக்கு அப்படின்னா இதுக்கு நமக்கு வந்து டீட்டெயிலாக படிச்சுக்கோ. ஒன்றுமே இல்லை, நான் என்ன சொல்லியிருந்தேன்னா இந்த வரைக்கும் இந்த ஹோல் இயரும் ஃபுல்லாகவே படிக்காமல் இருக்கீங்க, இந்த ஹோல் இயருமே எதுவுமே படிக்கலை, நான் இன்னும் இந்த 1 வீக் தான் இருக்குது அப்படின்ற பசங்களுக்காக ஸ்டார்ட் பண்ணது தான் நமக்கு இந்த 1 வீக்கில் இருக்கக்கூடிய ப்ரிப்பரேஷன் எல்லாமே. இந்த 1 வீக்கில் நம்ம என்ன செஞ்சிருந்தோம், சாப்டர் பார்த்துருந்தோம், அப்புறம் கொஸ்டின் சால்வ் பண்ணி பார்த்துருந்தோம், இப்போ வந்து ரிவிஷன் பார்த்துக்கிட்டோம், மேரத்தான் பார்த்துக்கிட்டோம். ஸோ நாளைக்கு வந்து நமக்கு லாஸ்ட் மேரத்தான், நாளைக்கு வால்யூம் 2 உண்டான மேரத்தான் செஷன் இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் நீங்கள் பாஸ் இது எல்லாத்தையும் இருக்குங்க, இந்த ரிவிஷன் செஷன் அட்டன் பண்ணிங்களா, இந்த ரிவிஷன் செஷன் வந்து உங்களுக்கு நான் நோட்ஸ் ஷேர் பண்ணுறேன். இந்த நோட்ஸ்லேருந்து இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நீங்கள் கோத்ரூ பண்ணி பாருங்கள். அண்டு நீங்கள் படித்த விஷயத்தை வந்து ரிவைஸ் பண்ணிவிட்டு முக்கியமான இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் கொஷின்ஸை மட்டும் நீங்கள் கோத்ரூ பண்ணி பாருங்கள். அதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நாளைக்கு போயிட்டு வாங்க. ஓகேங்களா? ஸோ இஸ் திஸ் சுப்ரந்தினி கோர் லாஸ் நமக்கு இருக்கும். ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ளெக்ஸ் நமக்கு சேஞ்ச் ஆகும்போது அதில் வந்து எடி கரண்ட் அப்படின்னு ஒன்று கிரியேட் ஆகும். ஓகே, இப்போ நமக்கு ஃப்ளெக்ஸ் சேஞ்ச் ஆகும், எடி கரண்ட் கிரியேட் ஆகும். ஸோ அந்த எடி கரண்ட்னாலே நமக்கு வந்து பவர் வந்து நமக்கு லாஸ் ஆகும், எனர்ஜி நமக்கு வந்து லாஸ் ஆகும். ஸோ அது இல்லாமல் வந்து சின்ஸ் நமக்கு வந்து அந்த காப்பர் லாஸ் சொல்லிடுறாங்களே, நமக்கு அந்த வைண்டிங்ஸ் நமக்கு எதில் மேக் பண்ணியிருக்காங்க, நம்ம அந்த காப்பர் வயரில் தான் நம்ம மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேயுமே அந்த ஒரு லாஸ் நமக்கு கிரியேட் ஆகும். ஸோ குட் நைட் சார், குட் நைட். ஓகேங்களா? ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பாருங்கள். அண்டு லாஸ்ட் ஒரு 5 years கொஸ்டினை வந்து நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். அதில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் மட்டும் கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருப்பாங்க. முக்கியமான டெரிவேஷன்ஸ் இல்லைன்னா முக்கியமான டெரிவேஷன்ஸ் பார்த்துப்பாங்க. சிம்பிளஸ்ட் ஈஸியஸ்ட் டாபிக்ஸ்லாம் இருக்கும், சாப்டர்ஸ்லாம் இருக்கும். இந்த ஆட்டம்ஸ், நியூக்ளியை, இஎம் வேவ்ஸு அண்டு டியூவல் நேச்சர், இதெல்லாம் சின்ன குட்டி சாப்டர்ஸ் தான். அதே மாதிரி செமிகண்டக்டர்ஸில் வந்து சில போர்ஷன்ஸ் வந்து குட்டி சாப்டர்ஸ் இருக்குது. பிஎன் ஜங்ஷன்லாம் முக்கியமான டாப்பிக்கு. அப்புறம் பிஎன் ஜங்ஷனோட கேரக்டரிஸ்டிக்ஸு, அந்த ஜெனர் பிரேக் டவுன்,
அப்புறம் வந்து அவலஞ்சி பிரேக் டவுன், இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான செலக்டான டாபிக்ஸ்லாம் நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் அப்படியே ரஃபாக நீங்கள் கோத்ரூ பண்ணி பார்த்தாலும் உங்களால் கோப் பண்ண முடியும். அண்ட் நம்ம நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய அந்த டெரிவேஷன்ஸ் இல்லையா, ரேடியஸ் ஆஃப் nth ஆர்பிட், வெலஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் nth ஆர்பிட், இது ரெண்டுல இதை பார்த்துட்டு போங்க. இது ரெண்டுல ஏதாவது சொன்ன ஒரு கொஸ்டின் மாட்டும் உங்களுக்கு. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே சுபா, ஸோ நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னொரு 7 நிமிஷம் வெயிட் பண்ணால் குட் மார்னிங் சொல்லலாம் போட. சரி, ஓகே. ஸோ குட் நைட். சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்குங்க. நாளைக்கு வந்து மறுபடியும் மீட் பண்ணுவோம். ஓகேவா? பாய். நியூன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி நமக்கு நியூன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி. ஓகேவா? சரி, பாய். குட் நைட். ஓகே.